ஹாய் ஹலோ வணக்கம் பசங்களா, வெல்கம் டு PW தமிழ்நாடு 8, 9, 10. நான் உங்கள் அர்ச்சனா மேம். வெரி குட் மார்னிங் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தீங்களா? எஸ். டேய் என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? ஓகே, வெரி குட் மார்னிங். இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு செஷனில் இந்த மேரத்தானில் என்ன பார்க்க போகிறோம்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வித் ஃபர்ஸ்ட் எல்லாருமே நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. எஸ், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்களா? டே யார் கமெண்ட்டுமே படிக்க முடியலடா, வேகமாக போகுதுடா. எஸ், எல்லாருமே வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்களா? வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணியிருந்தா உங்களுக்கு அதில் பிடிஎஃப்ஸ்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஒரு மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருந்தேன். எத்தனை பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க? ஸோ அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அந்த எக்ஸாமில்? ஐ மீன் அவுட் ஆஃப் 100 ஃபுல் டெஸ்ட் எழுதி நீயே எவாலுவேட் பண்ணி பார்த்தியா எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்த அப்படின்றத பாருங்கள். எஸ், வெரி குட் மார்னிங் ஃபெபினா. அண்ட் நீங்கள் இதே பிடிஎஃபை வந்து நம்மளோட ஆப்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப் வந்து உனக்கு என்னென்னா பிடபிள்யூ ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டு உள்ளே போய் நம்மளோட பேட்ச் நேம் டைப் பண்ணிங்கன்னா அதில் ஃப்ரீயாக என்ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். லாஸ்ட் மினிட்ல வந்து பிடிஎஃப்லாம் தான் ரெஃபர் பண்ண முடியும், எழுதிலாம் படிக்க முடியாதுல்ல. ஸோ லாஸ்ட் மினிட்ல கண்டிப்பாக இந்த பிடிஎஃப்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். என்னென்ன லாஸ்ட்டாக என்ன கொஷின் பார்த்தோம் ஒரு கிளான்ஸ் எடுத்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே இருக்குது, இந்த பிடிஎஃப்ல இருக்கும். அதை நீங்கள் இந்த ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, நான் நீங்கள் டவுட் கொஷின்ஸ் நிறைய கேட்டிருந்ததை பார்த்தேன்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன்னா தியரம்ஸ். மார்னிங் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு தியரம் படிக்கலாம். 3 தியரமும் நல்லா தெளிவாக படிச்சுக்கலாம். ஓகே, தியரம் ஆரம்பிக்கலாமா கண்ணா? ஐ ப்ராக்டிஸ் மேம், காட் 97. வெரி குட், கிரேட். ஸோ அந்த 3 மார்க்ஸ் மட்டும் எங்கே போயிருக்குன்றதை செக் பண்ணுங்கள். புக் பேக்கில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்கடா 1 மார்க்ஸில். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் தியரம் பார்த்துடலாம் நம்ம. அண்ட் ஸ்கொயர் ரூட்டில் நிறைய பேர் கஷ்டம் சொல்லியிருந்தீங்க, அதையும் பார்ப்போம். எஸ், ஃபர்ஸ்ட் தேல்ஸ் தியரம் ஆர் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். தியரம் 5 மார்க் எப்படி ஃபுல்லாக வாங்குறது அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஃபுல் 5 மார்க் வாங்கணும்னா நான் சொல்கிறதெல்லாம் இருந்தால் போதும். எஸ், ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் எல்லாத்தையும் சூப்பராக எழுதினா போதும். ஃபர்ஸ்ட் தேல்ஸ் தியரம் இதுதான் உனக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். ஓகே, அவுட் ஆஃப் ஆல் த 3 தியரம்ஸ் உனக்கு நாளைக்கு பேப்பரில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் இதுவாக தான் இருக்கும். தேல்ஸ் தியரம் தான் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, எஸ். ஸோ தேல்ஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அப்படியே ஸ்டேட்மெண்ட் எழுது. ஸோ a straight line drawn parallel to a side of a triangle. ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் ஏதோ ஒரு சைடுக்கு பேரலாக ஒரு லைன் வரைகிற that intersects the other two sides in the same ratio. ஸோ எந்த ரேஷியோலே பிரிக்கும்? ஸோ இது என்ன ரேஷியோ இருக்கும்? AD by DB will be equal to AE by EC. ஸோ இதுதான் உன்னோட ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதுதான் உன்னோட ஸ்டேட்மெண்ட். எஸ், ஸோ இதில் பாருங்க, கிவன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டியா? நெக்ஸ்ட் ப்ரூஃப்ல 3 விஷயம் நீ கண்டிப்பாக எழுதிக்கணும். கிவன் என்னது? ஏபிசின்ற ட்ரையாங்கிள் இது. ஸோ திஸ் இஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் டிஇன்ற பாயிண்ட் 2 இருக்கு. எப்படி அந்த 2 பாயிண்ட் வந்துச்சு? ஏபி மேலே டியும் ஏசி மேலே ஈன்ற பாயிண்ட்டும். ஸோ இதுதான் உனக்கு கிவன். நெக்ஸ்ட் நீ என்ன ப்ரூவ் பண்ண போற? நான் என்ன சொன்னேன்? ரிசல்டன்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அது உனக்கு நம்பர்ஸ் 2 மார்க்ஸ் சம்ஸ்லையும் தேவைப்படும். ஓகே, ஸோ ரிசல்டன்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ AD by DB AE by EC. ஸோ இதுதான் உன்னோட ரிசல்டன்ட். இதுதான் ப்ரூவ் பண்ண போகிறேன். நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரே ஒரு ட்ரா பண்ணியிருக்கோம். என்னது? பேரலல் லைன். DE இஸ் பேரலல் டு BC. இதை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் உன்னோட கன்ஸ்ட்ரக்ஷனில் எழுதணும் நீ. நெக்ஸ்ட் ப்ரூஃபில் இல்லை 2 ட்ரையாங்கிள் எடுக்க போகிறப்பா. ஸோ இங்கே கரஸ்பாண்டிங் ஆங்கிளா? இங்கே 2 ஆங்கிள் எடுக்க போகிறோம். எப்படி அந்த 2 ஆங்கிள் எடுப்போம்னா, இது பேரலல் டு இதா? எஸ், DE இஸ் பேரலல் டு BCயா? ஸோ இது டிரான்ஸ்வர்சலாக இருந்தா இந்த ஆங்கிள் இது ABC அண்ட் ADE, இந்த 2 ஆங்கிள் ஈக்குவலா? ஏன்னா இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இது ரெண்டுமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு மேம்? ACB அண்ட் AED இந்த 2 ஆங்கிளும் உனக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த 2 ஆங்கிளும் அகைன் கரஸ்பாண்டிங் ஆங்கிளா? இதுவே நீ எழுதினா போதும். ஏஏ சிமிலாரிட்டி நம்மகிட்ட இருக்கு. 3 சிமிலாரிட்டிஸ் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி ஏஏ சிமிலாரிட்டி தானே. ஏஏஏஏஏ ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஸோ இது ரெண்டுமே போதும். பட் எக்ஸ்ட்ராவா ஒன்று மேம், இங்கே காமன் ஆங்கிள் இருக்கு. 3வது ஆங்கிள் காமன் ஆங்கிள் ஈக்குவலாக தான் இருக்க முடியும். ஸோ இந்த 3 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஏஏஏ சிமிலாரிட்டியில்
இந்த ரெண்டு ட்ரையாங்கிள், எந்த ரெண்டு ட்ரையாங்கிள்? ADE and ABC ட்ரையாங்கிள் சிமிலர். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். எஸ், ரெண்டும் சிமிலர்னு எழுதிடலாமாப்பா? ஸோ அதில் இருந்து நம்ம ரேஷியோ எடுத்து எழுத போகிறோம். இங்கே பாருங்கள், AB by AD and AC by AE. ஸோ இதுதான் ரேஷியோ எழுதியிருக்கோம். ஏன் இன்னொரு ரேஷியோ எழுதலை, பிசி எழுதலை? ஏன்னா இந்த தேர்ட் சைடு எனக்கு தேவையில்லை. நான் இந்த சைடை பற்றி தான் என்னோட எப்படி டிவைட் ஆயிருக்காது சேம் ரேஷியோன்றது இந்த ஏபியும் ஏசியும் வச்சு தான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த சைட்ஸை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ அந்த சைட்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே இருக்க உனக்கு ட்ரையாங்கிள் ரேஷியோ எழுதியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமா? இல்லை மேம், எனக்கு ப்ரூஃபில் வந்துட்டு இங்கே என்ன இருக்கணும்? இங்கே இருந்து ஏடி பை டிபி இருக்குது. இங்கே ஆனால் ஏபி பை ஏடி இருக்குது. அப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏபி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் மேம்? ஏபியை ஏடி ப்ளஸ் டிபின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஏசியை ஏஇ ப்ளஸ் இசின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போது இந்த டினாமினேட்டர் காமனா, அப்போ இந்த டினாமினேட்டர் இது ரெண்டையும் தனித்தனியாக டிவைட் பண்ணு. ஏடி பை ஏடி இஸ் 1 அண்ட் டிபி பை ஏடி இங்கே இருக்குது. ஏஇ பை ஏஇ இஸ் 1, இசி பை ஏஇ. ஸோ இதில் 1 and 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா உனக்கு ரிமைனிங் இருக்குது ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எழுதணும். பை டேக்கிங் ரெசிப்ரோக்கல் எடுக்க போது உனக்கு அந்த ஆன்சர் கிடச்சிருச்சு. ஹென்ஸ் ப்ரூவ். இப்படி தான் உனக்கு ஃபுல் 5 மார்க் கிடைக்கும்டா. இதுதான் உனக்கு ஃபுல் 5 மார்க் கிடைக்கும். ஓகே, எஸ், கிராஃபில் பேரபோலா கன்ஃபார்மாக வருமா? வரும்பா. 90 எடுக்க 8 hours பார்த்தா போதுமா? ரிவிஷன் தானே இங்கே பார்த்துட்ருக்கோம். மேம் சிவாஸ் தியரம், மெனுலஸ் தியரம் சொல்லித்தரேன்ப்பா, கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஓகே, 2 marksக்கு சிவாஸ் தியரம், மெனுலஸ் தியரம் பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொன்ன டெஃபினிஷனை சொல்லித்தரேன். 85 is easy to get. 85 எடுக்கலாம் கண்டிப்பா. எஸ், எல்லாருக்கும் தேல்ஸ் தியரம் கிளியரா இருக்கு மேம். இந்த கொஸ்டின் நாளைக்கு கொஸ்டின் பேப்பர்ல இருந்தா ஃபுல் 5 மார்க் எடுத்துருவேன். தேல்ஸ் தியரமோ ஆர் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் எப்படி கொடுத்திருந்தாலும் சரி சேம். ஸோ இது நாளைக்கு கொஸ்டின் பேப்பர்ல இருந்தா ஃபுல் 5 மார்க் எடுத்துருவேன்னு சொல்லுங்க. எஸ், ஃபுல் 5 மார்க், 5 out of 5 போடுங்க. எஸ், பிடிஎஃப் வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்ருக்கேன்ப்பா, டெய்லி அப்டேட் ஆகிட்டு இருக்கு. எஸ் 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 எஸ், வெரி குட். நானும் மேம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் தீரம். ஓகே, இதுக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி கம்மியாக கொடு, ஆனால் பார்க்காம போவாது. ஓகே, ஏன்னா போன வருஷம் 2025ல இது கேட்டாங்க. ஓகே, இதுக்கு ப்ரியாரிட்டி கொஞ்சம் கம்மி, ஆனால் பார்க்காம போகக்கூடாது. ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஆங்கிள் பைசெக்டார் தியரம் ஸ்டேட்மெண்ட் என்னது? த இன்டர்னல் பைசெக்டார். இங்க பாருங்க, த இன்டர்னல் பைசெக்டார் ஆஃப் அன் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் இன்டர்னல் பைசெக்டார் ஏடி. ஓகே, தட் டிவைட்ஸ் தி ஆப்போசிட் சைட்ஸ் internally in the ratio of corresponding sides ratio. So corresponding side என்றது ஏபியும் ஏசியும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன் பாரு, ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் ஏடின்றது இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள். இது ஆப்போசிட்டில் இருக்க சைடை பிடி அண்ட் டிசியை என்ன ரேஷியோவில் பிரிக்கும்னா கரஸ்பாண்டிங் சைட். இந்த ஆங்கிள் இருக்க கரஸ்பாண்டிங் சைடு, ஆங்கிள் ஏ இருக்க சைடு என்ன? ஏபி அண்ட் ஏசி, அதோட ரேஷியோக்கு பிரிக்கும். இதுதான் ஸ்டேட்மெண்ட். உனக்கு கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசின்ற ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் ஏடின்றது ஆங்கிள் பைசெக்டார். இது மட்டும் தான் கிவன். ஸோ ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃபில் கிவன், டு ப்ரூவ், கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த 3 விஷயம் எழுதியிருந்தனா அண்ட் டயக்ராம், இதுலேயே உனக்கு ஒரு 2 மார்க் வந்துடுது. நெக்ஸ்ட் இந்த ப்ரூஃப்க்கு இதுலேயே உனக்கு 3 மார்க் வந்துடுது. இந்த ப்ரூஃப்க்கு உனக்கு 2 மார்க். சரியா? எஸ். ஸோ என்ன கிவன் எழுதியாச்சா? ஓகே, கிவனில் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஏபிசின்ற ட்ரையாங்கிள், ஏடின்றது ஆங்கிள் பைசெக்டார். இதில் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறது என்னன்னா, நீ ஒரு லைனை ட்ரா ஏஇ, ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற அண்ட் சிஇ பேரலல் டு ஏபி வரைகிற. இது ரெண்டும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது. இது மட்டும் தான் நீ வரைஞ்சிருக்க. இதில் என்ன உனக்கு தெரியும்? ஏபி இஸ் பேரலல் டு சிஇ. ஓகே, ப்ரூஃப் என்னதுமா? ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி. ப்ரூஃபில் இருக்க அந்த ரிசல்டன்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கணும். ஷியோர், ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கணும். எஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் மேம்? 2 ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன். இந்த ட்ரையாங்கிளும் அண்ட் மேலே இருக்க இந்த ட்ரையாங்கிளும். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் அண்ட் செகண்ட் ட்ரையாங்கிள். இந்த 2 ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிளா? எஸ், ஆங்கிள் 1 ஈக்குவலா?
நெக்ஸ்ட் angle 2 and angle 2 ஈக்குவலா, ஏன்னா அதுவும் alternate interior angle. இது ரெண்டு parallel, இது transversal. ஸோ இங்கே கண்டிஷன் எழுதியிருக்கேன் alternate interior angle, அதுதான் ரீசன். ஓகே, ரெண்டு ஆங்கிள் கிடச்சிருக்கு, alternate interior angle. அப்போது ஏஏ சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி நான் என்ன சொல்லலாம்னா, இந்த ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் சிமிலர் டு ஏபிடி இஸ் சிமிலர் டு இசிடி இசிடி. ஓகே, அதோட ரேஷியோ இங்கே எழுதியிருக்குப்பா மேம். எப்படி மேம் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எழுதுறது? ஏபி பை இசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி. ரேஷியோ எழுதியாச்சா? இப்போது இந்த பெரிய ட்ரையாங்கிள் பாருங்கள், ஏசிஇ. இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளில் இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள், ஏன்னா இது ஆங்கிள் பைசெக்டர், இது என்ன ஆங்கிளோ அதே தான் இதுவும் அதுவும் கரஸ்பாண்டிங். அப்போது ஆங்கிள் 1ம் அங்கேயும் ஆங்கிள் 1 ரெண்டு ஈக்குவல். அப்போது இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்குமா? சி இஸ் ஈக்குவல் டு ஏசி, சி இஸ் ஈக்குவல் டு ஏசி. ஸோ அந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கனால நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் சிக்கு பதிலாக ஏசியை. ஸோ அதுதான் உன்னோட ப்ரூஃப். ப்ரூஃப் கிடைச்சிச்சா? ஹென்ஸ் ப்ரூஃப். எஸ், கிளியரா? இந்த தியரம் கிளியராப்பா? நெக்ஸ்ட் போலாமா? ஆல்மோஸ்ட் படிச்சுட்டேன். இந்த 8 hours பார்த்தா சென்டம் எடுக்க முடியுமா? டே, இப்போ நம்ம ரிவைஸ் தான் பண்ணிருக்கோம். நீ படித்த எல்லாத்தையும் குயிக் ரிவைஸ். இது எதுவும் நம்ம புதுசாக படிக்கல இல்லை, ஆல்ரெடி சாப்டர் வைஸில் ஒரு டைம் பார்த்துட்டோம், மேரத்தானில் ஒரு டைம் பார்த்துட்டோம், டவுட்ஸில் ஒரு டைம் பார்த்துட்டோம். ஸோ நீ எல்லாம் படித்ததை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அகெயின் ஒன் டைம் மேம். சரி, இன்னொரு டைம் பார்த்துலாம். ஆங்கிள் பைசெக்டார் தியரமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உனக்கு இந்த ட்ரையாங்கிளில் ஏடின்றது ஆங்கிள் பைசெக்டார். சரியா? ஏடின்றது ஆங்கிள் பைசெக்டார். மேம் தியரம்க்கு ரீசன் எழுதணுமா மேம்? ப்ளீஸ் டெல் மேம். ரீசன் எழுதணுமா? இல்லை, எஸ், டெஃபினிஷன் எழுதணும் கண்டிப்பாக. நான் இங்கே என்னெல்லாம் இந்த ஸ்லைடில் எழுதியிருக்கணும், இது ஃபுல்லாக எழுதினாதான் உனக்கு 5 மார்க். இது ஃபுல்லாக எழுதினாதான் 5 மார்க்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் ஏடின்றது உனக்கு ஆங்கிள் பைசெக்டார். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏடியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அண்ட் சிஇன்னு ஒரு லைன் பேரலல் டு ஏபி வரைகிறோம். ஸோ இயும் இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண லைனும் இந்த பேரலில் ஒரு இடத்துல மீட் பண்ணும், அதுதான் இ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த குட்டி ட்ரையாங்கிள் ஏடிபி அண்ட் சிஇடி. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் பார்க்க போது இந்த ஆங்கிளும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள், திஸ் ஆங்கிள் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். இது ரெண்டும் வெர்டிகலி ஆப்போசிட். அது எழுதினாலும் ஓகே, எழுதினாலும் ஓகே, ரெண்டு ஆங்கிள் போதும். ஓகே, எஸ். ஸோ இந்த மேம் நோ மேம் ரீசன் எழுதணுமா? லைக் காமன் ஆங்கிள் கண்டிப்பாக எழுதணும்ப்பா, கண்டிப்பாக ரீசன் எழுதணும். நான் இங்கே ஷார்ட் ஃபார்மில் கூட எழுதியிருக்கேன் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்னு. நீ ஃபுல்லாக எழுதணும் ரீசன், ஒவ்வொரு ப்ராக்கெட் பக்கத்துலையும் ரீசன் எழுதணும். மேம் 5 + 5 + 5 சம் வருமா? 5 + 5 + 5ன்னு ஒரு சம் இருக்கா? செலக்டட் கொஷின்ஸ்ப்பா ஷைஃப், செலக்டட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் எப்படிப்பா இந்த டைமில் நம்மளால் ரிவைஸ் பண்ண முடியும்? செலக்டட் கொஷின்ஸ். பேரபோலாக்கு வீடியோ போடுங்க, கிராஃப் போட்டிருக்கு, 8 மார்க்ஸ் செக் பண்ணுங்கள். இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் அன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே சொல்லி தந்தேன். அந்த வீடியோ செக் பண்ணுங்கள், லைவ் வீடியோ. சந்தியா மேரி. ஓகே, சரி. ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் இது ரெண்டும் சிமிலர்னு சொல்லிட்டேன். தென் இந்த பெரிய ட்ரையாங்கிளில் இது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், ஏன்னா இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு சைடும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆல்ரெடி நீ சிமிலர் ட்ரையாங்கிள்னு எழுதியிருக்க இந்த டப்பாவில் எங்கே சிஇ இருக்கோ அங்கே ஏசி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ஏசியும் சிஇயும் ஈக்குவல். இதுதான் உன்னோட ப்ரூஃப். எஸ் மேம், பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஒன்ஸ் மோர். நீ ஒரு நிமிஷம் பாருங்கடா ஸ்லைட் பாருங்க. என்ன புரியல பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்ல? சிவாஸ் தியரம், எண்டஸ் தியரம் சொல்கிறேன். பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரமில் என்ன புரியல? முகமது, உங்கள் டெக்ஸ்ட் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இல்லைப்பா, டெக்ஸ்ட் இருக்குது, பிளாக்லாம் ஒன்றும் ஆகலை. வாண்ட் டு ரைட் ஸ்டேட்மெண்ட், கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கணும். ஏசி ஈக்குவல் டு சிஇ மீன்ஸ் இட் இஸ் ஐசோஸ்லெஸ். இல்லை, ஐசோஸ்லெஸ்னால தான் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது.
ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால ஐசோஸ்லெஸ். நீ எப்படி எழுதினாலும் ஓகே. ஒன் டைம் சொல்லுங்க ஃபாஸ்டா. சரிப்பா, இங்கே பாருங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரையாங்கிளோட ஒரு சைடுக்கு பேரலாக வரைகிறேன். ஓகே, அதுதான் என்னோட ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் டின்றது பேரலாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த பேரலல் லைன் இந்த சைட்ஸோட ரேஷியோ இருக்குல்ல, அதை ஈக்குவலாக டிவைட் பண்ணும். அதுதான் சேம் ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அது ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டேன். கிவன் டு ப்ரூவ் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு. ஓகே, இப்போ ட்ரையாங்கிள் பாருங்க. ஸோ இங்கே ட்ரையாங்கிளே கிடையாது, இந்த ஆங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஇ இஸ் பேரலல் டு பிசியா அண்ட் திஸ் இஸ் டிரான்ஸ்வர்சல். அப்போ ஆங்கிள் 1, இந்த ஆங்கிள் ஏபிசியும் ஏடிஇயும் இந்த ரெண்டு ஆங்கிளும் உனக்கு என்னது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி இந்த சைடு இந்த ரெண்டு ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸா? ஆங்கிள் ஏ காமனா இருக்கு, மூணு ஆங்கிள் சேமா இருக்கு. ஏஏஏ சிமிலாரிட்டி. ஓகே, ஏஏஏ சிமிலாரிட்டி. ஸோ ஏஏ சிமிலாரிட்டி இங்கே கொடுத்துருக்கு. அதை வச்சு அதோட சைட்ஸ் எழுதிக்கோ. ரெண்டு ட்ரையாங்கிளும் ஏஏ சிமிலாரிட்டியில் சிமிலர். அப்போ அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எழுதிக்கோ. கரஸ்பாண்டிங் சைட்ஸில் ஏபின்னு ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ஏடி பை டிபின்னு கட் பண்ணிக்க முடியுமா? அதை மேம் சாரி, ஏடி ப்ளஸ் டிபின்னு எழுதலாமா? அதே மாதிரி ஏசியை ஏஇ ப்ளஸ் இசின்னு எழுதலாமா? ஸோ அதுதான் பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த டினாமினேட்டர் இந்த ரெண்டு டேர்முக்கு காமன் பிரிச்சா ஏடி பை ஏடி இஸ் 1 அண்ட் ஏஇ பை ஏஇ இஸ் 1. இந்த 1 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்க டிபி பை ஏடி அண்ட் இசி பை ஏஇ. இது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதோட ரெசிப்ரோக்கலாக இருக்கு. இப்போ பை டேக்கிங் ரெசிப்ரோக்கல் யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, கிறிஸ்டல் கிளியர் நவ் மேம், சூப்பர். கிராஃப் டைரக்ட் இன்டைரக்ட் மட்டும் பாருங்கப்பா. ஓகே, இப்போ லாஸ்ட் மினிட்ல பயப்படாதீங்க, குழப்பிக்காத. நான் எதுக்காக சொன்னேன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டைரக்ட் இன்டைரக்டே கேட்காம பாரபோலிக் அதாவது குவாட்ராட்டிக் மட்டும் கேட்டிருக்காங்க. Why didn't I come for morning revision? லைவ் 10 o'clock தான்டா இருந்துச்சு. மார்னிங் ரிவிஷன் இல்லையே இன்னைக்கு, நாளைக்கு தான் இருக்கு உங்களுக்கு. டே நீங்க தான்டா லைவ் ஃபுல்லாக வைக்கிறீங்க, படிக்கிறதுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டீங்க. மார்னிங் 1 marks புக் பேக் 1 markக்கும் 8 marksம் ரிவைஸ் பண்ண சொல்லி தான் நான் ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தேன். சரி, அடுத்து இன்னொரு தியரம் கூட இருக்கு, பித்தாகரஸ் தியரம். தேல்ஸ் தியரம் மட்டும் பார்த்துட்டு விட்டுறக்கூடாது, பித்தாகரஸ் தியரமும் பார்க்கணும். ஸோ பித்தாகரஸ் தியரம் பார்க்கலாமா? எஸ் தனலட்சுமி எடுக்கலாம்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட் தியரம் பித்தாகரஸ் தியரம். உனக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லித்தரேன். நிறைய பேர் மேம் எனக்கு பாஸ் பண்றதுக்கு சொல்லித்தாங்க மேம் அப்படின்னு கேட்டீங்க. பாஸ் பண்றதுக்கு என்ன படிக்கணும்னு நான் சொல்றேன். ஓகே, பாஸ் பண்ணணும்னு சொல்றேன் மேம். ஃபர்ஸ்ட் சாப்டரும் 3rd சாப்டர்ல மேட்ரிக்ஸ் அதெல்லாம் இப்போதைக்கு படிச்சு வச்சுக்கோ. அப்புறம் கிராஃப் தியரம் அது சில கொஸ்டின்ஸ் புக் பேக்லாம் பார்த்தா நீ ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். பேப்பர் ப்ரெடிக்ஷன் ஈவினிங். ஓகே, நெக்ஸ்ட் பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம்ல ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க. இன்னர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரொம்ப முக்கியம் அந்த ஸ்டேட்மெண்ட். இன்னர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், the square of hypotenuse is equal to sum of square of other two sides. Okay, so statement நல்லா படிச்சுக்கோ. in a right angle triangle. okay, சரண்யா 3.16ல quadratic graphல x value common இல்ல, சம்முக்கு ஏதாவது values மேல போயிடுச்சு. சம்முக்கு ஏதாவது values யூ ஷேப் கிராஃப் மட்டும் படிச்சா போதுமா? டே ஏதோ ஒன்று படிங்கடா, ஏதோ ஒன்று படி. ஆனால் உனக்கு யூ ஷேப் கிராஃப் இருக்குல்ல, அதாவது பேரபோலிக் குவாட்ராட்டிக் கிராஃப், அது பண்ண போது கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். அதனால தான் டைரக்ட் வேரியேஷனும் இன்டைரக்டும் படிக்க சொல்கிறாங்க. பட் உனக்கு எது ப்ரிஃபரன்ஸோ அதை படி. எஸ், தமிழ் மீனிங்கில் சொல்லவாடா? இதுக்கு தமிழ் வார்த்தை என்னடா? சரி, சைடு ஹைப்போட்டென்யூஸ் அதெல்லாம் தெரியும்ல, அதெல்லாம் இங்கிலீஷில் வேர்ட் தெரியும்ல. சரி, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தாச்சு. இதில் ரைட் ஆங்கிள் இருக்குல்ல, இந்த 90 டிகிரி இருக்குல்ல, இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க சைடு தான் ஹைப்போட்டென்யூஸ். ஓகே, பிசியை தான் ஹைப்போட்டென்யூஸ்னு சொல்லுவோம். அதோட ஸ்கொயர், அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதோட ஸ்கொயர். நமக்கு அந்த சைட் தெரியாதுல்ல, அப்போ பிசி ஸ்கொயர். அதோட ஸ்கொயர்னா பிசி ஸ்கொயர். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மற்ற ரெண்டு சைடோட ஸ்கொயரோட சம்முக்கு. அப்போ ஏபி ஸ்கொயர் அண்ட் ஏசி ஸ்கொயரோட சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். த சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். இதுதான் உன்னோட ஸ்டேட்மெண்ட்.
கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது given ஏபிசின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் டட் ஏ. ஸோ ஏபிசின்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் டட் ஏ. ஓகே மேம் ஜாமெட்ரியில 2 டான்ஜென்ட் வரலன்னா நான் ஜாமெட்ரியில 2 டான்ஜென்ட் மட்டும் பாருன்னு சொல்லியே 2 டான்ஜென்ட் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம்ல இருக்க அந்த டான்ஜென்ட் வரையிறது சிங்கிள் டான்ஜென்ட் இது மூணும் பார்த்துருக்கணும் சர்க்கிள் டான்ஜென்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல அண்ட் சிமிலர் ட்ரையாங்கிள்ல ஸ்கேல் ஃபேக்டர் லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் 1 இது 5வே நீ பார்த்துருந்தனா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நீ ஏன் பயப்படுற? பித்தாகரஸ் தியரம் சுத்தமா புரியல, இப்ப புரிய வச்சிடலாம், இப்ப சொல்லித்தரேன் கவனிங்க. ஓகே ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல உன்னோட ஹைப்போட்டனியூஸோட ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஸ்கொயர் ஆஃப் இந்த 2 சைட் மற்ற 2 சைடு இருக்குல்ல அதோட சம்க்கு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் 2 சைட்ஸ். ஸோ ஏபி ஸ்கொயர் அண்ட் ஏசி ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் டட் ஏ எடுத்திருக்கோம், அது மட்டும் தான் இங்க கிவன். நீ என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ற? உன்னோட ரைட் ஆங்கிள் இருக்க இடத்துல இருந்து ஆப்போசிட் சைடுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் வரைகிற 90 டிகிரிக்கு ஒரு ஆல்டிடியூட் வரைகிற. ஸோ ஏடி ஆல்டிடியூட்னாலே 90 டிகிரி தான், ஏடின்னு ஒரு ஆல்டிடியூட் வரைகிற பிசிக்கு. ஸோ இப்போ இது மட்டும் தான் உன் கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இதுல என்ன ப்ரூவ் பண்ண போறோம் ரிசல்டன்ட் எழுதணும்னு சொன்னேன்னா ஸோ டு ப்ரூவ்ல ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சாரி ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்க ஹைப்போட்டனியூஸ் பிசியா பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர். ஹைப்போட்டனியூஸ் நீ என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துக்கோ, டயக்ராம்ல என்ன நேம் கொடுத்துருக்கியோ அதுதான்ப்பா இங்க இருக்கணும், டயக்ராம்ல இருக்க நேம் தான் இங்க இருக்கணும், நீ மாத்தி மாத்தி எழுதக்கூடாது. ஓகே எஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர், தட்ஸ் ரைட். இப்போ நம்மளோட ப்ரூஃப் பார்க்கலாம். டே புரியலன்னு சொல்றவங்களாம் ஒரு டைம் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோ. நான் ஒரு டைமுக்கு 10 டைம் கூட ஒன்று சொல்றேன், ஆனால் கவனி. ஓகே எஸ் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் இந்த குட்டி ட்ரையாங்கிள் ஏபிடி. எஸ் ரெண்டுத்துலையுமே ஆங்கிள் பி காமனா, ரெண்டுத்துலையுமே ஆங்கிள் பி காமனா, அப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் என்னோடது. ஒரு ஆங்கிள் காமனாக இருக்க ஆங்கிள் என்ன ஆகும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒரு ஆங்கிள் கிடச்சிருச்சு. அடுத்து மேம் இந்த பிஏசின்ற ட்ரையாங்கிளில் ஆங்கிள் ஏ 90ல் இருக்கு. அடுத்து ஏடிபின்ற ட்ரையாங்கிளில் ஆங்கிள் டி 90 டிகிரியில் இருக்கு. அப்போ ரெண்டு ஆங்கிள் 90 டிகிரியில் இருக்கா ஈக்குவலா? ஏஏ சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி எந்த 2 ட்ரையாங்கிள் சொல்லியிருக்கோம்? இங்க பாரு ஆர்டர் அப்படியே சொல்றேன். ஏபிசி ட்ரையாங்கிள்னா ரைட் ஆங்கிள் இருக்குது இங்க டி, டிபிஏ ட்ரையாங்கிள், டிபிஏ ட்ரையாங்கிள். இந்த ஆர்டர் கரெக்டா எழுதணும். எங்க 90 டிகிரி இருக்கு? ஏல இருக்கு, அப்போ இந்த ட்ரையாங்கிள் டில இருக்கு. நெக்ஸ்ட் பின்றது காமன் ஆங்கிள் பி, ரிமைனிங் இருக்க சைடு அப்படியே எழுதிக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம ரேஷியோ எழுதலாம். ஓகே எஸ் சிவாஸ் தீரமும் மெனிலஸ் தீரம் சொல்றேன்டா. இந்த தீரம் சொல்லிட்டு இருக்க போது எப்படிடா 2 கை இருக்கா, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று சால்வ் பண்றதுக்கு கவனிங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து உனக்கு ரேஷியோ எழுதலாமா? ரேஷியோ பாரு, ஏபி பை டிபி இஸ் ஈக்குவல் டு பிசி பை பிஏ. ஸோ இதில் ஏபியும் மல்டிப்ளை பண்ண போது எனக்கு ஏபி ஸ்கொயர் கிடைக்கும் அண்ட் பிசி இன்டூ பிடி இருக்கும். ஸோ இது எப்படி மேம் எனக்கு தெரியும் இங்கே ஏபி தான் வரும்னா, நம்மளோட ப்ரூஃபில் ஒரு சைடு ஏபி இருக்கா, அப்போ ஏபி ஸ்கொயர் இருக்கா, இங்கே ஏபி தான் எடுக்கணும். இன்னொன்று ஏசி இருக்கா, நெக்ஸ்ட் நம்ம எடுக்கிற ட்ரையாங்கிள் ஏசின்றது காமனாக இருக்க மாதிரி எடுக்கணும். ஓகே சாப்டர் 7 ஃபார்முலா ஷீட் எங்கே இருக்குது? சாப்டர் 7ஓட ரிவிஷன் எடுத்த கிளாஸில் இருக்குது. இல்லைனா உனக்கு டோட்டல் ஃபார்முலா ஷீட் ஒன்று கொடுத்துருக்கேன், மாஸ்டர் லிங்க்னு ஒன்று இருக்குது. அந்த லிங்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் கிடைக்கும். வாட்ஸ்அப் சேனலில் செக் பண்ணீங்களா இல்லையா? எஸ். ஸோ இங்கே பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள்? ஏபிசின்ற ட்ரையாங்கிள் அண்ட் ஏடிசின்ற ட்ரையாங்கிள். இந்த 2 ட்ரையாங்கிளில் ஆங்கிள் சி காமன், 90 டிகிரி இங்கே ஆங்கிள் டி 90 டிகிரி. ஸோ இது 2 எழுதிக்கும். இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் ஏஏ சிமிலாரிட்டியில் சிமிலரா? இங்கே பாரு எப்படி எழுத போகிறோம், பிசி பை ஏசி அண்ட் ஏசி பை டிசி, இதுதான் ரேஷியோ. அப்போது இது 2 மல்டிப்ளை பண்ணால் ஏசி இன்டூ ஏசி ஸ்கொயர் பிசி இன்டூ டிசி கிடைக்கும். ஸோ இப்போது இது முதல் ஈக்குவேஷன், அது 2வது ஈக்குவேஷன். 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணு, எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஆட் பண்ணு, சாரி எல்ஹெச்எஸ் 2த்தையும் ஆட் பண்ணு, ஆர்ஹெச்எஸ் 2த்தையும் ஆட் பண்ணு. அப்போ எல்ஹெச்எஸ் 2த்தையும் ஆட் பண்ணால் ஏபி ஸ்கொயர் அண்ட் ஏசி ஸ்கொயரா ஆட் பண்ணியாச்சு. ஆர்ஹெச்எஸ்ல மேம் பிசி இன்டூ பிடி பிளஸ் பிசி இன்டூ டிசி ரெண்டுத்துலேயும் பிசி காமனாக இருக்கு, வெளியே எடுத்துருங்க. இப்போ ரிமைனிங் இருக்குது பிடி பிளஸ் டிசியா? பிடி பிளஸ் டிசி என்னதுப்பா? பிடி பிளஸ் டிசி சுசுகி ஆங்கிள் பைசெக்டர் தியரம் வராதுன்னு சொன்னாங்களா? போன வருஷம் கேட்டேன், இந்த வருஷம் கேட்க மாட்டேன்னு சொன்னாங்களா? ஒரு டைம் பார்த்துக்கோ,
ஆனால் அதை கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி. நெக்ஸ்ட் கொஸ்டின் அதான்ப்பா சால்வ் பண்ணுறேன் சந்தியா, வெயிட் பண்ணுங்க. இது முடிச்சதுக்கப்புறம் அதான் நெக்ஸ்ட் சால்வ் பண்ணுறேன். ஐ ஹேட் மேக்ஸா? ஹேட் பண்ணாலும் பரவாயில்லப்பா, ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஹேட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். உனக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிக்காதுன்றதுக்காக எழுத முடியாதுன்னு இல்லை, ஸோ அதுக்காகவாது படிக்கணும். எஸ் டே, டைரக்ட் இன்டைரக்ட் மட்டும் படிங்கடா, பிரச்சனை வராது. நான் சொல்கிறேன், ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க 2 பேப்பரில் கேட்டிருக்காங்கன்னு ஒரு ஐடியாக்காக சொன்னேன், சரியா? எஸ். ஸோ இப்போ இது ரெண்டுலேருந்து ஆட் பண்ணால் உன்னோட ப்ரூஃப் கிடைச்சிடும். இங்கே பாரு, பிடி ப்ளஸ் டிசி இஸ் பிசி, பிசி இன்டூ பிசி இஸ் பிசி ஸ்கொயர். அப்போ உன்னோட ப்ரூஃப் என்ன? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் பிசி ஸ்கொயரா? கிடைச்சதா? ஓகே. பித்தாகரஸ் தியரம் உன்னோட கொஸ்டின் பேப்பரில் இருந்துச்சுன்னா ஃபுல் 5 out of 5 வாங்கிடலாமா? எஸ். ஒருவேளை நாளைக்கு கொஸ்டின் பேப்பரில் பித்தாகரஸ் தியரம் கேட்குறாங்கன்னா ஃபுல் 5 out of 5 வாங்கிடலாமாப்பா? Tell me guys. Teach again angle bisector. டே மேலே போயிடுச்சு, எது அகெயின் டீச் பண்ணும்? நாளைக்கு லைவ் மார்னிங் டைம் 5க்குப்பா. ஆங்கிள் பைசெக்டார் ஸ்டேட்மெண்ட்டாப்பா? எஸ், ஐ வில் சே ஆங்கிள் பைசெக்டார் ஸ்டேட்மெண்ட். இங்கே பாரு, டயக்ராம் மட்டும் பாரு, ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்காது. ஒரு ட்ரையாங்கிளோட இன்டர்னல் பைசெக்டார், அதாவது ட்ரையாங்கிள்குள்ளே இருக்க ஆங்கிளில் ஏதோ ஒரு ஆங்கிளுக்கு பைசெக்டார். நான் ஏக்கு எடுக்கிறேன். ஸோ த இன்டர்னல் பைசெக்டார் ஆஃப் அன் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள், த இன்டர்னல் பைசெக்டார் ஆஃப் அன் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் divides the opposite sides. இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு இதுதானே, இந்த ஆங்கிளுக்கு இதான ஆப்போசிட் சைடு. இது எப்படி டிவைட் பண்ணுனா, இது ஈக்குவல்ல இது ரெண்டையும் எப்படி டிவைட் பண்ணுனா, இந்த ஃபுல் சைடை இந்த ரேஷியோ ஆஃப் இந்த ஆங்கிள் இருக்க கரஸ்பாண்டிங் சைட்ஸ். ஆங்கிள் ஏ எங்க இருக்கு மேம்? ஏபிக்கும் ஏசிக்கும் நடுவில் இருக்கு. இந்த ஆங்கிள் ரெண்டும் இருக்கிறதுக்கான கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோ, அப்போ ஏபி பை ஏசியோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நான் எப்படி சொல்லலாம்? ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி. ஓகே, 5 to 7 o'clock உங்களை அமுச்சு விட்டுருவேன், கவலைப்படாதீங்க. நீங்கள் போய் ரெடி ஆகி போகலாம். நீங்கள் சொல்லுங்கள். டே, ஒன் மோர் திங், நான் கமெண்ட்ஸில் பார்த்துருந்தேன். என்னன்னா, ஒருத்தன் டெக்ஸ்ட் கூட எனக்கு பண்ணியிருந்தான். ப்ராக்ரஸ் செக்கில் ஒரு கொஷனில் வந்து நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி ஐ அண்ட் தி அப்சர்வர், அது வந்து கிளீனோமீட்டர்னு சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். பட் டெக்ஸ்ட் புக்கில் அது தியோடலைட்டுன்னு இருக்குது, அது தப்பாக சொல்லியிருந்தேன். தியோடலைட் தான், ஏன்னா ரெண்டுமே இருக்குது. டெக்ஸ்ட் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிப்ரெஷனை ஃபைண்ட் பண்ணுறது கிளீனோமீட்டர், ஓகே. ஆனால் ஐ லெவல்லேருந்து இந்த அப்சர்வரை பார்க்குறது அது வந்து உனக்கு தியோடலைட், ஓகே. எஸ், தேங்க்யூப்பா, ஐ வில் ஹேவ் வாட்டர் ஃபார் ஷோர். டே, இப்போ 5 மார்க் உன் கையில் இருக்குது, ஓகே. 5 மார்க் கண்டிப்பாக 3ல் ஒரு தியரம் கேட்க போகிறாங்க. நான் வந்து தியரம் வந்து பித்தாகரஸ் தியரம் இல்லை தேல்ஸ் தியரம் வரும்னு சொல்லியிருக்கேன். இது ரெண்டில் எது வந்தாலும் ஃபுல் 5 மார்க் எடுத்துடலாமா? எஸ். அடுத்து எஸ்எஸ் கிரியேஷன். ஒரே நிமிஷம்ப்பா, ஒரே நிமிஷம், இது முடிச்சிடலாம். ஸோ உன்னோட சிவாஸ் தியரமும் மெனிலஸ் தியரமும் படிக்க சொல்லியிருந்தேன்னா அதோட ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சிவாஸ் தியரம் வித்தவுட் ப்ரூஃப். உன் புக்லேயே சிவாஸ் தியரம் வித்தவுட் ப்ரூஃப்னு தான் இருக்கும். இதுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க, ஸ்டேட்மெண்ட்க்கு 1 மார்க்கு, டயக்ராம்க்கு 1 மார்க், சரியா? ஸோ தியரம் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. லெட் ஏபிசி பி அ ட்ரையாங்கிள் அண்ட் டிஇஎஃப் ஆர் த பாயிண்ட்ஸ் ஆன் தி லைன்ஸ். எந்தெந்த லைன்ஸ்ல? டின்றது பிசியில், ஈன்றது சிஏல அண்ட் எஃப்ன்றது ஏபியில் ரெஸ்பெக்டிவ்லி. முதல் ஸ்டேட்மெண்ட் பாரு, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் டிஇஎஃப்ன்றது பாயிண்ட்ஸ் ஆன் த சைட்ஸ் ஆன் த லைன்ஸ். லைன்ஸ்னால் சைட்ஸ், இதில் சைட்ஸ் தானே அந்த லைன்ஸ். ஏசி, சிஏ அண்ட் ஏபி ரெஸ்பெக்டிவ்லி, ஓகே. பட் 8:30 ஸ்கூல், அதனால தான் 7 o'clock முடிச்சிடலாம். 2 hours என்ன மார்னிங் என்ன ரிவைஸ் பண்ணணும்? மார்னிங் இந்த இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் ரிவைஸ் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் சில சம்ஸ் அதை மட்டும் பார்க்கலாம், வேற எதுவும் பார்க்க மாட்டோம், ஓகே. எஸ் மேம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்களா? நான் வீடியோ போட்டு வாட்ஸ்அப்லேயும் பிடிஎஃப் ஒன்று கொடுத்துருக்கேன். எஸ், ஸோ இது உனக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், த சீவியன்ஸ் ஏடி பிஇ அண்ட் சிஎஃப்.
ஸோ ஏடி பிஇ அண்ட் சிஎஃப் இதெல்லாம் தான் சிவியன்ஸ். இதை கான்கரண்ட்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே கான்கரண்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது இது மூணு வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது. ஓகே, இது மூணுமே உனக்கு கான்கரண்ட். எப்போ கான்கரண்ட்டாக இருக்கும்? ஹிஃப் அண்ட் ஓன்லி ஹிஃப். இது இருந்தால் மட்டும்தான். ஹிஃப் அண்ட் ஓன்லி ஹிஃப்க்கு மீனிங் என்னன்னா இது இருந்தால் மட்டும். டேஞ்சன்ட் எவ்வளோ சம் இருக்கு? 3 டிஃப்ரெண்ட் சம்ஸ் இருக்குப்பா. சிங்கிள் டேஞ்சன்ட், அது வேணா கன்ஸ்ட்ரக்ஷன் உனக்கு அடுத்து சொல்லித்தரேன். சிங்கிள் டேஞ்சன்ட் ஒன்று இருக்கு, 2 டேஞ்சன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இது வரைக்கும் 2 டேஞ்சன்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் யூஸ் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. மூணுமே நீ பார்க்கணும். எஸ், உடம்பு சரியில்லையா? டே எக்ஸாம்டா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு டேப்லெட்லாம் எடுத்துக்கோங்க. நாளைக்கு காலையில் எக்ஸாம் எழுத போகணும்ல. எஸ், கமான். ஓகே, ஸோ ஹிஃப் அண்ட் ஓன்லி ஹிஃப். இங்கே ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோ எழுதுறதுக்கு பசங்க கஷ்டப்படுறீங்க. மேம் இந்த ரேஷியோ எப்படி எழுதுறது, இது எப்படி படிக்கிறது? நீ வந்து ட்ரையாங்கிள் டயக்ராம் வரைஞ்சிட்டேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் முத கொண்டு எல்லாமே எழுதலாம். ஸோ ரேஷியோ எப்படி எழுதணும்னு சொல்கிறேன் பாரு. பிடி பை டிசி ஆன்டி கிளாக் வைஸில் போக போகிறோம். சிஇ பை இஏ, ஏஎஃப் பை எஃப்பி, இதோட ப்ராடக்ட் எல்லாமே இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு 1 இருக்கும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் டு 1. ஓகே, எஸ். வேர் த லென்ஸ் ஆர் டைரக்டட். லென்ஸ் ஆர் டைரக்டட்னா இப்படி தான் போகணும், நீ ஆர்டர் மாற்றி போகக்கூடாது. லென்ஸ் ஆர் டைரக்டட், இது ரொம்ப முக்கியம். சிவாஸ் தியரம்ல த லென்ஸ் ஆர் டைரக்டட், இது ரொம்ப முக்கியம். திஸ் ஆல்சோ ஒர்க்ஸ் ஃபார் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் ரேஷியோ. இந்த ரேஷியோ அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா இது ஒர்க் பண்ணும். எதனால? 1ஓட ரெசிப்ரோக்கல் 1, 1ஓட ரெசிப்ரோக்கல் 1. அதனால எஸ், இட் ஒர்க்ஸ் அவுட். ஓகே, அக்கா ஒரு டவுட் சொல்லுங்கப்பா. இர்ஃபான், முகமது இர்ஃபான், வாட்ஸ் இட் அவுட்? கொஞ்சம் குயிக்கா. மேம் நான் சென்டம் தான். சூப்பர்ரா. மேம் கிராஃப் பேரபோலா ஸ்டெப்ஸ் சொல்லுங்க. கிராஃப்ல என்னடா ஸ்டெப்ஸு? 2 உனக்கு நேச்சர் ஆஃப் த ரூட் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நேச்சர் ஆஃப் த ரூட்டுக்கு கொடுத்துருக்க கிராஃபை ஈக்குவல் டு ஒய்னு எழுதி XY கோஆர்டினேட்ஸ் மினிமம் 5 பாயிண்ட் எடுத்து பிளாட் பண்ணு. கிராஃப் கிடைச்சோடனே நேச்சர் ஆஃப் த ரூட்டை சொல்லு. இதே சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா மொதல் கிராஃபை வரைஞ்சிட்டு ரெண்டாவது ஈக்குவேஷனையும் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுக்கு மினிமம் 3 பாயிண்ட். ஓகே, அதை பிளாட் பண்ணு. 2 கிராஃபும் ஒரே இடத்துல மீட் பண்ணுச்சுன்னா அதோட சொல்யூஷன் சொல்லு. ரைட்? ஓகே, எல்லாத்துக்கும் சிவாஸ் தியரம் கிளியரா? சிவாஸ் தியரம் கிளியரா? நெக்ஸ்ட் மெனிலஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தலாமா? ஸ்டேட்மெண்ட் பார்த்தலாமா? ஓகே, ஸோ மெனிலஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க. a necessary and sufficient condition for point PQR. ஸோ PQR வந்து உனக்கு கொலீனியரா இருக்கணும்னா, கொலீனியர்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். அந்த 3 பாயிண்ட்டும் ஓகே, 3 பாயிண்ட்டும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். ஸோ அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, PQRன்றது உனக்கு கொலீனியராக இருக்கணும்னா அதுக்கு இந்த ஏபிசின்ற சைடு இருக்குல்ல, ஒன்று அந்த சைடு மேலே இல்லைனா அதோட எக்ஸ்டென்ஷனில். அந்த சைடு மேலேயே அந்த பாயிண்ட் இருக்கலாம், இல்லைனா அதோட எக்ஸ்டென்ஷனில். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியில் உனக்கு அந்த சைட்ஸ் மேலேயே இந்த பாயிண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை அதோட எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். அப்படி அந்த இருக்க பாயிண்ட் எப்போ கொலீனியராக இருக்கும்னா, ரேஷியோ சொல்கிறேன் பாரு. பிபி பை பிசி. இங்கே பாரு, நம்ம எடுத்துருக்க பாயிண்ட் பிசின்ற சைடில் பின்ற பாயிண்ட் இருக்கா, அப்போ பிபி பை பிசி. நெக்ஸ்ட்டு சிஏன்ற சைடோட எக்ஸ்டென்ஷனில் கியூ இருக்குது. ஸோ சிஏருந்து ஃபஸ்ட்டு கியூ போ, அப்புறம் பேக்கில் கியூஏவா, சிக்யூ பை கியூஏ அண்ட் தென் ஏஆர் பை ஏஆர்பி. இந்த ப்ராடக்டோட ரேஷியோக்கு ஈக்குவலாக -1 இருக்கும். -1, அதில் 1 இங்கே -1. அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை வேற ஆல் த செக்மெண்ட்ஸ் இந்த ஃபார்முலா டைரக்டட் செக்மெண்ட்ஸ். இங்கேயும் நீ ஆர்டர் மாற்றக்கூடாது. ஓகே, இங்கேயும் நீ ஆர்டர் மாற்றக்கூடாது. ஒருவேளை நீ ஆர்டர் மாற்றினா மேம் பிபிக்கு பதிலாக பிபி எழுதிட்டு அப்போது சைன் சேஞ்ச் ஆகும், இங்கே மைனஸ் ஆகும். அது உனக்கு சம்மில் இருக்குது, அந்த சம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அதனால் நீங்கள் இதை பார்த்தா போதும். ஓகே, கிளியரா? ஓகே, சிவாஸ் தியரம் ஒன் டைம் சொல்லுங்க.
சிவாஸ் தியரம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நீ வந்து ஸ்டேட்மெண்ட் பார்க்காத, டயக்ராம் பார்த்தே சொல்ல முடியும்னு சொன்னா, டயக்ராம் பார்த்து சொல்லலாமா? ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஓகே? அதில் இஎஃப்டின்னு 3 பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறேன். அந்த பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா கான்கரண்ட்டாக இருக்கும். இந்த சிவிஎன்ஸ் பிஇ, சிஎஃப் அண்ட் ஏடி இது மூணுமே கான்கரண்ட்டாக இருக்கும். எப்போ கான்கரண்ட்டாக இருக்கும்னா இந்த கண்டிஷனில் மட்டும்தான். என்ன கண்டிஷன்? பிடி பை டிசி, சிஇ by EA and AF by FB இதோட ப்ராடக்ட் ஈக்குவல் டு 1 இருந்தா அண்ட் இந்த லென்த் எல்லாம் நம்ம ஒரே டைரக்ஷன்ல தான் எடுக்கணும், மாற்றி எடுக்கக்கூடாது. இது உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் கொடுத்துருக்குது, ஒருவேளை நீ இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தாலும், இந்த ரேஷியோ ரெசிப்ரோக்கல் எடுத்தாலும், மூணுத்தையுமே ரெசிப்ரோக்கல் எடுத்தா ஈக்குவல் டு 1 இருக்கும். எஸ், ஓகேவா? டயக்ராமும் ஃபார்முலா மட்டும் எழுதுனா போதுமா? ஸ்டேட்மெண்ட்டு நீ என்ன பண்ணுற, மேம் எனக்கு எழுதுறது கஷ்டமாக இருக்குன்னா, இந்த டயக்ராம் பார்த்து உனக்கு என்ன புரிச்சிருக்கோ, ஃபார்முலா எழுதுகிற டயக்ராம் இருக்குது, ஓகே. ஆனால் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் இந்த வேர்டிங்ஸ்லாம் இருக்கணும்ல, கான்கரண்ட்டு நீங்கள் சொல்லணும், அங்கே வந்து உனக்கு 3 பாயிண்ட் வந்து கொலீனியராக இருக்குன்னு சொல்லணும். ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் இருக்குமா எழுது. கொஞ்சம் மிஸ்டேக், கிராமட்டிக்கலாக மிஸ்டேக் இருந்தாலும் பிரச்சனை இல்லைடா, ஆனால் ஏதாவது எழுதி இருக்கணும். ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு போ, ஓகே? கான்கரண்ட்னா என்னவா? மூணுமே வந்து எங்கே மீட் ஆகுதுன்னு பாரு. இந்த சீவியன்ஸ் மூணுமே வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் ஆயிருக்கா, அக்கரிங் அட் தி சேம் டைம், ஒரே டைம்ல நடந்தால் அது பேர் கான்கரண்ட். கொலினியர்னா அந்த 3 பாயிண்ட்டும் உனக்கு கொலினியர்ட்டி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல, 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதோட ஸ்லோப் ஜீரோவோ, ஸ்லோப் ஈக்குவலாக இருந்தாவோ இல்லை ஏரியா ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது கொலினியர்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா நாங்கள் ட்ரையாங்கிளே ஃபார்ம் ஆகலை, இந்த 3 பாயிண்ட் வச்சு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாது, ஸ்ட்ரெயிட் லைன், ஓகே? சரி, இப்போ அடுத்து கிராஃப் ஒன்ஸ் பார்த்துடலாமாப்பா? கிராஃப் பார்ப்போமா, கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் எது பார்க்கலாம்? இப்போ நம்மக்கிட்ட 5 மார்க் ஷியோராக இருக்கு. அடுத்து கிராஃப் பார்க்கலாமா, கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாமா? எஸ், மெனுலஸும் படிச்சே ஆகணும். நீ வந்து இது வரைக்கும் படிக்கல மேம்ன்றவன் டயக்ராமும் அந்த ஆன்சர் மட்டுமாவது பார்த்துட்டு போ, ஈக்குவேஷனும், ஓகே? கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? சரி, ஃபர்ஸ்ட் நான் வந்து உனக்கு தெரியும்னா நீ வந்து ஜஸ்ட் கவனிச்சா மட்டும் போதும், ஓகே? இன்னொன்று எடுத்து கூட ஒர்க் அவுட் பண்ணு. உனக்கு தெரியும்னா விட்டு சிமிலர் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியாதவங்களுக்கு ஒரு டைம் சொல்லி தந்துடுறேன். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பாரு. கன்ஸ்ட்ரக்டட் ட்ரையாங்கிள் சிமிலர் டு த கிவன் ட்ரையாங்கிள் LMN. ஸோ LMN ஒரு ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கோ. இதுக்கு சிமிலராக இருக்கணும். சைடு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 4/5 ஆஃப் தி கரஸ்பாண்டிங் சைட்ஸ். அப்போது இது L M N-ஆ, இது M dash N dash, ஓகே? இது M dash N dash. கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம்ல. ஸோ எப்படி கரஸ்பாண்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் பாரு. நான் குயிக்காக சொல்கிறேன், நீயும் ஒரு குயிக் நோட் சைடில் ஸ்டெப்ஸை எழுதிக்கிட்டே வா, சரியா? ஸோ டிசிப்ளின் டோல் மேக்ஸ், எனக்கு ஸ்கேல் வேணும், காம்பஸ் வேணும். சரி, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்கப்பா. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? ஃபஸ்ட் ட்ரையாங்கிள் இது. அதுக்கப்புறம் இது கீழே, அதாவது இது நேம் பண்ணிக்கோ மேம், இது வந்து LMN, ஓகே? ஸோ இது கீழே ஒரு ஆங்கிள் வரைய போகிறோம். ஸோ அக்யூட் ஆங்கிள் நீ என்ன வேணா எடுத்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் மேம், இந்த ட்ரையாங்கிளுக்கு மெஷர்மெண்ட் இருக்கா? எதுவும் இல்லை, சும்மா ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். எல்ல வச்சு ஒரு ரே வரைஞ்சிக்க போகிறேன். ஸோ இந்த ரே அக்யூட் ஆங்கிளாக இருந்தால் போதும், இங்கேயும் எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை. அக்யூட் ஆங்கிள் 0 to 90 கம்மியாக நீ என்ன வேணால் வரையலாம், ஓகே? 0க்கு மேலே 90 கம்மியாக. அடுத்து உன்னோட காம்பஸ் எடுத்து இந்த எல்லுன்ற பாயிண்டில் வச்சு 4/5 கொடுத்துருக்காங்களா, அப்போ நீ 5 பார்ட்ஸாக கட் பண்ணணும். எப்போவுமே அங்கே கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனில் உனக்கு இருக்க பெரிய நம்பர் எடு. மேம் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங். என்னமா புரியல? கன்ஸ்ட்ரக்ஷன் புரியலையா? LMN ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளை ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண. மேம் 40 எடுத்தால் பர்ஃபெக்டாக வரும். ஓகே, 40 எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு அக்யூட் ஆங்கிள் எடுத்தால் போதும், ஓகே?
இந்த தியரம் ஒன்ஸ் மோர்னு சொல்கிறமே வீடியோ அப்படியே பின்னாடி தள்ளி இன்னொரு டைம் கவனிச்சிட்டு வா, பாஸ் பண்ணி ஒரு டைம் எழுதி பார்த்துட்டு வாங்க. ஓகே, எஸ். ஸோ இங்கே 4/5 இருக்கா, இருக்கிறதுலே பெரிய வேல்யூ 5. ஸோ 5 ஈக்குவல் பார்ட்ஸாக நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டும் எதுவும் இல்லை, காம்பஸ் எடுத்து நீ என்ன மெஷர்மெண்ட் வேணால் எடுக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இவ்வளோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, 1 2 3 4 5 5 பார்ட்ஸ் கட் பண்ணியாச்சா? இப்போ இதை நேம் பண்ணிக்கோ. L1 L1 L2 L3 L4 அண்ட் L5. இங்கே இருக்க ட்ரையாங்கிள் 5 பார்ட்ஸ், நீ வரைய போகிற சிமிலர் ட்ரையாங்கிள் 4 பார்ட்ஸ். அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு லைன் எடுத்து இந்த L5யும் இந்த எம்மையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, L5யும் எம்மையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எஸ், இப்போ ஆங்கிள் காப்பி பண்ண போகிறோம்ப்பா. ஸோ இப்போ ஆங்கிள் காப்பி பண்ண போகிறோம். இதில் பாரு எப்படி ஆங்கிள் காப்பி பண்ணும் மேம். L5ல இருக்க ஆங்கிளை, இந்த ஆங்கிள் காப்பிங் நிறைய பேருக்கு தெரில. L5ல இருக்க ஆங்கிளை L5ல இருக்காங்களே L4ல. எதனால L4ல காப்பி பண்ணுறோம்? ஏன்னா 4th பார்ட்டில் எனக்கு ஒரு பேரலல் லைன், இதுக்கு பேரலாக ஒரு லைன் வரணும். அப்போ இந்த ஆங்கிளை இங்கே காப்பி பண்ணால் போதும். 4th பார்ட்டில் ஒரு லைன். இப்போ இதை மெஷர் பண்ணு மேம். இங்கே இன்டர்செக்டிங் பாயிண்ட்டும் இதையும் எடுத்தா இது எவ்வளோ வருதோ அதை இங்கே மெஷர் பண்ணி கட் பண்ண போகிறோம். இது பேர் தான் ஆங்கிள் காப்பிங். டேய், இதெல்லாம் திருத்தமாக பார்த்துட்டு போயிரு. இதெல்லாம் 8 மார்க்கில் வந்துச்சுன்னா நீ அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஓகே, 8 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ ஆங்கிள் காப்பி பண்ணியாச்சா? இந்த L4லேருந்து இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டில் ஜாயின் பண்ணி வரைஞ்சா உனக்கு ஒரு லைன் கிடைக்கும். பேரலல் லைன் வரைஞ்சாச்சா? இதுக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சாச்சா மேம்? இதுக்கு பேரலல் இது. இப்போ எனக்கு தேவை இங்கே தான் பேரலல் லைன். எனக்கு இது டிஃபைன் ஆயிடுச்சுல. இந்த ஆங்கிளை காப்பி பண்ணிக்கலாமா? இந்த ஆங்கிளை காப்பி பண்ணிக்கலாமாப்பா? 2/3 சொல்லுங்க. இதே தான் ரமேஷ், 2/3க்கு வித்தியாசம் கிடையாது. 3 பார்ட்ஸாக எடுத்து அதில் 2 பார்ட்ஸு. நம்பர் மாற்றினா என்ன வித்தியாசம்? இல்லை என்ன நம்பர் மாற்றினாலும் பரவாயில்ல. ஓகே, எஸ். ஸோ இப்போ இந்த ஆங்கிள், இதில் இருக்க ஆங்கிளை காப்பி பண்ணும் மேம். இதில் இருக்க ஆங்கிளை காப்பி பண்ணோன்னா இங்கே ஒரு மோர் தென் ஹாஃப் எடுத்து ஆர்க் கட் பண்ணு. 1 அதை இந்த பாயிண்டில் வச்சு, ஏன்னா இதுதான் உன்னோட எம் டேஷ் கிடச்சிருச்சுல, இதில் வச்சு ஒரு ஆர்க்கு அதே டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு இதை மெஷர் பண்ணிக்கோ. இது இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணிக்கோ. இது பேர் தான் மெஷரிங் ஆங்கிள். ஓகே, இந்த பாயிண்டில் வச்சு இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணிக்கோ. அண்ட் இந்த பாயிண்டில் வச்சு, இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்குல்ல, அதில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. எஸ், அவ்வளோதான், உன்னோட டயக்ராமே முடிஞ்சிருச்சு மேம். இது பேர் என்னது? இது பேர் எம் டேஷ். இந்த பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணோம் இல்லை, இது பேர் எம் டேஷு. அண்ட் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனும் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனையும் சேர்த்து ஒரு லைன் போடு மேம். எம் டேஷ்லேருந்து இதுக்கு பேரலாக ஒரு லைன் சூப்பராக வரும். எஸ், இதுக்கு பேரலாக வந்துருச்சு. இது என் டேஷ். அவ்வளோதான் சிமிலர் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்டெல்லாம் நான் சொல்லிடுறேன். கன்ஸ்ட்ரக்ஷனில் எனக்கு டவுட் இருக்கு மேம். ஸ்டெப்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணுமா? எழுதிடு. ஏன்னா போன வருஷம் 2025ல் மட்டும் தான் உனக்கு ஸ்டெப்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ஷனோட அஃபிஷியல் ஆன்சர் கீழே மார்க் இல்லை. நீ அதுக்கு முன்னாடி இயர் எடுத்து பார்த்தனா இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்ன சொல்லிடுவாங்கன்னா, உன் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க எக்ஸாம்பிளில் ஸ்டெப்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது தானே, அப்போது அது வரணும் தானே, அதோட ஆன்சர் கீழே இருந்தால் இங்கேயும் இருக்கணும் தானே. ஸோ ஸ்டெப்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும் மேம். அது மனப்பாடம் பண்ணணுமா? பண்ணவே வேணாம். நீ என்ன பண்ணலான்னா, இங்கே இருக்கிறது அப்படியே என்ன பண்ணியோ அதை படிச்சுக்கோ மேம். ஃபஸ்ட்டு LMன்னு ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். Lலேருந்து ஒரு ரே வரைய போகிறோம், 2LM. ஸோ அந்த ரே அக்யூட் ஆங்கிளாக இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு 5 பார்ட்ஸாக டிவைட் பண்ணு. அதில் 5th பார்ட்லேருந்து எம்முக்கு ஒரு கோடு வரைஞ்சிக்கோ. அண்ட் 5th பார்ட் L5ல இருக்க ஆங்கிளை L4ல காப்பி பண்ணு. அதை ஜாயின் பண்ணால் உனக்கு கிடைக்கிற லைன் எம் டேஷ். அண்ட் எம்ல இருக்க ஆங்கிளை எம் டேஷில் காப்பி பண்ணால் அதை ஜாயின் பண்ணப்போ உனக்கு கிடைக்கிறது என் டேஷ். அவ்வளோதான். ஓகே, கம்பல்சரியில் கிரியேட்டிவ் வருமா? எஸ், கம்பல்சரியில் கிரியேட்டிவ் லாஸ்ட் சில இயர்ஸில் உனக்கு கிரியேட்டிவ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எஸ், 14 சம்முக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு சம் ஸ்டார்ட் பண்ணலாமா? இது ஒரு டவுட் இருந்துச்சு மேம். நான் ஃபஸ்ட்டு வந்து 8 மார்க்ஸ் முடிச்சுட்டு 5 மார்க் முடிச்சுட்டு 2 மார்க் முடிச்சுட்டு 1 மார்க் எழுதலாமா? நீ அப்படி எழுதலாம், தப்பில்லை. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, கொஷின் நம்பர் கரெக்டாக போட்டுக்கோ. ஓகேயா? கொஷின் நம்பர் கரெக்டாக போட்டுக்கோ.
2 tangent சொல்லி தரேன்ப்பா, ஒரே நிமிஷம். இதுல வந்துட்டு ஸ்கேல் ஃபேக்டர் லெஸ் தென் 1 சொல்லி தந்தாச்சா? ஸோ இதே மாதிரி மோர் தென் 1 இருக்க மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் பாரு. ஸோ இங்கே 6/5 6/5 எடுத்தா இல்லை வேற ரேஷியோ எடுப்போமா? 6/5 வேணாம், வேற ஏதாவது ரேஷியோ வேணுமா? 7/3 எடுப்போமா? எஸ், 7/3 எடுக்கலாமா? எனக்கு 6/5 வேணாம், 7/3 எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுல வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருந்துச்சு மேம். 5 இங்கே பாரு 4/5 இதை விட இந்த 1 ஸ்பேஸ் டிஃப்ரென்ஸில் நீங்கள் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டினா 7/3 எடுக்கலாம். 7/3 இஸ் கிரேட்டர் தென் 1. எஸ், ஓகே. இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ரஃப் டயக்ராம். ரஃப் டயக்ராம்ல என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இது கூட நீ இங்கே தான் ஏ போடணும், இங்கே தான் ஏ போடணும்னு இல்லை, நீ எப்படி வேணா எழுதலாம். ஆனால் ரஃப் டயக்ராமில் என்ன பண்ணுறியோ அதை அங்கேயே பண்ணிக்கோ. ஸோ ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. 7/3னா இது 3 பார்ட்ஸ். 7 பார்ட்ஸ்னா எனக்கு இதை விட பெருசாக இன்னொரு ட்ரையாங்கிள் வரும். அப்போ இது பி டேஷ், இது சி டேஷ். அவ்வளோதான் உன்னோட ரஃப் டயக்ராம். இது உள்ள வெளியேன்னு சொல்லுவாங்கடா. உனக்கு 1 விட சின்னதாக இருந்துச்சுன்னா உள்ள ட்ரையாங்கிள் வரும். இங்கே பாரு, இதில் ட்ரையாங்கிளில் உள்ள வந்துச்சா? நான் ஆல்ரெடி இருக்க LMNன்ற ட்ரையாங்கிளுக்கு உள்ள ட்ரையாங்கிள் வந்துச்சு. ஸ்கேல் ஃபேக்டர் பெருசாக இருந்துச்சுன்னா உன்னோட வேல்யூ வெளியே வரும். ஓகே, ட்ரையாங்கிளை விட பெருசாக இருக்கும். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் தேவை. என்னது? ஏபிசின்ற ட்ரையாங்கிள் தேவை. ஸோ ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிட்டேன். கொஞ்சம் சின்னதாக இருந்தால் எனக்கு இங்கே வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால நான் சின்னதாக எடுத்திருக்கேன். நீ வந்து ப்ராப்பராக ஒரு மீடியம் சைஸில் எடுத்துக்கோ. ஓகே, ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் ஒரு ரே வரைஞ்சிக்கிறேன். இந்த ரே வந்து ஏபிசி. இந்த ரே வந்து எத்தனை பார்ட்ஸாக கட் பண்ணணும்? இப்போ 7 பார்ட்ஸாக கட் பண்ணணும். ஜியோமெட்ரி பாக்ஸ் எடுக்கலாமா? ஸ்கேல் வேணும், காம்பஸ் வேணும், வேறு எதாவது வேணுமா? இல்லை. எஸ், இங்கே ஸ்கேலே தேவையில்லை. ஸ்கேல் இல்லாமல் தான் வரைஞ்சோம், ஸ்கேல் தேவையில்லை. சரி, 7 இருந்து பாயிண்ட் 7 இருந்து நீ எவ்வளோ வேணால் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். 7 பார்ட் தானே வேணும். ஓகே, நான் ரஃப் 5ல் எடுத்துக்கிறேன். 1, இது ரொம்ப குட்டியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். எஸ், ஸோ 1 2 3 4 5 6. ரே விட்டு வெளியே போதா? இல்லை, கரெக்டாக இருக்கு. 7. சரி மேம், இதில் 7/3 இந்த குட்டி ட்ரையாங்கிள் 3 பார்ட்ஸ். அப்போ 3 பார்ட்ஸ்னா 3 பார்ட்ஸ்க்கு நேராக ஒரு கோடு வர லேம் பண்ணிக்கலாம். இது A1 A2 A3 A4 A5 A6 A7. 7 பார்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து எனக்கு எங்க 3வது பார்ட். ஸோ A3 இருந்து ஒரு கோடு வரைஞ்சிக்கோ. இது பிஏ கனெக்ட் பண்ணி A3 இருந்து பிஏ கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். எஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ல மார்க் விட்டுறாதீங்கடா. கன்ஸ்ட்ரக்ஷன்ல 8 மார்க் ஃபுல்லாக எடுத்துடலாம். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம காப்பி பண்ண போறோம் ஆங்கிள். ஆங்கிள் காப்பி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் மேம்? நான் வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்னா இதை விட பெரிய ட்ரையாங்கிள் வரப்போகுது. அப்போ ஏபியை விட எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கும். ஓகே, ஏபியில். அதே மாதிரி ஏசியில் என்ன லைன் இருக்கோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் A3ல என்ன ஆங்கிள் இருக்கோ, A3ல இருக்க ஆங்கிளை நான் காப்பி பண்ண போறேன். ஒரு ஆர்க். ஓகே, இந்த ஆர்க் டிஸ்டன்ஸை மாத்தாதீங்க. அடுத்து என்ன? 7வது பார்ட்ல வேணும். A7ல வச்சு அந்த ஆர்க்கை கட் பண்ணு. A7ல வச்சு அந்த ஆர்க்கை கட் பண்ணு. அடுத்து இந்த ஆங்கிள் நீ மெஷர் பண்ணிக்கலாம். மேம் இதுதான் ஆங்கிள் சைஸ், இதுதான் ஆங்கிள் சைஸ். அப்போ இதை மெஷர் பண்ணிக்கலாம். இதோட ஆங்கிள் சைஸ் இங்க இருக்கு. அங்கே நடத்திட்டு இருக்கப்போ அங்கே நீ வேற கொஸ்டின் கேட்டால் தெரியாது. இது முடிக்கிற வரைக்கும் கவனிங்க. உள்ள வெளியே சிம்பிள் மேம், உள்ள வெளியே கரெக்டா மேம்? லெஸ் தென்னா உள்ள. எஸ் கரெக்ட் பா ரமேஷ்.
ஜெனிஃபர் பிரசன்ட் மேம். ஹாய்டா ஜெனிஃபர். எஸ். ஸோ இப்போ இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணிட்டேன். இது என்ன பண்ண போகிறேன், இங்கே வச்சு கட் பண்ண போகிறேன். நம்ம இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணியிருக்கேனா, இந்த ஆங்கிளை இந்த பாயிண்ட் எனக்கு இருக்கா, இந்த பாயிண்டில் வச்சு கட் பண்ணுறேன். ஓகே, என்னோட கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னோட ஸ்கேலில் வந்துட்டு இங்கே இருந்தால் எடுக்க முடியும். நீ ஜஸ்ட் இவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்தால் போதும். ஓகே, என்னோட ஸ்கேலில் ரொட்டேட் பண்ண முடியாது, அதனால் நான் இங்கேருந்து எடுத்தேன். பட் இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணா இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்போது A7லேருந்து இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை தொட்டு போகிற மாதிரி ஒரு லைன். இப்போ உன்னோட B டேஷ் கிடச்சிரும் பாருங்க. இதுதான் உன்னோட B டேஷ். ஸோ திஸ் இஸ் யுவர் B டேஷ். BA3க்கு பேரலாக B டேஷ் A7 வரைஞ்சிருக்கும். இப்போ இந்த Bயில் இருக்க ஆங்கிள் அங்கே காப்பி பண்ணால் போதுமா? எஸ், காப்பியிங் ஆஃப் ஆங்கிள். எஸ், இதை எடுத்துக்கோ. Bயில் இருக்க ஆங்கிளை காப்பி பண்ண போகிறோம். ஓஃப் நோ, இங்கே ஒரு ஆர்க், அதே ஆர்க்கை B டேஷில் வச்சு கட் பண்ண. எஸ், இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணுங்க. என்னடாச்சு? எஸ், அதை இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை வச்சு கட் பண்ணணும். எஸ், முடிஞ்சிச்சா? இங்கே கொசு இருக்கு, கொசு கொசு. இப்போ இந்த பாயிண்ட்டும் இங்கே பாரு, இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த 2 பாயிண்ட் தெரியுதா? இதை ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணால் உனக்கான ட்ரையாங்கிள் கிடச்சிரும். எனக்கு தெரிஞ்சு இந்த லைன் பத்தாது, இது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் நான். டன். ஓகே, இப்போ லைனை ஜாயின் பண்ணுவோம் வாங்க. நம்ம இந்த பாயிண்ட்டையும் இதையும் சேர்த்தி பர்ஃபெக்டாக ஒரு ட்ரையாங்கிள் வந்துருச்சு பாரு. அவ்வளோதான். எய்தர் ஆர் ஆப்ஷனில் உனக்கு இது இருந்துச்சுன்னா, உனக்கு 2 டேஞ்சன்ட் இருந்துச்சுன்னா அதை அட்டன் பண்ணிடு. அது கொஞ்சம் இதை விட சீக்கிரம் போட்டுடலாம். இல்லைனா நீங்கள் இந்த கொஷின் இருக்குது அப்படின்னா இதை அட்டன் பண்ணிடு. சரியா? 2 டேஞ்சன்ட் சொல்லித்தரேன்ப்பா. டேஞ்சன்ட்ல 3மே பார்க்கணும், 1 மட்டும் இல்லை, 3மே பார்க்கணும். இந்த லாஸ்ட் மினிட்டுக்கு நான் வந்து உனக்கு மொத்தமாக இந்த சிமிலர் ட்ரையாங்கிளும் 2 டேஞ்சன்ட் டேஞ்சன்ட்ஸும் மட்டும் தான் சொல்லித்தரேன். ஓகே? இல்லை மேம், நான் வந்து மீடியன் கொடுத்துருக்காங்க, ஆல்டிடியூட் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் பைசெக்டர் அது பார்த்துருக்கேன்னா அதை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போயிரு. சரி, இதில் கம்ப்ளீட்டாக 8 மார்க் எப்படி எடுக்கணும்னு இப்போ சொல்கிறேன். இங்கே பாரு, ரஃப் டயக்ராம் கண்டிப்பாக இருக்கணும். உன்னோட டயக்ராமில் ரஃப் டயக்ராம் 100% நீ வரைஞ்சிருக்கணும். ரஃப் டயக்ராமுக்கு மார்க் இருக்குது. ஓகே? தென் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் நீ இந்த ABC, B டேஷ், A1, A2, A3 இது எல்லாமே எழுதியிருக்கணும். ஓகே? இதுக்கு உனக்கு மார்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வரைஞ்சதோட அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் 2 கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருக்கணும். ஓகே ரைட்? அக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனா எழுதுனா மார்க் கொடுப்பாங்களா? 100% கொடுப்பாங்க. உனக்கு அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, அந்த இடத்துல நீ எழுதி இருக்கணும். அங்கே வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. நீ ஓனா எழுது, ஆனால் வந்து மீனிங்ஃபுல்லாக எழுதணும். சம்மந்தமே இல்லாமல் என் பேர் அர்ச்சனா, நான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறேன் அப்படின்னு எதையோ ஒன்று எழுதி வச்சுட்டு வரக்கூடாது. ஓகே, இதுக்கு சம்மந்தம் இருக்க மாதிரி ஒரு 4 ஸ்டெப் எழுதிரு. ஓகே, கெவினேஷ் பிரசன்ட், கவினாஷ். ஓகே, சரி, நெக்ஸ்ட் டான்ஜென்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாமா? மேம், டான்ஜென்ட் பிளஸ் சிமிலர் ட்ரையாங்கிள் இஸ் இனஃபா? எஸ், அதுவே போதும், 8 மார்க் கன்ஃபார்ம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போமா? டான்ஜென்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போமா? டான்ஜென்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இது ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரமா? இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் இருக்கே. இதுக்கு முன்னாடி இருக்க கொஷின் நானே எழுதிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் இருக்கும், என்னன்னா, ஓகே, இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரா அ கொஷின் எடுத்துக்கலாம். கொஷின் ஒரு நிமிஷம்ப்பா.
எஸ் draw a tangent at any point or on a circle with radius 5 cm. ஸோ ரேடியஸ் கொடுத்துருவாங்க. ரேடியஸ் 5 cm எடுத்துட்டு draw a tangent ஒரு tangentனா 1 at any point. நீ எங்க வேணா பாயிண்ட் எடுத்துக்கலாம், பட் பாயிண்ட் என்ன நேம் பண்ணிட்டாங்க? So draw a tangent at any point or on the circle. At any point on the circle. ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளான கன்ஸ்ட்ரக்ஷன். முதல் என்ன பண்ண போற, 5 சென்டிமீட்டருக்கு மீட்டர்னு எழுதிட்டேனா சென்டிமீட்டர், 5 மீட்டருக்குலாம் பேப்பரில் வரைய முடியாது. 5 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். ஸோ 5 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். இது ரொம்ப சிம்பிளானது. ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம அந்த சிங்கிள் டேஞ்சன்டே பார்க்காம விட்டுரும், ஏன்னா 2 டேஞ்சன் மட்டும் கேட்குறாங்கன்றதுக்காக. எஸ், நான் என்னோட 5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிட்டேன். இது சென்டர் ஆஃப் த சர்க்கிள் தான் எடுத்தேனா. அஞ்சு சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. எஸ், 5 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் கிடைச்சதாமா. 2 டேஞ்சன்ல வெரிஃபிகேஷனுக்கு மார்க் இருக்கா? கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கன்னா மார்க் இருக்கு. எஸ், கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கன்னா மார்க் இருக்கு. நெக்ஸ்ட், இது வந்து உன்னோட சென்டர் ஓ. நீ வந்து பாயிண்ட் இங்க ஆர், அந்த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. டேக் எனி டேஞ்சன்ட், சாரி, டிரா டேஞ்சன்ட் அட் எனி பாயிண்ட் ஆர். அப்ப சர்க்கிள்ல நீ ஒரு பாயிண்ட் ஆர்ன்றத வரைஞ்சுக்கோ. ஸோ நீயே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ, அது ஆறுன்னு நேம் பண்ணிக்கோ. இதுதான் உன்னோட வேலை. ஓகே, ஸோ இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கு. இதுக்கு உனக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. சர்க்கிள் வரைஞ்சதுக்கே 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஒரு பர்பெண்டிகுலர் வரைய போறோம். பர்பெண்டிகுலர் எப்படி ஒரு லைனுக்கு வரையிறது? ஓ ஆர்ன்ற லைனுக்கு எப்படி பர்பெண்டிகுலர் வரைவோம்? மேம் இதை ஜாயின் பண்ணிட்டா ஓஆரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு பாயிண்ட், ஓஆர் இங்க இருக்கு. ஸோ இதுக்கு பர்பெண்டிகுலர்னா மேம் இங்கே 90 டிகிரி வரையணும். இதுக்கு 90 டிகிரி வரையணும். இப்போ என்னோட ஆர்ன்ற பாயிண்ட் இங்கே இருக்கா, இதில் மோர் தென் ஹாஃப், ஓஆர்ன்றது ரேடியஸ், மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கோங்க. மோர் தென் ஹாஃப் எடுத்து ஒரு ஆர்க் கட் பண்ணு. ஓகே, இந்த டிஸ்டன்ஸை மாற்றாமல் இந்த ஆரில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணு. இந்த டிஸ்டன்ஸை மாற்றக்கூடாது, ஏன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? எஸ், ஸோ இங்கே என்ன ஆர்க் இருந்துச்சோ அதே தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதை மாற்றாமல் மேம் இந்த பாயிண்ட் இருக்கா, இந்த பாயிண்டில் வச்சு ஒரு நிமிஷம், இந்த பாயிண்டில் வச்சு அடுத்த ஆர்க்கை கட் பண்ணுங்க. மேம் இவ்வளோ பெருசு ஆர்க் வரையணுமா? ஆர்க் குட்டி குட்டியாக வர, இவ்வளோ பெருசுலாம் வேணாம். ஆர்க்னா குட்டியாக வரைஞ்சா போதும். ஸோ இங்கே 2 ஆர்க் வரைஞ்சாச்சு. இப்போ நான் எனக்கு கிடைச்சிருக்கிறது என்னது மேம்? எனக்கு கிடைச்சிருக்க பாயிண்ட் வந்து இது 60 டிகிரி, இது 90 டிகிரி. அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் பைசெக்டர் வரையலாமா? இது ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் பைசெக்டர் வரையலாமா? இது மோர் தென் ஹாஃப் எடுத்து மேலேயும் கீழேயும் ஆர்க் அடிக்க போகிறேன். ஸோ இங்கே ஆர்க் இருக்குது, அண்ட் அதே டிஸ்டன்ஸ் மாறாமல் கீழேயும் வேணும் எனக்கு. இந்த பக்கம் இந்த பாயிண்டில் வச்சு இங்கே ஒரு ஆர்க், இதே டிஸ்டன்ஸில் எனக்கு அந்த பக்கமும் வேணும் இல்லை, ஸோ அங்கே ஒரு ஆர்க். ஸோ இதை தேவையில்லாத சைடை எரேஸ் பண்ணிக்கிறேன். இது எனக்கு தேவையில்லை. எஸ், அண்ட் இந்த பாயிண்ட்டும் இவ்வளோ தூரம்லாம் வேணாம். உன்னோட ஆர்க் நீ இவ்வளோ தானே கட் பண்ணுவேன். ஓகே, இப்போது இதை ஜாயின் பண்ணலாமா? எப்படி ஜாயின் பண்ணுறது? லைன் எடுத்து
இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனும் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனையும் ஜாயின் பண்ணு. அவ்வளோதான், உன் டேஞ்சன் கிடைச்சது பாரு. நம்ம இதில் பாஸ் ஆகி போகிற மாதிரி ஒரு டேஞ்சன் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இது 90 டிகிரி இருக்காடா? எஸ், இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் உனக்கு 90 டிகிரி எக்ஸாக்டாக கொடுக்கும். இங்கே பாருங்க. ஸோ இதை டேஞ்சண்ட்டை டி டேஷ் நேம் பண்ணிக்கோ. ஓகே, எஸ் மேம். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டில் சொல்யூஷன்னு போட்டு டி டேஞ்சன்ட் இஸ் தி ரெக்வயர்ட் டேஞ்சன்ட்னு போடலாம்னு சொன்னாங்க. அதான் எழுதியிருக்கேன். நோ 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 மணிகண்டன், எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் தியரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து கிராஃப் சொல்லுவேன். மேஜராக உனக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பார்க்க முடியுமோ எல்லாமே பார்த்தலாம். டே கதை பேசாதீங்கடா, நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம். எனக்கு எக்ஸாம் இல்லை, ஓகேயா? எக்ஸாம் ஹாலில் போய் நான் எக்ஸாம் எழுதலை, தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுக்கு தான் எக்ஸாம். அண்ட் உனக்கு வந்து இங்கே பாரு, இவ்வளோ பேர் படிக்கணும்னு வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு பேசணும்னா இங்கேருந்து போயிடு, வேற எங்கேயாவது போய் பேசுங்க. கவனிக்கிறவன், டவுட் கேட்குறவன் இங்கேருந்து பார்த்து கவனிக்கணும், சரியா? எஸ். ஸோ இது வந்து 2 டேஞ்சன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்டா. ஸோ சிங்கிள் டேஞ்சன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்டா. இப்போ வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் யூஸ் பண்ணி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாரும் கிளியரா? இது கேட்டா போட்டுடலாமா? எஸ், ரஃப் டயக்ராம் போட மறந்துட்டேன் பாரு. அப்படியே அர்ச்சனா மேம்க்கு 0 கொடுத்துருவாங்க. 0 மார்க் தான். ரஃப் டயக்ராம் தான் நீ ஃபர்ஸ்ட் போட்டிருக்கணும். ஸோ ரஃப் டயக்ராம்ல என்னது மேம்? ஓ ஆறுன்னு ஒரு பாயிண்ட்டு, இது பர்பண்டிகுலரு, இது 5 சென்டிமீட்டர். இப்போ அதெல்லாம் அங்கே எழுதியிருக்கேனா? 6ன்ற பாயிண்ட் இங்கே இருக்குது, இது 5 சென்டிமீட்டர். இதை நீ எழுதியிருக்கணும். எழுதுனா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, எஸ் கிளியராமா? மேம் ஸ்ட்ரெயிட் லைன் எங்கே இருந்து வேணாலும் எடுத்துக்கலாமா? இந்த லைனாப்பா, இந்த ரேடியஸ் தானே. ரேடியஸ் நீ எங்க இருந்து வேணா எடுக்கலாம். ரேடியஸ் ஏன்னா உனக்கு கொடுத்துருக்கதே இங்கே பாரு, ட்ரா டான்ஜென்ட் அட் எனி பாயிண்ட். இதில் எந்த பாயிண்ட் வேணா நீ எடுக்கலாம். பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக எங்கேயும் கொடுக்கல, எங்க இருந்து வேணா பாயிண்ட் எடுக்கலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாரு. Draw a circle of radius 4 cm at a point L. Draw a tangent to it using the alternate segment theorem. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ரஃப் டயக்ராம் நீ வரையணும். நான் இங்கே கொடுத்துட்டேன். ஓகே, எனக்கு நான் முன்னாடியே வரைஞ்சி வச்சிட்டேன். ஸோ ஒரு சர்க்கிள் 4 சென்டிமீட்டருக்கு வரைகிறேன். அண்ட் எல்ன்ற பாயிண்ட்ல டேஞ்சன்ட் வேணும். அப்போ உள்ள ஒரு ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் நீ வரையணும். அந்த ட்ரையாங்கிள் எப்படி வரையணும் நான் சொல்றேன், நோட் பண்ணு. எஸ், அந்த ட்ரையாங்கிள் எப்படி வரையணும்னு நான் சொல்றேன். டே நீங்க தேவையில்லாத பேசிட்டு சூப்பர் ரஃப் டயக்ராம் மேம். ஏன்டா ரஃப் டயக்ராம்ல ஏதாவது பிரச்சனையா? தான் இருக்கு. சரி, மொதல் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாமா? நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் எடு, வெப்பன்ஸ் எடுங்க. ஸ்கேல் வேணும், காம்பஸ் வேணும். காம்பஸ் காம்பஸ் எங்கடா? காம்பஸ் வர மாட்டேங்குதுடா. ஐயோ, காம்பஸ் இல்லைன்னா வரைய முடியாது. எக்ஸாம் ஹாலில் போய் இப்படி காம்பஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறது? முன்னாடியே காம்பஸ்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு போயிடணும். ஏன்னா மாதிரி இங்கே வந்து கஷ்டப்படக்கூடாது. ஓகே, ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. சரி, அது வரைக்கும் ரஃப் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணவா? எஸ், ரஃப் டயக்ராம் அது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஸோ ரஃப் டயக்ராமில் ஒரு சர்க்கிள் 4 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிருக்கோம். அதோட ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் இருக்கு. தென் நீ என்ன பண்ண போறோம்னா, எல்லுன்னு ஒரு பாயிண்ட் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ண போறோம். அவங்க எதுவும் கொடுக்கல. அந்த எல்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல, ஓகே, நீ ஒரு கார்ட் மேம், எல்லேருந்து எம் கார்டா. அண்ட் இது வந்து உன்னோட மைனர் செக்மெண்ட். அது மேஜர் செக்மெண்டா? மேஜர் செக்மெண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுமா? இதுதான் உன்னோட ட்ரையாங்கிள். ஓகே ஜானகி, எஸ். இது முடிச்சுட்டு கிராஃப் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம அது போகலாம். உங்களோட டவுட்ஸ்லாம் நான் எடுக்கிறேன். ஓகே, உங்க டவுட்ஸை நான் கிளியர் பண்றேன். பட் மேஜராக இந்த 8 மார்க்கு 5 மார்க்ல தீரம் வரும். இதெல்லாம் கண்டிப்பா நீ அட்டன் பண்ணி ஆகணும். அப்போ அதில் இருக்க டவுட்ஸ் முதல் எல்லாத்துக்கும் காமனான டவுட் முடிச்சிடணும்ல. எஸ், அட போங்கடா. ஓகே, நான் வேற கொஸ்டின் கொடுத்துட்டு போறேன். நீ அதை வர ஒரே நிமிஷம் வந்துடுறேன்.
இந்த 2 tangent வரைங்க ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏன்னா நீ ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் எப்படி பார்த்துருக்க மாட்டேன். ப்ளீஸ் என்னோட காம்பஸ் வந்துரு. சூப்பர் வந்துருச்சு. ஓகே, ஸோ எனக்கு இப்போ என்ன வேணும்? ஒரு சர்க்கிள் வேணும். அந்த சர்க்கிள்கான மெஷர்மெண்ட் 4 சென்டிமீட்டருக்கு சர்க்கிள், 4 சென்டிமீட்டருக்கு சர்க்கிள் வேணும். சர்க்கிள் வரைஞ்சாச்சா 4 சென்டிமீட்டருக்கு? அடுத்து இதில் ஒரு பாயிண்ட் எடுக்க போகிறேன். இது மேலே ஒரு பாயிண்ட் எடுக்க போகிறேன். அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன நேம் பண்ண போகிறோம்? ஐயோ, சென்டர் வைக்க மறந்துட்டேன். எஸ். ஸோ இந்த பாயிண்ட் நீ எங்கே வேணால் எடுத்துக்கலாம். மேம் பாயிண்ட் எங்கே எடுக்கணும், எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் எடுக்கணும், ட்ரையாங்கிள் எதுவுமே இல்லை. பாயிண்ட்டை நீ எங்கே வேணால் டிஃபைன் பண்ணலாம். ஸோ நான் பாயிண்ட்டை வந்து சர்க்கிள் மேலே இங்கே எடுக்கிறேன். இதுதான் என்னோட எல். ஓகே, திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் எல். நெக்ஸ்ட்டு எல்லேருந்து இன்னொரு பாயிண்ட் எடுத்தனா, உனக்கு இது வரைஞ்சா அது கார்டா? மேம் எல்லேருந்து அடுத்த பாயிண்ட் எம் எடுக்கிறேன். அப்போ அங்கே லைன் வரைஞ்சா, அதில் ஒரு லைன் வரைஞ்சா எல் டு எம், இதுதான் என்னோட கார்டு. ஓகே டே, இது நல்லா பார்த்துக்கோ. ட்விஸ்ட்டாக வைக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு இந்த கொஷின் கேட்டாலும் கேட்கலாம். அப்போ ஐயோ இது படிக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, அடுத்த லைனு மேம், அடுத்த பாயிண்ட்டு இது வந்து மைனர் செக்மெண்ட். மேஜர் செக்மெண்ட்டில் எங்கே வேணால் நீ பாயிண்ட் எடுக்கலாம். மேம் நான் வந்து இங்கே எடுக்கலையே, இங்கே எடுத்துட்டேன், பரவாயில்ல, எங்கே வேணால் எடுக்கலாம். ஸோ அது வந்து உன்னோட என். அப்போ உள்ளே இருக்க ட்ரையாங்கிளை நம்ம தான் வரைகிறோம், அவங்க என்ன மெஷர்மெண்ட்டு கொடுக்கல. வரைஞ்சாச்சா? ஸோ இது எல்எம் என்ன ஆயிடுச்சு. இப்போ ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் நீ ஸ்டேட்மெண்ட் படிச்சனாலும் படிக்கிறனாலும் இப்போ தெரிஞ்சுக்கோ. ஏன்னா உனக்கு கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் தேவை. என்னன்னா ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கார்டும் இங்கே ஒரு டேஞ்சன்ட் வந்துச்சுன்னா அந்த டேஞ்சன்ட்டும் என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதோ அது உன்னோட ஆல்டர்னேட் செக்மெண்ட். இதுதான் ஆல்டர்னேட் செக்மெண்ட். அங்கே ஃபார்ம் ஆகுற ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது பேர் தான் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். ஓகே மேம், இந்த ஆல்டர்னேட்டுக்கு சொல்யூஷன் மேம் அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். ஓகே, அப்போ மேம் எனக்கு இங்கே வரப்போகிற ஆங்கிள், அதாவது டேஞ்சன்ட் இருந்துச்சுன்னா அங்கே வரப்போகிற ஆங்கிள் இங்கே இருக்குன்றீங்க. அப்போ நான் இந்த ஆங்கிள் அங்கே காப்பி பண்ணிட்டு போயிடுறேன்னா என்னால் டேஞ்சன்ட் வரைய முடியும்ல. ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். சியை வச்சு, சீன்ற பாயிண்டில் வச்சு ஆங்கிளை காப்பி பண்ணுங்க. ஸோ ஆங்கிளை காப்பி பண்ண போகிறேன். என்ன கலர் எடுக்கலாம்? எனக்கு ஒரு ப்ளூ கலர் வேணும். எஸ், நம்ம இந்த பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணுறேன். அதே ஆர்க்கை எல்ல வச்சு கட் பண்ணிக்கோ, டிஸ்டன்ஸ் மாறாமல். எஸ். அடுத்து இந்த ஆங்கிளோட மெஷர்மெண்ட் எடுங்க. இதுதான் ஆங்கிளோட மெஷர்மெண்ட். இது இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இங்கே இன்டர்செக்ஷன் இருக்குல்ல, அதில் வச்சு கட் பண்ணிக்கோ. எஸ், தேவையில்லாத இவ்வளோ பெருசு எனக்கு வேணாம், இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். எஸ், இந்த ஆங்கிள் எடுத்து இங்கே காப்பி பண்ணியாச்சு. இப்போ லைன் வரைஞ்சா அவ்வளோதான் முடிஞ்சு. மேம் இந்த பாயிண்ட் எல்லையும் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன். யூ காட் யுவர் டான்ஜென்ட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆங்கிள் என்ன இருக்கோ மேம், இந்த எண்ணில் என்ன ஆங்கிள் இருக்கோ அதுதான் இந்த இடத்துல ஆங்கிளாக இருக்கும். ஸோ இந்த டான்ஜென்ட்டை டி டேஷ்னு எடுக்கிறேன். இந்த இடத்துல அந்த ஆங்கிள் தான் இருக்கும். மேம் இப்போ சென்டர்லேருந்து பர்பெண்டிகுலராக இருக்கா செக் பண்ணுங்கள். இது என்னோட சென்டர். சென்டர்லேருந்து எல்லை கனெக்ட் பண்ணால் பர்பெண்டிகுலராக தான் இருக்கு. எஸ், திஸ் ஷுட் பி பர்பெண்டிகுலர். This is 90 degree.
இங்கே ஆங்கிளை காப்பி பண்ணியிருக்கோம். டேஞ்சன்ட் வரைஞ்சாச்சா? நாளைக்கு எக்ஸாமில் இந்த கொஷின் வந்தால் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியுமா முடியாதா? மேம் ஒன் டவுட், ஜாமெண்ட்ரி எப்போ ரைட் பண்ணணும் அக்கா? ஃபர்ஸ்ட் டேவா? தமிழரசி, ஜாமெண்ட்ரி உங்களோட இஷ்டம். 8 மார்க் நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் வந்து சொல்ல மாட்டேன் டே ஃபர்ஸ்ட் 8 மார்க் அட்டன் பண்ணு அப்புறம் 5 மார்க் அட்டன் பண்ணுன்ட்டு. உனக்கு எந்த ஆர்டர் இருக்கோ அதை நீ அட்டன் பண்ணலாம். மேம் எனக்கு 8 மார்க் ரொம்ப டைம் எடுத்துருது, ஆனால் எனக்கு 8 மார்க் வந்து நான் வந்து ரொம்ப மார்க் கம்மியாக வாங்கிட்டு இருக்கேன், 8 மார்க் ஃபஸ்ட் அட்டன் பண்ணாதான் என்னால் பாஸே ஆக முடியுன்றவன் ஷுவராக 8 மார்க் அட்டன் பண்ணு. மேம் 1 மார்க்ஸ்லாம் நான் வந்து பார்த்துட்டேன், கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே ஓகே கொஞ்சம் ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சிச்சு, இல்லை நான் வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு எழுதுறேன் அப்படின்றத பண்ணாத. ஸ்பேஸ் விட்டுட்டு எழுதுறேன்னா எவ்வளோ ஸ்பேஸ் அதுக்கப்புறம் தேவைப்படும் அடிப்பேனான்னு தெரியாது. எனக்கு ஒரு கொஸ்டின் தெரியலனா வேணா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து போயிட்டு அப்புறமா வந்து எழுது, ஓகேயா? ஏன்னா கொஸ்டின் நம்பர் மட்டும் கரெக்டாக போட்டுரு. எஸ், கொஸ்டின் நம்பர் மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. யாராவது தம்ப்நெயில் சூப்பரா? என்னடா தம்ப்நெயில் இருக்கு? என்ன தம்ப்நெயில் இருக்கு? நான் வந்து தம்ப்நெயிலே பார்க்கல. ஐயோ, மண்டை மேல புக்கை போட்டு உட்காந்தாச்சு. அப்பெல்லாம் இல்லை, நம்ம சூப்பரா படிச்சுட்டோம். இப்பெல்லாம் இல்லை, சூப்பர். ஓகே, நாளைக்கு மாத்திடலாம் தம்ப்நெயில வேற. 11 டே 11 முடிஞ்சிடுச்சு, 11-12 ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து போலாமா? நீங்க கேட்டுக்கொண்டு இருந்த 2 tangent. எஸ், take a point which is 11 cm away from the center of the circle. Center of the circle மறுபடியும் நான் சொல்றேன், இங்க பாரு. உனக்கு எக்ஸாம்ல எய்தர் சிமிலர் ட்ரையாங்கிள் கேட்டுருவாங்க. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் கேட்கலனா டான்ஜென்ட் இருந்துச்சுன்னா, எய்தர் ஒரு ஆப்ஷன்ல டான்ஜென்ட் இருந்துச்சுன்னா 3 கொஸ்டினும் நீ பார்த்துருக்கணும். இந்த கொஸ்டினும் நீ பார்த்துருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் யூஸ் பண்ணி வரையிறது. இது படிச்சாலே உனக்கு ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் ஒருவேளை கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோ. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சதுன்னா டயக்ராம், இதுதான் டயக்ராம். இந்த ரஃப் டயக்ராம் இருக்குல்ல, இதை வரைஞ்சிட்டு இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்றது தான் டயக்ராம். ஸ்டேட்மெண்ட், இப்போ சொன்னது அப்படியே வேர்டிங்ஸா எழுது ஸ்டேட்மெண்ட். அப்போ தெரியாத விஷயம் கூட நீ இதெல்லாம் படிக்க போது சும்மா ஏதாவது எழுதி வச்சுட்டு வர முடியும். ஒரு கொஸ்டின் நம்ம 0 மார்க்கே வாங்கக்கூடாது. 5 மார்க் கொஸ்டின்னா உனக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் கிவன் ஏதாவது தெரிஞ்சு எழுதி 1 or 2 மார்க்ஸ் அங்கே வாங்கணும், ஓகேயா? ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாமே கான்செப்டுவல் வைஸா படிச்சுட்டு இருக்குது. ஒரு கொஸ்டின் மேம் சம்மந்தமே இல்லாமல் தெரியாம ஒரு ஓன் கொஸ்டின் வந்துருச்சு, என்ன பண்றது? நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு கொஸ்டின் வந்துருச்சு, ஏதாவது அதுக்கு ரிலேட்டடா அங்கே இருக்கணும், ஓகே? எஸ். ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் இது வரைக்கும் எல்லா வருஷமும் உனக்கு இந்த கொஸ்டின் தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. 2 tangent தான். அப்ப இதுவும் இம்பார்ட்டன்ட் தானே, பாத்திரலாமா? 2 tangent கிராஃப் 1 மார்க் 3 தியரம் ஃபிங்கர் டிப். ஓகே, அப்போ 1 மார்க்ல மினிமமா வச்சுக்கோ 10 மார்க் எடுக்கிறேன்னு. கிராஃப்ல 14 மார்க் 26. அப்புறம் தியரம்ல 5 மார்க் 26 + 5 31 வந்துருச்சு. இன்னொரு 2-3 கொஸ்டின் அட்டன் பண்ணா 5 மார்க்ல ஒரு 5, இன்னொரு 3 கொஸ்டின் அட்டன் பண்ணா இப்பவே 4 வச்சுக்கோ. 50 மார்க் ஈஸியா வந்துருதுல. 50 மார்க் இஸ் வெரி ஈஸி. எஸ், ஒண்ணுமே படிக்கலையா? டிஎம்ஜே 8 நாளா என்னப்பா பண்ணோம்? நம்ம படிக்கிறோம். இன்னைக்கு உட்காந்து ரிவைஸ் பண்ற ரிவைஸ்ல நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் இப்ப கண்ணு முன்னாடி தெரியணும் நமக்கு, ஓகே? சரி, இப்ப ரஃப் டயக்ராம் வரைஞ்சிடலாமா? ரஃப் டயக்ராம் இந்த ப்ளூ கலர் நல்லா இருக்குடா. ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள் 4 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சரி, 4 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள். அப்புறம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணு. இந்த சென்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டருக்கு வெளியே இன்னொரு சர்க்கிள் இருக்கு. ஸோ இது 4 சென்டிமீட்டர் சென்டரோ. அடுத்து இதுல இருந்து வெளியே ஒரு பாயிண்ட்டுக்கு பேர் வச்சானா? வைக்கல, அப்ப நான் வைக்கிறேன். பாயிண்ட்டுக்கு பேரு பி. இது 11 சென்டிமீட்டர். இப்போ நீ இங்க இன்னொரு சர்க்கிள் வரைவ. அப்போ என்ன ஆகும்னா உனக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருந்து ஒரு டான்ஜென்ட், இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருந்து ஒரு டான்ஜென்ட். இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை ஏபின்னு நேம் பண்ணிக்கலாம். இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல? ப்ளூ கலரும் ஒரு லைட் பிங்க் கலரும். கலர் சூப்பரா இருக்குல்ல? மேம் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் படிக்கல, ஓகேவா? டெஃபினிஷன் டயக்ராம் பார்த்து வச்சுக்கோ, ஓகே? டெஃபினிஷன் டயக்ராம் உனக்கு வர்ஸ்ட் கேஸ் சினோரியோல கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா வருதுன்னு அது கேட்டாங்கன்னா ஏதாவது எழுதி வச்சுட்டு வரணும்ல. மேம் 5 மார்க் முட்டை ஒண்ணுமே இல்லை போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது நீ. அதுக்காக தான் படிக்க சொல்றேன். எஸ்,
AP and AB are required tangent. Correctா மேம் ஆன்சர்? எஸ் ரமேஷ், கரெக்ட். ஸோ AP and AB are the required tangent. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கலாமா? கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான டூல்ஸ் எடுத்து வைப்போம். ப்ளீஸ் சீக்கிரம் வந்துரு, கரெக்டாக வந்துரு, லேட் பண்ணாத. எஸ் வந்துருச்சு. வந்து எனக்கு என்ன வேணும்? சர்க்கிள் வேணும். 4 சென்டிமீட்டருக்கு சர்க்கிள் வேணும் அண்ட் 11 சென்டிமீட்டரில் அவையில். டே நல்லா கவனிங்க. 4 சென்டிமீட்டருக்கு சர்க்கிள், 4 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிட்டேன். இதுல இருந்து ஆச்சு. 4 சென்டிமீட்டருக்கு சர்க்கிள் கிடைச்சதா? அடுத்து மேம் இதுல ஒரு ரேடியஸை வரைஞ்சி வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல இருந்து இந்த சென்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர் அவே, 11 சென்டிமீட்டர் அவேல ஒரு லைன். அந்த பாயிண்ட் எங்க இருக்கும்? இது 4 சென்டிமீட்டர், 5 6 7 8 9 10 11 இந்த இடம் வரைக்கும். ஓகே, இப்போ இங்க பாருங்க, ஜாமெட்ரி பாக்ஸ்ல தூக்கி ஓர போடு. மேம் இது சென்டரோ, இது பாயிண்ட் பி. ஓகே, எனக்கு இது ரேடியஸ், இந்த பாயிண்ட் ரேடியஸ்ன்றது நமக்கு இங்கே தேவையில்லை. இது 4 சென்டிமீட்டரு ரேடியஸ், இது 11 சென்டிமீட்டர், இது ஃபுல்லாக 11 சென்டிமீட்டர் உனக்கு. இது இந்த சர்க்கிளும் இந்த லைனும் வரைஞ்சனாலே உனக்கு 4 மார்க் வந்துருச்சு. ரஃப் டயக்ராமும் சேர்த்து 4 மார்க் வந்துடும். ஓகே, ஏய் நாளைக்கு எக்ஸாம் இருக்கு கைஸ், பி சீரியஸ். என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்போ விளையாண்டுட்டு இருக்கீங்க? நாளைக்கு யாருக்கு எக்ஸாமு? உங்களுக்கு தானே எக்ஸாமு. கொஷின் பேப்பர் லீக்குன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டதுக்கு விடாமல் எல்லா கிளாஸையும் எதையும் படிக்காமல் கொஷின் பேப்பர் சொல்லு, கொஷின் பேப்பர் சொல்லுன்றீங்க. இருங்க, உங்களுக்கு நான் இந்த டைம் கொஷின் பேப்பர் சொல்லாமல் விட்டுறேன். சொல்லணுமா வேணாமா? கொஷின் பேப்பர் ஐ மீன் ப்ரிடிக்ஷன் சொல்லணும்னா நீ கண்டிப்பாக கிளாஸ் கவனிக்கணும். கொஷின் பேப்பர் ப்ரிடிக்ஷன் சொல்லணும்னா நான் இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு சொல்லலாம் தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்து கவனிக்க மாட்டேன்றீங்க. மேம் ஃபஸ்ட்டு சர்க்கிள் வரையணும் இல்லை லைன் ட்ரா பண்ணணுமா? முதல் சர்க்கிள் வர, சர்க்கிள் இருந்தால் தானே சென்டர் கிடைக்கும். சர்க்கிள் இருந்தால் தானேப்பா சென்டர் கிடைக்கும். எஸ் சொல்லணும் மேம். அப்போ யாரும் ஸ்பேம் பண்ணாம 7 மணிக்கு நான் உனக்கு சொல்ல போறேன். ஸோ அப்போ நீ வந்து இதை கவனிக்கணும். மேம் எவ்ரி டைம் தே ஆர் ஆஸ்கிங் ட்ரையாங்கிள் ஒரு 3/2 கொஷின். போயிடுச்சுமா? சாரி மேம், சாரிலாம் வேணாம், நீ கவனிக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். நீ சொன்னாலும் சொல்லனாலும் 7 மணிக்கு நான் செஷன் வந்து உனக்கு கொஷின் பேப்பர் ப்ரிடிக்ஷன் சொல்ல தான் போகிறேன். ஓகே, ஆனால் நீ இப்போ அந்த கமெண்ட்ஸுக்கு ஏன் மேம் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா இங்கே கவனிக்கணும். ரேடியஸ் வச்சு தான் சர்க்கிள் போடணும்ல. ஆமாம், நான் தான் ரேடியஸை காம்பஸில் மெஷர் பண்ணிட்டேன்ல. ரேடியஸை காம்பஸில் மெஷர் பண்ணிட்டு சென்டர் வச்சு சர்க்கிள் போட்டேன். டயக்ராமுக்கு எவ்வளோ மார்க்? கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு 2 மார்க்ஸ் வச்சாங்கன்னா டயக்ராமில் மட்டும் 6 மார்க் வந்துடும். ஓகே, ஒரே நிமிஷம், முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா மெஷர்மெண்ட்டும் எழுதியிருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். 4 சென்டிமீட்டர் மட்டும் எழுதல, இது எழுதிக்கோ. இல்லை 4 சென்டிமீட்டர் எழுதணும். ரஃப் டயக்ராமில் T'(L) இது எல்லாமே எழுதியிருக்கு. சரி, இப்போ O2Pயோட மோர் தென் ஹாஃப் எடுங்கப்பா. அதை வச்சு O2Pக்கு மோர் தென் ஹாஃப் எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு. எஸ், மேலே ஒரு ஆர்க் கட் பண்ண போகிறோம், கீழே ஒரு ஆர்க் கட் பண்ண போகிறோம். மேம் இது ஒரு ஆர்க்கு, அடுத்து கீழே இருக்க ஆர்க்கு. இதே டிஸ்டன்ஸை வச்சு பீலையும் கட் பண்ணணும். இதே டிஸ்டன்ஸை வச்சு பீலையும் ஆர்க் கட் பண்ணணும். ஸ்கேல் வரவா? எஸ், இங்கே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தேவையா? அது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை அழிச்சிட்டேன். எஸ், இப்போ எது மட்டும் வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கலாம். மேம் இங்கே ஆர்க் இருக்கா, இது மட்டும் வேணும்,
இந்த ரீஜனே வேணாம், இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வேணும், இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வேணும். இது பார்க்க நீயுமே கொஞ்சம் பெருசா குறைஞ்சிட்டுனா இதுதான் நீட்டா இருக்கும். ஓகே, இப்போ இது பர்பெண்டிகுலர் பைசெக்டர். இப்போ நம்ம வரைஞ்சது பேரு பர்பெண்டிகுலர் பைசெக்டர். இப்போ நம்ம வரைஞ்சதுக்கு பேரு பர்பெண்டிகுலர் பைசெக்டர். அப்போ பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஜாயின் பண்ணிக்கலாமா? எஸ், இது பர்பெண்டிகுலர் பைசெக்டர். பர்பெண்டிகுலர் பைசெக்டர் என்ன பண்ணுவோம் மேம், இங்க ஒரு 90 டிகிரி கிரியேட் பண்ணியிருக்கோம், இது ரெண்டு ஈக்குவலா பிரிச்சிருக்கோம். இதனோட பாயிண்ட் எம்னு எடுத்துக்கோ. ஓகே, இப்போ இந்த எம்ல இருந்து ஓ வரைக்கும் ஒரு ரேடியஸ் இருக்குல்ல, ஓ டு எம் மேம், இது குட்டி சர்க்கிளோட ரேடியஸ். பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் ஓ டு உன்னோட பர்பெண்டிகுலர் பைசெக்டர், இதுதான் உன்னோட ரேடியஸ். அப்போ என்ன பண்ணு, காம்பஸ் எடு, இங்க வைங்க, இதை மெஷர் பண்ணுங்க. அண்ட் நம்ம இப்போ நம்மளோட பெரிய சர்க்கிள் வரைய போறோம். பாருடா, நான் தப்பா எடுத்திருக்கேன், இது கொஞ்சம் தள்ளிடுச்சு பாரு. காம்பஸ் வந்து கரெக்டா வைக்கணும். எஸ், இதுதான் நம்மளோட சர்க்கிள். இப்போ கிடைச்சிருக்க இந்த பாயிண்ட் தான் நம்மளோட சர்க்கிள். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனையும் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்க பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைச்சிருக்கு மேம். இந்த பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைச்சிருக்கா, இந்த பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைச்சிருக்கா. லைன் எடுத்து இந்த பாயிண்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கோ. அண்ட் இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்டுக்கு நேம் வச்சிடலாம். நேம் என்னது, ஒன்று ஏ, இன்னொன்று பி. எஸ், இந்த கொஸ்டின்ல வேற ஏதாவது கேட்டிருக்காங்களா? இந்த கொஸ்டின்ல வேற ஏதாவது கேட்டிருக்காங்களா? நோ மேம். கொஸ்டின்ல வந்துட்டு draw a point which is 11 cm away from the circle and the radius of the circle is 4 cm. Draw two tangent. என்னோட ரெண்டு tangent AP and PB ரெண்டு tangent கிடைச்சிருச்சா? எஸ், ரெண்டு tangent கிடைச்சிருச்சா? கன்ஸ்ட்ரக்ஷன் நீ படிக்கலாம் வேணாம், நீயாவே எழுதலாம். மேம் ப்ளீஸ் டீச் கிராஃப், ஐ எம் வீக் இன் தட். எஸ், டீச் பண்றேன். அடுத்து கிராஃப் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் தனியா படிக்காத, யூ கேன் ஜஸ்ட் ரைட் ஆன் யோர் ஓன். மேம் எவ்ரி டைம் தே ஆர் ஆஸ்கிங் சிமிலர் ட்ரையாங்கிள் ஆர் 3/2 ட்ரையாங்கிள் கொஸ்டின், ஸோ கேன் வி ஸ்கிப் டேஞ்சன்ட்? இல்லையே தேவராஜ், நீங்க கரெக்டான கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்களா? ப்ரீவியஸ் 4 இயர்ஸ்லயுமே கரெக்ட், லாஸ்டா 2021 தான் சிமிலர் ட்ரையாங்கிள் கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும், நீங்க பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பாருங்க, ரிவிஷன் கொஸ்டின் பேப்பரை பார்க்காதீங்க. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் பார்த்தா உனக்கு எய்தர் ட்ரையாங்கிளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கொஸ்டின் ஃபிக்ஸ்டா அங்க இருக்கு, அது வந்து மீடியன் கேட்குறாங்க ஒரு டைம், ஆல்டிடியூட் இல்லைனா ஆங்கிள் பைசெக்டர், ஒன்று மாற்றி கேட்குறாங்க. இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா இந்த டான்ஜென்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குறாங்க. ஓகே மேம், ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துட்டு போகலாமா? ஜாமெட்ரி எக்ஸாமுக்கு மேக்ஸ்க்கு ஜாமெட்ரி பாக்ஸ் தேவை தான் உங்களுக்கு. நீ டூல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன், கையில் காம்பஸ் ப்ரொட்ராக்டர் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஐ ஹாவ் 10 years பேப்பர். ஓகே, 10 years பேப்பர் அனலைஸ் பண்ணி பாரு. 2021 தான் உனக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் கேட்டிருப்பாங்க. ஸோ 2021 தான் கேட்டிருப்பாங்க. மேம் 2 mark ஆர் 5 mark? இப்போ 8 mark முடிச்சுட்டு 2 mark 5 mark போகலாம். 8.1 8.2 படிக்கல, சில கொஸ்டின் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஐகானிக். ஓகே, 8.1 8.2 படிக்கலனாலும் பரவாயில்ல, சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, வி ஹேவ் ஃபினிஷ்ட் ஃபாஸ்ட்லி. ஓகே, உங்க எல்லாருக்கும் சொல்லித்தரேன்னா ஸ்லோவாக தான் சொல்லித்தர முடியும். மேம் எனக்கு சர்க்கிள் வரமாட்டேங்குது. ஏன்டா சர்க்கிள் வரல? இன்னொரு டைம் ட்ரா பண்ணி பாரு ராஜி. ஓகேமா, சரி இப்போ கிராஃப் பார்க்கலாமா? கிராஃப்
கன்வர்ஸ் தியரமும் ஒன்ஸ் படிச்சுட்டு போய்க்கூடா, புக்ல இருக்கிறத நீ படிக்கலன்னு எதிர்க்கூடாது, ஒரு டைம் பார்த்துக்கோ. ஆனா உனக்கு மேஜரா இது 3 தான் மாத்தி மாத்தி கேட்குறாங்க. ஹர்னி மேமை மிஸ் பண்றேன். ஸோ கவலைப்படாது, சோஷியல் எக்ஸாம் அப்போ மேம் வந்துருவாங்க. என் பேரெல்லாம் எவனும் சொல்லாதீங்க. நான் போனதுக்கப்புறம் ஐயோ மேக்ஸ் முடிஞ்சிச்சா, தொல்லை முடிஞ்சிச்சு அப்படின்வீங்க தானே. ஓகே, அடுத்து நம்ம கிராஃப் பார்க்கலாம். கிராஃப் பார்க்கலாமா? கிராஃப் ஃபர்ஸ்ட் டைரக்ட் வேரியேஷன் அண்ட் இன்டைரக்ட் வேரியேஷன் பார்ப்போம்ப்பா. ஓகே, உங்களுக்கு டைரக்ட் வேரியேஷன்ல எந்த क्वेश्चन பார்க்கணும்? உங்களுக்கு டைரக்ட் வேரியேஷன்ல எந்த क्वेश्चन பார்க்கணும்? டேய் நான் போகல, இங்க தான் இருக்கேன். அதுக்குள்ள மிஸ் யூவா? நாளை காலையில வரைக்கும் இங்க தான் இருப்பேன். நாளைக்கு காலையில வரைக்கும் இங்க தான் இருப்பேன். ஈவினிங் நீ எக்ஸாம், ஈவினிங் இல்ல ஆஃப்டர்நூன் நீ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே பேப்பர் டிஸ்கஷன் பண்ணலாம், அப்பவும் இங்க தான் இருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் போவேன். அது வரைக்கும் நீ சொன்னாலும் நான் போக மாட்டேன். நிஷாந்த் சம் பார்க்கலாம். நிஷாந்த், ஆங்கிள் பைசெக்டர் போன வருஷம் கேட்டாங்க, இந்த வருஷம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு ஒன்றை எப்போவா சொன்னாங்களா? 2 வீலர் ஓகே தான். ஓகே, 2 வீலர் சம் ஒரு டைம் பார்ப்போம். அண்ட் நிஷாந்த் சம். நிஷாந்த், உங்கள் டெக்ஸ்ட் புக் எடுத்து பேஜ் நம்பர் தேடுறது தாண்டா எனக்கு பெரிய வேலையாக இருக்குது. சம்மு கூட மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம் போல இருக்குது. கொஷின் இனிமே வேல்யூஸை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஆஃப்லைனில் கிளாஸில் எடுக்க போது இப்போ இல்லை, முன்னாடி பசங்க வந்து அப்படியே நம்பர் கத்துவாங்க, மேம் இது அது இந்த கொஷின் அந்த கொஷின். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் ரொம்ப சைலண்டாக கமெண்ட்டை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன்ல. டே பேஜ் நம்பர் சொல்லுங்கடா. நிஷாந்த் சம். எக்ஸ் பார்னா என்ன மேம்? எக்ஸ் பார்னா மீன் பா. எக்ஸ் பார்னா மீன். 127. சுந்தர் ரமேஷ், ரொம்ப தேங்க்ஸ் பா. 127. $127 கம்பெனி சம்ல இருக்கு. நிஷாந்த் சம் எங்க இருக்கு? என்னங்க நீங்க? சரி, நிஷாந்த் சம் எடுத்துப்போம். ஓகே, 128 இருக்கு. நிஷாந்த் சம் வந்து நம்ம இன்டைரக்ட் எடுத்துக்கலாம், டைரக்ட்க்கு இதை சால்வ் பண்ணலாம்ப்பா. ஓகே, டைரக்ட்க்கு இதை எடுத்துக்கலாமா? டப்பா கொடுத்த கொஷின் ரொம்ப ஈஸி. டப்பா கொடுத்த கொஷின் ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க மேம், a 2-wheeler parking zone near bus stand charges as below. டைம் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. நிறைய பேருக்கு இதுல டவுட் இருக்கு மேம், இங்க கொடுத்த டைம் அமௌண்ட்ல எக்ஸ் ஒய்ன்னு இங்க கொடுத்துருந்தாங்கன்னா நீ வந்து அதை அப்படியே எடுத்துக்கோ. நீயா டேபிள் எடுக்க போகுது, நீ நம்மளா டேபிள்ஸ்ல எதுல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்ல, அப்போ எது எக்ஸ்ல எடுக்கிறது எது ஒய்ல எடுக்கிறதுன்னு டவுட் இருந்தா நீ கவலைப்படாத, எப்படி எடுத்தாலும் உனக்கு மார்க் இருக்கு. நான் வேணா அந்த 8 மார்க் ஆன்சர் கீக்கு ஒரு வீடியோ இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு போடுறேன். 8 மார்க்ல எப்படி எழுதினாலும் உனக்கு மார்க் இருக்கு. அவங்க டேபிள் கொடுத்தா இங்க இருக்க மாதிரி தான் எழுதணும். நீ டேபிள்ஸ் ஒரு வேலை ஃபார்ம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ல என்ன எடுக்கிறியோ அது நீ எக்ஸா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. y உன்னோட y வேல்யூ. ஓகே, 128 பார்த்துட்டேன். கைராவா கிரா பார்த்தாச்சுமா. அர்ச்சனா மேம், நீங்க எங்கள் மனதில் என்றென்றும். ஓகே, தேங்க்யூ. பேப்பர் ப்ரிடிக்ஷன் 7 மணிக்கு. 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து சேனல் இன்னொன்று இருக்குப்பா, அதை செக் பண்ணுங்க. PW தமிழ்நாடு 11th and 12th. ஓகே, இங்க பாருங்க, செக் இஃப் த அமௌண்ட் சார்ஜ்ட் ஆர் இன் டைரக்ட் வேரியேஷன் ஆர் இன்டைரக்ட் வேரியேஷன். நிறைய பேர் டவுட் இருக்கு மேம், நான் கே வேல்யூ ஃபைன் பண்ணுமா? எஸ், கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அது நீ ஃபைன் பண்ணும். கொஸ்டின்ல கேட்டாலும் கேட்கலனாலும் ஃபைன் பண்ணி வச்சுக்கோ, அது நமக்கு நல்லது, சேஃபர் சைடுக்கு நல்லது. என்ன மேம் சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லி கேட்டா, டைரக்ட் வேரியேஷன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வரப்போகுது, இன்டைரக்ட்னா கர்வ் வரப்போகுது. ரெக்டாங்கிள் பாரபோலா உனக்கு பாசிட்டிவ் சைடு மட்டும் வரும் இல்லையா? ஸோ அது சேஃபர் சைடு தானே, தெரிஞ்சுக்கிறது முன்னாடியே. எஸ், கமான். ஸோ மேம் 460, 8, 120. ஸோ இது டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்டாப்பா? இது டைரக்டா இன்டைரக்டா? சாப்டர் 6ல இம்பார்ட்டன்ட் சம்ஸ், எல்லாத்துலயும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் சொல்றேன். எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால சால்வ் பண்ண முடியுமோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சால்வ் பண்ணலாம். மிச்ச இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, எஸ், இது டைரக்ட். xy equal to k மல்டிப்ளை பண்ணா சேமா இருக்கா? 6 4 24, 12 into 8 இல்லையே. xy equal to k கிடையாதே.
எக்ஸ் பை ஈக்குவல் டு கேன்றது இன்டைரக்டுக்கு டைரக்ட் வெரி குட் இன்டைரக்ட் கிடையாது டைரக்ட் ஏன் மேம் டைரக்ட் நான் வந்து 60/4 யாராது 60/4 எடுக்கிறேன் இன்னொன்று 120/8 எடுக்கிறேன் இது ரெண்டும் கம்பேர் பண்ணால் போதும் 60/4 1 டைம்ஸ் 5 டைம்ஸ் 15 8 டேபிளில் 8 1 is 8 9 10 11 12 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் ரெண்டுமே எனக்கு 15 கிடைக்குது அப்போ இங்க கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி என்னம்மா கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி என்னது அது ஒரு ட்ரிக் அதையும் சொல்றேன் டப்பா கொடுத்துருந்தாங்கன்னா அன்னோன் ப்ரோவா ஓய் யார் அது எஸ் இங்க பாருங்க எனக்கு டைம் இன்க்ரீஸ் ஆக அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுதா அதை வச்சே நீ டைரக்ட் வேரியேஷன் சொல்ல முடியும் ஆனா இங்க கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி நீ எழுதணும் அப்போ கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி எழுதணும்னா y/x is equal to k that is 15 yes y/x மேம் நான் இப்படி எழுதாம x/y ன்னு எழுதிட்டேன் மார்க் கொடுப்பாங்களா தப்பு போட்டுருவாங்களா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா x/y ன்னு எழுதுனா 1/15 எழுதி இருக்கணும் ஏன்னா இங்க பாரு x/y னா 1/15 1/15 1/15 தான் கிடைக்குது அப்படி எழுதினாலும் தப்பு கிடையாதுப்பா ஓகே கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் 1/15 எழுதி இருக்கணும் ஏன்னா உனக்கு இதுல கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஆன்சர் கீழே இங்க கொஸ்டின்ல இங்க பாருங்க y/x ன்னு எடுத்துரு ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்ல உனக்கு k is equal to y/x ன்னு கொடுத்துருக்காங்க எஸ் மனிஷா கமெண்ட் மேல போயிடுச்சு தெரியல சொல்லுங்க மறுபடியும் மேம் மீன் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிவன்ல எப்படி கண்டுபிடிக்கிறது கிவன் டேட்டாவை ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட்டா பேப்பர் கஷ்டமா வராது காலையில உட்காந்து பயந்துட்டு இருக்காதீங்க நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுவோம் நம்மளால என்னெல்லாம் எவ்வளோ படிக்க முடியுமோ எல்லாத்தையும் படிச்சுட்டு போவோம் நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் வரப்போது நாளைக்கு எக்ஸாம் ஹாலில் போய் பார்த்து அது தைரியமா ஆன்சர் பண்ணலாம் இப்போ உட்காந்து பயந்துட்டு இந்த டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகே எஸ் ஓகே இப்போ நம்ம கிராஃப் வரைய போலாம் இங்க பாரு ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி பெய்ட் when the parking is 6 hours and find the parking duration when the amount is 150 rupees ஓகே இது வரையறதுக்கு நான் கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 4 8 12 இருக்கா 2 2 எடுத்துக்கிறேன் அண்ட் y ஆக்சிஸ்ல 60 120 180 இருக்கு நான் வந்து 60 60 எடுத்துக்கிறேன் சோ கிராஃப் பாரு ஆஹா வெரி குட் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் y ஆக்சிஸ் இது என்னோட எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இது y ஆக்சிஸ் ரொம்ப குட்டியா இருக்குமோ கிராஃப் கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளிக்கலாம் சோ இதுல என்னென்ன எழுதணும்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்கப்பா இங்க பாரு எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் இதை நீ எழுதி இருக்கணும் ஓகே இந்த எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் இதை நீ எழுதி இருக்கணும் இது எல்லாத்துக்கும் மார்க் இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் அண்ட் இது ஆரிஜின் எக்ஸ் டேஷ் y டேஷ் அதையும் எழுதிருங்க ஓகே இப்போ ஸ்கேல் மொதல் விஷயம் ஸ்கேல் என்ன எழுத போறேன் நம்ம ஸ்கேல்ல நான் வேல்யூ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டரை 2 யூனிட்ஸ்னு எடுக்க போறேன் யூனிட்ஸ்னு எழுதினாலே ஓகே மேம் 2 ஹார்ஸ்னு எழுதணுமா இல்ல 2 யூனிட்ஸ்னு எழுதினாலே போதும் ஓகே 2 யூனிட்ஸ்னு எழுதினாலே போதும் அடுத்து y ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டர் நான் 60 60 எடுக்க போறேன் 60 யூனிட்ஸ்னு எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க 60 rupeesனு எழுதினாலும் பரவாயில்ல சரி இப்போ கிராஃப் வரையலாமா கிராஃப்க்கு ஸ்கேல் மட்டும் போதுமா எஸ் ஒன்று 2 3 நான் 2 யூனிட்ஸ் எடுக்க போறேன் ஸோ 2 2 எடுத்தா எனக்கு 12 வரைக்கும் வேணுமா 4 எடுத்துக்கலாமே 1 2 3 1 2 3 4 5 6 ஸோ 8 9 10 11 12 எஸ் ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல வேல்யூஸ் எழுதியாச்சு இதே மாதிரி y ஆக்சிஸ்லயும் y ஆக்சிஸ்ல எனக்கு y ஆக்சிஸ்ல என்ன கொடுத்துருக்கோம்
60 60 தான் எடுக்கிறோம். ஸோ 1 2 3 4 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ இங்கே 1 2 3 4 5 6 7 8 போயிட்டே இருக்கும். 9 2 2 எடுக்கிறோம்ல, இப்போ 1 2 3 எழுதக்கூடாது. எழுதணும் 0 2 4 6 8 10 12 14 16 18 20 21 22 24 and 26. இந்த பக்கம் 60 60 எடுக்கிற. ஸோ இது 60 120 180 240 300 360 360 வரைக்கும் நமக்கு போதும். இந்த ஸ்கேல் கம்ப்ளீட் பண்ணிக்கும். இப்போ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 4,60. ஸோ 4,60 கொஞ்சம் வேகமாக போகலாம் வாங்க. இன்னும் 2 கிராஃப் கூட பார்க்கணும்ல. 4, இங்கே 4 இருக்கு, இது 4,60. இந்த பாயிண்ட் அங்கேயே எழுதிடு மேம், இது 4,60. ஓகே, அங்கேயே அதை எழுதிடணும். ஓகே, பாஸ் ஆகணும்னு டிப்ஸ் சொல்லுங்களா? படிங்க, முக்கியமான இம்பார்ட்டன்ட் சாப்டர்லாம் பாருங்க. ஆனால் இந்த கமெண்ட் பண்ணுற பசங்க திட்டி கேட்குறீங்க பார்த்தீங்களா? தி கட்ஸ் டு டூ தட். வெரி குட்ரா. ஸ்கூலில் இப்படி தான் கேட்பீங்களா? அடுத்து 8,120. ஸோ 8,120. 120 இஸ் ஹியர். நான் ஃபுல்லாக பாயிண்ட் வச்சுட்டு அப்புறம் லைன் வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் 12,180. 12,180 is here and 24,360. 24,360 is here. Yes, இப்போ இத லைனை ஜாயின் பண்ணுங்க. இங்க பாரு, நம்ம இங்க ஒரு லைன் வருதா, இதை ஜாயின் பண்ணு. 24,360. இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும். இங்க பாருங்கப்பா, இதுக்கப்புறம் இதுல என்ன பண்ணணும்னு சொல்றேன். மேம் இதை ஜாயின் பண்ணிட்டோமா? ஸ்ட்ரைட் லைன் பர்ஃபெக்டா கிடைச்சதா? ஸோ இதில் ஒரு பாயிண்ட்டையும் எழுதிக்கோங்க. என்னென்ன பாயிண்ட் இருந்துச்சு? 4,60, இன்னொன்று 8,120, நெக்ஸ்ட்டு 12, இதெல்லாம் நீ எழுதணும். இது எல்லாத்துக்கும் மார்க் இருக்கு. 12,180 அண்ட் 24,360. 24,360. ஓகே, எழுதியாச்சு. இங்கே லைன் இருக்கு. நம்மகிட்ட கேள்வி என்ன? கேள்வி எழுதுங்க. கொஷின்ல find the amount to be paid when hours is 6 hours. ஸோ 6 மணி நேரத்துக்கு நேராக ஒரு கோடு போடு. ஸோ 6 மணி நேரத்துக்கு நேராக ஒரு கோடு போட்டுப்பார். ஆறு மணி நேரத்துக்கு நேராக ஒரு கோடு போட்டா உனக்கு என்ன வேல்யூ வருது? ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க மேம்? அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த பார்க்கிங் டியூரேஷன் ஃபார் த அமௌண்ட் 150. 150 ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு. 120, 120ல பாதி 150 வரும். எஸ், வேல்யூ சொல்லுங்கடா. வேல்யூ சொல்லுங்க. என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு மேம்? இது வந்து 10க்கும் 120 எடுத்தா என்ன, சாரி 150 எடுக்க போய் என்ன வேல்யூ? இதுக்கு என்னது? டேய் சிரிப்பா வருது மேம். ஏன் கணிகா, என்னாச்சு? சரி, மொதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. கிராஃப் பார்த்து 6 ஹவர்ஸ்க்கு என்னப்பா? 6 ஹவர்ஸ்க்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 6 ஹவர்ஸ். 6 ஹவர்ஸ்க்கு என்ன ஆன்சர்?
வெரி குட். சாதனா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணியிருக்காங்க 90. 90 இஸ் ரைட். 6 ஹவர்ஸ்க்கு 90. ஸோ இங்கே நான் எக்ஸாக்டாக ஜாயின் பண்ணி பார்க்க போது இது ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் வரும். ஸோ இந்த வேல்யூ 90. அடுத்து 150 ருபீஸ்க்கு 150 ருபீஸ்க்கு 10ஆ? ஸோ இதை ஜாயின் பண்ண போது எனக்கு 10க்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும் இந்த லைனு. ஸோ 10. ஸோ அதை நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுது. ஸோ இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் செக் ஹிட்ஸ் இஃப் த அமௌண்ட் இஸ் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். y by x is equal to k. k வந்து 15. ஸோ இட் இஸ் டைரக்ட் வேரியேஷன். இட் இஸ் டைரக்ட் வேரியேஷன். அடுத்து வேற என்ன சொல்லியிருக்காங்க இங்க? find the amount to be paid when the parking is 6 hours. Amount to be paid is, second one, amount to be paid is rupees 90 and second one 150க்கு 10 hours-ஆ? 10 hours பார்க் பண்ணியிருந்தாங்க. இதான் உன்னோட ஆன்சர். எஸ் ரைட்டா? கனிகா நீங்க அதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, படிங்க. வித் ஸ்டாண்டர்ட் போர்ஷனா? மிஸ்டர் புரோட்டானா யாரையோ கேட்குறீங்க. சரி அடுத்து படிக்க சொன்னா என்னென்னமோ சேட் பண்ணிருக்கீங்க. தம்பி உங்களுக்கு தான்ப்பா எக்ஸாமு, எனக்கு இல்லப்பா. பரீட்சை எனக்கு இல்லை, இப்பவே சொல்லிடுறேன். நிஷாந்த் சம்ல டப்பா கொடுக்கல, நம்ம தான் நிஷாந்த் சம்ல டப்பா வரைய போறோம். இங்க பாருங்க. அடுத்து நிஷாந்த் சம் பார்க்கலாம். இல்லை ஈஸியான கொஸ்டின் தான் நான் வச்சிருக்கேன். ஸோ நிஷாந்த் சமே பார்க்கலாம். எஸ் கொஸ்டின் நம்பர் மேம் எக்ஸாம்பிள் 3.50. எக்ஸாம்பிள் 3.50. எஸ் நிஷாந்த் சம். இங்கே நிஷாந்த்னு எழுதிடுறேன். நம்ம கிளாஸ்ல யாராவது நிஷாந்த் இருக்கீங்களா? ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிஷாந்த் இஸ் த வின்னர், நிஷாந்த் இஸ் வின்னர் இன் அ மேரத்தான் ரேஸ் ஆஃப் 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். மொத்தமாக 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஹி ரன் அட் அ யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 12 கிலோமீட்டர் பர் ஹார். அப்போ அவன் 1 மணி நேரத்திலே முடிச்சிட்டானா? எஸ். இங்க டிஸ்டன்ஸையும் டைம், ஸ்பீடை வச்சு டிஸ்டன்ஸையும் டைமையும் எடுக்கிற. இங்க எதை வச்சு கிராஃப் போட சொல்லியிருக்காங்க உனக்கு? ட்ரா ஸ்பீட் டைம் கிராஃப். அப்போ ஸ்பீட் டைம் கிராஃப்னா மேம் ஸ்பீடு வந்து என்னோட எக்ஸ், ஸ்பீடு வந்து வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் டைம் வந்து வேல்யூ ஆஃப் ஒய். இப்போ டப்பா இதை வச்சு தான் கிரியேட் பண்ண போறோம். எஸ் இதுக்கு டப்பா எக்ஸ். நிஷாந்த் எவ்வளோ நேரம் எடுக்கிறான் மேம்? அவன் வந்து 12 கிலோமீட்டர் பர் ஹார்ல போறான். அப்போ 1 மணி நேரத்தில் முடிச்சிருவான். அதுக்கப்புறம் அவன் பின்னாடி வரவங்களாம் யார் யார் சொல்லியிருக்காங்க? ஆராதனா, ஜெயந்த், சந்தியா அண்ட் ஸ்வேதா. தேர் ரெஸ்பெக்டிவ் ஸ்பீட்ஸ் ஆர் 6, 4, 3, 6, 4, 3 and 2. இதெல்லாம் தான் அவங்களோட ஸ்பீட்ஸ். 6 கிலோமீட்டர் பர் ஹார்ல ஓடினா 12 கிலோமீட்டர் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2 hours ஆகும். 4 கிலோமீட்டர் பர் ஹார்ல போனா 12 ஒன்னொன்னே டிவைட் பண்ணு. 12 டிவைடட் பை 6 2 கிடைக்குமா? 12 டிவைடட் பை 4 3 3 டிவைடட் பை 12 டிவைட் பை 3 4 12 டிவைட் பை 2 6. இதுதான் உன்னோட பாக்ஸ். பாக்ஸ் எல்லாத்துக்கும் போட தெரிஞ்சுதா? பாக்ஸ் எல்லாருக்கும் போட தெரிஞ்சுதா? எஸ் பாக்ஸ் எல்லாரும் போட்டுடலாமாப்பா? 2 டேஞ்சன்ட் சொல்லி தந்துட்டேன் ஷாலினி. அப்படியே பின்னாடி கொஞ்சம் போய் பாருங்க. ஐ டோன்ட் வாண்ட் கிராஃப். இல்லப்பா ஒயிட் அண்ட் எம் ஒரு 8 மார்க்ஸ்க்கு நீங்க கிராஃப் பார்த்து தான் ஆகணும். 8 மார்க் என்ன பண்ணுவோம்? ஷாலினி 2 டேஞ்சன்ட் சொல்லி தந்தாச்சு, பின்னாடி போய் பாருங்க. கிளாஸ் லேட்டா வரவங்களாம் நான் முடிச்சதெல்லாம் சொல்றேன், அது முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பாரு. சரியா? கார்மெண்ட் சம் வேணுமா? எல்லாத்தையும் பாக்ஸ் என்ன வருதுன்றத பார்க்கலாம். எஸ். ஸோ இப்போ இதுக்கு கிராஃப் வரைய போறேன். உன்னோட கொஸ்டின் வேற ஏதாவது கேட்டிருக்காங்களா? எஸ் கொஸ்டின்ல ஒன்னே இருக்கு. ஏன்னா நான் ட்ரா த ஸ்பீட் டைம் கிராஃப். ஓகே, ஸ்பீட் டைம் கிராஃப் வரைய போறேன். And use it to find the time taken by Kaushik with his speed 2.4 km. கௌசிக்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் 2.4 கிலோமீட்டர்ல போனா அவரோட ஸ்பீட் என்னன்னு கேக்குறாங்க. சரி டேபிள் கிரியேட் பண்ணிட்டோமா? இதுக்கு 2 மார்க். டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன்னா 2 மார்க். இப்போ டேபிள் பாரு மேம், எனக்கு ஸ்பீடு டிக்ரீஸ் ஆக என்னோட டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இது என்னது? இன்டைரக்ட் வேரியேஷன். x into y equal to k. ஸோ எக்ஸோட வேல்யூ 12, ஒய்யோட வேல்யூ 1, அப்போ கேவோட வேல்யூ 12. ஸோ இன்டைரக்ட் வேரியேஷன். இன்டைரக்ட் வேரியேஷன். ஓகே எஸ்.
இப்போ இதுல நீ ஃபர்ஸ்ட் கிராஃப் வரையணும். கிராஃப்க்கு scale is equal to x axis 1 centimeter is 1 unit and y axis 1 centimeter 1 unit. Yes, சரி வரைவோமா? x axisல நமக்கு நிறைய வேல்யூ தேவைப்படுது, 12 வரைக்கும் வேணும். and y axisல ஆக்சிஸ் எழுதிக்கோ, மார்க் இருக்குதுக்கு ஆக்சிஸ் நீ கண்டிப்பா எழுதிக்கணும். மேம் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஆரிஜின் அண்ட் இது ஒய் ஆக்சிஸ். இதை வரைகிறதுக்கு ஒரு மார்க், ஸ்கேல் எழுதுறதுக்கு 1 மார்க். ஓகேயா? 1 மார்க். எஸ், இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன எடுக்க போறேன்? ஒன்னொன்னா தான் எடுக்க போறேன். அப்போ எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு வேணும் மேம்? 12 வரைக்கும் வேணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. கொஞ்சம் வரைஞ்சா என்ன, குறைஞ்சா போயிருவா வர. அடுத்து இந்த பக்கம் மேம் இந்த சைடு வந்து வேல்யூ y வந்து 1 2 3, அதுவும் ஸ்கேல் வேல்யூ 1 தான் எடுத்திருக்கேன். 4 5 6 வரைக்கும் போதும், கொஞ்சம் மட்டும் வரைஞ்சிக்கலாம். எஸ், ஸோ இங்கே பாரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இது வரைக்கும் போதும். இங்கே 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ண போறோம், கவனிங்க. ஸோ மேம் 12,1 12,1 12,1 is here. Next 6,2 6,2 is here. Next 4,3 4,3 இங்க இருக்கு இந்த பாயிண்ட்ல. 3,4 இங்க இருக்கு. லாஸ்ட் 2,6. எஸ், இப்போ கிராஃப் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாரு மேம். ஒன்று நம்பர் எழுதிக்கோங்க. ஸோ இங்கே 2,6 அண்ட் இது 3,4, இது 4,3, இது 6,2 அண்ட் இது 12,1. எஸ், இது கிராஃபை மட்டும் வரைஞ்சிட்டா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். மேம் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இதில் டச் ஆகி இதில் டச் ஆகி எஸ், இப்படிதான் உனக்கு இருக்கும். இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க? 2.4க்கு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு. ஐயோ நான் கொஸ்டின் எழுதலையா? 2.4க்கு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு. மேம் 2.4 இங்க இருக்கா? டூ இங்க இருக்கு. டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க? ஃபைண்ட் தி ஸ்பீட் வந்து 2.4 இருந்துச்சுன்னா எவ்வளோ டைம்? 2 இங்க இருக்கு, 2.4 இங்க இருக்கும். 2.4க்கு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வரீங்க. ஓகே, ஆன்சர் என்னப்பா? 2.4க்கு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வரைஞ்சா ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? எஸ், வெரி குட். 5க்கு ஸ்ட்ரைட்டா உனக்கு லைன் வந்திருக்கு. ஸோ 5 தான் உன்னோட ஆன்சர். நீ என்ன எழுதணும்னா 5ன்றது டைமா? 5 taken is 5 hours. டைம் டேக்கன் இஸ், இதுக்கு உனக்கு சூப்பரா 8 மார்க் கிடைச்சிடும். ஓகேயா? கிளியரா? எஸ்,
பாராபோலாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேணுமா? வேணாம் தானே? இதுவே போதும் இல்ல, கிராஃப் போதும் இல்ல. இந்த கிராஃப் கேட்டா அதை அட்டென்ட் பண்ணிடுவீங்களா? ஒரு கிளான்ஸ்க்கு மட்டும், ஒரு டைம் மட்டும் கிளான்ஸ்க்கு பார்த்துட்டு போ. அதோட ரீசன் என்னன்னு நான் சொல்லிட்டேன், அது ஆல்ரெடி 8 மார்க்ல சொல்லியிருந்தேன். ஆனா இதை மட்டும் பார்த்தா போதும். ஓகே சரி, அடுத்து ரொம்ப நேரமா ஒருத்தவங்க ஒரு ஃபர்ஸ்ட் சம் கேட்டுட்டு இருக்காங்க, அந்த சம் போயிடலாம். என்ன மேம் அந்த சம்மு? ஐயோ என்னோட ப்ளூ கலர் போயிடுச்சு. இந்த 3 + 33 + 333 இதோட n டேர்ம்ஸ் வரைக்கும் சம் ஃபைண்ட் பண்ணணும். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது உனக்கு என்ன நம்பர் வேணா கொடுக்கலாம். இது உனக்கு என்ன நம்பர் வேணா கொடுக்கலாம். டெசிமலும் ஒன்று சொல்லித்தரேன். இது உனக்கு என்ன நம்பர் வேணா கொடுக்கலாம், அது உனக்கு இம்பார்ட்டன்ட். எஸ், ஸோ 3 என்ன நம்பர் காமனா இருக்கோ அதை வெளியேடு. காமனா எடுத்ததுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கிறது தானே? எஸ், இப்போ 9 நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணுங்க. தென் இந்த 9 என்னன்னு பிரேக் பண்ணி எழுதலாம். 10 - 1 பிளஸ் 100 - 1 99 பிளஸ் 1000 - 1 பிளஸ் அதுக்கு மேலே எதுக்கு எழுதிட்டு 3 டேர்ம், ஒரு 2 டேர்ம் எழுதினா போதும். n டேர்ம்ஸ். நேற்று தான் ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்ணோம். ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஸோ 3/9 10 + 100 + 1000 it goes on till n terms. அப்புறம் பின்னாடி இருக்க இந்த -1 -1 -1 மைனஸ் காமனா எடுத்துட்டா 1 + 1 + 1 till n terms. ஓகேவாமா? எஸ், இப்ப பாருங்க, இந்த 10 100 1000 இது வந்து உனக்கு ஜிபில இருக்கு. எப்படி ஜிபி? எப்படி ஜிபி? எஸ், ஃபார்முலா ஆல்ரெடி லக்ஷ்மி சொல்லிட்டாங்க, ஆன்சரும் பார்கவி சொல்லியாச்சு. மேம் எஸ்என் ஃபார்முலா when r is greater than 1 n/2 சாரி n/2 இல்ல, இங்க வந்து a into r power n minus 1 divide by r minus 1 when r is greater than 1 less than மாத்திக்கலாம் நம்ம. ஸோ இங்க greater than 1 தானே மேம். a ஓட வேல்யூ வந்து 10, r ஓட வேல்யூ 100/10 10, 1000/100 அதுவும் 10. மேம் 2 tangent சம்ல ஈக்குவேஷனுக்கு மார்க் இருக்கா? 2 tangent சம்ல ஈக்குவேஷனா? வெரிஃபிகேஷனா? வெரிஃபிகேஷன் கேட்டிருந்தா நீ போடணும், அதுக்கு மார்க் இருக்கு. அங்க வந்து உன்னை மெஷர் பண்ணி டான்ஜனோட லென்த் என்னன்னு கேட்டிருந்தா நீ ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணி எழுதணும். கொஸ்டின்ல கேட்டிருந்தா எஸ் பண்ணணும், மார்க் இருக்கு. கொஸ்டினை ஃபுல்லா படிங்க. அபி மேம் விவிட் மேம் பண்ண ப்ரிடிக்ஷன்ல வந்தது, ஸோ நீங்க ப்ரிடிக்ஷன் பண்ணா வரும் பண்ண ஷார்ட்ஸ் போடுவீங்க, ஐ ட்ரஸ்ட் யூ. எஸ் கண்டிப்பா போடுறோம்ப்பா. தனலட்சுமி, நான் சொல்றதெல்லாம் லேர்ன் பண்ணா எவ்வளவு வாங்க முடியும்? நம்ம இப்ப ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 95 டச் பண்ண பார்க்கலாம். நான் அந்த 2 மார்க்கும் உனக்கு வந்து கம்பல்சரி ஈஸியா வந்துடும். 5 மார்க் கம்பல்சரி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஓகே, 5 மார்க் கம்பல்சரி தான் என்ன வரும், அதுலயுமே வந்து நீ அட்டென்ட் பண்ணிடலாம், அட்டென்ட் பண்ண முடியும். எஸ், ஸோ ஆர் வேல்யூ உனக்கு இங்க 10. இதே உன்னோட ஆர் வேல்யூ ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா எஸ்என் ஃபார்முலா என்னதுப்பா? ஆர் வேல்யூ ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா எஸ்என் ஃபார்முலா என்னது? ஏஎன். ஸோ இது ரெண்டும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த 2 ஃபார்முலாவும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதே எப்படி மேம் இங்க யூஸ் பண்ண போறோம்? இதுல இந்த ஜிபில 10 into 10⁻n - 1 divided by 9 plus sorry minus 1 + 1 + 1 n times n. அவ்வளோதான் உன்னோட ஆன்சரு. உள்ள மல்டிப்ளை பண்ணி மேம் இங்கே 1 இங்கே 3 மல்டிப்ளை பண்ணி எழுதுனா எனக்கு ஆன்சர் வந்து 10n power n - 1 by 27 அண்ட் இங்கே n/3. இதுதான் உன்னோட ஆன்சர். இங்கே வந்து 3 எடுத்தனால 3ம் 9ம் காமன் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, எஸ் அபி வெங்கி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அங்கே 3 காமனாக இருக்குல்ல, அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கிட்டோம்.
clear? ஓகே, அடுத்து என்ன பார்க்கலாம்? அடுத்து என்னடா பார்க்கலாம்? ஓகே, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆரம்பிக்க போறோம். 8.1லயும் 8.2லயும் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். ஓகே, 8.1 and 8.2ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுலயே டெசிமல் வந்தா என்ன பண்ணணும்னு சொல்லிடுவா? இதே கொஸ்டின்ல டெசிமல். எஸ், 0.5 plus 0.55 plus 0.555. மேம் 5 காமனா வெளியேடுங்க. அப்போ 0.1 plus 0.01 plus 0.11 ஒரு 5 9 நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 0.9 எப்படி எழுத முடியும் மேம்? 1 minus 0.1 எழுதலாம். 0.99 1 minus 0.01 எழுதலாம். இப்போ இது எல்லாத்துல இருந்து ஒரு 1 காமனா எடுத்துட்டா, ஐ மீன் 100 டேர்ம் தனியா எழுதிட்டா, அன்னைக்கு ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் ஆஃப் 0.1 plus 0.01 it goes on till n terms. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன சொன்னேன்? ஆரோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா an, அப்போ இங்கே n மட்டும்தான். a வந்து 1 ஆச்சு. இப்போ 1 into n is n மைனஸ் இந்த ஜிபியில் உனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன மேம்? இந்த ஜிபியில் ஃபர்ஸ்ட் டேர்ம் a is equal to 0.01 and r is equal to, சாரி ஃபர்ஸ்ட் டேர்ம் 0.1, r is equal to, இது ரெண்டையும் டிவைட் பண்ண போது அப்போவும் எனக்கு 0.1 தான் வருது. 0.1னா 1/10 பா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? இது நம்ம அங்கே வேணும்னா மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது வந்து 1/10. சரி, ஆரோட வேல்யூ லெஸ் தென் 1 இருக்க போது SN ஃபார்முலா SN is equal to a into 1 minus r power n minus 1 minus r. ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். மேம் ஏன்றது ஃபர்ஸ்ட் நம்பரா? 0.1 into 1 minus 0.1 power n divide by 1 minus 0.1 is 0.9. ஸோ 0.1 0.9 வந்து உனக்கு 1/9 ஆகிடும். அப்போ உள்ள 5/9 மல்டிப்ளை பண்ணால் 5n/9 minus 5 times of 1 minus 10 power, sorry 0.1 power n divided by 9 9s are 81. இதுதான் உங்களோட ஆன்சர். சரியா? இதுதான் உங்களோட ஆன்சர். மேம் 0.4 0.44 தானே வரும். நான் நம்பர் மாற்றி கொடுத்துருக்கேன் கிரியேட்டிவ்ல. இன்சைட் சர்க்கிள்க்கு மெஷர்மெண்ட் நோ நீடா? எழுதணும்ப்பா. இன்சைட் சர்க்கிள்க்கும் மெஷர்மெண்ட் எழுதணும். மேம் domain is the first set fully or only the numbers used in the first set? numbers used, domainன்றது numbers யூஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் செட் ஃபுல்லா கிடையாது டொமைன். இட்லி எதுல பண்ணுவாங்க? ஓகே ஜெய்வின், டேய் நம்பர் மாத்தி கொடுத்தா போட மாட்டீங்களா? அதே நம்பர் தான்டா. 5க்கு பதிலா 4 போட்டிருக்கேன். இங்க 5 இருக்க இடத்துல 4 ரீப்ளேஸ் பண்ணு, அவ்வளவுதான் ஆன்சரு. சுதர்ஷன் இல்லை கொண்டால. எஸ், இப்போ என்னோட வாய்ஸ் அந்த வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு, பேசி. சரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போமா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சாப்டர் வைஸ் தான் வரலாம்ப்பா. ஓகே, இன் பிட்வீன் மேம் இன் புக் பேக் they gave it as 1/10. அதான் நான் சொல்லிட்டேனே 1/10 0.1 ஈக்குவல். அப்போ நீ இப்படி எழுதினாலும் ஓகே, 1/10 பவர் n எழுதினாலும் ஓகே, ரெண்டும் கரெக்ட் தான். ரெண்டுமே கரெக்ட். மேம் இந்த மேக்ஸ் எக்ஸாம் டஃபா இருக்குமா? யார் சொன்னா?
யார் சொன்னா? நீயே சொல்லு. எழுதிட்டு வந்துட்டு நீயே சொல்லு. ஓகே, ஒரு பிரேக் கொடுக்குறேன். இப்போ 12:1 12:10க்கு வாங்க. ஓகே, ஒரு சின்ன பிரேக் கொடுக்குறேன். போயிட்டு 10 நிமிஷத்துல வாங்க. எஸ் ஐ எம் கிவிங் பிரேக். மேம் 0.99. அதுவும் இதே மாதிரி தான். 0.99ல நீ என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டெப்ல இருந்து டேரக்டா ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டெப்ல இருந்து டேரக்டா 0.9 0.99 அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஒரு ஸ்டெப் பண்ண வேணாம், இதுல இருந்து டேரக்டா ஆரம்பிச்சிடலாம். ஓகே மேம் 0.1ல இருந்து 5 எடுத்துட்டா 5ஆ? எங்க அப்படி எடுக்கிற? 0.5ல இருந்து 5 எடுத்துட்டா 0.1. ஓகே ஷாயிஃப், தேங்க்யூப்பா. சரி, ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துல இப்பவே 2 நிமிஷம் போயிடுச்சு. 12:10 வரைக்கும் பிரேக். நீங்க என்ன பண்றீங்க? நான் சாப்டர் சொல்லிடுறேன். உன்னோட டவுட்ஸ் இன் சாப்டர் 8 எடுத்து வை. ஃபர்ஸ்ட் சாப்டர் 8 பார்க்கலாம். சாப்டர் 8 டவுட்ஸ். பிரேக் முடிஞ்சோன்னே இதுதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு சாப்டரா போலாம்ப்பா. தியரம் முடிச்சாச்சு, 8 மார்க் முடிச்சாச்சு. புக் பேக்கும் உன்னை படிச்சு வைக்க சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கையில வந்து புக் பேக் படிச்சிருந்தோம்னா 12 மார்க்ஸ் இருக்கும். ஏன்னா கிரியேட்டிவ்ல 2 மார்க் கேட்பாங்க. அப்போ அதில் 12 மார்க் வாங்கிடலாம். அப்புறம் 8 மார்க்ஸ்ல 16 மார்க். அப்போ உனக்கு அது ஒரு 20 28 5 மார்க் ஒரு கொஸ்டின் தியரம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ 32 மார்க்ஸ்க்கு நம்ம தெளிவாக படிச்சாச்சு. ஓகே, 32 மார்க்ஸ் ஷியோரா ஸ்கோர் பண்ணிடலாம். நீ வந்து கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி வை. இப்போ கமெண்ட் பண்ணாத. நான் பிரேக் முடிஞ்சு வந்தோடனே உன்னோட 8th சாப்டரோட டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ணலாம். ஓகே.
Shall we start guys? ஆரம்பிக்கலாமா? ஓகே மேம் வாங்க, டைம் வேஸ்ட். வந்தாச்சு ஹனீஜா. சரி, ஃபர்ஸ்ட் நான் உனக்கு இருக்க இம்பார்ட்டன்ட்லாம், அதாவது இந்த சாப்டர்ல நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே பார்க்க மாட்டேன் மேம், இந்த சாப்டர்ல எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே வேணாம் அப்படின்னு சொல்றவனுக்கு கூட நான் பார்க்க வேண்டிய சம்ஸை சொல்லிடுறேன். ஓகே, அவனுக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலாஸை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உன்னோட டவுட்ஸை நான் கேட்டு சொல்லித்தரேன். எஸ், கிரியேட்டிவ் சம் சாப்டர்லேருந்து எஸ் வரலாம். கிரியேட்டிவ் அதில் கேட்கறது ரொம்ப ஈஸி தானே, சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் தான் இருக்கு அதில். எஸ், 8.3ல 10ம் 8.4ல 2ம். செந்தில் ஜஸ்ட் நோட் இட் டவுன், நான் உங்கள்கிட்ட கேட்க போது சொல்லுங்க. ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த 8.1 8.2ல என்னெல்லாம் உனக்கு தேவை அப்படின்றத சொல்லிடுறேன். இங்க பாரு, ரேஞ்ச், பேசிக்கா ரேஞ்ச் ஃபார்முலா 2 மார்க்ஸ்க்கு ரேஞ்ச்னா என்னன்னு தெரியணும். ஸோ இங்க பாரு, ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு largest term minus smallest term. Coefficient of range equal to L minus S by L plus S. So, அதை பேஸ் பண்ண கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் 8.1ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் நீ ரெண்டுமே பார்க்கணும். நான் ஃபர்ஸ்ட் சம் மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சம்ல டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல 63 89 98 125 79 108 117 and 68 இதெல்லாம் தான் நம்பர்ஸ். இதில் ஸ்மாலஸ்ட் அப்சர்வேஷன் என்னடா? இதில் ஸ்மாலஸ்ட் அப்சர்வேஷன் என்னது? நம்ம இருக்கிறதுலே சின்ன நம்பர் 63, இருக்கிறதுலே பெரிய நம்பர் 125. அப்போ ரேஞ்ச் என்னன்னு சொல்லுங்கடா? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 125 minus 63. 125 minus 63 is 62. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், coefficient of range 62 divided by இது ரெண்டையும் ஆட் பண்ணா 8 8 1. ஸோ இதுதான் உன்னோட ஆன்சர். எஸ் எஸ் மேம், 8.10 எக்ஸைஸ் 8.1ல 10th சம். ஓகே ராஜி, பார்க்கலாம். ரெயின்ஃபால் சம்மும் 8.10மா? எஸ். அப்போ இந்த எக்ஸைஸ்ல நான் அதை தான் நடத்த போறேன். 8.10வும் அதுவும் பார்க்கலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் 8.10 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இல்லை, இதை முடிச்சுட்டு போயிடலாம்ல. ஸோ ரேஞ்ச் கண்டுபிடிச்சாச்சு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிச்சாச்சு. வேற இதில் என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு? செகண்ட் கொஸ்டின் இதில் நீங்கள் பார்த்துடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் மேம் ஒன்று தானே சொன்னாங்க அப்படின்னு விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுமே பார்த்துரு. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் த ரேஞ்ச் இஸ் கிவன் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இஸ் கிவன், உங்ககிட்ட ரேஞ்சும் ஸ்மாலஸ்ட் வேல்யூவும் கொடுத்துட்டு find the largest value கேக்குறாங்க. So second sum, range is given, smallest value S is given. L என்னன்றது தான் question. So range என்ன கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன்ல? மேம் ரேஞ்ச் வந்து 36.8 13.4 36.8 13.4. அப்ப எனக்கு L வேல்யூ என்னப்பா? எல்லோட வேல்யூ என்ன? எல்லோட வேல்யூ என்ன மேம்? L is equal to range plus S. ஏன்னா L மட்டும் தான் வேணும், மைனஸ் S இன்சைட் இருந்தா பிளஸ் ஆயிடும். அப்போ 36 plus 13.4. நீங்க சொல்லுங்க ஆன்சரை. ஆன்சர் 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 வேரியேஷன் சொல்லுங்க. கார்த்திக் தருண் சொல்லியாச்சு. கிராஃப் தானே சொல்லியாச்சு, செக் பண்ணுங்க. எஸ், 50.2 இஸ் ரைட். டிவைட் பண்ணக்கூடாதா? டிவைட் என்ன பண்ற? இங்க பாரு, இது சப்ராக்ஷன்ல இருக்கு, இந்த சைடு தான் அடிஷன் தானே. ஸோ 50.2 இஸ் ரைட். டிவைட் பண்ணக்கூடாது. லக்ஷ்மி 50.2 இஸ் ரைட், 51 கிடையாது. இம்ரான் பிலால் வெரி குட். ரொம்ப நேரமா நான் இம்ரான் பிலால் பார்க்கலையே. எஸ் ரமேஷ். ஓகே, இதெல்லாம் பேசிக்கா 2 மார்க்ஸ்க்கு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து மூணாவது கொஸ்டினும் சரி, எக்ஸாம்பிள்ல இங்க பாரு, மூணாவது கொஸ்டினும் சரி, எக்ஸாம்பிள்ல 8.2 எக்ஸாம்பிள் 8.2 அண்ட் எக்ஸைஸ் எக்ஸாம்பிள்
8.2 நான் சொல்லி தரேன். இது எக்ஸசைஸ் சம்ல சிமிலரா இருக்குது. எக்ஸசைஸ் 8.1ல தேர்ட் சம் பார்த்துக்கோ. ஸோ இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அந்த டப்பா மட்டும் வரைஞ்சிக்கிறேன். அந்த டப்பாவில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் இன்டர்வல் 16 to 18 வந்து 0, 18 to 20, 20 to 22, 22 to 24 and 24 to 26, 26 to 28. ஸோ இதுதான் உன்னோட கொடுத்துருக்க டேட்டா. இந்த டேட்டாவில் வேல்யூ 0, 4, 6, 8, 2, 2. ஓகே, கொடுத்துருக்க டேட்டாவோட ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது நிறைய பேர் இந்த சம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற. இதோட ரேஞ்ச் என்ன? ஷிப் சம் சொல்லித்தர வினோத். முதல் நம்ம 8th சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் சம்ஸும் உனக்கு இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இதோட ரேஞ்ச் ஃபைண்ட் பண்ணணும்னா புக்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஒனோட ஃப்ரீக்வன்சி 0வா இருந்துச்சுன்னா இதை நெக்லெக்ட் பண்ணிடு. இது நமக்கு வேணாம், இதை நெக்லெக்ட் பண்ணிடு. அப்போ இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் டேட்டா 18, லார்ஜஸ்ட் டேட்டா 28. அப்போ உன்னோட ஆன்சர் வந்து ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 28 minus 18, 10 தான். மேம் ஓல்டு புக்கில் 12ன்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீ கேட்டனா, ஓல்டு புக்கில் உனக்கு இருக்கிறத மாற்றி போன வருஷம் இந்த கொஸ்டின் 2025 கேட்டாங்களா, அதோட அஃபீஷியல் ஆன்சர் கீழே இதுதான் இருக்கு. அப்போ நீ இதை ட்ரஸ்ட் பண்ணலாம். ஓகே, 12ன்னு சொல்லாதீங்கடா, 10 தான். ஓகே, coefficient of variation in a problem ஃபைண்ட் பண்ணணும்பா. coefficient of variation ஃபைண்ட் பண்ணணும் சொல்றேன். coefficient of variation 8.2 சொல்றேன். 8.1ல டவுட் கேட்டிருக்காங்க, அதை முடிச்சுட்டு சொல்றேன். சரி, அடுத்து எக்ஸாம்பிள் 8.10 பண்ணலாம்னு சொன்னீங்க. ஸோ அதை பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் 8.10 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர். கொஸ்டின், ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ், வேரியன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் மீனுக்கு ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்னா 1 + 2 + 3 till n வரைக்கும். ஸோ இதோட மீன் என்ன? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் என்ன? SN ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் n into n + 1/2. மீன்னா x பார்னா summation of x by n. ஸோ summation of x இது divided by n. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? n into n + 1/2 n. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா உனக்கு n + 1/2. இதுதான் உன்னோட மீன். ஓகே, இதுதான் உன்னோட மீன். ஸோ மீன் வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் நேச்சுரல் நம்பரோட மீன் வேல்யூ n into n + 1/2. ஓகே, n into n + 1/2 இல்லை, மீன் வந்து n + 1/2, n + 1/2. ஏன்னா இந்த எண்ணும் அந்த எண்ணும் கேன்சல் ஆயிடும். அடுத்து வேரியன்ஸ்னா என்னது மேம்? வேரியன்ஸ்னா சிக்மா ஸ்கொயர். இது மீன். வேரியன்ஸ்னா சிக்மா ஸ்கொயர். சிக்மா ஸ்கொயரோட ஃபார்முலா என்னன்னா summation of xi the whole square divided by n minus summation of xi by n the whole square. சரி, xi the whole square na nam 1 square plus 2 square plus 3 square இது n square வரைக்கும். இதுதான் உனக்கு xi யோட, இதுதான் xi யோட ஸ்கொயர். xi தனித்தனியா ஸ்கொயர் பண்ணிட்டு அதோட சம். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு சம் என்னது மேம்? இது என்னோட ஃபார்முலா வந்து என்னன்னா n into 2n, so n into n plus 1, 2n plus 1 divided by 6, இது whole divided by n minus summation of xi by n என்னதுப்பா? மீன் தானே. summation of xi by n என்றது மீன் தானே. மீன் கிடைச்சதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கோ. n plus 1/2 the whole square. ஸோ இங்கே பாருங்க மேம், இதில் n கேன்சல் ஆகிடும், இதில் n கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் எனக்கு இருக்கிறது என்னது? இங்கே வந்து சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n plus 1 into
2n plus 1 divided by 6 minus n plus 1 into n plus 1 divided by 2 square is 4. என்னது n plus 1 the whole square n plus 1 into n plus 1 பிரிச்சிட்டேன். 8.1 7th sum நடத்துறேன். ஓகேயா? 7th sum நடத்துறேன். சாலை teach again. Sum of first and natural numbers என்னப்பா? n into n plus 1 by 2 so அது எழுதிட்டேன். அதோட மீன் அப்ப sum of all the data divided by number of dataன்றதுக்காக divide by n. இந்த எண்ணும் அந்த எண்ணும் கேன்சல் ஆயிடும். இது உன்னோட மீன். standard deviation இல்ல. வேரியன்ஸ்ன்றது என்னன்னா உன்னோட xi summation of xi square. ன்றது இங்க என்னது 1 2 3 4. அப்ப அதோட ஸ்கொயர் sum of square of first and natural number அந்த ஃபார்முலா எழுதிட்டேன். sum of square of first and natural number divided by n ஃபார்முலால n இருக்கு. சோ இந்த n அந்த n கேன்சல் ஆயிடும். and summation of xi by n ன்றது மீன் ஸ்கொயர் பண்ணனும். மீன் ஸ்கொயர் இங்க பண்ணிருக்கேன். ஓகே மேம் ஸ்லோவா போங்க. எஸ் ஸ்லோவா தான்டா சொல்றேன். ரேகா சம் இந்த சாப்டரா கார்த்திக்? பார்க்கலாம்ப்பா. ரேகா சம் பார்க்கலாம். இந்த சாப்டர் இல்ல. we are talking about only 8th chapter now. 8th chapter மட்டும் தான். example 8.2 last year ஒரு ஆன்சர் கீ எடுத்து பாருங்க. example 8.2 last year official ஆன்சர் கீ எடுத்து பாருங்க. சரி இப்போ இதுல இருந்து காமனா நான் என்ன எடுத்துறலாம்னா மேம் n plus 1 divided by 2 வெளிய எடுத்துட்டா 2n plus 1 divided by இங்க ஒரு 2 3 times and minus n plus 1 divided by 4. so இதை நீ சால்வ் பண்ணலாமா LCM எடுத்து? நம்ம n plus 1 by 2 இங்க எனக்கு என்ன கிடைக்கும்? 4 8 8n plus 4 minus 3n minus 3 divided by 12. so இப்படி தான் உங்களோட வேரியன்ஸ் ஃபார்முலா கிடைக்க போகுது. இங்க பாருங்க n plus 1 by 2 இங்க என்ன இருக்கு? 8n minus 3n is 5n and 4 minus 1 is minus 1 divided by 12. 5n கிடைக்க கூடாதே. ஒரே நிமிஷம். 2n plus 1 n into n plus 1 into 2n plus 1. ஓகே ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணால் மேம் 3 இங்கே எங்கே மேம் 6 இருக்குது? இது மேலே டிவைடில் இருக்குது. ஓகே ஸோ இங்கே எனக்கு 2n அப்படியே தான் இருக்கும். 4 2s 8 கரெக்டு தானே? 4 2s 8 8 minus 3n ஸோ எனக்கு 3n கிடைச்சிருக்கும். கரெக்டு தான். ஸோ டூ பை என் இங்கே டிவைட் பை என் போட மறந்துட்டேன்டா. ஒரே நிமிஷம். இங்கே டிவைட் பை என் போடல மேம். மீனோட வேல்யூ சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ பை என் பண்ண போது n plus 1 by 2 the whole square கிடைக்குமா? n plus 1 by 2 the whole square கிடைக்குமா? அப்போ அதை நான் என்ன எழுதலாம்? n plus 1 by 2 the whole square எழுதலாம். ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதை n plus 1 the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். n plus 1 the whole square expand பண்ணி எழுதுனா n square. first இதை expand பண்ணலாம். so இதை expand பண்ணா இந்த ஸ்டெப் இங்க again எழுதிக்கிறேன். n plus 1 the whole square by whole divided by 4. ஏன்னா 2 square is 4. n into n is 2n square. n plus n plus 2n plus 1 divided by 6. இங்க n square plus 1 plus 2n divided by 4. இப்போ LCM எடு. இப்போ LCM எடுங்க. இப்போ LCM எடுத்தா ஈஸியா இருக்கும் கால்குலேட் பண்றதுக்கு. மேம் LCM எடுத்தா ஆன்சர் மேம் என்னது மேமா? LCM எடுத்தா ஆன்சரா? டேய் யூனிட் எக்ஸசைஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அதுல சில சம்ஸ் நான் சொல்லி தந்திருந்தேன். அதை மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோ. மேம் இதுக்கு மேலே எனக்கு சால்வ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, நான் இதை வந்து சால்வ் பண்ணி இது LCM எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா உனக்கு தான் ஃபார்முலா தெரியும்ல. இந்த ஸ்டெப் வரைக்கும் எழுதிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் n ஸ்கொயர் மைனஸ் 1 by 12. LCM எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. 6க்கு 4க்கு LCM 12. ஸோ இங்கே இன்ட்டு டூ பண்ணும், இங்கே இன்ட்டு 3 பண்ணும். பண்ணால் ஆன்சர் இங்கே இன்ட்டு 2 பண்ண போது 6 4n ஸ்கொயர் கிடைக்கும். இங்கே உனக்கு minus 3n ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இது சால்வ் பண்ண போது உனக்கு ஆன்சர் வந்து n ஸ்கொயர் மைனஸ் 1 by 12 கிடைக்கும். ஓகேயா? ரைட்டா? கிளியர் தானே மேம்?
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்கிப் பண்ணலாம், ஸ்கிப் பண்ணாலும் இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பேசிக்ஸ். உன்னை நான் அந்த டேபிள் போட சொல்ல, டேபிள் போடாத, டேபிள் உனக்கு வேணாம். ஓகே, டேபிள் வேணாம், பட் இதெல்லாம் பேசிக்ஸ், இது தெரிஞ்சுக்கோ. எதுக்கு இதை தெரிஞ்சுக்க சொல்றோம்னா 1 மார்க் இது உனக்கு தேவை. 7th சம் பாரு, எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் 8.1ல 7th சம். எக்ஸசைஸ் 8.1ல 7th சம் இதுதான் எல்லாரும் கேட்டிருந்தீங்க. இதுல என்ன கொஸ்டின் இருக்கு? ஃபைண்ட் தி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 21 நேச்சுரல் நம்பர். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 21 நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12. 21 நேச்சுரல் நம்பருக்கு கேட்குறாங்க, 21 நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு கேட்குறாங்க. அப்போ இங்க n-க்கு பதிலாக 21 சப்ஸ்டியூட் பண்ணு. 21 ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12. 21 ஸ்கொயர்ன்றது 441 மைனஸ் 1 பை 12. 440 பை 12. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 440 டிவைட் பை 12 பண்ணு. 440 டிவைட் பை 12 வந்து உனக்கு 36.67 கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்லி தந்திருக்கேன். ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 6.06 கிடைக்கும். தட்ஸ் யுவர் ஆன்சர். ஸோ இதுதான் உன்னோட சிக்மா வேல்யூ. ரைட்டா? இது எங்க இருந்து வந்துச்சு இந்த ஃபார்முலா? மேம் வேரியன்ஸ்ன்றது n ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12. n ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12 வேரியன்ஸ்ன்றது, எஸ் வேரியன்ஸ்ன்றது n ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12. அப்போ வேரியன்ஸ்ல இருக்க இந்த ஸ்கொயர் இந்த சைடு வந்தா ஸ்கொயர் ரூட், அதுதான் உன்னோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ இங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12. என்னோட வேல்யூ 21 கொடுத்துருக்காங்க. இங்க என்னோட வேல்யூ என்ன கொடுத்தாலும் அந்த வேல்யூ நீங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, அதேதான். டே படிக்கணும்னா இங்க இருங்க, இல்லைன்னா வெளியே போங்க. ஷாயிப் ஸ்கொயர் ரூட்டை எடுக்க சொல்லி தரவா? சரி, இது வரைக்கும் புரிஞ்சா? 36.67 வரைக்கும் புரிஞ்சா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அட்டென்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கணும்னு சொல்றேன். நம்பர்ஸ்க்கு பாரு, 36.67. ஸோ ரெண்டு பாயிண்ட்டுக்கு இந்த சைடு இருக்க ரெண்டா பேர் பண்ணு, இந்த பக்கம் இருக்க 2 2 பேர் பண்ணு. 6 6 ஆர் 36. 0 முடிஞ்சது. அடுத்து இந்த பாயிண்ட் இருக்குல்ல, டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கோ. நான் 67 கொண்டு வரணும். இங்க இருக்க நம்பரை இன்டூ 2 பண்ணு, 12. எனக்கு இந்த 3 டிஜிட் நம்பர், ஏன்னா யூனிட் ஸ்பேஸ்ல ஒரு நம்பர் வரணும். 3 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணா 2 டிஜிட் நம்பர் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப என்ன பண்றேன், ஒரு 0வை இங்க போட்டுக்கிறேன். இப்ப கிடைக்கும்ல, 0 போட்டா 12 டேபிள்ல எத்தனை டைம் எடுக்கலாம்? 12 டேபிள்ல எத்தனை டைம் எடுக்கலாம்? டேய், கிளாஸ் எடுக்கிறேன், பேசிட்டு இருக்க, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு போங்க. தக்கா ஆன்சர் பண்றேன்லாம் பண்ணாத, படிக்கணும். எக்ஸாமுக்கு முன்னாடிலாம் வந்து படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ். ஸோ 1 2 6 into 6 ட்ரை பண்ணி பாரு. 6 6 ஆர் 36, 6 2s ஆர் 12, 15, 6 1 is 6 7. ஓகே, இது அதிகமா இருக்கு. அப்போ நான் 5 டைம்ஸ் எடுக்கணும். 5 5s ஆர் 25, 5 2s ஆர் 10 12, 5 1 is 5 6. இது கரெக்டா இருக்கு. 625. அப்போ இங்க எத்தனை டைம் எடுத்திருப்பேன்னா 5 டைம்ஸ் எடுத்திருப்பேன். ஸோ 5 டைம்ஸ் இஸ் 625. ஸோ ரிமைண்டர் இங்க 10, இங்க 6, இங்க ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கும்? 5 4 45. அடுத்த 2 0. 5 2s ஆர் 10, 3 130. அடுத்த நம்பர் இங்க எடுக்க போறது 2 2 0 கொண்டு வரணும். அடுத்த நம்பர் இங்க எடுக்க போறது பேஸ்ட் ஆன் இதுக்கு. ஸோ நான் 130 ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் எடுக்கவா? 3 டைம்ஸ் எடுக்க போது 3 3s ஆர் 9 0 9 3 3 தான் வருது. அப்போ 4 டைம்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்க. 4 டைம்ஸ் 1 4 0 4 இன்டூ 4 பண்ண போது 16 1 16 1 1 2 சாரி 4 5. இது அதிகமாக இருக்கு. அப்போ நான் 3 டைம்ஸ் தான் எடுக்கணும். இதுதான் என்னோட ஆன்சராக இருக்கும். 6.053 6.053 தான் ஆன்சர். அது நியர்பையாக அங்கே 6.06ன்னு எழுதிருப்பாங்க. ஓகே, 6.053 ஆன்சர் கிடைச்சிருக்கு. நியர்பை வேல்யூவா இங்க உனக்கு வந்து 05. ஈவன் நீ 5 போட்டாலும் கரெக்ட் தான், 5 போட்டாலும் கரெக்ட் தான். சரியா? நியர்பை வேல்யூ இண்டிகேட் பண்ணிக்கோ. சிக்மா இஸ் ஈக்குவல் டு 6.05. ஓகே, ரைட்டா?
ஓகே சரி, இந்த எக்ஸசைஸ்ல இன்னும் ரெயின்ஃபால் சம் மட்டும் பார்க்கலாம். ரெயின்ஃபால் சம் பார்த்தோன்னே முடிச்சுக்கலாம்ப்பா. ஓகே, ரெயின்ஃபால் சம் மட்டும் பார்க்கலாமா? ரெயின்ஃபால் சம்ல உனக்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. நீ கேட்கலாம் மேம் ரெயின்ஃபால் சம்முக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஃபிஃப்த் சம்முக்கும் எயித்து சம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஏன் ஃபிஃப்த் சம்ல வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் பை என் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எயித்து சம்ல கொஸ்டின் எழுதிக்கிறேன். டென்த்து சம் ஸோ எக்ஸசைஸ் 8.1ல 10th சம் இதுதான் லாஸ்ட்டாக நம்ம 8.1ல பார்க்க போகிற சம். அடுத்து 8.2 போயிடுவோம். ஓகே, டேபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெயின்ஃபால் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெயின்ஃபால் வந்து மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அண்ட் உனக்கு நம்பர் ஆஃப் பிளேசஸ் ஃப்ரீக்வன்சிங்க கொடுத்துருக்கு. அப்போ அதை வந்து எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? எஸ், இந்த வேல்யூ வந்து நமக்கு எக்ஸ்ஐ கொடுத்துருக்காங்க. போட்டும் 45 பை, அடுத்து 55 13 50 13 55 60 65 and 70 இதுதான் கொடுத்துருக்க டேட்டாஸ். ஸோ எனக்கு 55 4 9 5 4. ஓகே, இங்கே கொடுத்துருக்க டேட்டாவில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ், செகண்ட் இருக்கிறது எஃப். ஓகே, வை திஸ் கொஸ்டின் ஒருத்தவங்க கேட்டாங்க. 8.1ல பேசிக்ஸ்னா உனக்கு ரேஞ்ச்னா என்னன்னு தெரியணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச்னா என்னன்னு தெரியணும். தென் இங்க வந்து குரூப் டேட்டா அன்குரூப் டேட்டான்னு இருக்கு. குரூப் டேட்டாக்கு சரி இரு நிமிஷம். அன்குரூப் டேட்டாக்கான எக்ஸாம்பிள் வந்து இந்த 4th கொஸ்டின் எடுத்துக்கோவேன். A teacher asks the students to do this work. இவ்வளோ இது வந்து பண்ண சொல்றாங்க. ஸோ இது பேர் அன்குரூப் டேட்டா. அன்குரூப் டேட்டாக்கு நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரே நிமிஷம்ப்பா. ஸோ அன்குரூப் டேட்டாக்கு டே ஃபார்முலா ஷீட் கொடுத்துருக்கேன் இல்லை, ஃபார்முலா ஷீட் போய் செக் பண்ணு. ஃபார்முலா ஷீட்டில் அன்குரூப் டேட்டா குரூப் டேட்டா எழுதிருக்கேன். அது எழுதுனா இப்போ டைம் எடுக்கும். நான் அந்த சம்முக்கான ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன். உனக்கு அந்த சம்முக்கு தேவைப்படுற ஃபார்முலா மட்டும் இப்போ சொல்கிறேன். ஓகே, 8.1ல இந்த சம்மில் இது வந்து உனக்கு அன்குரூப் டேட்டா தான், ஆனால் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் கிரியேட் பண்ணோன்னா நமக்கு மேம் இது எக்ஸு, இது எஃப்ஐ. எக்ஸ்ஐ 45 50 55 60 65 70. இதோட ஃப்ரீக்வன்சி 5 13 4 9 5 4. சரி, இந்த டேபிளே நமக்கு போதும். ஓகேயா, இந்த டேபிள்லேயே தான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ இதுவே போதும். ஸோ உனக்கான கிவன் டேட்டா இதுதான். எக்ஸ்ஐ எஃப்ஐ நமக்கு தெரியும். ஓகே, நம்ம இப்போ இதோட என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் இட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா கொடுக்குறேன்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர். எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் என்கிட்ட எஃப்ஐ இருக்கு, அப்போ டிஐன்னு ஒன்று நான் இங்கே ஃபைண்ட் பண்ணணும். டிஐன்னு ஒன்று இங்கே ஃபைண்ட் பண்ணணும். எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட். இங்கே எவ்வளோ இருக்குது, ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ ஃப்ரீக்வன்சியை கவுண்ட் பண்ணணுமா? சரி, நான் டிஐன்னு ஒன்று ஃபைண்ட் பண்ணணும். அடுத்து டிஐ ஸ்கொயரை ஃபைண்ட் பண்ணணும். எஃப்ஐ டிஐ ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணணும். இங்கே எதோட சம்மேஷன் வேணும் மேம்? கவுண்ட் இதோட சம்மேஷன் வேணும். அதுக்கப்புறம் எஃப்ஐ டிஐயோட சம்மேஷன் வேணும். இப்படி தான் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். என்னென்ன தேவை அப்படின்றது ஃபார்முலா எழுதிட்டு என்னென்ன தேவைன்றது இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகே, சரி, இப்போ எனக்கு இது சொல்லுங்க, எஃப்ஐ எவ்வளோ? எஃப்ஐ கவுண்ட் பண்ணா எவ்வளோ? எஃப்ஐ ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுங்க. இதோட சம்மேஷனும் கூட உனக்கு தேவை, ஏன்னா எக்ஸ்ஐ தேவைப்படும் சிக்மால. நம்ம இந்த டிஐ வேணும்னா எக்ஸ்ஐ தேவைப்படும், எக்ஸ் வேல்யூ. சம்மேஷன் என்னப்பா? எஃப்ஐயோட சம்மேஷன் 40. வெரி குட், 40. டே கவனிக்கிறவன் கம்மியாக தான் இருக்க. அடுத்து இந்த எக்ஸ்ஐ எதுக்கு எக்ஸ்ஐ வேணும்னு நான் சொல்கிறேன். இந்த சம் மட்டும் ஃபைன் பண்ணு, நான் சொல்கிறேன். இதோட சம் ஃபைன் பண்ணுங்க. 90 100 150 210 210 270 3 270 அண்ட் அதை ஆட் பண்ண போது எனக்கு மேம் டீச் சம் தானா டீச் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்ஐ பார் இது வந்து நீ மீன் மெத்தட்லையும் போடலாம். இல்லைனா மேம் எனக்கு எக்ஸ் பாரோட வேல்யூ வேணும், எக்ஸ் பாரோட வேல்யூ வேணும்னா
நீ வந்து இதோட சம்மேஷன் ஃபைண்ட் பண்ணிக்கலாம் மேம். இங்கே இருக்க டோட்டல் வேல்யூஸோட சம்மேஷன் ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணு. எஃப்ஐ எக்ஸ்ஐ எக்ஸ் பாரோட வேல்யூ என்னப்பா? இங்க எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன வரும்? எக்ஸ் பார் என்ன? எக்ஸ்ஐ ஃபைண்ட் பண்ணிட்ட. ஃப்ரீக்வன்சி எத்தனை கவுண்ட் கொடுத்துருக்கோம்? 1 2 3 4 5 6. அப்ப எக்ஸ் பார் என்னது? மேம் யாரா அந்த இட்டாச்சி? என்னடா பண்றீங்க? 2 மார்க் 5 மார்க் எத்தனை வரும்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து 1 வரும், வராமையும் இருக்கலாம். 2 மார்க் 1 வருது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து 5 மார்க் சில சமயம் வரும், வராமையும் இருக்கலாம். ரெண்டுத்துக்கான சான்ஸும் இருக்கு. எஸ், இதோட கவுண்டை இப்போ உன்னால வந்து டி வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியுமாப்பா? நீ சொன்ன வேல்யூல இருந்து டி வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாமா? மேம் சொல்லுப்பா. ஷைஃப். எஸ் ஷைஃப். $56. ஏன்டா 57.5 சொல்றீங்க? கால்குலேட்டர் இஸ் நாட் அலவுட். நீங்க இத்தனை நாளா கால்குலேட்டர் வச்சு தான் ஸ்கூல்ல சம் போட்டுட்டு இருந்தீங்களா? இவ்வளோ நாளா கால்குலேட்டர் வச்சு தான் சம் போட்டு இருந்தியா? இந்த சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. சரி, இங்க இருக்க டேட்டா என்னதுரா? ஷைஃப். இது கொஸ்டின்லேயே கொடுத்த டேட்டா. நான் ஒண்ணுமே பண்ணல. இந்த டேட்டா அப்படியே தான் வச்சிருக்கோம் ரெயின்ஃபால் சம்ல. ஓகே, கொஸ்டின்ல கொடுத்த டேட்டா இது. எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டிருக்காங்க. இது நீ எந்த மெத்தட்ல வேணா சால்வ் பண்ணலாம். ஓகே, நான் வந்து இந்த மெத்தட் எடுத்திருக்கேன். நீ வேணா அஷ்யூம்டு மீன் மெத்தட்ல எதுல வேணா பண்ணலாம். அஷ்யூம்டு மீன் மெத்தட்ல பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். ஆக்சுவலாக இதில் நம்பர்ஸ் பெருசாக இருக்குல்ல, நம்ம அஷ்யூம் மீனில் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அஷ்யூம்டு மீன் மெத்தடே எடுத்துக்கலாம். ஃபார்முலா அப்போ மாறும். இது ஜென்ரல் ஃபார்முலா. அஷ்யூம்டு மீன் மெத்தட் எடுத்தனா ஃபார்முலா வந்து சம்மேஷன் ஆஃப், ஸோ சிக்மா ஸ்கொயர் ரூட் இஸ் ஈக்குவல் டு, பெருசாக இருக்கும் ஆனால் ஃபார்முலா ஈஸி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் அஷ்யூம்டு மீன் எடுக்க போது உனக்கு வரும். ஏன் மேம் இப்படி எடுக்கிறோம்? எதுக்காக இப்படி எடுக்கிறோம்? அஷ்யூம் வேல்யூ, மிடில் வேல்யூவை எப்பவுமே அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இங்கே மிடில் வேல்யூ என்னது? இங்கே கொடுத்துருக்க டேட்டால எக்ஸ்லேருந்து எடுக்கணும். 1 2 3 4 5 6. அப்போ இது ரெண்டுல எது வேணா எடுக்கலாம். நான் 60 எடுத்துக்கிறேன். இது ரெண்டுல நீ எதை வேணா எடுக்கலாம். ஓகே ஹரிஷ், கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன்ப்பா. ஓகே, ஸோ இது வந்து என்னோட டி வேல்யூ எடுத்திருக்கேன். இது 14 ஆல்ரெடி கவுண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க, அதனால இது அங்கேயே எழுதிட்டேன். ஸோ இப்போ உனக்கு எக்ஸ்ஐ தேவையில்லை, ஏன்னா நான் அஷ்யூம்டு மீன் எடுக்கிறதுனால. அஷ்யூம்டு வேல்யூ எடுத்தாச்சா? இப்போ எக்ஸ் டிஐ அப்படின்னு எதை சொல்லுவோம்னா எக்ஸ்ஐ மைனஸ் அஷ்யூம்டு வேல்யூ. ஓகே, எக்ஸ்ஐ மைனஸ் அஷ்யூம்டு வேல்யூ. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணு மேம். 45 மைனஸ் 60. 45 மைனஸ் 60. இது ஒரு வேல்யூ சொல்லுங்க பார்ப்போம். 5 15 மைனஸ் 15. இங்கே மைனஸ் 10 மைனஸ் 5. இதில் 60னா 0 5 10. இருடா, ஆர்டர் தப்பா வந்துருச்சு. மைனஸ் 15. இதுக்கு நேரா 10 மைனஸ் 10 மைனஸ் 5. இது 0, இது 5, இது 10. ஓகே, ஸோ டிஐ எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு புரியுதா ஷாயிஃப்? ஷாயிஃப் ஓகே மேம், தேங்க்ஸ் ஃபார் ரிப்ளையிங். ஓகேப்பா ஓகேப்பா. டிஐ எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு புரிஞ்சுச்சா? நமக்கு இங்க டிஐ தேவை, டிஐ ஸ்கொயர் தான் தேவை. டிஐலேருந்து டிஐ ஸ்கொயர் தான் தேவை. இப்போ டிஐ ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணிடலாமா? தனித்தனியாக ஒவ்வொரு டேர்மையும் ஸ்கொயர் பண்ணுங்க பார்ப்போம். மேம் இங்கே கொடுத்துருக்க டேர்மை ஸ்கொயர் பண்ணி எழுதணும்.
ஃபர்ஸ்ட் FIDI தனியாக ஃபைன் பண்ணிக்கோ. FIDI ஸ்கொயர், FIDIல இருந்து ஐ மீன் இந்த டிஐலேருந்து டிஐ ஸ்கொயர் தேவை. இப்போ டிஐ ஸ்கொயரை தனியாக ஃபைன் பண்ணிக்கோ. இந்த எக்ஸசைஸ்ல இந்த சம் மட்டும் தான் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க, மற்ற நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகணுன்றவங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ எனக்கு மேம் FIDI மொதல் வேணுமா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 5 5s are 25, 5 1 5 6 7. ஸோ -10 -130, இங்கே -20, இது 0 25 40. சரி, இதோட சம்மேஷன் வேணும், ஃபைன் பண்ணி வச்சிரு. டிஐ ஸ்கொயர் என்னது? 2 2 5 100 25 0 25 and 100. எஃப்ஐயும் உன்னோட எஃப்ஐயும் டிஐ ஸ்கொயரும் இப்போ மல்டிப்ளை பண்ணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க மேம். 225 into 5 is 225 into 5. இதோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுங்க. நான் இதை மல்டிபிள் பண்ண வேல்யூஸ் மட்டும் எழுதுவாப்பா. FI into DI square. So 5 into 225 is 1125. And இங்கே 1300, 25 into 4 100, 9 zeros are 0 தான். 5 into 25 is 125 and 100 into 4 is 400. So இது என்னோட FI DI square. எல்லாத்துக்கும் சம்மேஷன் வேணும். என்னென்ன சம்மேஷன் வேணும்னு சொல்கிறேன். சம்மேஷன் ஆஃப் FI DI வேணும், சம்மேஷன் ஆஃப் FI DI ஸ்கொயர் வேணும். இது ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம். இந்த 3 சம்மேஷனும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். மேம் ஃபர்ஸ்ட் சம்மேஷன் ஆஃப் FI DI ஸ்கொயர், இதோட சம்மேஷன் என்னப்பா? இதோட சம்மேஷன் என்ன? எக்ஸாம்பிள் 8.2 ஆன்சர் 12 இல்லை 10? லாஸ்ட் இயர் ஆன்சர் கீழே 10 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ 0வா இருந்தா மேம் மீன் 55 only, 60 is wrong. You can take any mean in between value. இது ஈவன் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குல்ல, நீ 55 எடுக்கலாம் 60 எடுக்கலாம். It's your wish. 5 டேட்டா மிடில் வேல்யூ எடுக்கணும்டா. இங்க மிடில் வந்து எனக்கு 55 மிடில் தான், 60 மிடில் தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் நெக்ஸ்ட் பார்க்கலாம். எஸ், ஸோ 3050. எஸ், 3050 is for this. And what about this? Summation of FIDI என்னது? ஸ்மாலரா எடுத்தா நம்பர் கொஞ்சம் குட்டியா வரும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். -60, நிறைய பேர் -66 சொல்றீங்க. இது 6 இல்லடா, இது 0. ஐயோ ஹேண்ட் ரைட்டிங். இது 0, இது 6 இல்ல. -130, -136 இல்ல. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா -130 தானே, அதனால தான் அப்படி சொல்றீங்களா? சரி, அப்போ -160 இது. இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா மேம்? சம்மேஷன் ஆஃப் FIDI is 3050 divided by number of terms is minus. இங்கே -160 divided by 40. See the whole square. 0 0 cancel 4 time. -4 square is 16. And இங்கே 0 0 cancel. இது டெசிமல் பாயிண்ட் வரும். 305 divided by 4 என்னமா? 305 divided by 4. $76.25 கிடைக்குமா? 76.25. ஸோ இது சப்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா மேம் 76.25 -16 is ஒரு 6 போயிடும் 10. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60.25 கிடைக்குமா? எஸ், 60.25. நாளை 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 என்று இன்றை மறக்காதே நீ இன்றை மறக்காதே. எஸ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60 என்னது? சாரி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60.25 என்னது? ஸ்கொயர் ரூட் உனக்கு கண்டுபிடிக்க சொல்லி தந்திருக்கேன். இங்க நான் டைரக்ட் வேல்யூ சொல்லிடுறேன், அப்ப நான் தான் அடுத்து போக முடியும். ஓகே, எஸ். ஸோ 7.7. எஸ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60.25 வந்து உனக்கு 7.76 கிடைக்கும். இது நீ ஸ்கொயர் ரூட் எடுக்க நான் சொல்லி தந்திருக்கேன். இப்போ எடுத்தா உனக்கு அடுத்த சம் சொல்ல முடியாது. இது ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஓகே, கஷ்டமே கிடையாதுப்பா. இந்த சம் ஈஸி தான், ஆனால் என்ன டைம் நிறைய எடுக்குது. ஒரு 5 மார்க் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்ல, அதனால தான். பட் எனக்கு வந்து ஒரு 9 கொஸ்டின் தெரிஞ்சிருச்சு மேம், ஒரு கொஸ்டின் தெரியல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஃபார்முலா மட்டும் தெரியும், அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு வரலாமானா தாராளமாக நீ அட்டன் பண்ணிட்டு வரலாம். இந்த லாஸ்ட்ல கால்குலேட் பண்றது தான் உன் டைம் எடுக்கும். ஓகே, எஸ்.
சரி நம்ம 8.2 போலாமா? 8.2 போலாமாப்பா? 8.2க்கு முக்கியமான ஃபார்முலாவை நான் சொல்றேன். எக்ஸசைஸ் 8.2 coefficient of variation is equal to sigma by x bar into 100. So coefficient of variation is equal to sigma by sigma na standard deviation, x bar na mean into 100. 100%. நமக்கு ஆன்சர் பர்சன்டேஜஸ்ல கிடைக்கும். ஓகே, ஆன்சர் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ்ல தான் கிடைக்கும். ஸோ இப்போ உன்னோட ஃபர்ஸ்ட் சம் வந்து எக்ஸசைஸ் சம் எடுக்கலாமா, எக்ஸாம்பிள் சம் எடுக்கலாமா? எக்ஸசைஸா எக்ஸாம்பிளா? 8.2க்கு அப்புறம் நம்ம போலாம்ப்பா. ஹவு டு ரிமெம்பர் ஃபார்முலா என்ன கிவன்ல இருக்குன்னு பார்த்து தான் எடுக்கணும். ஃபார்முலா ஷீட் கொடுத்துருக்கேன், அதை ஒன்ஸ் பாருங்க. எக்ஸசைஸ் பார்க்கலாமா? சரி, எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரு, செகண்ட் கொஸ்டின் நீ ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த மீன் இஸ் 6.5 அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் 6.5 அண்ட் மீன் இஸ் 1.25 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸசைஸ் 8.2ல ஃபர்ஸ்ட் ஸ்டம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ் பார் ஒன்று கொடுத்துருக்காங்க, மீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 6.5, இன்னொன்று 12.5யா? 6.5 12.5, எஸ் 6.5 12.5. எனக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்குறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் மேம் 6.5 டிவைடட் பை 12.5 இன்டூ 100. டெசிமலை எனக்கு டிவைட் பண்ண தெரியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெசிமலை ரிமூவ் பண்ணுங்க. யார் கேட்குறாங்களே டெசிமலை ரிமூவ் பண்ணு. 5 டேபிளில் 5 1 is 5 3 times, 5 டேபிளில் 5 2s are 10 2 times, 13/25 டெசிமல் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு இன்டூ 100 பண்ணு, அதுதான் உன்னோட ஆன்சர். ஓகே, 13/25 டெசிமல் வேல்யூ ஃபைண்ட் பண்ணு, லாங் டிவிஷன் பண்ணு, தப்பே இல்லை. ஒரு 2 மார்க் 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றதுல தப்பே கிடையாது. 0.52 கிடைக்கும். 0.52 into 100 is 52. அவ்வளவுதான் உன்னோட ஆன்சர். இப்போ செகண்ட் ஒன்னை நீ ஆன்சர் பண்ண போற. செகண்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க? இதே கொஸ்டின் தான். செகண்ட் ஒன்ல உனக்கு the standard deviation and coefficient of variation is given. Standard deviation 1.2, standard deviation is 1.2, coefficient of variation is given as 25.6. இப்போ நீங்க சொல்லுங்க மீன் என்னது? 25.6. மீன் என்னதுப்பா? வேல்யூ ஆஃப் மீன் என்னது? நாளைய முதல்வரா? டே ஹரிஷே, பாலிடிக்ஸ்க்கும் இங்க கிளாஸுக்கும் என்னப்பா சம்பந்தம்? எயிட் பாயிண்ட் டூ செவன்த் சம் பார்க்கலாம்ப்பா. இதோட ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 8.2 செவன்த் சம் போலாம். $4.69 is right. புக்கை பார்த்து சொல்றீங்களா? 4.67 is right. 4.67. இது ஆன்சர் டைரக்டா எழுதிடுறேன். 4.67. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ல இருந்து போன வருஷம் ஒரு சம் கேட்டிருந்தாங்க. ஓகே, போன வருஷம் ஒரு சம் கேட்டிருந்தாங்க. எது? அந்த சந்தியா வித்தியாசம் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? அதே மாதிரி கொஸ்டின் கேட்டா என்ன பண்றது சால்வ் பண்றதுக்கு? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கொஸ்டின் நம்பர் 8 கொஸ்டின் நம்பர் 8 தானே சொன்னீங்க. 7 8? பசங்களா 7 கேட்டிங்களா 8 கேட்டிங்களா? ஃபிஃப்த் சம் இம்பார்ட்டன்ட். அலாங் வித் தட் ஃபிஃப்த் பார்த்துடலாமா? செவன்த் சம். சரி, செவன்த் சம் வந்து டோட்டல் மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை சத்யா அண்ட் வித்யா, அந்த கொஸ்டின் தானா? ஓகே, எக்ஸசைஸ் 8.2 செவன்த் சம். ஸோ மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை சத்யா அண்ட் வித்யா இன் 5 சப்ஜெக்ட். அப்போ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு, எக்ஸ் பார் ஃபர்ஸ்ட் நான் ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். டோட்டல் கவுண்ட். சத்யா எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தாங்க? மேம் சத்யா வந்து மொத்தமாக வந்து 460 மார்க் வாங்கியிருந்தாங்க. டிவைடட் பை 5 பண்ணால் அவளோட மீன் மார்க் தெரிஞ்சிடும். அதே வித்யா வந்து 480 மார்க் வாங்கியிருந்தா அவளுக்கு டிவைட் பை 5 பண்ணுவோம். ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக மீன் ஃபைண்ட் பண்ணி சொல்லிடலாமா? எனக்கு மீன் சொல்லுங்க. ரெண்டு பேருக்கும் என்ன மீன்? ரெண்டு பேருக்கும் என்ன மீன்?
மேம் similar triangle what does less than 1 and greater than means? less than 1னா உனக்கு இருக்க triangle விட சின்ன triangle கிடைக்க போகுது smaller. greater than 1னா அதை விட பெரிய triangle construct பண்ண போற ratio. okay 96 and 92 சொல்லிட்டாங்க. so 96 and 92 கரெக்டா? yes divided by இது சத்யா வந்து 92 வித்யா வந்து 96 92 96 இவங்க இன்னொன்று கொடுத்துருந்தாங்க என்னன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை அங்கே வேரியன்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீ அது ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எக்ஸாம்பிள் இருக்க சம்ல அப்படிதான் இருக்கும். ஹைட் அண்ட் வெயிட் சம் இருக்குல்ல, ஹைட் அண்ட் வெயிட் சம் இருக்குல்ல அது. சரி இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க மேம், எனக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இவளுக்கு 4.6 அவங்களுக்கு 2.4 4.6 2.4 நம்ம கிட்ட தான் இப்போ என்ன இருக்கு மேம், என்கிட்ட ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா என்ன இருக்கு? CV is equal to sigma by x bar into 100%. அப்போ CVன்றது சிக்மான்றது என்னது 4.6 x barன்றது 92 into 100%. இங்கே கிடைக்கிற ஆன்சர் CV is equal to சிக்மாவோட வேல்யூ 2.4 divided by 96 into 100%. நியூமரிக்கல் வேல்யூ நீ தான் பண்ணணும். ஸோ பண்ணி ரெண்டுத்துலையும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லு. இல்லை உங்கள் கொஸ்டின் யார் மோர் கன்சிஸ்டன்ட்டு அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஸோ ஒருத்தர் 5% இன்னொன்று 2.5% வராங்களா? இவங்க 5% இவங்க 2.5%. அப்படி பார்க்க போது இவ தான் அதிகமாக இருக்கா இவ கம்மியாக இருக்கா, யார் மோர் கன்சிஸ்டன்ட் தான் கேட்டிருந்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்க தான் கன்சிஸ்டன்ட், அவங்க தான் கன்சிஸ்டன்ட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா லெஸ் கன்சிஸ்டன்ட் இல்லைன்னா இன்கன்சிஸ்டன்ட் கூட எழுதுறோம். inconsistent. ஓகே, அப்போ இங்க எனக்கு இருக்கிறதுலே கம்மியா இருக்கிறது வித்யா. சோ வித்யா இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். அப்ப இதோட சேர்த்து நீ என்ன பார்த்துக்கணும் மேம், along with that இந்த சம்மோட சேர்த்து எட்டாவது சம்மும் எக்ஸாம்பிள்ல எட்டாவது சம் பார்த்துருக்கணும். எக்ஸாம்பிள் 8.16 எக்ஸாம்பிள் 8.16 அண்ட் எக்ஸசைஸ் 8.2ல 8th சம். இது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஓகே, இதே கான்செப்ட்ல தான் வரும். ரைட், இதில் நீ என்ன தெரிஞ்சுக்கோ மேம், சிக்மான்றது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், சிக்மா ஸ்கொயர்ன்றது வேரியன்ஸ். இதுதான் உனக்கு பேசிக் கான்செப்ட் தெரிய வேண்டியது. ஒருவேளை வேரியன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்துருக்க டேட்டாவோட ஸ்கொயர் ரூட் எடுத்துரு. ஓகே ரைட்டா? 8.2ல இன்னும் ஒரே ஒரு சம். அந்த ஒரு சம் என்னன்னா, உனக்கு நீயே சொல்லு எந்த சம் வேணும்? 5th சம் வேணுமா 6th சம் வேணுமா? 5 6 ரெண்டுல ஏதோ ஒரு சம். 5 or 6 5 6. லஞ்ச் பிரேக் எப்போ? 1:30 மணிக்கு லஞ்ச் பிரேக். அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு அஞ்சு. ஓகே, நான் 5 நிறைய பாக்குறேன், 5 நடத்துறேன். ஓகே, 6ம் 5ம் ஒரே மாதிரி தான். சம்ல எந்த வித்தியாசமும் இல்ல, நம்பர் மட்டும் தான் வேற. இங்க பாரு, ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் த கிவன் டேட்டா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ரா டேட்டாவா இருக்கு. இந்த ஃபார்முலா விட்டு மேம் நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு சம் போட்டீங்களே 8.1ல, அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எனக்கு வேணாம், எனக்கு ஈஸியா வேணும், ஈஸியா ஒரு சம் கொடுங்கன்னு கேட்டா எக்ஸசைஸ் 8.2ல 5th சம், find the coefficient of variance of numbers. numbers பாத்துக்கவா? coefficient of variation of 24 26 33 37 29 and 31. ஏதாவது டேட்டா விட்டேனாடா? 1 2 3 4 5 6 6 டேட்டா தான் இருக்கு. ஓகே, இதோட coefficient of variation ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இதுதான் உன் xi. ஓகே, இப்போ இதுதான் உன்னோட xi. xi வேல்யூ தெரிஞ்சுச்சா? 5லாம் பாக்குறீங்க, மெசேஜை பார்க்க மாட்டேன்றீங்க. ஆமா, தேவையில்லாத கமெண்ட்லாம் பண்ணா எதுக்குப்பா பார்க்கணும் ஹரிஷ்? படிக்கப்போ படிக்கணும். சுதர்ஷன் பிரேக் at 1:30. லஞ்ச் பிரேக் இஸ் at 1:30. வருண், அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, படிங்க. கொஸ்டின் பேப்பரை பத்தி நம்ம நாளைக்கு எக்ஸாம் ஹால்ல போய் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம படிக்க வேண்டியதை படிச்சுக்கிட்டே இருப்போம். ஓகே, நம்ம வேலை படிக்கிறது. சரி, இப்போ டி இதோட ஃபார்முலா சொல்லிடுறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா உனக்கு தெரியும் மேம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100%.
அப்ப எனக்கு இங்க ரெண்டு விஷயம் தெரியணும். என்னது? x bar தெரியணும். x barன்றது summation of xi by n. இன்னொன்னு சிக்மா தெரியணும். சிக்மான்றது என்னது மேம்? சிக்மான்றது இங்க கொடுத்துருக்கிறதுக்கு ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா என்னது மேம்? xi இருக்கு, ஒரே ஒரு டேட்டா, ரா டேட்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஃப்ரீக்வன்சி இருந்துச்சு, ரெயின்ஃபால்ல ஃப்ரீக்வன்சி இருந்துச்சு, அதனால எஃப்ஐ டிஐ எஃப்ஐ அதெல்லாம் எடுத்தோம். பட் இங்க வந்து உனக்கு ரா டேட்டா தான் இருக்கு. அப்போ நான் இங்க என்ன பண்ணலாம்னா மேம், இதுல டிஐ ஸ்கொயர் மட்டும் தனியா ஃபைன் பண்ணிக்கலாம். டிஐ ஃபைன் பண்ணா சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் மட்டும் தனியா ஃபைன் பண்ணி பை என், இந்த ஃபார்முலா ஃபைன் பண்ணலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். போன கொஸ்டின்ல உனக்கு ஃப்ரீக்வன்சி இருந்துச்சு மேம், அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாலே எஃப் போட்டு எழுதியிருந்தீங்க, அதையும் நீ பண்ணலாம். அங்கே நம்பர்ஸ் பெருசாக இருக்கறனால நான் தனியாக அஷ்யூம்டு வேல்யூ எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இங்கே சிக்மாவோட ஃபார்முலா இதுதான். ஓகே, அப்போ இதில் என்னென்ன வேணும் மேம்? டி ஸ்கொயர் வேணும், என் வேணும். டி ஸ்கொயர் வேணும், என் வேணும். என்னன்றது நம்பர் ஆஃப் டேட்டா, 1 2 3 4 5 6. என்னன்றது 6. ஓகே, சரி. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, இதை ஃபுல்லையும் ஆட் பண்ணு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அதான் உன்னோட சம்மேஷன் ஆஃப் xi. ஆட் பண்ணா வேல்யூ என்னமா கிடைக்குது? ஆட் பண்ணா வேல்யூ 180 கிடைக்கும். 180 கிடைக்கும். 180. So 180 by 60. So 180 by 6 is 30. இப்போ என்னோட diன்றது என்னன்னா xi minus x bar. Okay, xi minus x bar. xi minus x bar பண்ணா 20 minus 30 minus 6. 26 minus 30 minus 4. 33 minus 30 3. 37 minus 30 7. 29 minus 30 minus 1. 31 minus 30 1. ரைட்டா? 6 4 10 11 7 10 11. சரி, இப்போ எனக்கு xi வேணாம் மேம், di வேணாம், diயோட ஸ்கொயர் தான் வேணும், அதோட சம்மேஷன் தான். அப்போ இது ஸ்கொயர் பண்ணு. 36 4 square is 16 9 49 1 and 1. ஆட் பண்ணலாமா? 50 60 70 100 112 வருதா? 112 வருதாப்பா? எஸ், 112. அக்கா புரியலையே. சரி, இந்த சமயம் ஈஸி, இதை நீ கண்டிப்பா பார்த்துக்கோ. ஓகே, ஸோ இதை வந்து நான் சொல்றேன் இன்னொரு டைம். 112 வருதாப்பா? ஆட் பண்ணா எஸ் 112. அப்போ இந்த சம்ல ஃபர்ஸ்ட் எனக்கு x பார் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் di ஸ்கொயர் வந்து 112 by n. ஸோ 112 by n, என்னன்றது 6. 112 by 6. இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் மேம் டிவைட் பண்ணா 6 டேபிள்ல 6 1 is 6, ரிமைண்டர் 5 52 இருக்கும். ஸோ 6 டேபிள்ல 8 times is 48 49 50 51 52 4.0. ஸோ 6 times is 36 4. 18.666 போயிட்டே இருக்குமா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18.666 சொல்லலாமா? எஸ், 18.6 is right. அப்போ அதோட ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ண போது உனக்கு 4.32 கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் நீங்க பண்ணுங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் நியர்பை இருக்கு மேம். 4 square 16 5 square 25. அப்போ 4 point something தான் இருக்கும். இப்போ இதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணா போதும். சிக்மாவோட வேல்யூ என்னது? 4.32. எக்ஸ் பாரோட வேல்யூ 30 into 100%. இதோட ஆன்சர் உனக்கு கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிறது வந்து 14.4%. ஓகே, 14.4%. சரி, இந்த சம் இதுக்கு சிமிலரா இருக்க சம் வந்து 6வது சம். ஓகே, சிமிலரா இருக்க சம் 6வது சம். ஓகே, இதை ஒரு டைம் சொல்லிடுறேன். உனக்கு ரா டேட்டா கொடுத்துருக்காங்க. ரா டேட்டால இருந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100%. அப்போ எனக்கு சிக்மா வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் பை என் வேணும். டி ஸ்கொயர் இங்கேருந்து ஃபைன் பண்ணலாம். எப்படி ஃபைன் பண்ணுவேன்? மீன் இருந்தால் தான் ஃபைன் பண்ண முடியும். அப்போ மீனோட வேல்யூ சம் ஆஃப் ஆல் த டேட்டா டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட்டா. 1 2 3 4 5 6 நம்பர் ஆஃப் டேட்டா. அப்போ டிஐ ஃபைன் பண்ணிட்டு அதை ஸ்கொயர் பண்ணால் டிஐ ஸ்கொயர். இப்போ இந்த டேட்டா வேணும், இந்த டேட்டா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி டிவைடட் பை 1 2 3 4 5 6 6. ஸோ அந்த சிக்மா கிடைச்சிரும். எக்ஸ் பார் ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம், கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல் நம்ம கண்டிப்பா பார்க்குறோம். டி ZG டீமா இதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பா சொல்லித்தரேன். எல்லா சாப்டர்லையும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு டைம் ஒரு சம்மா நம்ம பார்த்துருவோம். கவலைப்படாதீங்க. லஞ்ச் பிரேக் 1.5 மணிக்குடா, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. 1/2 மணி நேரத்தில் இந்த சாப்டர் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகேயா? எஸ், இந்த சாப்டர்ல இருக்க ஈஸியான ரொம்ப இம்பார்ட்டன்டான சம் மட்டும் சொல்றேன். ஸோ இது முடிஞ்சிச்சு. அடுத்து 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 அடுத்து
8.3 போலாமா? 8.3ல ஃபர்ஸ்ட் 8.3ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பாருங்க. 8.18, 8.19, 8.20 இம்பார்ட்டன்ட், 22 இம்பார்ட்டன்ட், 23யும் 24ம். ஓகே. இதுல வந்து ஃபர்ஸ்ட் சம் எடுக்கலாமா? சாம்பிள் ஸ்பேஸ் ஓகே. ரெண்டாவது சம், மூணாவது சம் ஓகே. எய்த் சம் பாப்போமா? எய்த் சம் டேய் 8.3ல எந்த சம் வேணும் நீயே சொல்லு. நான் ஒரு சம் சொல்லுவேன், அப்புறம் நீ இன்னொன்னு கேட்ப. ட்ரிக்னாமெட்ரியில இம்பார்ட்டன்ட் சம் சொல்றேன்ப்பா. ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கணும்னு இங்க சொல்லியிருக்கேன், போய் ஒரு டைம் பாருங்க, இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரி, 8.3ல ஃபிஃப்த் சம் வேணுமா? அஞ்சாவது சம் என்னது? ஓகே, ஒரு கார்டில் 1லேருந்து 1000 வரைக்கும் நம்பர் போட்டிருக்கு, அதுவா? எஸ். ஸோ 8.3ல ஃபிஃப்த் சம். ஒன்லேருந்து 1000 வரைக்கும் நம்பர் போட்டிருக்குன்னா n of s வந்து 1000. ஓகேயா? n of s 1000. சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு 1000. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஈச் பிளேயர் செலக்டட். இங்க பாரு, cards bearing number 1 to 1000. One number on one card is put in a box. Each player select one card at a random and that card cannot be replaced. ஒரு டைம் எடுத்தாங்கன்னா அது மறுபடியும் உள்ள வைக்கல. If the selected card has a perfect square number greater than 500, 500ஓட பெருசா இருக்க ஸ்கொயர் நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு? 23 ஸ்கொயர் வந்து 529. ஓகே, 23 ஸ்கொயர் வந்து உனக்கு இது அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுறது. 23 ஸ்கொயர் 529. இந்த மாதிரி நீ 24 ஸ்கொயர் 25 ஸ்கொயர்னு எடுத்துட்டே வருவேன். எது வரைக்கும் எடுப்பேன்னா 30 ஸ்கொயர் வந்து 900. 30 ஸ்கொயர் வந்து 900. எஸ். அடுத்து 31 ஸ்கொயர் செக் பண்ணு, 964. 31 ஸ்கொயர் இஸ் 964. 964 31 ஸ்கொயர் என்னதுப்பா? 31 ஸ்கொயர் மேம் 31 into 31 is 961. ஸோ 961 இருக்கு. 32 ஸ்கொயர் எடுக்க போது 32 ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 1000. ஓகே, 32 ஸ்கொயர் போக போது 1024 போயிடுது. 31 ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 31 ஸ்கொயர்னா 961 கிடைக்கும். இது உனக்கு 1000 விட கம்மியா இருக்கு. 500 to 1000 கூட தானே சொன்னாங்க. 500லேருந்து 1000க்குள்ள இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் தான் வேணும். 500க்கு அப்புறம் எடுக்கணுன்றதுனால நான் 23லேருந்து எடுக்கிறேன். ஸோ இங்கே ஆரம்பிக்குது, 23லேருந்து ஆரம்பிக்குது. 23யோட ஸ்கொயர் நம்பர் 529 அண்ட் 31ஓட முடிஞ்சிடுது. 32 நான் எடுக்க முடியாது. இப்போ எத்தனை நம்பர் இருக்கு? 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 30, 31. மொத்தமா 9 நம்பர் இருக்கா? எஸ், மொத்தமா 9 நம்பர் இருக்கா? எஸ். இந்த 9 நம்பர்ல 9 நம்பரோட ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் இங்க பெர்ஃபெக்ட். இந்த 9 நம்பர் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். ஸோ உன்னோட வின் பண்ணணும்னா வின் பண்றதுக்கான இது வந்து n of a. a ஈவெண்ட் வந்து 9. இந்த 9 கார்டுல ஏதோ ஒன்று எடுத்தாதான் வின்னு. இந்த 9 கார்டுல ஏதோ ஒன்று எடுத்தாதான் வின். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி த ஃபர்ஸ்ட் பிளேயர் வின்ஸ் அ பிரைஸ்? ஃபர்ஸ்ட் பிளேயர் பிரைஸ் வின் பண்ணணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் a is equal to n of a by n of s, that is 9/1000. அவன் வின் பண்ணிட்டான், மொதல் ஆளு வின் பண்ணிட்டான். அதுக்கான ப்ராபபிலிட்டி 9/1000. இந்த 9ல ஏதோ ஒன்று எடுத்திருந்தா அவன் வின் பண்ணியிருப்பான். ஓகே, சரி. இப்போ அடுத்து பாரு, the second player wins a prize. செகண்ட் பிளேயர் வின்ஸ் அ பிரைஸ். மொதல் பிளேயர் வின் பண்ணிட்டான், அப்போ செகண்ட் பிளேயர் வின் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி எடுக்கணும்னா செகண்ட் ஒனுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் b நான் எடுக்கணும்னா n of b. 9ல 8 கார்டு தான் மிச்சம் இருக்கு. 8 1000ல ஒரு கார்டு எடுத்துட்டாங்க, அப்போ 999 கார்ட்ஸ் தான் இருக்கும். 999. இதுதான் உன்னோட ஆன்சர். 8/999. லஞ்ச் பிரேக் இஸ் அட் 1:30. இதுதான்ப்பா உன்னோட ஆன்சர். ஓகேயா? 5வது சம் முடிஞ்சுச்சா? 5வது சம் கிளியரா புரிஞ்சுச்சா? உனக்கு மேபி கொஞ்சம் கஷ்டமா கொஸ்டின் பேப்பர் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா இந்த 8.4ல ஈஸியா கேட்டா உனக்கு NSSM NSSM கேட்பாங்க. எஸ், ஈஸியா கேட்டா NSSM கேட்டலாம். கொஞ்சம் கஷ்டமா கேட்கலாம்னு நினைச்சா 3 ஈவெண்ட் இருக்குல்ல, அந்த கொஸ்டின் கேட்கலாம். 3 ஈவெண்ட் இருக்க கொஸ்டின்னா 8.4ல அப்பார்ட்மெண்ட் சம்மா இருமா, அப்பார்ட்மெண்ட் சம் எந்த சம்னு பார்த்துக்கிறேன். அப்பார்ட்மெண்ட் கொஸ்டின் நம்பர் என்னடா? எக்ஸாம்பிள் 8.29.
example 8.29. okay, example 8.29 சூப்பரா போட்டிருக்கேன். example 8.29 apartment sum. yes, இதுல question படிச்சுக்கலாம். first question என்ன கொடுத்திருக்காங்க? in an apartment in selecting an house from door number 1 to 100. அப்ப என்னோட sample space 100. okay, sample space 100. n of s is 100. ஏன்னா 1 ல இருந்து 100 வரைக்கும் house number இருக்கு. find the probability of getting the door number to be even. இதுல எத்தனை even number இருக்கு? 50 even number இருக்கா? 2 4 6 8. அப்போ என்னோட n of a is equal to 50. அப்போ probability of a is equal to 50 by 100, that is 1 by 2. இது அது இல்ல question. even number or a perfect square or a perfect cube. அப்போ என்னோட second event எத்தனை perfect square இருக்குன்னு பார்க்கணும். 1 ல இருந்து 100க்குள்ள எத்தனை perfect square இருக்கு? மேம் 1 ஸ்கொயர்ல ஆரம்பிச்சு 9 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கு. 1 ஸ்கொயர்ல ஆரம்பிச்சு 9 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கு இல்லையா? லாஸ்டா போட்ட லிங்க் ஓபன் ஆகலையா? அதான் நான் லஞ்ச் பிரேக் போப்போ செக் பண்றேன்டா. 1 ஸ்கொயர்ல ஆரம்பிச்சு 9 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கு. இப்போ 10 ஸ்கொயர் இருக்குல்ல, 100 இருக்கு. 10 கவுண்ட் தானே, 100 வரைக்கும் இல்ல. 1 ஸ்கொயர்ல இருந்து, ஏன்னா 1 to 100 ஹவுஸ் நம்பர் 1ல இருந்து 1000 வரைக்கும் இருக்கு. அப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கு. அப்ப 10 நம்பர் இருக்கா? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 10 இருக்கா? 10. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் b வந்து 10 by 100, அது உனக்கு 1 by 10. ஆக்சுவலா எனக்கு இதுதான் தேவை, இதை சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை, இருந்தாலும் எழுதி வச்சுக்கலாம். n of c பர்ஃபெக்ட் கியூப். 1 கியூப் இருக்கு, 2 கியூப் இருக்கு, 3 கியூப் இருக்கு, 4 கியூப் வந்து 64, 5 கியூப் என்னது 125. அப்போ 4 வரைக்கும் தான் இருக்கு, 4 தான் இருக்கு. அப்போ n of c is 4. probability of c is equal to 4 by 100, that is 1 by 25. மேம் இது எனக்கு புரியல, என்னது இது? ஏன்றது ஈவன் நம்பர்ஸ்டா. ஏன்ற ஈவெண்ட்ல என்ன இருக்கு? ஈவன் நம்பர் 2 4 8 இப்படி 100 வரைக்கும் இருக்கு. ஸோ அதெல்லாம் 50 நம்பர் இருக்கும். பீன்றது எனக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ். அப்போ 1 ஸ்கொயர் இஸ் 1, 2 ஸ்கொயர் இஸ் 4, 3 ஸ்கொயர் இஸ் 9, 4 ஸ்கொயர் இஸ் 16, இந்த மாதிரி 10 ஸ்கொயர் 100 வரைக்கும் இருக்கு. இப்போ அது ஒரு 10 நம்பர். சீன்ற ஈவெண்ட் வந்து கியூப் நம்பர்ஸ். 1 ஸ்கொயர் இஸ் 1, 2 ஸ்கொயர் இஸ் 8, 3 ஸ்கொயர் இஸ் 27 அண்ட் 4 ஸ்கொயர் இஸ் 64. இது வரைக்கும் தான் இருக்கு, 5 ஸ்கொயர் போக முடியாது, அதனால 4. ஓகே, இதெல்லாம் ஃபைன் பண்ணியாச்சு. ஏதா ஒன்று இது இருக்கணும், இல்லை அது இருக்கணும், இல்லைனா மூணாவது இருக்கணும், ஏதா ஒன்று இருக்கணும். அப்போ அது என்னது? செந்தில் சம் போகலாம், செகண்ட் சாப்டர் போவோம் பார்க்கலாம். அப்போ அது என்னது மேம்? ஏ யூனியன் பி யூனியன் சி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஃபைன் பண்ண சொன்னாங்க. எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ தெரியணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் பி தெரியணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் சி தெரியணும். அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிஏ சப்ராக்ட் பண்ணுவேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சிஏ சப்ராக்ட் பண்ணுவேன், அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏவை சப்ராக்ட் பண்ணிட்டு இது கூட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சிஏ ஆட் பண்ணிப்பேன். அப்போ எனக்கு இன்னும் என்னென்ன வேணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேணும். ஏ பி 2 3 காமனாக இருக்கிறது என்ன இருக்கு? 1ன்றது ஒரு 1 இல்லை, 4ன்றது ஈவன் நம்பர், 16ன்றது ஈவன் நம்பர், அதுக்கப்புறம் 5 ஸ்கொயர் எடுத்தால் வராது, 6 ஸ்கொயர் 36 ஈவன் நம்பர், 7 ஸ்கொயர் வராது, 8 ஸ்கொயர் 64 ஒரு ஈவன் நம்பர், அப்புறம் 9 ஸ்கொயர் வராது, 10 ஸ்கொயர் 5 இருக்கா? அப்போ 5 by 100. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி எனக்கு ஸ்கொயர் நம்பராகவும் இருக்கணும், கியூப் நம்பராகவும் இருக்கணும். அப்படி எந்த நம்பர் பா இருக்கு? ஸ்கொயர் நம்பராகவும் இருக்கணும், கியூப் நம்பராகவும் இருக்கணும். மேம் 1ன்றது ஸ்கொயர் நம்பர், எஸ். அடுத்து 2 வராது, ஐ மீன் 4 வராது, 9 64. 64ன்றது 8 ஸ்கொயர் அண்ட் 4 கியூப். அப்போ எனக்கு 2 நம்பர்ஸ் இருக்கும் மேம், ஈவனாகவும் இருக்கணும், எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் இருக்கணும். அப்போ 2 நம்பர் இருக்கு. அப்போ அது 2 by 100. என்ன அந்த ஈவெண்ட்டு நீங்கள் எழுதிடுறேன். ஸோ ஈவெண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பின்றது 5 நம்பரா? ஸோ அந்த 5 நம்பர் என்னது? ரெண்டுத்தையுமே சேர்த்தி 4 9 இல்லை 16, 25 இல்லை 36, நெக்ஸ்ட் 7 ஸ்கொயர் 49 இல்லை 8 ஸ்கொயர் 64 அண்ட் 9 ஸ்கொயரில் 10 ஸ்கொயர் இருக்கு. இங்கே இந்த ஈவெண்ட்டு மேம் பி யூனியன் சின்ற போது அந்த 2 ஈவெண்ட் என்னன்னா
ஒன்று வந்து ரெண்டுத்துலேயும் காமன். பிசியில் இருக்கிறது 1 1, இன்னொன்று 64. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் சி கியூப் நம்பராகவும் இருக்கணும், ஈவன் நம்பராகவும் இருக்கணும், கியூப் நம்பராகவும் இருக்கணும், ஈவன் நம்பராகவும் இருக்கணும். ஸோ இங்கே கியூப் நம்பர்ஸ் 1 8 24. ஸோ எனக்கு 8 64 வரும். ஸோ 8 64 வரும். ஸோ இதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 2/100. சரி, இன்னும் ஒரு டேர்ம் கூட வேணும். என்னது? 3ஓட இன்டர்செக்ஷனையும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 3ஓட இன்டர்செக்ஷனும் எடுத்தா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி மூணுத்துலையுமே காமனாக என்னதான் இருக்கு? ஈவன் நம்பராகவும் இருக்கணும், எனக்கு அது வந்து ஸ்கொயர் நம்பராகவும் இருக்கணும், கியூப் நம்பராகவும் இருக்கணும். அப்படி எந்த நம்பர் இருக்கு? 64. 64 ஸ்கொயர் நம்பர், 64 கியூப் நம்பர், 64 ஈவன் நம்பர். வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? மூணுத்துலேயும் காமனா வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? இல்லை மேம். அப்போ 64 மட்டும்தான் இருக்கு. அதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 1. 1/100. இப்போ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறேன் பாரு. ஸோ உனக்கு இது புரியணுன்றதுக்காக ஏபிசி இங்கே இருக்கா? எஸ், எல்லாமே நீ சொல்லணுன்றதுக்காக எடுத்து. இப்போ நீ தான் வேல்யூ சொல்ல போற. ஓகே, இங்க பாருங்க மேம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சின்றது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ 1/2, அதாவது 50/100, பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி 10/100, ப்ராபபிலிட்டி ஆஃப் சி 4/100, அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி 5/100 minus 2/100 minus 2/100 plus 1/100. எல்லாத்துலேயும் 100 டினாமினேட்டர் இருக்கா? அதுக்காக தான் நான் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதல. 50 + 40, 50 + 10 60, 60 64 + 1 65. 65லேருந்து 5 6 7 8 9 -9 பண்ணிட்டா உனக்கு ஆன்சர் என்னப்பா? 65 - 9 என்னது மேம்? ஃபார்முலால இருந்தே புரியலையா? ஃபார்முலால இருந்து புரியல. ஃபார்முலா ஓகே, இதுல இருந்து சொல்றேன். ஸோ சப்ராக்ட் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? 56 கிடைக்குமா? 65 9 போயிட்டா 56. 56/100 இதுதான் வந்து உன்னோட ப்ராபபிலிட்டி. இதான் ஆன்சர். அப்போ 5 எஸ் 0.56 எழுதலாமா? எஸ் 0.56 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இப்போ ஃபார்முலால இருந்து சொல்றேன். எப்பவுமே 3 ஈவெண்ட் கேட்டா, இந்த அபார்ட்மெண்ட் சம் தான் உனக்கு 3 ஈவெண்ட்டுக்கு சொல்லி தந்திருக்குது. இதான் கடைசி சம், இந்த சாப்டர்ல இதுதான் கடைசி சம். ஓகே, 3 ஈவெண்ட் கேட்க போது நீ என்ன பண்ணணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பி மூணுமே சேர்ந்து இருக்கணும். திஸ் ஆர் தட் அப்படின்னு கேட்க போது அது பேரு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வேணும், நமக்கு பி வேணும், சி வேணும். அப்புறம் இது எல்லாத்துலயுமே 2 2 இருக்கும்ல, அந்த ரீஜனை நீ சப்ராக்ட் பண்ணிடணும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, பி இன்டர்செக்ஷன் சி, ஏ இன்டர்செக்ஷன் சி, இது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிடுறோம். இது எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் மேம் நடுவுல ஒரு ரீஜன் இருக்குல்ல, அதையும் தூக்கிட்டோமே, அதை வைக்கணும்ல, அதையே எடுத்திருக்கோம். ஸோ அதனால அதை மட்டும் ஆட் பண்ணிட்டோம், எல்லாத்தோட இன்டர்செக்ஷனையும் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, எஸ், எல்லாத்தோட இன்டர்செக்ஷனையும் ஆட் பண்ணிட்டோம். அண்ட் ஃபார்முலால ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா ஆன்சர். ஓகே, நாளைக்கு வந்து 5 AM டா, 5 மணிக்கு. நாளைக்கு இல்ல, 5 மணிக்கு. சம் என்எஸ்எஸ் என்சிசியா? ஓகே உமாதேவி, என்எஸ்எஸ் என்சிசி ஒரு டைம் நடத்திடுறேன். ஓகேயா? என்எஸ்எஸ் என்சிசி. ஸோ என்எஸ்எஸ் என்சிசியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கிளாஸ்ல மொத்தமா
50 பேர் இருக்காங்க. அப்போ என்னோட n of s வந்து 50. இது என்னது எக்ஸாம்பிள் 8.30. ஓகே, NSS NCC சம்ல ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ்ல 50 பேர் இருக்காங்க. NCC வந்து 28 பேர் எடுக்கிறாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து NCC, அது 28. செகண்ட் ஈவெண்ட் NSSல வந்து 30 பேர் இருக்காங்க. ரெண்டுத்துலையுமே காமனா இன் போத் அப்படின்னா ரெண்டுத்துலையுமே காமனாவா? ரெண்டுத்துலையுமே காமனா உனக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னா 18 பேர் இருக்காங்க. ஓகேயா? சரி, இப்போ உன்னோட கேள்வி என்னன்னா எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் பர்சன் ஒன்லி இன் ஏ வேணும். ஏல மட்டும், NCCல மட்டும் இருக்கணும், NSSல இருக்கக்கூடாது. ஓகே, NCCல மட்டும் இருக்கணும், NSSல இருக்கக்கூடாது. இதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் டயக்ராம் சொன்னேன். இது ஏ, இது பி, இது NCC, இது NSS. NCCல மட்டும் இருக்கணும், NSSல இருக்கக்கூடாதுன்னா இந்த ரீஜியன் மட்டுமாடா? இந்த ரீஜியன் மட்டுமா? அப்ப இது பேர் என்னது? ஒன்லி ஏ. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன்லி ஏ ஃபைன் பண்ண போறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன்லி ஏ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இதுதான். அது எப்படி ஃபைன் பண்றது மேம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவை ஃபைன் பண்ணிட்டு அதுல இருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படி? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஃபுல்லா அதுல இருந்து இந்த நடுவில் இருக்க ரீஜன் வந்து இன்டர்செக்ஷன் தானே, ஏபியோட இன்டர்செக்ஷன் தானே. ஸோ அதை சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே சுதர்ஷன், 1:30 மணி ஆயிடுச்சாப்பா? 1:30 மணி ஆயிடுச்சா என்ன? 1:30 மணிக்கு பிரேக்குன்னு சொன்னேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவோட ப்ராபபிலிட்டி என்ன மேம்? 28/50. 28/50. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இது ரெண்டுத்துலையும் இன்டர்செக்ஷன் 18 கொடுத்துருக்காங்க. அப்போ 18/50 கால்குலேட் பண்ணால் எனக்கு 10/50 வருது. இதை நீ 1/5 எழுதிக்கலாம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உனக்கு NSSல இருக்கணும், NCCல இருக்கக்கூடாது. அப்போ டயக்ராம்ல பாரு மேம், NSSல வேணும் ஆனா NCCல வேணாம். இது என்னோட NSS, இது NCC. அப்ப இந்த ரீஜன் மட்டுமா? அப்ப இது என்னது? ஒன்லி பியா? ஸோ செகண்ட் ஒன் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன்லி பி, தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி என்னது? 30/50 மைனஸ் 18/50 which is 12/50. இதை நான் வந்து 6/25 எழுதலாம். தேர்ட் சப்டிவிஷன், ஏதாவது ஒண்ணுல மட்டும், ரெண்டுத்தையும் காமனா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒண்ணுல மட்டும் இருக்கணும். ஸோ ஏதாவது ஒண்ணுல மட்டும் இருக்கணும்னா சனா ஏஞ்சல் நம்ம தேர்ட் சாப்டர் பார்க்க போது அது சொல்லித்தரேன்ப்பா. இப்போ நான் வந்து 8th சாப்டர்ல இதுதான் லாஸ்ட் சம், எல்லா டவுட்ஸும் முடிச்சாச்சு. அடுத்து 7th சாப்டர் போவோம். ஓகே, ஏன்னா நீ எல்லாருமே ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் நல்லா தரவா இருப்பீங்க இல்லையா? நம்ம அதுதான் நல்லா ரிவைஸ் பண்றோம். எஸ், ஸோ இப்போ தேர்ட் ஒன் வந்து ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஏ மட்டும் செலக்ட் பண்ணவங்க இவங்க, பி மட்டும் செலக்ட் பண்ணவங்க இவங்க. இந்த நடுவில் இருக்க பார்ட் எனக்கு வேணாம். ஆல்ரெடி அதான் ஃபைன் பண்ணி வச்சிருக்கேன் மேம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இதை மட்டும் ஃபைன் பண்ணியிருக்கேன், செகண்ட் சப்டிவிஷன்ல இதை மட்டும் ஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ தேர்ட் ஒனுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன? இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தானே வேணும், இல்லை ரெண்டுத்துக்குள்ளேயும் காமனாக இல்லாத வேணும். ஸோ ஏபி ரெண்டுமே இருக்கா? ஏபி எவ்வளோ இருக்கு மேம்? மெசேஜை பாருங்க, இவ்வளோ நேரம் ஜாலியாக இருந்தேன், இப்போதான் பயமா இருக்கா? ஹரிசே, எக்ஸாம் அப்போ அப்படிதான் இருக்கும், ஜாலியாக விளையாண்டுருப்போம், எக்ஸாம் அப்போ பயம் வந்துடும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன்லி ஏ பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன்லி பி. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹரிஷ், இப்போ ரிவைஸ் பண்ணும், இப்போ உட்காந்து ரிவைஸ் பண்ண ஆரம்பி. ஸோ ஒன்லி ஏ 10/50 ப்ளஸ் ஒன்லி பின்றது மேம் இதில் மட்டும் இருக்கவங்க ஒரு 12/50 இருக்காங்க. அப்போ மொத்தமாக 22/50 which is equal to 11/25. இதுதான்ப்பா உன் ஆன்சர். எஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் இது வந்து NSS NCC சம். இதெல்லாம் நாளைக்கு பேப்பர்ல வந்துச்சுன்னா ஈஸியா எழுதணும், மிஸ்டேக் இல்லாம. ஓகே, ஒன்ஸ் ஃபார்முலா சொல்லி தந்துட்டு அப்புறம் எடுக்கிறதா? எஸ், ஃபார்முலா ரிவைஸ் பண்ணலாம். அப்ப லஞ்ச் போறதுக்கு முன்னாடி ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிட்டு போலாம். லஞ்ச் போயிட்டு வந்தோடனே கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். நாளைக்கு மார்னிங் என்ன டீச் பண்ணுவீங்க? அந்த 2 மணி நேரத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், இதெல்லாம் நீ கண்டிப்பா லாஸ்ட் மினிட்ல பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்ற கொஸ்டினை டீச் பண்றேன். சரி, இப்போ ஃபார்முலா டீச் பண்றேன், கவனிங்க. சாப்டர் 7ல நமக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்கு இந்த ஒரே ஸ்லைட்ல முடிச்சிடலாம். சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர், கோன்,
கோன், ஃப்ரஸ்டம், அதுக்கப்புறம் ஸ்பியர் இருக்கு, ஹெமிஸ்பியர் இருக்கு, தென் ஹாலோ ஹெமிஸ்பியர் இருக்கு, அண்ட் ஷெல்லோட வால்யூம் நமக்கு தேவை. ஓகே, இவ்வளோதான் நமக்கு ஷேப்ஸ் இருக்கு. சிஎஸ்ஏ, டிஎஸ்ஏ அண்ட் வால்யூம். ஓகே, போனோம்னா ஃபார்முலா ரிவைஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் என்னப்பா? கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர், கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் 2 pi r h. 2 pi r h, yes, Bhargavi, very good. 2 pi r h and total surface area of cylinder 2 pi r into h plus r. Volume is pi r square h. அடுத்து கோன் இதோடயே சேர்த்து படிச்சுங்க. கோன்ன்ற போது உனக்கு மேம் இது 1/3 pi r square h வரும். இங்க கோனோட curve surface area pi r l, இது pi r into l plus r. இங்க l sorry pi r l, pi r into pi r h, pi r into l plus r. இதில் l வேணும். l is equal to square root of h square plus r square. Okay, hollow cylinder, hollow cylinder ஓட curve surface area என்னப்பா? hollow cylinder ஓட curve surface area என்னது? டே விளையாண்டுட்டு இருக்காதீங்கடா, உங்களுக்கு எக்ஸாம் நாளைக்கு, உங்களுக்கு தான்டா எக்ஸாமு. நானும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிறேன்டா. formula ma'am 2 pi h into capital R plus small r. Yes, 2 pi into capital R plus small r h. Okay, இங்க total surface area மா? total surface area, total surface area. அப்படி போடாதீங்க மேம், பார்த்தா திட்டுவாங்க. யார் இது? யார் ஏதாவது அமிச்சாங்களா? மேம் கவனிக்கல. லஞ்ச் போயிட்டு வந்தோடனே இம்பார்ட்டன்ட் சம்லாம் நீ நோட் பண்ணி வை. ஒரு எக்ஸசைஸ்க்கு 2 சம் பார்ப்போம். ஓகே, டே ஹாலோ சிலிண்டருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டுட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஹாலோ சிலிண்டருக்கு நான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டுட்டு இருக்கேன். நான் கேட்கறது டிலேவா வருதோ? அதான் எல்லாரும் டிலே கேட்டு ரொம்ப நேரம் கழிச்சு ஆன்சர் பண்றீங்க. எஸ். So hollow cylinder total surface area pi h into capital 2 pi into capital R plus small r. Yes, Sana Angel, very good ma. Sana Angel, very good. So இதுக்கு பதிலா 2 pi capital R plus small r into capital R minus small r plus h. இதே வால்யூம் வரப்போது டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து சொல்லுப்பா. வால்யூம் ஃபார்முலா என்னது? மேம் pi into capital R square minus small r square into h. ஓகே, அடுத்து ஃப்ரஸ்டம் இதில் வரப்போகுது. மேம் இங்கே கேபிட்டல் ஆர் இருக்கா? எனக்கு இங்கே 2 ரேடியஸ், ஸ்மாலர் ரேடியஸ் ஒன்று, லார்ஜர் ரேடியஸ் ஒன்று வரும். ஸோ ஸ்மாலர் ரேடியஸ், லார்ஜர் ரேடியஸ் வரப்போகுது. அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்? கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் மாற்றுவல்ல. ஸோ இங்கே பை கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ எல். எல்லோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர் plus h square. இதுதான் எல்லுக்கான ஃபார்முலா. அடுத்து இந்த TSA என்னதுப்பா? TSA of frustum, total surface area of frustum. total surface area of frustumல மேம் இங்க இருக்கிறது அப்படியே curve surface area எழுதிப்பேன். curve surface area அப்படியே இருக்கும். இது இல்லாம டாப்ல ஒரு சர்க்கிள் இருக்கு ஏரியா, பாட்டம்ல ஒன்று இருக்கு. இதுதான் என்னோட ஃப்ரஸ்டமோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. வால்யூம் வந்து 1/3 பை 1/3 pi volume of frustum என்னப்பா? 1/3 pi capital R square plus small r square plus capital R small r. capital R square plus small r square plus capital R small r into h. இதுதான் உன்னோட வால்யூம்.
ஸ்பியருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் சரி கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவும் சரி சேம் தான். அப்போ 4 பை ஆர் ஸ்கொயர். அதுலேருந்து ஹெமிஸ்பியர் எழுதுனா 2 பை ஆர் ஸ்கொயர் பாதி, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் 3 பை ஆர் ஸ்கொயர் வரும். ஸோ இங்கே எனக்கு வந்து வால்யூம் வந்து இதில் 4 பை 3 பை ஆர் கியூப், இது 2 பை 3 பை ஆர் கியூப். ஹாலோ ஹெமிஸ்பியர் வரப்போது 2 பை 3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். ஷெல்லுக்கு 4 பை 3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். ஸோ இதெல்லாம் ஃபார்முலா அடுத்தடுத்து இதை பார்த்து எழுதிடலாம். ஹாலோ ஹெமிஸ்பியருக்கு சிஎஸ்ஏ என்னப்பா? ஹாலோ ஹெமிஸ்பியர்ல சிஎஸ்ஏ என்ன இருக்கும் மேம்? இந்த கர்வ் ரீஜியன், உள்ள இருக்க கர்வ் ரீஜியன் அண்ட் இது 31 கொஸ்டின்ஸ் இருக்கா? மாடலுக்கு ஒன்று பார்க்கலாம், மாடலுக்கு ஒன்று பார்க்கலாம் சனா. ஓகேயா? 31 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணா வேற சாப்டர்ஸ் நம்மளால பார்க்க முடியாது, அதுக்காக சொல்றேன். ஓகேயா? எஸ், கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா முடிச்சிட்டேன். இன்னும் ஹாலோ ஹெமிஸ்பியருக்கான ஃபார்முலா எழுதணும். ஹாலோ ஹெமிஸ்பியர்ல 2 பை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இங்கே பை இன்டூ 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் 3 டைம்ஸ் ஆஃப். எஸ், ரைட்டா? இது புரிஞ்சுச்சா? இது புரிஞ்சுச்சாமா? ஓகே, இப்போ உங்களுக்கு பிரேக் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அழகா போயிட்டு வந்து லஞ்ச் முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் லைவ் எப்போ? லைவ் இதுலேயே தான் இருக்கும். டீச் த கான்செப்ட் மேம், ஐ கேன் லேர்ன் தட். ஓகே சனா ஏஞ்சல், கண்டிப்பா எல்லா சம்லையும் கான்செப்டை சொல்கிறேன். நீ சொல்கிற 31 சம்க்கும் கான்செப்ட் சொல்கிறேன். ஹாலோஸ்பியருக்கு வால்யூம் மட்டும் தான்ப்பா உனக்கு ஃபார்முலா இருக்கு. ஹாலோஸ்பியர் இருந்தா உள்ள வந்து நீ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் பண்ண முடியாதுல, அந்த ஸ்பியர் அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும் தான் தொட முடியும். அதனால இதே தான் உனக்கு ஃபார்முலா வரும், சர்ஃபேஸ் ஏரியா. இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கொஸ்டின்ல வந்து ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டா அந்த இடத்துல உங்ககிட்ட கேட்கறது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை தான். ஓகே, வெறும் சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்தா அந்த ஆப்ஜெக்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை தான் கேட்கறாங்க. நீ அங்க போய் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா சென்டம் எடுக்கலாமா? இன்னைக்கு தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்றியா நீ? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பாருங்க. சரி, லஞ்ச் பிரேக் போயிட்டு வரலாமா? 2:30 மணிக்கு பார்ப்போமாப்பா? நானும் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் ஹரீஷ். சரிப்பா, ரைட்டு. ஸோ பிரேக் போயிட்டு வந்தோன்னு என்ன பண்ணுவோன்னு இங்கே எழுதி வச்சிடுறேன். போயிட்டு வந்து இதான் பார்ப்போம். சாப்டர் 7ல இருக்க உன்னோட டவுட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வைங்க. ஓகே, சாப்டர் 7 சாப்டர் 6 சேர்த்தி. சாப்டர் 6ல நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தரேன். சாப்டர் 3 சாப்டரா எழுதுறேன். சாப்டர் 7 அடுத்து 6 and 5 பார்ப்போம். ஓகே, 4ல நம்ம ஆல்ரெடி தியரம் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 2 கொஸ்டின் நடத்தணும். கான்கரன்சிஸ் அதுல இருக்க சம்மு அதை நான் நடத்திடுறேன். 3, 2, 1 நம்ம ஆல்ரெடி ஃபுல் தரவா இருக்கும். ஓகே, எஸ், போய் சாப்பிட்டு வாங்கப்பா. பாய். இல்லை, எல்லாம் கரெக்டாக வந்துடணும். 2:30 மணிக்கு கரெக்டாக வந்துடுறேன். ரைட், போய் சாப்பிட்டு வாங்க.
குட் ஆஃப்டர்நூன் பசங்களா. குட் ஆஃப்டர்நூன். மேம் வந்தாச்சு, நீங்க வந்தாச்சா? நான் வந்தாச்சு, நீங்க வந்தாச்சாடா? அப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? எஸ், எல்லாரும் சாப்பிட்டாச்சா? ஐயோ வந்துட்டாங்க. ஏன்டா பதற? கேக்குதா நான் பேசுறது? Which chapter ask more compulsory question for 2 mark and 5 mark? 2 mark 5 mark second and third chapter 2 mark. 5th chapter வந்து உங்களுக்கு first chapterலயும் கேக்குறாங்க, secondம் கேக்குறாங்க, thirdம் கேக்குறாங்க. சதீஷ் ஓகேயா? அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து 5th chapterலயும் கேட்டிருக்காங்க, கோஆர்டினேட் ஜியோமெட்ரிலயும் கேட்டிருக்காங்க. சொல்லுங்க கனக பிரியாவா? கனக பிரியா. எஸ், என்னம்மா டவுட்டு? நான் டிப்ரெஷன். ஏய் கனிகா என்னாச்சு? வேணாம் 65 மார்க்கு ஐடியா சொல்லுங்க மேம். உங்களுக்காக ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும் பாருங்க. பாஸ் மார்க் எடுக்க முடியாத பசங்க எப்படி மேம் நான் மேக்ஸில் பாஸ் பண்ணுறதுன்னு கேட்பீங்களா? தட் ஐ ஹவ் கிவன். குட் நைட் மேமா. க்ளவுஸே தூங்காதப்பா. சிங்கிள் டச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி பாரு ஸ்டார்டிங்கில். மேம் இது வரைக்கும் நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், இனிமே எடுக்க முடியுமா? ஏன் முடியாது? முடியுமே. இது வரைக்கும் நீ தானே ஸ்கூல் ஃபர்ஸ்ட், இனிமே எடுக்க. நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், இது வரைக்கும் நீ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், அப்போ எடுக்க முடியும். ஹரீஷ் என்ன ஜோக் காட்டுறியாப்பா? வேறென்ன வேணும்? வேறென்ன வேண்டும் அதுவா? ஐயோ ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாமா? ஓகே, எல்லாரும் டவுட்ஸை மார்க் பண்ணி வச்சிட்டிங்களா? 7th சாப்டர்ல நம்ம வந்து இப்போ 6 o'clock முன்னாடி இது முடிக்கணும். அதனால நான் வந்து எல்லா சமுக்கும் ஐடியா சொல்றேன். ஓகே, எல்லா சமுக்கும் நான் ஐடியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் 7th சாப்டர்ல இருக்க டவுட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ஒரே நிமிஷம். அதே மாதிரி சாரிப்பா, ஒரு இன்டரப்ஷன் ஆயிடுச்சு, மன்னித்து விடுங்கள் மேம். நான் இம்பார்ட்டன்ஸ் சம் எடுத்து வச்சிருக்கேன் மேம். சொல்லுங்க சனா, உங்களுக்கு தான் வெயிட்டிங் மேம். 7th சாப்டர்ல எல்லாமே டவுட். அடடா டேய் என்னங்கடா, மன்னித்து விடுங்கள், ஒரு சிறிய வேலை வந்துச்சு, அப்படியே வெளியே ஓடிட்டேன், திரும்ப வந்துட்டேன். பேப்பர் பிரசன்டேஷன் மேம். பேப்பர் பிரசன்டேஷனுக்கு ஒரு மாடல் பேப்பர் போட்டிருந்தேன் பாருங்க. 7.1ல 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆஹா சூப்பர்ரா, வெரி குட். வால்யூம் டாபிக்ல வேணும். டே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நமக்கு ரொம்ப நேரம் டைம் இல்லை. அடுத்து பேப்பர் ப்ரிடிக்ஷனுக்கு மேம் போகணும்ல, சொல்லணுமா வேணாமா? பிபிடி ஏபிடி எது வரும்? பிபிடி தேல்ஸ். ஓ கன்வர்ஸ் வருமா? கன்வர்ஸ் சும்மா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. 7. சனா ஐம் வெயிட்டிங் ஃபார் யோர் மெசேஜ். எக்ஸாம்பிள் 7.3 வேணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.3லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். 7.3 7.3
இந்த garden sum yes 7.3ல நியூமெரிக்கல் ஆன்சர்ஸ் எதுவுமே நான் சொல்ல போறது கிடையாதுடா. ஏன்னா நம்ம இதை சால்வ் பண்றதுன்னா டைம் ஆகும். சரியா? ஸோ நான் வந்து உனக்கு எப்படி சால்வ் பண்ணுன்றதா சொல்ல போறேன். நியூமெரிக்கல் வேல்யூ நீ ஃபைண்ட் பண்ணு. 7.3 எக்ஸாம்பிள் 7.3 எக்ஸாம்பிள் 7.3ல என்ன இருக்கு? A garden roller which has a length of 3 meters. So 3 meters long na இது வந்து அந்த ரோலர் ஓகேயா, அதோட லென்த் வந்து 3 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சிலிண்டரோட லென்த் வந்து ஹைட் வந்து எனக்கு 3 மீட்டர்ஸா 3 சென்டிமீட்டர்னு எழுதிட்டேன். 3 மீட்டர்ஸ் 3 மீட்டர்ஸா எஸ். அப்போ இது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப், இதோட லென்த் வந்து ஹைட் வந்து 3 மீட்டர்ஸ். வேற என்ன கொடுத்துருக்காங்க இங்க? டயாமீட்டர் வந்து 2.8 மீட்டர்ஸ். ஸோ நான் என்ன எழுதலாம்னா ரேடியஸ் வந்து 1.4 மீட்டர்ஸ். ஏன்னா டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2.8 மீட்டர்ஸ். டயாமீட்டர் பை 2 இஸ் ஏ ரேடியஸ். அதில் இருந்து உனக்கு இது கிடைச்சிருக்கு. ஓகே, ரேடியஸ் வந்து 1.4 மீட்டர்ஸ். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா டோட்டல் ஏரியா கவர்ட் இன் 8 ரெவல்யூஷன். ஏரியா ஆஃப் சிலிண்டர் என்னது? ஏரியா ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு, இங்க வந்து ரோலர் வந்து உனக்கு இந்த சர்ஃபேஸ் கர்வ் சர்ஃபேஸ் மட்டும் தான் தரையில படும். அப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் பண்ணுவோம். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் எதனால கர்வ் சர்ஃபேஸ் ஏரியானா தரையில அது மட்டும் தான் படும். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் இஸ் 2 pi RH. இதை ஃபைண்ட் பண்ணிட்டு இந்த ஆன்சரை 8 ரெவல்யூஷனுக்கு 2 pi RH into 8 இதுதான் உன்னோட ஆன்சரா இருக்கும். ஓகேயா? ஆன்சரை மீட்டர் ஸ்கொயர்ல எழுதிரு. மீட்டர் ஸ்கொயர் ஆன்சர் எழுதிரு. ஓகேயா? ஓகே 7.1 7.14 ஓகே 7.1 ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன் சனா. 7.1ல என்ன இருக்கு? எக்ஸாம்பிள் 7.1 எக்ஸாம்பிள் 7.1ல a cylindrical drum have a height of 20 cm. ஸோ ஷேப் வந்து சிலிண்டரு, இதோட ஹைட் வந்து 20, இதோட ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர். ரேடியஸ் 14 சென்டிமீட்டர். ஃபைண்ட் இட்ஸ் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இதுல என்ன கஷ்டம்? கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 2 pi RH. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா is 2 pi into H plus R. Yes, 2 pi H into H plus R. 2 pi. Hey, என்னோட ஃபார்முலா வந்து ஒரு நிமிஷம். 2 pi RH 2 pi R into H plus R. 2 pi R into H plus R. ஒரு நிமிஷம் ஃபார்முலாவே காணாம போயிடுச்சு மண்டேலேருந்து. எஸ் ஆர் ஒரு மேம் போட்டேன் சனா ஏஞ்சல். எஸ் 2 pi R into H plus R. ஓகே போட்டாச்சு தேவி. எஸ் போங்க மேம், என்னாச்சு கனகாவுக்கு? ஓகே சனா அடுத்து இன்னும் ஒரு டைம் போஸ்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு டைம் சம் முடிக்கப்போ அடுத்த சம் போஸ்ட் பண்ணு. ஷாஹின் அருள் சம் பார்க்குறோம்ப்பா. அருள் சம் பார்க்குறோம். எஸ் நான் சாப்பிட்டு வந்தேன். எக்ஸாம்பிள் 7.16 எடுக்கிறேன். எக்ஸாம்பிள் 7.16 14 இருக்கு. 14 கேட்டிருக்காங்க. ஸோ 14 முடிச்சுட்டு அப்புறம் 16 போவோம். 14 பக்கெட் சம் வந்து புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா புக்கில் வந்து அது மிஸ்டேக். ஏன்னா பக்கெட் மேலே ஓப்பனில் இருக்கும். எக்ஸாம்பிள் 7.14ல பக்கெட் சம்ல இங்க பாரு, இண்டஸ்ட்ரியல் மெட்டல் பக்கெட்னா மேல ஓபன்ல தான் இருக்கும். இஸ் இன் த ஷேப் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன் ஹூஸ் பாட்டம் அண்ட் டாப் ரேடியஸ் ஆர் கிவன். பாட்டம் அண்ட் டாப் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, நான் ரேடியஸா மாத்திக்கிறேன். ஸோ எனக்கு டாப்ல வந்து 5 மீட்டர் இருக்கும் அண்ட் பாட்டம்ல வந்து 2 மீட்டர் இருக்கும். இதோட ஹைட் வந்து 2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சாரி 4 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இதுல இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க? எல்லாமே கரெக்டா? 10ல பாதி 5, 4ல பாதி 2 ஹைட் கொடுத்துட்டாங்க. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டம் என்னப்பா? கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டம் இஸ் மேம் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 2 pi RL. ஸோ pi RL ல pi into capital R plus small r into L. ஸோ இந்த Lக்கான ஃபார்முலா L is equal to square root of capital R minus small r the whole square plus h square. இதுதான் ஃபார்முலா. ஸோ இது pi RL ஃபைண்ட் பண்ணிரு. நெக்ஸ்ட் பக்கெட்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாதுன்ற போது இது வந்து பக்கெட்ல டாப் ஓப்பன்ல இருக்கும். பக்கெட்ல டாப் வந்து ஓப்பன்ல இருக்கு. அதனால நான் என்ன எடுக்கிறேன்னா pi R கேபிட்டல் R பிளஸ் ஸ்மால் r L பிளஸ் கீழே இருக்கிறது மட்டும் தான் ஆட் பண்றேன் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ pi ஸ்மால் r ஸ்கொயர். இதுதான் உன்னோட ஆன்சர். ஆன்சர் இன் சென்டிமீட்டர்
ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர் எல்லாத்துலேயும் யூனிட் போட்டிருக்கணும். ஓகேயா, இங்கேயுமே சென்டிமீட்டர் ஸ்கொயர் யூனிட் போட்டிருக்கணும். எக்ஸாம்பிள் 7.14 ஓகேவா? நீங்கள் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். டவுட் சம் கேட்டுட்டு இருக்காங்களே, அப்போ டவுட் சம் என்ன பண்ணுறது? டவுட் இருக்க சம சொல்லணும்ல. 1.4 முடிஞ்சிருச்சு. 1.6 1.6ம் 2.3ம் 1.6ல இந்த கன்வர்ஷன் மட்டும் நமக்கு போதுண்டா. ஸோ 1.6ல என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸாம்பிள் 7.16. எக்ஸாம்பிள் 7.16ல வால்யூம் ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் வாட்டர் டேங்க் இஸ் கிவன். வால்யூம் வந்து லிட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. 1.078 into 10 to the power of 6 liters. இதை நான் எப்படி எழுதலாம்? 1078 1 2 3, அதாவது 6 zeros மூவ் பண்றேன். 6 zeros மூவ் பண்ற போது இது எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 10,78,000 லிட்டர்ஸ். இதுதான் வால்யூம் கிடைச்சிருக்கு. லிட்டர்ஸை நம்ம மீட்டர் கியூபா மாத்திக்கலாம். ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர். அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 7/2 மீட்டர்ஸ். எனக்கு ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன ஷேப்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. இது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப். ஓகே, சிலிண்டரோட வால்யூம் என்ன? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இந்த வி வால்யூம்ன்றதை நீ லிட்டர்ஸ்லேருந்து மீட்டர் கியூபுக்கு மாற்றணும். லிட்டர்ஸ் டு மீட்டர் கியூப் எப்படி மாற்றுவீங்க? லிட்டர்ஸ் டு மீட்டர் கியூப் 7.1ல 8th சம் பார்க்கலாம்டா தங்கம். 8th சம் சொல்லித்தரேன். ஸ்பியர் ஒரு 25% இன்க்ரீஸ் ஆகும்ல, அதுதானே. ஜுவல் பாக்ஸ் சரி எல்லாமே ஐடியா தான் சொல்கிறேன். மேம் நான் போகிறேன், நீங்கள் நடத்தி மாற்றுறீங்க. நடத்த மாட்டேறேன்னா டேய் சம்ம தாண்டா நடத்திட்டு இருக்கேன். நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சரு. நாதன் சம் வேணும், பார்ப்போம். டாய் செம்மு, அருள் செம்மு, ஜுவல் பாக்ஸ் எல்லாம் பார்ப்போம். சரி, இங்கே நமக்கு வந்து லிட்டர்ஸ்ல மாற்றணும். இந்த கன்வர்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லிட்டர்ன்றது 1/1000 மீட்டர் கியூப். 1 லிட்டர்ன்றது 1/1000 மீட்டர் கியூப். அப்போ எனக்கு இங்கே எவ்வளோ இருக்கோ அது டிவைட் பை 1000, அது மீட்டர் கியூப்ல கிடைக்கும். இப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டிவைட் பை 1000னா இங்கே வேல்யூ என்னது மேம்? மீட்டர் கியூப்ல வேணும் எனக்கு. ஸோ இந்த வேல்யூ டிவைட் பண்ண போது எனக்கு 1078 கிடைக்கும். ஜீரோஸ் கேன்சல் ஆனால் மீட்டர் கியூப். அப்போ இது ஈக்குவல் டு 1078 இது ஈக்குவல் டு 22/7 இன்டூ ஆரோட வேல்யூ இங்கே 7/2. ஸோ 7/2 இன்டூ 7/2 இன்டூ ஹெச். ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம்ல. எஸ், 1078 இன்டூ 2 டிவைடட் பை 11 இன்டூ 7 இஸ் ஈக்குவல் டு ஹெச். ஹெச்சோட வேல்யூவை மீட்டர்ஸில் எழுதிக்கோங்க. ஹெச்சோட வேல்யூவை மீட்டர்ஸில் எழுதிக்கோங்க. ஓகே, ஹெச்சோட வேல்யூ மீட்டர்ஸில் எழுதணும். அடுத்து 2 3 பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி 8th சம் சொல்லிடுறேன். 7.1ல 8th சம் எக்ஸசைஸ் 7.1 8th சம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்பியரு, அதோட ரேடியஸ், ஸ்பியர் ஷேப் வந்து எதுக்கு இவ்வளோ பெரிய முட்டை? ஸ்பியர்னு எழுதுனா போதும். ஒரு ஸ்பியர் இருக்கு, அந்த ஸ்பியரோட ரேடியஸ் என்ன ஆகுதுன்னா 25% இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஸ்பியரோட ரேடியஸ் 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது தான் கொஸ்டின். இஃப் ரேடியஸ் ஏரியா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோன்றது தான் கொஸ்டின். உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ், ஃபர்ஸ்ட் இருக்க ரேடியஸ் ஆர்னு எடுத்துப்போம். இது இனிஷியலா ஒரிஜினலா இதாக இருக்கு. ஓகே, ஒரிஜினல் ரேடியஸ். இப்போ இதோட 25% இன்க்ரீஸ் பண்ணா ஆர் டேஷ், புது ரேடியஸ் என்னது? ஆர் பிளஸ் 25% ஆஃப் ஆர், அது வந்து 0.25 ஆர் which is equal to 1.25 ஆர் கிடைக்கும். இது புது ரேடியஸ். ஓகே, இப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளோ ஏரியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஏரியானா சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் என்னப்பா? 4πr ஸ்கொயரா? 5th சாப்டர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஒவ்வொரு ஒவ்வொரு சாப்டரும் ஒரு ½ an hour to 1/2 an hour டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ரொம்ப நேரம் ஒரே சாப்டர் பார்க்க வேணாம், அதுவும் கரெக்ட் தான். இப்போ 3 மணிக்கு நம்ம எது பார்க்குறோமோ இந்த 7வது சாப்டர் முடிஞ்சிடும். அடுத்து 6வது சாப்டர் வந்து 3:30 மணி வரைக்கும். அப்போ 5வது சாப்டர் 3:30 to 4 5th சாப்டர். ஓகே, எனக்கு டைம் மட்டும் சொல்லணும். நீங்கள் 3:30 to 4 வந்து 5th சாப்டர். சரி, இப்போ புது ரேடியஸ் கிடைச்சிருச்சா? நம்மகிட்ட கேள்வி என்னன்னா வாட் இஸ் தி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? அப்போ ஒரிஜினலாக இதோட ஏரியா வந்து சர்ஃபேஸ் ஏரியா πr ஸ்கொயர். ஓகே, இப்போ இங்க இருக்குது 4πr ஸ்கொயர். இங்க 4π இன்டூ ஆருக்கு பதிலாக 1.25 ஆர் த ஹோல் ஸ்கொயர். இதை நீ சால்வ் பண்ணனா
மேம் எனக்கு இதை சால்வ் பண்ண போது ஒரு வேல்யூ ஆஃப் வால்யூம் கிடைக்குமா, சாரி ஒரு வேல்யூ ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்குமா, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ஸோ இங்கே என்ன வேல்யூ கிடைக்கும் உனக்கு, இங்கே என்ன வேல்யூ கிடைக்கும், ஸ்கொயர் பண்ண போது 1.25 ஸ்கொயர் பண்ணால் 1.5625. ஸோ இது வந்து 1.5625 into r square and 4 pi. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ், இதோட சர்ஃபேஸ் ஏரியா இதோட சர்ஃபேஸ் ஏரியா. பர்சன்டேஜ் சேஞ்ச் ஃபைண்ட் பண்ணணும்னா, சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ணணும்னா, சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் ஃபார்முலா பாரு, சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ இன்டூ 100. ஸோ எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு எப்படி கண்டுபிடிப்போம், இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 4 pi r ஸ்கொயர் 1.5625 மைனஸ் இங்கே ஒரு 1, ஏன்னா 4 pi r ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டா மிச்சம் 1 தான் இருக்கும். அப்போ எனக்கு 4 pi r ஸ்கொயர் இன்டூ 0.5625 கிடைக்கும். இதுதான் என்னோட சேஞ்ச். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் எவ்வளோ 4 pi r ஸ்கொயர் இன்டூ 0.5625 divided by 4 pi r square, original value 4 pi r square into 100. 4 pi r square cancel பண்ணிட்டா remaining 0.5625 into 100% இருக்கும். That is 56.25%. இந்த சம் மட்டும் ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டேன். ஏன்னா உனக்கு இந்த சேஞ்ச் என்ன வந்துருச்சுன்றத கண்டுபிடிக்கணும். சரி, மறுபடியும் நடத்துறேன். புரியலன்னு சொன்னாங்க. இங்க கவனி. ஐ ஹவ் சீன். இப்பதான் திரும்பினேன். சொல்றேன். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ஆர் ஸ்கொயர், அதுதானே ரேடியஸ். ஆர் ஸ்கொயர் இருக்க போது அதோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ, பை ஆர் ஸ்கொயரா. அதுக்கப்புறம் ரேடியஸ் 25% சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதோட ரேடியஸ் வந்து உனக்கு 1.25 ஆர் ஆயிடும். ஸோ ஆருக்கு பதிலாக 1.25 ஆர் சப்ஸ்டியூட் பண்ணு. இதை ஸ்கொயர் பண்ணா 4 pi r square into 1.5625 கிடைக்கும். 1.25 ஸ்கொயர் பண்ணா 1.5625 கிடைக்கும். சரியா, இப்போ இது ரெண்டோட டிஃபரன்ஸ் எடுக்கணும். ஏன்னா ஃபார்முலா அதுதான், சேஞ்ச் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து இது எவ்வளோ அதிகமாக இருக்கு, அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண தெரியுமா. சப்ராக்ட் பண்ண போது இங்கே 4 pi r ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் 4 pi r ஸ்கொயர் இருக்கு. அது காமனாக எடுத்துரு. அப்போ ரிமைனிங் இருக்குது 1.5625. இங்கே ஒரு 1 இருக்கும். இங்கே பாரு மேம், 4 pi r square into 1.5625 minus 4 pi r square. இந்த 4 pi r square வெளியே எடுத்துட்டா என்ன மிச்சம் இருக்கும், 1.5625 இங்க ஒரு 1 இருக்கும். மல்டிபிள்ல 1 இருக்கும்ல, 1.5625 minus 1 என்னது 0.5625 தானே, 0.5625. so 0.5625 அதுதான் உன்னோட சேஞ்ச். எவ்வளோன்னு எழுதிக்கோ. ஒரிஜினலா அது pi r square தான் இருந்துச்சு. அப்போ 4 pi r square கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது மேம், 0.5625 into 100. எஸ் கனகா, நான் உன் மெசேஜை பார்க்குறேன்டா. 7.28 நடத்துறேன். ஓகேவா, இது கிளியரா? சூப்பரா புரியலையா? அது என்னடா சூப்பரா புரியல. சரி, அடுத்து 2 3 பர் சால்வ் பண்ணா டைம் லேட் ஆகுது. நம்ம இதை மட்டும் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் 7.23. ஸோ எக்ஸாம்பிள் 7.23ல என்ன இருக்கு, என்ன ஒரே எக்ஸாம்பிள் சம்மா வருது. இஃப் த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்குலர் எண்ட் ஆஃப் அ ஃப்ரஸ்டம் விச் இஸ் 45 சென்டிமீட்டர் ஹைட். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 45 சென்டிமீட்டர். ஃப்ரஸ்டம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஃப்ரஸ்டம் ஷேப்பு. And 28 centimeter, 7 centimeter radius. Capital R is equal to 28 centimeter. Small r is equal to 7 centimeter. Yes, find the volume. Volume of frustum என்னது 1/3 pi capital R square plus small r square plus capital R small r into h. Substitute பண்ண ஆன்சர் கிடைக்கும். இதை substitute பண்ண ஆன்சர் கிடைக்கும். இதில் என்ன சந்தேகம்? ஆன்சர் இன் சென்டிமீட்டர் கியூப். எப்படி இந்த ஃபார்முலான்னு ஐடென்டிஃபை பண்ண தெரிய மாட்டேங்குதா உங்களுக்கு? இந்த ஃபார்முலா எப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண தெரிய மாட்டேங்குதாடா, அதனால தான் எல்லாமே டவுட்ன்றீங்களா?
எக்ஸாம்பிள் 7.8ல என்னப்பா இருக்கு, டயாமீட்டர் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க, சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க, ஆர் ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணா ஆர் கிடைக்கும், அதுல இருந்து டயாமீட்டர் சொல்லிடலாமே. அடுத்து 2 3 முடிஞ்சிருச்சு. 7.24 சரி, நான் எல்லா சம்க்கும் எப்படி ஃபார்முலா ஃபைண்ட் பண்றேன்னு சொல்றேன். 7.24 எங்கப்பா, ஏன் எக்ஸைஸ் சம்மே வரல, எக்ஸாம்பிள் சம் மட்டும் வருது. எக்ஸைஸ் யார் பாப்பா? 24 டாய் சம் சொல்றேன், கவனிங்க. டாய் சம் கேட்டவங்க எக்ஸாம்பிள் 7.24 டாய் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உனக்கு நாளைக்கு எக்ஸாம்ல இது கேட்கலாம், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ல இது இருக்கு. ஓகேயா? சரி, டாய் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, a toy is in a shape of cylinder surmounted on a hemisphere. ஸோ ஒரு சிலிண்டர் இருக்கு, surmounded by a hemisphere. ஸோ அது மேலே ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு. ஓகே, சரி, இதில் வேற என்ன கொடுத்துருக்காங்க, the height of the toy. இந்த டாய்ன்றது இதில் ஆரம்பிச்சு இது வரைக்குமா, இது ஃபுல்லாகவே 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. height of the toy 25 centimeter. Find the total surface area of the toy if the common diameter is 12 centimeter. Common diameter na ரெண்டுமே 12 centimeter வந்து diameter. அப்ப நான் radius வந்து 6 எடுக்கலாமா, 6 centimeter. எனக்கு சிலிண்டரோட ஹைட் மட்டும் தனியா வேணும். இங்க 6 centimeter ரேடியஸ்னா இதுவும் 6 centimeter. ஏன்னா ஹெமிஸ்பியர்ல உன்னோட ரேடியஸும் ஹைட்டும் சேம். ஹெமிஸ்பியர்ல ரேடியஸும் ஹைட்டும் சேம். ஸ்பியர் எடுத்தனா ரேடியஸும், அங்க உனக்கு ரேடியஸ் மட்டும் தான் தேவை, ஹைட் தேவையில்ல. எஸ், ஸோ இங்க ஹைட் இந்த 6 இங்க போயிடுச்சுன்னா, மேம் இங்க 6 போயிடுச்சுன்னா ரிமைனிங் இங்க எவ்வளோ இருக்கும், இங்க 6 போயிடுச்சுன்னா இங்க 19 இருக்குமா. ஸோ ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் இஸ் 19. ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் இஸ் ஹியர் 19. இந்த 19 எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? எஸ், இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அடுத்த ஐஸ்கிரீம் சம் பார்க்கலாம்ப்பா. அடுத்துனா ஆர்டரோட வரும், லைனா ஆர்டர்ல வரும். நாதன் சம் நடத்துறேன். வினூதா டேய் இருங்கடா, இப்பதான் 7.24 வந்திருக்கேன், இருங்கன்னு சொல்லிட்டேன். சரி, இப்போ நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் பண்ணுமா. இங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது என்ன, இந்த டாய் உன் கையில கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த டாய் உன்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டா, மேம் இந்த கீழே இருக்க ஹெமிஸ்பியர் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, இந்த சிலிண்டரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இல்லையா. ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் என்னென்ன ஃபைண்ட் பண்ணலாம் நான், கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் பிளஸ் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். மேல ஒரு க்ளோசிங் டாப் இருக்கா, மேல இருக்க க்ளோசிங் டாப் என்னது, ஏரியா ஆஃப் சர்க்கிள். அப்ப அதுதான் உன்னோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஏரியா இஸ் ஈக்குவல் டு CSA ஆஃப் ஹெமிஸ்பியர் பிளஸ் CSA ஆஃப் சிலிண்டர் பிளஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஏன்னா இந்த பேஸ்ல சர்க்கிள் இருக்குல்ல, இது ஃபுல்லா க்ளோஸ்டா தான் இருக்கும். அப்ப அதுக்கு ஏரியா ஃபைண்ட் பண்ணணும்ல. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து ஜுவல் பாக்ஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஜுவல் பாக்ஸ் சம் 25 தானே ஜுவல் பாக்ஸ் சம். எக்ஸாம்பிள் 7.25 ஜுவல் பாக்ஸ். ஜுவல் பாக்ஸ் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, உனக்கு வந்து ஒரு கியூபாய்டல் ஷேப் இருக்கு. டயக்ராம் நீ இதுல பாரு. கியூபாய்டில் லென்த் பிரெத் ஹைட் கொடுத்துட்டாங்க. லென்த் வந்து என்னது 30 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 15 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர். லென்த் பிரெத் ஹைட் கொடுத்துட்டாங்க. அண்ட் இதுக்கு மேல ஒரு ஹாஃப். ஓகே, இதுக்கு நான் டயக்ராம் வரைஞ்சாதான் சொல்ல முடியும். இங்கே வரைஞ்சிடறேன் குட்டியா. ஓகே, இப்போ இங்க மேல இருக்குல்ல, இது உன்னோட பாதி சிலிண்டர். இந்த சர்ஃபேஸ் உன்னோட பாதி சிலிண்டர். கீழே இருக்கிறது கியூபாய்ட். இதோட டோட்டல் என்ன கேட்குறாங்க, இதுல கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் த வால்யூம். இந்த டாயோட வால்யூம், இந்த ஜுவல் பாக்ஸோட வால்யூம் என்னவா இருக்கும்னா, மேம் வால்யூம் ஆஃப் கியூபாய்ட். கியூபாய்டோட வால்யூம், கியூபாய்டோட வால்யூம் பிளஸ் ஹாஃப் ஆஃப் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். half of volume of cylinder. இப்போ உனக்கு இதுல என்ன தெரியாதுன்னா, மேம் எனக்கு சிலிண்டரோட ஓகே கியூபாய்டுக்கு L into B into H இது எல்லாமே தெரியும். சிலிண்டரோட 2 வால்யூம் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா, ரேடியஸ் என்ன ஹைட் என்ன, ரேடியஸ் என்ன ஹைட் என்ன, இது என்னவோ அதுதான் உன்னோட ஹைட். ஏன்னா இது சிலிண்டரோட ஹைட், லென்த் தான் ஹைட் இங்க. ஸோ இது என்னது உனக்கு, மேம் இது 30, லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட்ன்ற போது லென்த் வந்து எனக்கு இங்க 30 இருக்கு. பிரெத் என்ன இருக்கு, இதோட பிரெத், இந்த கியூபாய்டோட பிரெத் தான் உன்னோட சிலிண்டரோடது வரும். அப்ப கியூபாய்டுக்கு என்னடா பிரெத் இருக்கு, மேம் கியூபாய்டுல பிரெத் என்ன இருக்கு, இது லென்த், இது பிரெத், இது ஹைட். லென்த் வந்து 30, பிரெத் வந்து இங்க டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. பிரெத் வந்து 15, ஹைட் வந்து 10. ஸோ இதுதான் உன்னோட லென்த் ஆஃப் தி சிலிண்டர். அப்போ என்ன எழுதலாம் மேம், இந்த சிலிண்டர்ல
என்னோட ஹைட் வந்து 30 சென்டிமீட்டர். ஹைட் வந்து 30 சென்டிமீட்டர். கிளியரா? ஹைட் கிடைச்சிருச்சா? அடுத்து ரேடியஸ் வேணும் மேம். இது 15 இருக்கு, இந்த 15 டயாமீட்டர், அதுல பாதி. ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 15/2 சென்டிமீட்டர். சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வால்யூம் இன் சென்டிமீட்டர் கியூப். இதில் என்னப்பா கஷ்டம்? ஜுவல் பாக்ஸில். எஸ், ஜுவல் பாக்ஸில் என்ன கஷ்டம்? ஒன்ஸ் அகெயின் 23, 24 எடுங்க. 23ல ஒரு சிலிண்டர் இருக்கு, அதோட ஹைட் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் 2 ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, வால்யூம் கேட்குறாங்க. வால்யூம்னா என்னது? π/3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இன்டூ ஹெச். லாஸ்டா விக்ரம் மேம் 8th சாப்டர் ஃபினிஷ்டா மேம்? காயின் சம் சொல்லுங்க மேம். 8th சாப்டர் முடிச்சிட்டோம், ஆனால் காயின் சம் சொல்லலப்பா. அதில் காயின் சம்ல உனக்கு இருக்க ப்ராபபிலிட்டி ஒவ்வொரு சம்க்கும் ஒவ்வொரு டைப் நடத்தியிருக்கேன். ஓகேயா? அருள் சம், ஐஸ்கிரீம், நாதன் பார்க்கலாம், ஜீவ் பார்க்கலாம். ஓகே, இது கிளியரா? நெக்ஸ்ட் கேப்சூல் சம்மும் பார்க்கலாம். இதுல 7.24ல உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டாய். அந்த டாய்ல மேல ஹெமிஸ்பியர் இருக்கு, கீழே சிலிண்டர் இருக்கு. இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. இந்த டாயோட ஃபுல் லென்த் 25 கொடுத்துட்டாங்க அண்ட் டயாமீட்டர் வந்து 12 கொடுத்துருந்தாங்க. அதுல இருந்து 6 எடுத்துட்டேன். அப்போ மேல அந்த 6 போயிடுச்சுன்னா சிலிண்டரோட ஹைட் 19 கிடைக்குமா? அதான் நீ சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர், கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் அண்ட் பேஸோட ஏரியா ஆட் பண்ணா போதும். ஓகே மேம், இங்க ஏன் 15/2வா? இந்த கொஸ்டின்ல ஏன் 15/2? இங்க டயாமீட்டர் தான்டா கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரேடியஸ் தானே வேணும். ரேடியஸ்ன்றது 15ல பாதி, 15ல பாதி. இதுதான் டயாமீட்டர். சிலிண்டருக்கு இதுதான் டயாமீட்டரா இருக்க முடியும். இது லென்த்னா அப்ப இதுதான் டயாமீட்டர். எஸ், புரிஞ்சுதா? அடுத்த சம், அடுத்த சம் என்னதுப்பா? அருள் சம். அடுத்தது அருள் சம். எக்ஸாம்பிள் 7.26. 7.26ல அருள் சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருள் என்ன பண்றாப்ல, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்றாப்ல. எத்தனை பேருக்கு? 150 பேருக்கு பண்றாங்க. 150 பேருக்கு பண்றாங்க. எனக்கு அருள் சம் மனப்பாடமே ஆயிடுச்சு. ஸோ ஒரு எப்படி இருக்கு அந்த டென்ட்டு மேம்? சிலிண்டருக்கு மேல கோணு, சிலிண்டரோட ஹைட் மட்டும் 8ன்னு கொடுத்துட்டாங்க. மீட்டர்ஸா சென்டிமீட்டரா? 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சிலிண்டரோட ஹைட் மட்டும் 8 மீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. எஸ். இப்போ உங்ககிட்ட என்ன கேட்டிருந்தாங்க? H2 ஃபைண்ட் பண்ணும், இந்த ஹைட்டை ஃபைண்ட் பண்ணும். என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தருக்கு இங்க பாரு, ஒருத்தர் நிக்கிறதுக்கு உனக்கு ஸ்பேஸ் எவ்வளவு வேணும்? 4 மீட்டர் ஸ்கொயர் வேணும். ஒருத்தருக்கு 4 மீட்டர் ஸ்கொயர் வேணும். ஓகேயா? அப்போ எனக்கு 150 பேருக்கு 150 × 4 வேணுமா? இது பேஸ் ஏரியா. பேஸ் ஏரியான்றது πr ஸ்கொயர். பேஸ் ஏரியான்றது πr ஸ்கொயர். அடுத்து வால்யூம். ஒருத்தருக்கு 40 மீட்டர் கியூப் வந்து வால்யூம் வேணும். ஓகே, ஸ்பேஸ் வந்து ஒருத்தருக்கு 40 மீட்டர் கியூப் வேணும். அப்போ வால்யூம்னா என்னன்னு சொல்லலாம்? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 150 × 40 வரும். சரி, இப்போ இங்க வால்யூம் என்னது? ஆக்சுவல் வால்யூம்ன்றது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் வால்யூம் ஆஃப் கோன். இதுதான் உனக்கு 150 × 40. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் πr ஸ்கொயர், h1 எடுத்துக்கிறேன். கோன் வந்து 1/3 πr ஸ்கொயர், h2 எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்துலேருந்து காமனா πr ஸ்கொயர் எடுத்துடலாமா? அப்போ h1 + h2/3 × 150 × 40 இருக்கும். இப்போ இந்த πr ஸ்கொயர் வேல்யூ தான் இங்க ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கல, அதை சப்ஸ்டியூட் பண்ணு. 50 × 4 அது இந்த சைடு வந்துச்சுன்னா h1 ஓட வேல்யூ 8ன்னு சொல்லிட்டேன். 8 + h2/3 is equal to 150 × 40/150 × 4. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க 10. உன்னோட ஆன்சர் என்ன கிடைக்கும்னா h2 is equal to 6 சென்டிமீட்டர். எப்படி மேம் கிடைச்சது? இங்க 10 இருக்கு, 8 இந்த சைடு வந்துச்சுன்னா 10 - 8 is 2. புக் மெத்தட் போடுங்களா? எந்த மெத்தட்ல போட்டா என்னடா? கான்செப்ட் தெரிஞ்சா பத்தாதா? எதுக்கு புக் மெத்தட்ல போடணும்? ஸோ 10 - 8 is 2. இங்க மல்டிப்ளை பண்ணா 3 2s are 6. இதுதான் உன்னோட ஆன்சர். ஓகேயா? சனா ஏஞ்சல், அடுத்த கொஸ்டின்மா. 7.28 மேம். 7.28 அடுத்து 7.28 பார்க்கலாம்டா. கணக்கா ரொம்ப நேரமா கேட்குறாங்க. 7.28 ஃபனல் சம்மும் முக்கியம்டா. ஃபனல் பார்த்துட்டு சொல்லிட்டா? ஃபனல் சம்ல கிவன்ல என்ன கொடுத்துருக்கு?
7.27ல ஃபனல், ஒரு ஃபனல் என்ன ஷேப்ல இருக்குன்னா ஃப்ரஸ்டம், அது கீழே சிலிண்டர் இருக்கு. ஓகேயா? எஸ். இந்த ஃபனலோட டோட்டல் ஹைட் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபனலோட டோட்டல் ஹைட் என்னன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 20 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா 20 சென்டிமீட்டர். வேற என்ன கொடுத்துருக்காங்க? சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் மட்டும் 12. இது மட்டும் 12னா இங்க இருக்கிறது ரிமைனிங் 8ஆ? எஸ் 8ஆ? இந்த டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்க பாரு, if the diameter of the top of the funnel is 24, அப்ப இது 12ஆ? இது 12 சென்டிமீட்டர். அண்ட் சிலிண்டரோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. சிலிண்டரோட டயாமீட்டர் என்னது? diameter of the funnel is 24 கொடுத்துருக்காங்க, 12. அடுத்து சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனோட டயாமீட்டர் 12. அப்போ இதுல இருந்து 6. இது 6னா இதுவும் 6 தானே? எஸ். இங்கே சிலிண்டர்னா மேலேயே சிலிண்டர் தானே? அப்போ உன்னோட ஃப்ரஸ்டமோட கீழே இருக்க ஸ்மாலர் ரேடியஸ் 6. இப்போ ஃபார்முலா என்னது? என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்கன்னா உன்கிட்ட ஃபைண்ட் தி சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா, இங்கே ஏரியான்றது என்னன்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டம் பிளஸ் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்டம் என்னது? ஃபார்முலா எனக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியான்ற போது மேம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் பை கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ எல். ஸோ பை ஆர்எல்ன்றது கோனுக்கு, பை கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் பிளஸ் எல். சிலிண்டருக்கு 2 பை ஆர் ஹெச். ஹெச்1 போட்டுக்கோ. இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் தெரிஞ்சிடும். மேம் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ரெண்டுமே இருக்குது. இங்கே கேபிட்டல் ஆர்ன்றது 12, ஸ்மால் ஆர்ன்றது 6 இன் சென்டிமீட்டர்ஸ். அடுத்து இங்கே ரேடியஸ்ன்றது 6 சென்டிமீட்டர், ஹெச்1ன்றது height of the cylinder 12 சென்டிமீட்டர். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிடும். ஆன்சர் இன் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் உன்னோட ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7.27. ஓகே, 7.27. நெக்ஸ்ட் 7.28 பாரு. 3 மணி ஆயிடுச்சா? டேய், இந்த சாப்டர் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரமா? எக்ஸாம்பிள் 7.28ல உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கியூபாய்டு, அதுல இருந்து உனக்கு இங்க பாரு சம்ம பாரு, ஒரு கியூபாய்டு அதுல இருந்து உனக்கு ஹெமிஸ்பியரை எடுத்துறாங்க. அப்போ ரிமைனிங் என்ன சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும்? சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு உனக்கு கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். சாரி, ஒரு கியூப்ல இருந்து எடுப்பாங்க. கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எடுக்கணும். பட் அதுல மேல இருக்க அந்த டாப்ல சர்க்கிள் போயிடுதா? அப்போ சர்க்கிளை சப்ராக்ட் பண்ணிக்கோ. ஆனா ஹெமிஸ்பியரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. ஹெமிஸ்பியரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 2 pi r square. ஸோ இதை தான் நீ சால்வ் பண்ற. pi r square இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா a வந்து Lன்னு கொடுத்துட்டாங்க. அதனோட ரேடியஸ் வந்து L/2. சப்ஸ்டியூட் பண்ணா ஆன்சர் கிடைக்க போகுது. ரேடியஸ் வந்து L/2, a வந்து Lன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, எஸ். 7.3ல தேர்ட் சம். 7.3ல நாதன் சம் சொல்லிட்டு சொல்றேன்ப்பா. ஃபர்ஸ்ட் நாதன் சம். ஓகேயா? நாதன் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? 7.3ல செகண்ட் சம். எக்ஸசைஸ் 7.3ல செகண்ட் சம் நாதன். இதுல என்ன சொன்னாங்கன்னா அவர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அவன் வந்து ஒரு சிலிண்டரு மேலே டாப்லையும் பாட்டம்லையும் ஒரு கோன் வச்சிருக்கான். ஓகேயா? இப்போ இதுதான் டயக்ராம். இதுல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? மேம் இந்த கோனோட ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர் அண்ட் இதோட மாடலோட டயாமீட்டர் 3 சென்டிமீட்டர். ஸோ இங்க ஒரு 2 சென்டிமீட்டர், இங்க ஒரு 2 சென்டிமீட்டர். டயாமீட்டர் 3 கொடுத்துருக்காங்களா? அப்போ நான் டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர்னா என்னோட ரேடியஸ் வந்து 3/2 சென்டிமீட்டர் எடுப்பேன். ஓகே, வேற என்ன? நம்ம கம்ப்ளீட் மாடலோட லென்த் கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? கம்ப்ளீட் மாடலோட லென்த் கொடுத்துருக்காங்களா? அண்ட் இட்ஸ் லென்த் இஸ் த டயாமீட்டர் ஆஃப் த மாடல் இஸ் 3, லென்த் இஸ் 12. கம்ப்ளீட்டா 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஃபுல்லா 12, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 போயிட்டா இது 8 தானே கிடைக்கும். 8 சென்டிமீட்டர். இப்போ உன்கிட்ட ஃபைண்ட் பண்ண சொல்றது இதோட என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஆல்ரெடி ஆஸ்க். நான் 1 by 1 சொல்லிட்டு இருக்கேன். மேம் தே ஆஸ்ட் நாதன் ஆல்ரெடி. ஆமாப்பா, ஆனா டவுட் கேட்டாங்களே யாரோ ஒருத்தவங்க. நாதன் சம், அருள் சம் எல்லாமே கேட்டாங்க. ஸோ அங்கே உன்கிட்ட கொஸ்டின் வால்யூம் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. வால்யூம் ஃபைண்ட் பண்ணணும்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் 2 times ஆஃப் வால்யூம் ஆஃப் கோன். இதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்த கொஸ்டின் மூணாவது 7.3ல
மூணாவது கொஸ்டின் பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 7.3ல மூணாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து நீ சென்டிமீட்டர் கியூப்ல எழுதணும்ப்பா. ஓகே, மூணாவது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ஃப்ரம் அ சிலிண்ட்ரிக்கல் solid whose height is 2.4 and diameter is 1.4. ஸோ ஒரு சிலிண்டர் இருக்கு, இது சாலிட், அப்போ இது ஃபுல்லா பேக்டா இருக்கு. இதுல இருந்து ஒரு கோனை கட் பண்றாங்க, இதே ஹைட்டுக்கு இதே ரேடியஸ்க்கு. அப்ப எனக்கு ஹைட்டும் ரேடியஸும் தேவையா? எஸ். ஹைட் என்னது? ஹைட் என்ன கொடுத்துருந்தாங்க? ஹைட் இஸ் ஈக்குவல் டு 2.4 சென்டிமீட்டர், ரேடியஸ் இஸ் 1.4, டயாமீட்டர் இஸ் 1.4. ஸோ இது 2.4 சென்டிமீட்டர், டயாமீட்டர் எனக்கு 1.4, அப்போ 0.7 சென்டிமீட்டர் எடுக்கலாமா? ரேடியஸ் 0.7 எடுக்கலாமா? எஸ் மேம், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சித்ரா என்னப்பா கேட்ட? ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் படிக்கிறேன். ஃபைண்ட் ஃப்ரம் அ சாலிட் ஹூஸ் ஹைட் இஸ் 2.4 சென்டிமீட்டர், டயாமீட்டர் இஸ் 1.4 சென்டிமீட்டர், a cone of same height and diameter is carved out. ஸோ இதுக்குள்ள இருந்து எடுக்கிறாங்க. ஃபைண்ட் தி வால்யூம் ரிமைனிங். மிச்சம் எவ்வளோ வால்யூம் இருக்குன்னா, இந்த சிலிண்டரோட வால்யூம்ல இருந்து கோனோட வால்யூமை சப்ராக்ட் பண்ணுங்க. ரிமைனிங் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் மைனஸ் வால்யூம் ஆஃப் கோன். அவ்வளோதான், ஆன்சர் கிடைச்சிரும். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்னது மேம்? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். வால்யூம் ஆஃப் கோன் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இங்கே ஆரோட வேல்யூ ஹெச்சோட வேல்யூ சேமு. ஸோ உன்னோட ஆன்சர் வந்து 2/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தான் வரும் சப்ஸ்டியூட் பண்ணா. ஸோ இதுதான் உன்னோட ஆன்சர். இதில் என்ன கஷ்டம் இருக்கு? ஆன்சர் இன் சென்டிமீட்டர் கியூப். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னப்பா? அடுத்த கொஸ்டின் என்னது? 7.4ல ஃபர்ஸ்ட் சம்மும் 8th சம்மும். சரி, 7.4ல ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா, ஒரு அலுமினியம் ஸ்பியர் இருக்கு, அந்த ஸ்பியரோட ரேடியஸ் 12. அதை மெல்ட் பண்ணி சிலிண்டரா மாத்துறாங்க. ஸோ ஸ்பியரை மெல்ட் பண்ணி சிலிண்டரா மாத்துறாங்க. ஓகே, ஒரு சிலிண்டரா தானே மாத்திருக்காங்க. இந்த ஸ்பியருக்கான ரேடியஸ் என்ன கொடுத்துருந்தாங்க? 12 அண்ட் இதோட ரேடியஸ் 8. இதோட ரேடியஸ் R1 எடுத்துக்கோ 12, இதோட ரேடியஸ் R2 எடுத்துக்கோ 8 சென்டிமீட்டர். ஓகே, ஓகே, நம்மகிட்ட இதுல இருந்து இது மெல்ட் பண்றாங்கன்னா இதோட வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வில் பி ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். அது தெரிஞ்சுக்கோங்க. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னது? 4/3 பை ஆர் கியூப் R1 இஸ் ஈக்குவல் டு சிலிண்டர் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச், இது R2. நம்ம கிட்ட ஹைட் கேட்டிருக்காங்களா? கொஸ்டின்ல ஹைட் கேட்டிருக்காங்களா? அதான கொஸ்டின். ஃபைண்ட் தி ஹைட். அவ்வளோதான், எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணு. ஹெச் மட்டும் அன்னோனா இருக்கும், சால்வ் பண்ணா கிடைச்சிரும். ஹைட் இன் சென்டிமீட்டர்ஸ், ஹைட்டு சென்டிமீட்டர்ஸ்ல சொல்லணும். ஹைட் கிடைக்கும் ஆன்சர் இன் சென்டிமீட்டர்ஸ். ஓகே, எஸ். அடுத்த கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போட்டாச்சு. அடுத்து how to get above 90. 90 is easy, 100 is what you have to put more effort. 7.2ல 10th sum. 7.2ல 10th sum. A container opened at the top is in the form of frustum of cone of height 16 centimeter. ஓகே, இது வால்யூம் தானே, டைரக்டாவே பண்ணலாம்ல. ஓகே, இங்க கன்வர்ஷன் இருக்கா? 7.2ல 10th sum. ஸோ ஃப்ரஸ்டம் இருக்கு. ஓகே, இந்த ஃப்ரஸ்டமோட என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரஸ்டமோட ரேடியஸ், லார்ஜர் ரேடியஸ் 20, ஸ்மாலர் ரேடியஸ் 8, ஹைட் 16. 28 and this is 16. எல்லாமே சென்டிமீட்டர்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. எஸ், இப்போ இதோட வால்யூம் கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் டைரக்டா எழுது. வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் இஸ் ஈக்குவல் டு 1/3 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இன்டூ ஹெச். ரைட்டா? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே, இதை ஃபைண்ட் பண்ணா ஆன்சர் வந்து உனக்கு சென்டிமீட்டர் கியூப்ல கிடைக்கும்பா. ஓகே, ஆன்சர் வந்து உனக்கு சென்டிமீட்டர் கியூப்ல கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஹரணி சாப்டர் வைஸ் மார்க் அலாட்மெண்ட் ஃபிக்ஸ்டா வந்து இந்த இவ்வளோ மார்க் கேட்பாங்கன்னு ப்ளூ பிரிண்ட் கிடையாது. ப்ரீவியஸ் இயர் அனலைசிஸ் வச்சு சொல்லலாம், அவ்வளோதான். கிடைக்கிற ஆன்சர்ல டிவைடட் பை 1000 பண்ணணும். எதனால டிவைட் பை 1000 பண்றேன்னா 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப். அப்போ கிடைக்கிற ஆன்சரை டிவைட் பை 1000 பண்ணா உனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் இன் லிட்டர்ஸ். கிடைக்கிற ஆன்சரை இன் லிட்டர்ஸ்ல சொல்லு. கெப்பாசிட்டி இன் லிட்டர்ஸ். எஸ், கிளியரா?
7.2 10th sum. Yes, it can be. நீங்க எடுக்கலாம். Previous 5 year question paper பார்த்தா 90 can be. 75 is sure. 80 is possible. 90 எடுக்கலாம். ஐஸ்கிரீம் சம் வேணும். ஓகே, ஐஸ்கிரீம் நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சொல்லி எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குடா. நானும் எல்லா நாளும் பார்க்குறேன் ஐஸ்கிரீம் சம் எடுங்க. ஐஸ்கிரீம் சம் கொஷின் நம்பர் சொல்ல. கொஷின் நம்பர் என்ன? கொஷின் நம்பர் ஐஸ்கிரீம் மெட்டல் ஸ்பியரு கோன் ரெக்டாங்கிள் கடைசி சம ஐஸ்கிரீம் 7.31. எஸ், இதோட இதை முடிச்சுக்கலாம். ஓகே, 7.31ஓட சம முடிச்சிடலாம்ப்பா. அடுத்த சாப்டர் போகலாம். எக்ஸாம்பிள் 7.31. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஷின்ல ரைட் சர்க்குலார் சிலிண்டர் கண்டெய்னர், ஒரு கண்டெய்னர் இருக்கு, இதுதான் இருக்கிறதுலே பெருசு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இதில் வந்து பேஸ் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர், ஹைட் இஸ் 15. இது 15, இது 6 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, வேற என்ன? இது ஃபுல்லா ஐஸ்கிரீம் இருக்காமா. த ஐஸ்கிரீம் இஸ் தென் ஃபில்ட் இன் கோன்ஸ் ஆஃப் ஹைட். கோன்ல ஃபில் பண்றாங்க. அந்த கோனோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க மேம்? இது கோன்ல வந்து எனக்கு ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கோனோட ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேஸ் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர், ஹேவிங் எ ஹெமிஸ்பியரிக்கல் கேப். ஸோ இது மேலே ஹெமிஸ்பியர் இருக்கு. சரி, இப்போ இந்த கொடுத்துருக்க டேட்டால உன்னோடது ஹைட் வந்து 9 சென்டிமீட்டரா, ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டரா? நான் ரேடியஸ் மட்டும் தான் மொதல் எழுதுறேன். ரேடியஸ் 3 சென்டிமீட்டர், ஹைட்டை எழுதல. ஏன்னா இந்த கம்ப்ளீட் கோனோட லென்த் தான், இங்க பாரு, இந்த கம்ப்ளீட் கோனோட ஹைட் தான் உனக்கு 9 கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். கோனோட ஹைட், கம்ப்ளீட் கோனோட ஹைட், ஐஸ்கிரீமோட ஹைட் வந்து நமக்கு 9 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 3 போயிடுச்சுன்னா இங்கே ரிமைனிங் இருக்கிறது 6 தானே, இது 6 சென்டிமீட்டர் தானே. எஸ், இப்போ நீ ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா நம்பர் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர், பெரிய வால்யூம், லார்ஜர் வால்யூம் டிவைட் பை ஸ்மாலர் வால்யூம். ஸ்மாலர் வால்யூம்ல 2 இருக்கு, வால்யூம் ஆஃப் கோன் இருக்கு பிளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணும். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இங்கே நான் R1 R2 எடுக்கவா? இது என்னோட R1, இது என்னோட R2. ஸோ பை R1 ஸ்கொயர் ஹெச் டிவைடட் பை, இங்கே கோனோட ரேடியஸ் வேற, அப்போ 1/3 பை R2 ஸ்கொயர் ஹெச் பிளஸ் ஹெமிஸ்பியரோட வால்யூம் என்னது? 2/3 பை R கியூப். இங்கே இதோட என்ன ரேடியஸோ அதே தான் இங்கேயும். ஸோ R2 போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஃபைண்ட் பண்ணுறது ஈஸியா? எஸ், இந்த சாப்டர் ஓவராப்பா, இந்த சாப்டரில் எல்லா சமம் உங்களுக்கு டவுட் இருக்கிறது பார்த்தாச்சா? ஸோ ஓவராலாக என்னென்ன பார்த்துருக்கோன்னு சொல்கிறேன். நீ கேட்ட எல்லாமே வந்துருச்சான்னு பாரு. நாதன் சம் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நாதன் சம் வந்து நீங்கள் கேட்டாலும் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. இந்த ஃப்ரஸ்டம் சம்மில் ஒரு வால்யூமு, இங்கே ஐஸ்கிரீம் சம் வந்துருச்சு, ஃபனல் சம்மு, தென் இது வந்து எக்ஸ்ட்ராவாக கேட்டது ஜுவல் பாக்ஸு, அருள் சம், ஓகே, டாய் சம் எல்லாமே வந்தாச்சா? கால்குலேட்டர்லாம் இல்லப்பா. கால்குலேட்டர் ஸ்கூல் எக்ஸாம்ல பண்ணிட்டு இருந்தீங்களா? எக்ஸாம்பிள் 5.4 கான்செப்ட் 5th சாப்டர் போலாம். இருங்க. ஓகே, இப்போ நான் 6th சாப்டர் போக போறேன். சாப்டர் 6ல இருக்க டவுட்ஸ் கேளுங்க. சாப்டர் 6ல ப்ரூவ் தட் சம்லாம் சால்வ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஐடியா சொல்ல முடியாது. அதனால நீ வந்து சாப்டர் 6ல இருக்க மேம் கேப்சியூல் சம் சொல்லியே 7.2ல ஃபர்ஸ்ட் சம்மா, கேப்சியூல் சம் சொல்றேன், அது இம்பார்ட்டன்ட் தான். 7.2ல ஃபர்ஸ்ட் சம் எம்பேங்க்மெண்ட், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சம் தான். சரி, ஐடியா தானே சொல்றேன், டைம் இருக்கு. 7.2 ஃபர்ஸ்ட் சம் எக்ஸசைஸ் 7.2 ஃபர்ஸ்ட் சம். ஃபர்ஸ்ட் சம்ல என்ன இருக்கு நமக்கு? எம்பேங்க்மெண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சிலிண்டர் இருக்கு. ஓகே, இதுலேருந்து மண்ணெல்லாம் வாரி இங்கே கொட்டிடுறாங்க. ஓகே, இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. இப்படி சுற்றி இந்த இடத்துல கொட்டி வச்சிடுறாங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? இந்த இடத்துல எம்பேங்க்மெண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோ, இங்கே சுற்றி இருக்கு. ஓகே, இப்போ இதில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? ஸோ இதோட ஆக்சுவல் டெப்த் வந்து 14 மீட்டர்ஸும் அண்ட் டயாமீட்டர் வந்து 10 மீட்டர். ஓகே, அப்போ
மேம் இது ஃபுல்லா 14 meters. இதோட diameter 10னா இங்க 5 எடுத்துக்கவா, 5 meters எடுத்துக்கவா, இது 5 meters. வேற என்ன கொடுத்திருந்தாங்க இதுல, and the earth is taken out spread evenly around it with the width of 5 meters. So இங்க ஒரு width 5 meter இருக்கு. இது வந்து நான் என்ன சொல்லலாம்னா smaller radius இருக்குல்ல, இந்த முதல் இருக்க radius வந்து 5 மீட்டர், ரெண்டாவது இருக்க ரேடியஸ் வந்து 10 மீட்டர். ஏன்னா இங்க ஒரு 5, அப்புறம் இந்த சைடு ஒரு width 5 இருக்கு, அப்ப மொத்தமா 10. எஸ் 10 மீட்டர் இருக்கா? Can you tell that ma'am? என்னதுரா ஹரிணி? 5th chapter வரப்போ சொல்றேன்ப்பா ஹரிணி. சரி, இப்போ இங்க வேற என்ன கேட்டிருக்காங்கன்னா find the height of the embankment. இந்த எம்பாங்க்மெண்டோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்லலாம்னா இங்க உள்ள இருந்து எடுத்த மண்ணை தானே இங்க ஃபில் பண்ணிருக்காங்க. அப்ப வால்யூம் ஆஃப் இந்த சிலிண்டர், வால்யூம் ஆஃப் உன்னோட சிலிண்டர், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னது பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா எம்பாங்க்மெண்டோட வால்யூம்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்பனா அங்க ஹாலோ சிலிண்டர் இருக்கு. ஹாலோ சிலிண்டர்னா வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர், இந்த வால்யூம் மட்டும் வேணும்ல நமக்கு. ஸோ பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹெச். அதுக்கு தான் இங்கே ஸ்மால் ஆர் ஒன்றும் கேபிட்டல் ஆர் ஒன்றும் ஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உனக்கு ஹெச் கிடைச்சிரும். இந்த ஹைட் வந்து 14, இதில் h1 h2 எடுத்துக்கோ, h1 h2 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து கேப்சியூல் சம். அதுக்கப்புறம் இந்த சாப்டர்ல எந்த சம் போட மாட்டோம்பா, ஒழுங்கா கவனிங்க. கேப்சியூல் சம் 7.3ல 5th சம், 7.3ல 5th சம். ஸோ கேப்சியூல் சம்ல ஒரு கேப்சியூல் இருக்கு, எல்லாமே மில்லி மீட்டர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு சைடும் ஒரு சிலிண்டர், ரெண்டு சைடும் வந்துட்டு உனக்கு ஹெமிஸ்பியர் இருக்கு. ஓகே, ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் வந்து 3 மில்லிமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கம்ப்ளீட்டா இதோட டயாமீட்டர் 3 மில்லிமீட்டர். இது ஃபுல்லா வந்து 12, இது ஃபுல்லா 12 மில்லிமீட்டர். இது டயாமீட்டர் 3னா எனக்கு 1.5 1.5, அப்போ இந்த பக்கம் ஒரு 1.5, இந்த பக்கம் ஒரு 1.5. அப்போ ரிமைனிங் இருக்க இந்த சிலிண்டரோட ஹைட் என்னது மேம்? 12லேருந்து 3 போச்சுன்னா 9 மில்லிமீட்டர். இப்போ எனக்கு இதோட வால்யூம் வேணும். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் 2 times ஆஃப் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். அப்படின்னா ஒன்றும் இல்லை, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் தான். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னது பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பிளஸ் 2 times ஆஃப் 2/3 பை ஆர் கியூப். ஆர் எல்லாத்துலேயும் சேம் தான், அப்படியே வச்சுக்கோ. சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதா வேலை. உன்னோட ஆன்சர் மில்லிமீட்டர் கியூப்ல கிடைக்கும். ஸோ வால்யூம் இன் மில்லிமீட்டர் கியூப். இங்கே என்னது ஹைட் h2 in meters, h2 in meters. ஓகேயா? எஸ், கிளியர்? சிக்ஸ்த் சாப்டர் வந்தாச்சு. ஓகே, சிக்ஸ்த் சாப்டர்ல 6.4 செகண்ட் அண்ட் தேர்ட். 6.4 செகண்ட் அண்ட் தேர்ட். எஸ், செகண்ட் தேர்ட் ரெண்டுமே பார்த்துடலாம். செகண்ட், a man is standing. 6.4. Sixth chapter 6.4 செகண்ட். இது 6.3டா, ஒரு நிமிஷம் தப்பா எடுத்துட்டேன் கொஸ்டின். ஓகே, so a man is standing on a deck of ship, okay, which is 10 meters 40 meters above the water level. so இது வந்து water level, இது deck of ship. so இந்த இடத்துல அவன் நிற்கிறான். இது வந்து 40 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க? he observes the angle of elevation of top of the hill. அப்போ ஹில் இங்கே இருக்கு, டாப் ஆஃப் த ஹில் இங்கே இருந்து பார்க்குறான். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இந்த இடத்துல இருக்கும். எவ்வளோ இருக்கு? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரி, 60.
வேற என்ன கொடுத்துருக்காங்க அந்த angle of depression is 30 ஃபூட்டை பார்க்க போது 30 டிகிரி அப்போ இது 30 டிகிரி ஓகே வேற கொஸ்டின்ல என்னப்பா கொடுத்துருக்காங்க calculate the distance between the hill and the ship இதை ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க உங்ககிட்ட இந்த டேட்டாவை மட்டும் கொடுத்துட்டு ஓகே இப்போ நம்ம இதை ஃபைண்ட் பண்ண போறோம் இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ் இதை தான் நம்ம அன்னோன் வேல்யூ இதுதான் ஃபைண்ட் பண்ண போறோம் இது 40னா இதுவும் 40 இப்போ நேம் பண்ணிக்கலாமா ஹில் வந்து ஏபி இந்த ஷிப் வந்து XY அண்ட் இந்த பாயிண்ட்டை எம்னு வச்சுக்கிறேன் ஓகே இந்த பாயிண்ட்டை எம்னு வச்சுக்கிறேன் இப்போ நான் ஃபர்ஸ்ட் tan இந்த சைடு வேல்யூ ஃபைண்ட் பண்றேன் இங்க பாரு tan 60 ஃபைண்ட் பண்ணா என்ன ஆகும் மேம் இந்த வேல்யூ எனக்கு ஆப்போசிட் வந்து AM பை அட்ஜசன்ட்ல x இருக்கு ஸோ tan 60ன்றது √3 is equal to AM by x so value of opposite by adjacent opposite by adjacent இது அப்படியே இருக்கட்டும் இன்னொன்று tan 30 இருக்கு tan 30 is equal to மேம் ஆப்போசிட்ல எனக்கு என்ன இருக்கு ஆப்போசிட்ல 40 இருக்கு பை அட்ஜசன்ட்ல x இருக்கு tan 30 வேல்யூ 1/√3 ஸோ இதை சால்வ் பண்ணா ஃபர்ஸ்ட் உனக்கு x கிடைக்கும் x எடுத்து இந்த சைட் சப்ஸ்டியூட் பண்ணா உனக்கு வேல்யூ ஆஃப் AM கிடைக்கும் AM கிடைச்சிருச்சுன்னா உனக்கு இது இந்த சம்ல AB is equal to height of the hill ஸோ நமக்கு இந்த எக்ஸ் தானே கேட்டாங்க அப்போ எக்ஸ் மட்டும் சால்வ் பண்ணா போதும்ல கொஸ்டின்ல எக்ஸ் தானப்பா கேட்டிருக்காங்க எஸ் என்னோட 10th மார்க் இன்னைக்கு நீ தெரிஞ்சு என்னடா பண்ண போற சொல்லு எக்ஸ் மட்டும் தானே கேட்டிருந்தாங்க அப்போ இவ்வளோ ஸ்டெப்பே தேவையில்லை இதோட சம் முடிஞ்சிச்சு இது மட்டுமே போதும் அவ்வளோதான் ஆன்சரு இது 40 டிஸ்டன்ஸ் பிட்வீன் இதுதானே கேட்டிருக்காங்க இல்லை கொஸ்டினை ஃபுல்லாக படி வேறு ஏதாவது கேட்டிருக்காங்களா ஹில்லோட ஹைட் கேட்டிருக்காங்களா ஃபைன் தி calculate தி டிஸ்டன்ஸ் ஹைட்டும் கேட்டிருக்காங்கடா அவ்வளோ ஈஸியாக கொஸ்டின் முடிப்பாங்களா ஹைட் கேட்டிருக்காங்க அப்போ ஹைட்னா ஏபி வேணும்னா ஏஎம் ப்ளஸ் எம்பி ஏஎம்ன்றது நான் இங்கே என்னென்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கேன் எக்ஸ் ப்ளஸ் √3 ஃபைன் பண்ணியிருக்கேன் ஸோ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு ஸோ ஏஎம்ன்றது என்னது எக்ஸ் ப்ளஸ் √3 ஸோ எக்ஸோட வேல்யூ எங்கே சப்ஸ்டியூட் பண்ணா 40√3 3 3s are sorry 40 into 3 is 120 120 plus MB வந்து 40 உங்களோட ஆன்சர் என்ன கிடைக்கும் இதுக்கு தான் இந்த சாப்டர் வந்து எடுக்கக்கூடாது டயக்ராம் மட்டும் சொன்னா போதும் ஸோ கால்குலேட் பண்ணா உனக்கு ஆன்சர் 120 plus 40 is 160 yes 160 is right 160 in meters இது 40√3 meters சரி அடுத்த கொஸ்டின் பா அடுத்த கொஸ்டின் என்ன வேணும் இதுல இந்த செல்போன் டவர் 4th சம்மும் 5th சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செல்போன் டவர் சம் பாருங்க the angle of elevation of top of the cell phone tower from the foot of the high apartment 60 degree ஸோ எனக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு இன்னொன்று செல்போன் டவர் இருக்கு ஓகே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு தென் ஒரு செல்போன் டவர் இருக்கு செல்போன் டவர் ஏன் சாஞ்சிருக்கு சாயாத ஓகே இது கொஸ்டின் நம்பர் வந்து 4பா கொஸ்டின் நம்பர் 4 6.4ல 4வது கொஸ்டின் ஓகே ஸோ கொஸ்டின் படிச்சுக்கலாம் 6.33 கௌதம் போடலாம்ப்பா இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு போடலாம் மேம் நான் வந்துட்டேன் சூப்பர்ப்பா முன்னாடி இருக்கிறதெல்லாம் பாரு கொஸ்டின்லாம் ஸோ த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் தி செல்போன் டவர் ஃப்ரம் தி ஃபுட் ஆஃப் தி பில்டிங் இதுதான் ஃபுட் ஆஃப் த பில்டிங் இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இது 60 டிகிரி கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 60 டிகிரியா அண்ட் தி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் ஃபுட் ஆஃப் தி டவர் ஃப்ரம் த டாப் ஆஃப் தி அபார்ட்மெண்ட் இஸ் 30 டிகிரி ஸோ இது 30னா எனக்கு இந்த ஆங்கிளும் 30 வருமா சாரி angle of depression 30 so this is 30 degree yes வேற என்ன கொடுத்திருக்காங்க if the height of the apartment is 50 meters இது 50 மீட்டரா இருந்துச்சுனா find the height of the cell phone tower according to the radiation control norms the minimum height of the cell phone tower is இங்க minimum வந்து உன்னோட height இது AB வெச்சுக்கோ இது CD வெச்சுக்கோ
உன்னோட ஆன்சர் ஏபி வந்து கண்டிப்பா வர ஆன்சர் வந்து should be less than மினிமம் ஹைட் வந்து அட்லீஸ்ட் 120 ஆவது இருக்கணும். ஸோ 120 ஆகுது, மினிமம் வந்து 120. அப்போ உனக்கு வர ஆன்சர் இதை சால்வ் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி, இல்லை இப்போ தான் சால்வ் பண்ணுமா? இதை சால்வ் பண்ணால் உனக்கு ஆன்சர் 150 கிடைக்குதுப்பா. எப்படின்னா மேம் tan 60 எடுக்கிறேன், இந்த ஆன்சர் ஃபர்ஸ்ட் tan 30 எடுக்க போது பிடி கிடைச்சிடும். இங்கே பாருங்க, tan 30 is equal to 50 by BD. அப்போ tan 30 1/√3, 1/√3 is equal to 50 by BD. என்னோட value of BD is equal to 50√3 meters. √3 ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிரு, உனக்கு கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, இங்கேயுமே சப்ஸ்டியூட் பண்ணும். √3 ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு, என்னது 1.732 சப்ஸ்டியூட் பண்ணும் வேல்யூவை. எங்கெல்லாம் √3கோ கண்டிப்பா சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இங்கே √3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிரு 1.732ன்னு. அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும்னா tan 60 is equal to அந்த சைடு BA by இந்த ஆன்சர் 50√3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ √3 into 50√3 is equal to BA. அப்போ என்னோட BA ஓட வேல்யூ 150 கிடைக்குதா, 5 3s 15, 150 மீட்டர்ஸ் கிடைக்குது. உனக்கு மினிமம், இதோட மினிமம் வேல்யூ அட்லீஸ்ட் 120 ஆவது இருக்கணும். ஓகே, ஏபி வந்து அட்லீஸ்ட், அப்போ இதோட அதிகம், அதை விட அதிகமாகவும் போகலாம். 120 ஆவது இருக்கணும், அப்போ 120 விட அதிகமாக இருக்கணுமா? ஸோ இது நார்ம்ஸ் படி என்ன சொல்லியிருக்காங்க மேம்? எஸ், இது சாட்டிஸ்ஃபை ஆகுது, இது 120 விட அதிகமாக இருக்கு, அப்போ ரேடியேஷன் நார்ம்ஸ் எஸ். ஓகே ஓகே, அடுத்த கொஸ்டின் எதுப்பா பார்க்கலாம் மேம்? ஏரோப்ளேன் சம். ஏரோப்ளேன் எங்க இருக்கு? இது லேம்ப் போஸ்ட், 3 வில்லேஜஸ். ஏரோப்ளேன் சம்னா டே எனக்கு வந்து நீங்க சம் நம்பர் சொல்லணும்டா. 6.2ல 2356, 6.2 பார்க்கலாம்ப்பா. 2356, 6.2ல 2356 ரோடு, 3 வந்து மேன் ஸ்டாண்டிங் ஃப்ரம் அவுட் சைட், 4 பெடஸ்ட்ரெயிலு. வாசன் நான் சொல்லியிருக்கேன், செக் பண்ணுங்க. 6.2 செகண்ட் சம், 6.2ல செகண்ட் சம் பார்க்க போறோம். ஐயோ புக்கு க்ளோஸ் ஆயிடுச்சே, ஒரே நிமிஷம்ப்பா, இது க்ளோஸ் ஆயிடுச்சு. செகண்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? என்ன A road is flanked on either side by continuous row of houses of height 40√3 meters with no space in between them. A pedestrian is standing on the median of the road. Okay, so இங்க ரோடு இருக்கு, மீடியன்னா நடுவில். இந்த ஹவுஸோட ஹைட் வந்து 4√3 கொடுத்துருக்காங்களா, 4√3 meters. எஸ், மீடியன்னா இப்போ சப்போஸ் இதோட வித்து வந்து W ஃபுல்லாக இது W-ஆ இருந்துச்சுன்னா இது W/2, இது W/2. ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க? A pedestrian is standing at the median of the road facing a row of house. The angle of elevation of the pedestrian to the top of the house, இது வந்து 30 degree கொடுத்துருக்காங்க. ஓகே, find the width of the road. இதை ஃபைண்ட் பண்ணலாமா? இங்க பாரு, tan 30 is equal to 4√3 by width by 2. So tan 30 is 1/√3. 1/√3 is equal to 4√3 into 2 by width. So எனக்கு width is equal to 4√3 into 2 into √3 கிடைக்கும். That is 24. 4 3s are 12, 12 2s are 24. So 24 இது இதில் கொடுத்துருக்காங்க யூனிட்ஸ் மீட்டர்ஸ். அதுதான் உன்னோட ஆன்சர். அவ்வளோதான். இந்த 2 மார்க்ஸ் சம்லாம் நீ ஏன் நினச்சாலும் போட ஆன்சர் வந்துடும். நான் பாதி தான் சொல்லி தரணும்னு நினைக்கிறேன், ஆனால் உனக்கு ஃபுல்லாக வந்துருச்சு பார் ஆன்சரே. எஸ், 24 மீட்டர். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் முடிச்சாச்சு. அடுத்து 6.3ல ஃபோர்த்து சம். ஓகேடா சொல்கிறேன். 6.3ல ப்ரூவ் தட் சம் அப்புறம் போகலாம்ப்பா. 6.1 போகலாம், வெயிட் பண்ணு. 6.3ல ஃபோர்த்து சம் முடிச்சுட்டு வரேன். 6.3ல ஃபோர்த்து சம், 6.3ல
ஓ இந்த சம் ஈஸிப்பா. 6.3ல 4th சம். ஸோ ஒரு ஏரோப்ளேன் இருக்கு at an altitude of 180 meters height. 180 meters இந்த இடத்துல அந்த ஏரோப்ளேன் இருக்கு. ஓகே, finds two boats sailing towards it. ரெண்டு போட் இந்த சைடு அதை பார்த்து வருது, இந்த பக்கம் ஒன்று இங்க ஒன்று, ரெண்டுமே அதை பார்த்து வருது towards it. It is in the same direction. ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல வராங்க. The angle of depression of boat as observed from the aeroplane is. ஏரோப்ளேன்ல இருந்து பார்க்க போது ஒன்று வந்து 60 டிகிரி, இன்னொன்று வந்து 30 டிகிரி. இப்போ நீ ஒன்று கேட்கலாம், எது 60 எது 30ன்னு. எப்பவும் பக்கத்தில் போக போக ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அதிகமாகிட்டே போகும், தூரமாக போக போக கம்மியாகும். இப்படி இருந்து நான் பார்க்க போது என் தலை எப்படி இருக்கு, அங்கே பக்கத்தில் போயிட்டே பார்க்கும்போது தலை இப்படி நிமிர்ந்து பார்க்குறோம்ல, அப்போ ஆங்கிள் அதிகமாகுது. இப்போ இது 60, இது 38. 38 கொடுத்துருக்காங்களா? எஸ், 38 டிகிரி. ஓகே, வேற என்ன வேணும் நமக்கு? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ போட்ஸ். இது எக்ஸ்பையாக இருந்தால் இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, இந்த ஏவை. இதுவும் அன்னோன் தான். இது ஏரோப்ளேன் வந்து எனக்கு பிக்யூன்னு எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஏன்ற டிஸ்டன்ஸ், அந்த அன்னோன் டிஸ்டன்ஸை கேட்குறாங்க. இது வந்து பின்னு எடுத்துக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸை ஏபி. சரி, இப்போ சால்வ் பண்ண போது பாரு, ஃபர்ஸ்ட் tan 60 எடுக்கணும். tan 60 is equal to 1800 divided by a plus b. tan 60ன்றது √3, √3 is equal to 180 divided by 1800 divided by a plus b. நெக்ஸ்ட் இதில் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுமே கொடுக்கலையா, இரு கொஷின் ஃபுல்லாக படிச்சுக்கலாம். An aeroplane at the altitude of 1800 meters finds the two boats are sailing together. The angle of depression is given. Find the distance between these two boats. Okay. So, a plus b is equal to divide by √3. So, இதோட simplified answer, ma'am, 3 டேபிளில் 6 3s. Yes, 600 √3 எழுதலாமா? இது ஃபுல்லாக 600 √3. இப்போ நமக்கு இன்னொன்று என்ன தெரியும்? tan 38 degree is equal to 1800 divided by b. tan 38 என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில்? மேம் 1.732 கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணால் b கிடைக்குமா? எஸ், இதில் b வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த b வேல்யூ எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் a கிடைக்கும்ல. இது உன்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். a plus b is equal to √3 into 600. ஸோ இந்த b வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் a கிடைக்கும். அதுதான் உன்னோட ஆன்சர். a தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். a is equal to xy. அதுதான் ஃபைண்ட் பண்ணணும். அது ஆன்சர் இன் மீட்டர்ஸ். சரியா? எஸ், ஏரோப்ளேன் சம் கிளியரா? 6.4ல தேர்ட் சம்மா. இப்போ அதை பார்க்கலையா நம்ம? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிப்ரெஷன் h மீட்டர்ஸ். அங்கே எல்லாமே அன்னோனாக இருக்கா? ஹெச்னே வச்சுக்கோ. ஹெச்னு வச்சு சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். 6.2ல 2 3 5 2 3 5 5 6 போயிடுச்சு. 6.2ல 2 முடிச்சாச்சு. அடுத்து 3 தேர்ட் சம். 6.2ல தேர்ட் சம். 6.2ல தேர்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க? A man standing outside his house, the angle of elevation of top and bottom of the window. ஸோ இது அவன் வெளியே நிற்கிறான், இது அவனோட வீடு. இந்த இடத்துல அவனோட விண்டோ இருக்கு. விண்டோவை XYன்னு நேம் பண்ணிக்கிறேன், வீட்டை XZன்னு சொல்கிறேன். தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த விண்டோ. ஃபர்ஸ்ட் டாப் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இடத்துல இருந்து அவன் பார்க்க போது விண்டோவோட டாப்போட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60 டிகிரி. விண்டோவோட பாட்டம் வந்து 45 டிகிரி. ஓகேயா? வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட் ஆஃப் த மேன். ஐயோ, ஹைட்டை விட்டனே. ஹைட் ஆஃப் த மேன். இங்கேருந்து பார்க்குறான், அவன் வந்து ஒரு 180 மீட்டர்ஸ் சென்டிமீட்டர்ஸ் இருக்கான். அவன் வந்து ஒரு 180 சென்டிமீட்டர் இருக்கான். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேஸ் ஹீ ஸ்டாண்ட்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஹீ இஸ் ஸ்டாண்டிங் 5 மீட்டர் அவே, அப்போ 500 சென்டிமீட்டர் தூரமாக இருக்கான். இந்த பாயிண்ட் அவனோட வீடு வந்து XZ. இந்த பாயிண்ட்டை ஒய்ன்னு நேம் பண்ணியிருக்கானா? சரி, இதுக்கு வேற ஒரு நேம் வைக்கிறேன். இது PQ, இது AB. சரி, இப்போ இது 180 சென்டிமீட்டர்னா இதுவும் 180 சென்டிமீட்டரா? அண்ட் இது 500னா இதுவும் 500 சென்டிமீட்டரா? எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் tan 45 எடுக்கிறேன். இங்கே பாரு,
tan 45 எடுக்க போது எனக்கு என்ன கிடைக்கும் மேம் PQ டிவைடட் பை 500. அப்போ PQவோட வேல்யூ 500 கிடைச்சிரும், 500 சென்டிமீட்டர். இப்போ இது எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஃப்ரம் ஹியர். என்னது இது, நீ டயக்ராமில் வரைஞ்சா கன்ஃபியூஸ் ஆகிடுவேன், நீ சம்லே பாரு, ஏன்னா அது கிவன் நினச்சிப்பேன். அடுத்து PQ கிடைச்சிருச்சு, எனக்கு இன்னும் என்ன வேணும் மேம், எனக்கு வந்து tan 60 எடுத்தா, tan 60 எடுக்க போது XQன்றது இந்த இடம் உனக்கு தெரியாது, அப்போ XP + PQன்றது 500 டிவைடட் பை 500. ஸோ இந்த வேல்யூ √3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 500 √3 இஸ் ஈக்குவல் டு XP + 500. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிச்சு. XP இஸ் ஈக்குவல் டு 500 √3 மைனஸ் 500. சால்வ் பண்ணால் 500 இன்டூ 0.732 வரும். ஆன்சர் ஃபைன் பண்ணி XPக்கு ஆன்சர் கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இது கூட ஆட் பண்ணிப்போம். கொஷின் என்னது, உன்னோட கொஷின் வந்து ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த விண்டோ தானே, அப்போ ஆட் கூட பண்ண வேணாம், XP ஃபைண்ட் பண்ணிட்டேன்னா அதான் உன்னோட ஆன்சர். ஸோ இதுதான் உன்னோட ஆன்சர். ஓகேயா, இந்த கொஷின் சால்வ் பண்ணிடலாமா? 6.2 6.2ல தேர்டு சம் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து 5th சம்மும் 6th சம்முமா? 5th சம் ஃபிளாக்ஷிப். ஒரு ஹெமிஸ்பியரிக்கல் டோம் இருக்கு, இதை 7 மீட்டர்ஸ் அவேலேருந்தும் இன்னொன்று 3 அதுலேருந்து ஒரு 5 மீட்டர்ஸ் அவே. ஸோ இதோட ரேடியஸ் ஆர்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு ஃப்ளாக் இருக்குது H. ஓகேயா, ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ கொஷின்லேருந்து படி. A flagpole of height h meters, yes இதுதான், of h meters is on the top of the hemispherical dome of radius r. A man is standing 7 meters away from the dome. அப்போ இது வந்து 7. அவன் என்ன பண்றான், தூரமா நின்னுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, seeing the top of the pole, போலோட டாப்பை பார்க்குறான், இதுதான் போலோட டாப். ஓகே, அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ இருக்கு, 45 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் and move 5 meter away from the dome, இங்க இருந்து 5 மீட்டர் தள்ளி போயிட்டான். ஓகே, and seeing the bottom of the pole, bottom of the pole இங்க இருக்கா, இதை பார்க்குறான். இதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி. உன்னை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்கன்னா H ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க, அதுக்கப்புறம் R ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. கரெக்டா? வாட் இஸ் தி ஹைட், வாட் இஸ் தி ரேடியஸ்? எஸ், வாட் இஸ் த ஹைட் அண்ட் வாட் இஸ் தி ரேடியஸ்? ஸோ கொஸ்டின் நம்பர் என்னப்பா விட்டுட்டேன், 3A. இது கொஸ்டின் நம்பர் 4ஆ? 5, கொஸ்டின் நம்பர் 5. மேம் ஃபர்ஸ்ட் tan 45 எடுத்தனா H plus R divided by R plus 7. அப்போ இது 1, R plus 7 is equal to H plus R. எனக்கு RR போயிடுச்சுன்னா H ஓட வேல்யூ 7 மீட்டர்ஸ் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் tan 30 எடுத்தனா, tan 30 எடுக்க போது R by R plus 7 plus 5 is 12. R ஓட வேல்யூ அதான் ஃபைண்ட் பண்ண போற. tan 30 வந்து 1 by √3 is equal to R by R plus 12. இதில் R கிடைச்சிரும்ல, R plus 12 is equal to R √3. ஸோ 12 இந்த சைடு வச்சுக்கோ, இங்கே R காமனாக எடுத்தா √3 minus 1. ஸோ ஆன்சர் இன் மீட்டர்ஸ், ஆன்சர் இன் மீட்டர்ஸ். அவ்வளோதான், ஈஸியான சம். எஸ், எலிவேஷனுக்கும் டிப்ரெஷனுக்கும் மீனிங்கா, இது உன்னோட ஹரிசாண்டல் லைன். ஓகே, அவங்க கண்ணிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது ஹரிசாண்டல் லைன். ஓகே, அவங்க எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் அங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கோ. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா அதுக்கு மேலே போகும், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா அது கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனா மேலே பார்க்குறான், அப்போ இந்த ஆங்கிள். இங்கே இருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா, இப்போ இந்த கொஸ்டின்ல பாரு, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இங்கே, இந்த கொஸ்டின்ல பாரு, இந்த பாயிண்ட்லேருந்து 6.4 செகண்ட் கொஸ்டின், இந்த பாயிண்ட்லேருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இது 30. ஒருவேளை உனக்கு இந்த மெஷர்மெண்ட் தான் தெரியும்னா, இது 30னா இதுவும் 30 டிகிரியா, அதுவும் நீ எடுத்துக்கலாம். ஒரு சம்ல உனக்கு தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சம்ல அப்படிதான் இருந்திருக்கும். பாயிண்ட் சிலேருந்து இந்த டாப்லேருந்து இது என்னது, ஒரு டவரும் ஒரு செல்ஃபோன் டவரும் ஒரு வீடும் தானே. இங்கேருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க. மேம் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா ஏன் கீழே எடுத்தீங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா இதுதான் லைன் ஆஃப் சைட்டு. லைன் ஆஃப் சைட்டில் இங்கே ஆங்கிள் 30 டிகிரி வந்திருக்கும். அப்போ இது பேரலல் லைனா, இதுவும் இதுவும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிளா, அதனால அங்கே 30 எடுத்திருக்கேன். ஓகேயா? எஸ், முடிஞ்சுதா? 5வது சம் முடிஞ்சு. இதில் இனஃப் சம் பார்த்துட்டோம்ப்பா, போதும். அடுத்த சாப்டர் போகலாம். 6.2ல 6th சம்மு, 6.3ல 2 and 5. சரி, இதுதான் கடைசி 3, அதுக்கப்புறம் போகலாம். ஓகே, 6.2ல கௌதம் வந்து 6.33. நான் கௌதம் கேன்சல் பண்ணிட்டு வரேன்ப்பா. 6.33
நான் கௌதம் முன்னாடியே கேட்டாங்க. 6.33 6.33ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் from the window h meters high from the ground. இது கிரவுண்டு, சாரி இது கிரவுண்டு. இதுல இருந்து h meters ஹைல இங்க விண்டோ இருக்கு. ஓகேயா? எஸ். ஸோ அந்த விண்டோ எப்படி இருக்கு? இவ்வளோ பெருசு டயக்ராம் போட வேணாம், கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கலாம். இது பேஸு, இங்கேருந்து ஹெச் மீட்டர்ஸ் ஹைல இருக்கு, இங்கே விண்டோ இருக்கு. இங்கேருந்து ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா the angle of elevation and depression of top and bottom of another house. அப்போ இது கண்டிப்பாக இதை விட பெருசாக இருக்கு. angle of elevation இது, angle of depression இது. ஓகேயா? இது லைன் ஆஃப் சைட். angle of elevation டிப்ரெஷனும் கொடுத்துருக்காங்க. angle of elevation எவ்வளோ கொடுத்துருக்காங்க? θ1. angle of depression வந்து θ2. அப்போ இது θ1, இது θ2. ஓகே. show that the height of the opposite building. இந்த h வந்து என்ன ப்ரூவ் பண்ணுனா, இந்த ஹைட் AB இருக்குல்ல, இது AB, இது CD. ஓகேயா? AB is equal to என்னன்னு ப்ரூவ் பண்ணோம்? h into 1 plus cot theta square θ1 by cot θ2. இதை பற்றிலாம் கவலைப்படாத, என்ன வேணா இருக்கட்டும். எனக்கு என்ன வேணும்? இது வேணும், இது வேணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கே தீட்டாவா, ஸோ tan θ1 is equal to இந்த ரீஜியன், இதுக்கு நேம் வேணா வச்சுக்கலாம், இது எம்னு வச்சுக்கலாம். ஓகே? எம்சி டிவைடட் பை ஏஎம். ஸோ tan θ is equal to MC divided by AM. அதே மாதிரி tan θ2, tan θ2 is equal to ஆப்போசிட் என்னது? MB divided by AM. இது ஆப்போசிட், இதுதானே அட்ஜசன்ட் AM. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் AM எழுது. AM is equal to MC divided by tan θ. இங்க இங்கே தான் MB தெரியும்ல, MBயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். MBயோட வேல்யூ இது ஹெச்னா இதுவும் ஹெச், ஹெச் பை MC. ஸோ எனக்கு இதோட வேல்யூ என்ன கிடைக்கும்? நம்ம ஹெச் பை எம்சியா, எனக்கு வேண்டியது MBயா, அப்போ ஹெச் பிளஸ் இது இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் அப்புறமே மாற்றிக்கிறேன், MB டிவைடட் பை CM. So in terms of MC, MC is equal to tan θ. இது tan θ is equal to MB and CM. ரெண்டுமே CM இருக்கா? இப்போ இதை ஆட் பண்ணலாமா? எப்படி ஆட் பண்ணலாம்? AM plus MB எடுக்க போறேன். AM plus MB எடுக்க போறேன். AM வேணும்னா MC tan θ1 எடுக்கலாமா? MC tan θ1 plus MB வேணும்னா இதுதான் என்னோட MB. MBன்றது H இல்லையா? MBன்றது Hன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலாக Hன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கோ. ஸோ ஹெச்சோட வேல்யூ CM tan θவா? எஸ், CM tan θவா? CM tan θ2. இதுதான் ஹெச்சோட வேல்யூ. இப்போ இது ரெண்டுத்துல இருந்து உன்னால என்ன பண்ண முடியும் மேம்? 1 by tan θ cot θ. அப்போ எனக்கு MC cot θ கிடைக்கும், cot θ1 பிளஸ் இது ரெசிப்ரோக்கல் இருக்கணுமே, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச் காமனாக எடுக்கணும். ஹெச் ரெண்டுத்துலேயுமே இருக்க மாதிரி எடுக்கணும். AB தானே வேணும் எனக்கு. AM plus MB is AB. இதை ஆட் பண்ண போது AM by MC. இதை ஆட் பண்ண போது MB by MC. ஒரு நிமிஷப்பா, இதை நான் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு இங்கேயே எழுதிக்கிறேன். ஏஎம்ன்றது என்னது மேம்? ஏஎம் வேணும்னா எனக்கு tan θ is equal to AM by இங்கே தான் தப்பாக எழுதியிருக்கேன், சாரிடா, ஆப்போசிட்ல AM இருக்கு. tan θ is equal to AM by MC and tan θ2 is equal to MB by MC. இப்போ கரெக்டாக வந்துடும் பாரு. இந்த ரெண்டு வேல்யூ வேணும் எனக்கு மேம். AM by MB தானே ஃபைண்ட் பண்ண போகிறோம். AM by MB ஒன்றுமே புரியல மேம். ப்ரூவ் தட் சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் டீச் பண்ணுறேன்டா கண்டிப்பாக. 6.1 டீச் பண்ணிட்டு தான் போவோம். 6.1ல இம்பார்ட்டன்ட் சம் மட்டும் நான் டீச் பண்ணிட்டு போகிறேன். ஓகே? அந்த சம்மை விட மாட்டோம்.
சரி, இங்க பாருங்க புரியலன்னு சொன்னவங்க நான் என்ன பண்ணிருக்கேன், டயக்ராம் புரியுதா? ஸோ ஒரு சின்னதா ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்ல இருந்து ஆப்போசிட்ல இருக்க அபார்ட்மெண்ட்டை பார்க்க போது டாப் வந்து தீட்டா 1, பாட்டமோட டிப்ரெஷன் வந்து தீட்டா 2. ஓகே, இப்போ எனக்கு என்ன தெரியும்னா இந்த குட்டி வீட்டோட ஹைட் ஹெச்னு தெரியும். ஓகே, ஹெச்னு தெரியும். அப்போ என்ன பண்ணலாம் மேம், இங்க இருந்து tan தீட்டா 1 எடுத்தா ஆப்போசிட்ல ஏஎம் இருக்கு, அட்ஜசன்ட்ல எம்சி இருக்கு. இங்க tan தீட்டா எடுத்தா ஆப்போசிட்ல எம்பி இருக்கு, அட்ஜசன்ட்ல எம்சி இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்சி ரெண்டுத்தையுமே எடுத்துக்கோங்க மேம். இங்க வந்து இங்க எம்சின்னு எடுத்தனா இதோட வேல்யூ, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தானே மேம். எம்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்சி எடுக்க போது ஃபர்ஸ்ட் இது உன்னோட மொதல் ஈக்குவேஷன், இது ரெண்டாவது ஈக்குவேஷன். லாஸ்டா இந்த எம்சி ஹெச் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, லாஸ்டா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு இதை ரெண்டுத்தையுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்சி எழுதிக்க முடியும். இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்சி எழுதுனா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எம்சி இஸ் ஈக்குவல் டு ஏஎம் tan theta, AM by tan theta. Yes, MC is equal to AM by tan theta 1. இதை நான் AM cot theta 1 எழுதலாமா? அடுத்து இங்க MC is equal to MB by tan theta 2. இதை நான் என்ன எழுதலாம்னா MB ன்றது H cot theta 2 எழுதலாம். ஓகே, so MC is equal to AM cot theta 1 and H cot theta 2 ன்றது MC. ஓகே, இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் தானே மேம், ரெண்டுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் MC தான் எழுதிருக்கீங்க. இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். என்னது AM cot theta 1 plus is equal to H into cot theta 2. ஸோ எனக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்துக்கோ மேம். இங்கேருந்து ரெண்டுத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்தா AM இது ரெண்டும் ஈக்குவல், AM cot theta 1 and H cot theta 2. எதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கோ ஒரே சைட் கொண்டு வா. ஜீவா நடத்துறேன்ப்பா, இந்த சம் முடிச்சுட்டு நடத்துறேன். இந்த சம்மும் இம்பார்ட்டன்ட் சம் தானே. எக்ஸை மட்டும் இந்த சைடு வைங்க, எக்ஸ்ன்றது அன்னோனா என்னது AM மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போ. AM is equal to H cot theta 2 divided by cot theta 1. ஓகே, இப்போ எனக்கு தேவை என்னது, AM இருக்கு, MB ஆல்ரெடி இருக்கு மேம். AB தானே வேணும். ABன்றது AM plus MB மேம். AMன்றது H cot theta 2 by cot theta 1. இங்கே MBன்றது H காமனாக வெளியே எடுத்துட்டா cot theta 2 by cot theta 1 plus 1. இதுதான் உன்னோட ஆன்சர், ஹென்ஸ் ப்ரூவ். அவங்க சொன்ன ஆன்சர் ப்ரூவ் பண்ணியாச்சா? எஸ், அவங்க சொன்ன ஆன்சர் ப்ரூவ் பண்ணியாச்சா? அடுத்து 6.1 பார்க்கலாம்ப்பா. 6.1ல இருக்க டே இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் ஒன்று விட்டாச்சு பாரு. 6.3 ஃபிஃப்த் சம், நீ இதை பார்த்தே ஆகணும். ஓகே, இங்கே பாருங்க எக்ஸசைஸ், நான் இது வேற கலரில் கூட எழுதுறேன், நீ அப்புறம் PDF எடுத்து இன்னைக்கு நைட் ஏதாவது எடுத்து பார்க்க போது. எக்ஸசைஸ் 6.3 ஃபிஃப்த் சம், எக்ஸசைஸ் 6.3ல ஃபிஃப்த் சம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். இதுவும் எக்ஸாம்பிளில் ஒன்று இருக்குமே இதே மாதிரி. H மீட்டர்ஸ்னு ஒரு சம் இருக்கும்டா. இதே மாதிரி தான், ஃப்ரம் த டாப் ஆஃப் தி லைட் ஹவுஸ் H மீட்டர்ஸ்னு ஒரு சம் இருக்கும். ஓகே, 6.1ல சொல்லுங்க இப்போ சம்ஸ். 6.1ல என்னப்பா வேணும்? 6.16 வேணுமா? சிக்ஸ் பாயிண்ட் 17. ஸோ இதில் இன்னும் நீ பார்க்காதது, நம்ம கேபிள் பார்த்துட்டோம், லைட் ஹவுஸ் சம் பார்த்துக்கோ. இன்னொன்று ட்ரீ சம் ஒன்று இருக்கும், அதையும் பார்த்துக்கோ. இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். ஓகே, 6.1 சொல்லுங்க. 6.17 நான் நடத்துறேன். அப்போ 6.1ல டவுட்டே இல்லையா? 6.17 ஐ வில் டீச், அதை பற்றி நீ கவலைப்படாத.
ஓகே 6.17. ஸோ இங்கே பாரு என்ன கொடுத்துருக்காங்கன்னா cosecant ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா பை sin தீட்டா ஈக்குவல் டு பி. அதே மாதிரி sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு கியூ. வேற என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் தட் பி ஸ்கொயர், ப்ரூவ் தட் சொன்னாடா பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் இன்டூ பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0, சாரி ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ இதில் உனக்கு முதல் தெரிய வேண்டியது பியும் கியூவும் தெரியும். பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் தனித்தனியாக ஃபைன் பண்ணி வச்சுக்கலாமா? பி ஸ்கொயர்னா காஸ் பவர் 4 தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா. இதே கியூ ஸ்கொயர்னா சைன் பவர் 4 தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எல்ஹெச்எஸ் எடு. பி ஸ்கொயர் வந்து காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சைன் பவர் 4 தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயரையும் ஆட் பண்ணுங்க. பி ஸ்கொயரையும் கியூ ஸ்கொயரையும் ஆட் பண்ணுங்க பார்ப்போம். நம்ம ரெண்டு வேலையும் ஆட் பண்ணால் எனக்கு இங்கே இது வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இன்னொன்று என்ன சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ். ஓகே, நம்ம தான் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் தனியாக ஃபைன் பண்ணி வச்சிட்டோம்ல, அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். காஸ் பவர் 4 தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3. ஓகே, இப்போது இங்கே நான் கேன்சல் பண்ணதை விட்டு ரிமைனிங் என்ன இருக்கும், சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கும், இன்னொன்று காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கும் இல்லையா? இங்கே மேம் இது சைன் பவர் 4 தீட்டா. ஸோ இங்கே டினாமினேட்டரில் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போது இது எல்லாத்துக்கும் காமன் டினாமினேட்டர் எடுக்கணுமா? இது எல்லாத்துக்குமே காமன் டினாமினேட்டர் எடுக்கணுமா? காமன் டினாமினேட்டர் என்னவா இருக்கும்? சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இது என்ன ஆகும், இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா இது ரெண்டுத்துலேயும் மல்டிப்ளை ஆகும். இப்போ இது காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 6 தீட்டா ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா மேம் இங்கே வேறு டினாமினேட்டர், இங்கே வேறு டினாமினேட்டர், இது எல்லாமே எல்சிஎம் எடுத்திருக்கேன். எல்சிஎம் என்னது, சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா காமனாக வரணும்னா இதில் ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளை பண்ணு, இதில் ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளை பண்ணு, இதில் ரெண்டுத்துலேயும் மல்டிப்ளை பண்ணிவிடு. ஓகேயா? இப்போ இது எப்படி இருக்குன்னா மேம் இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா, இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா கேன்சல், இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா கேன்சல். இந்த டேர்ம் எப்படி நீ எழுதலாம் மேம், காஸ் பவர் 6 தீட்டாவை நான் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப்னு எழுதலாம் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப்னு எழுதலாம். இங்கே ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஓகே, இப்போ இதை அப்சர்வ் பண்ணு. என்ன இருக்குது, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஏபின்னு இருக்கா? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஏபின்னு இருக்கா? இந்த ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அதுக்கு பதிலாக நான் என்ன எழுதலான்னா, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஐடென்டி என்னப்பா, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். தேர்ட் ஸ்டெப் ஒன்றுமே புரியல. இது மொதல் ஸ்டெப்பு, இது ரெண்டாவது ஸ்டெப்பு, இதுதான் மூணாவது ஸ்டெப்பா? மூணாவது ஸ்டெப்பு அதான் சொல்கிறேனே, இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்னா என்னது, இது சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு மாற்றணும். அப்போ இந்த ஃபுல் இதில் ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளை பண்ணுறேன், இதில் ஃபுல்லாக சைன் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளை பண்ணுறேன், அண்ட் இதில் சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளை பண்ணுறேன். 5th சாப்டர் ஸ்ரீரஞ்சனி வெயிட் பண்ணுங்க, இதை முடிச்சோன்னே 5th போகலாம். 5.4 சொல்லித்தரேன். 9, 10, 11, 12. ஓகே, ஞாபகம் வச்சுக்கிறேன். 9, 10, 11, 12. எஸ். ஸோ இங்கே பாருங்க, இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா என்ன, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஏ ப்ளஸ் பி. இதோட இன்னொரு ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா எழுதலாம், அதுதான் உனக்கு ஈஸி. ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. எஸ், இந்த ஃபார்முலா எழுதுனா தான் ஈஸி. அப்போது இதை மட்டும் என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீ, cos square theta plus sin square theta into cos square theta plus sin square theta cos
power 4 theta plus sin power 4 theta minus cos theta cos square theta sin square theta. Yes, minus 3 times of plus 3 times of sin square theta cos square theta. So இது ஐடென்டி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்க, இது ஃபுல்லா ஐடென்டி, இது ஃபுல்லா ஐடென்டி a cube plus b cube a plus b into a square plus b square plus c 2ab ன்னு எழுதியிருக்கேன். எஸ், புரிஞ்சுதா? மைனஸ் 3ab into a plus b ன்னு எழுதியிருக்கலாமோ? இதுக்கு இன்னொரு ஐடென்டி நம்ம படித்தோம்ல, இன்னொரு ஐடென்டி என்னடா படித்தோம் மேம்? a cube plus b cube நான் a plus b the whole cube, இது மல்டிப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ஐடென்டி வரும்ல, a plus b the whole cube minus 3 times of ab into a plus b. இந்த ஃபார்மில் எழுதிக்கலாம், இது ஈஸியாக இருக்கும். இம்பார எல்லாமே மேம் இந்த டேர்முக்கு பதிலாக இது கீழே தெரியுதா உங்களுக்கு? எல்லாம் மேலே எடுத்து எழுதுறேன். ஐடென்டி ரெண்டு ஐடென்டி படித்தோம். ஒன்று இந்த a plus b காமனாக எடுக்கிற ஐடென்டி, இன்னொன்று மேம் அதுக்கு முன்னாடி ஒரு ஐடென்டி இருக்கும்ல அது. ஓகேயா? ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ஐடென்டி தான் உனக்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் டீட்டாஸ் வந்து உனக்கு ரேஷியோ இருக்குது. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா த ஹோல் கியூப் மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஏன்றது சைன் ஸ்கொயர் டீட்டா, பின்றது காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்டூ சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஆல்ரெடி உனக்கு ஃபார்முலாவில் ஒரு ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. இது பாரு, இது 1 கியூபா, 1 கியூப் மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்கும். ஏன்னா இதுவும் 1 இதுவும் 1, ஸோ இது மொத்தமாக போயிடும், உனக்கு 1 மட்டும் தான் ஆன்சர் இருக்கும். இதுதான் உன்னோட ப்ரூஃப். ஓகேயா? எஸ். அடுத்த கொஷின், அடுத்த கொஷின்டா. கன்ஸ்ட்ரக்ஷன் நீடட். எஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் நீடட். 6.1ல ஃபர்ஸ்ட்டும் செகண்டும். 6.1ல ஃபர்ஸ்ட் ஃபுல்லா, ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்டா இல்லை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா செகண்ட்ல ஃபர்ஸ்ட்? இது 2 மார்க்ஸ்ல வரும்டா உனக்கு. 6.1 ஃபர்ஸ்ட் சம், ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா காட் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா அண்ட் டான் தீட்டாவா இல்லை கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா அண்ட் கொசிகன் தீட்டா. அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது இதிலே முடிச்சிடுவேன் நான், அதனால் செகண்ட் ஒன் வந்து tan square theta plus tan power 4 theta plus tan square theta is equal to secant power 4 theta minus secant square theta. சரி, ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன பண்ணலாம்? செகண்ட் ஒன்ல செகண்ட் சப்டிவிஷன் சொன்னீங்களா? செகண்ட் ஒன்ல செகண்ட் சப்டிவிஷனா? ஸோ அது இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன்ல செகண்ட் சப்டிவிஷன் cos theta by 1 plus sin theta is equal to secant theta minus tan theta. எஸ். தேர்ட் சம்மும் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் சம்னா நான் ஒன்று சொல்லித்தரேன், நீ ஒன்று சால்வ் பண்ணு. 1 plus sin theta divide by 1 minus sin theta ஓட ஸ்கொயர் ரூட் இஸ் ஈக்குவல் டு secant theta plus tan theta. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் என்னப்பா பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒன்ல எப்படி சால்வ் பண்ணலாம்? எஸ் எஸ் எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன பண்ணலாம்? குயிக், கொஞ்சம் குயிக்காக போகணும். 5th சாப்டர் நிறைய பார்க்கணும். மேம் எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்து சால்வ் பண்ணுறேன். எல்சிஎம் எடுக்கலாமா ஃபஸ்ட்டு? உனக்கு சீக்கனும் காஸ் ஃபார்மில் வேணும். அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட் டீட்டாவை நான் என்னென்னு எழுதலாம்? காட் டீட்டாவை காட்டை காஸ் டீட்டா பை சைன் டீட்டான்னு எழுதலாம். ஓகேயா? டேனை சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு எழுதலாம். இது ரெண்டையும் சால்வ் பண்ணனா காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை சைன் டீட்டா cos theta. இது 1, 1 by sin theta is cosecant and 1 by cos theta is secant. இதை நீ மாற்றி எழுதுனா அதான் RHS. ரெண்டு ஈக்குவல். 1 by sin secant cosecant, 1 by cos secant கிடைச்சச்சா? இப்போ இதில் எடுத்துக்கோ. இதில் LHS எடுத்தோன்னா மேம் tan square theta வெளியே எடுக்கிறேன். அப்போ 1 plus tan square theta இருக்கும். 1 plus tan square theta இருக்கும். 1 plus tan square theta என்னதுப்பா? 1 plus tan square theta என்னது?
secant theta secant square theta. So tan இங்க இருக்க tan square theta 1 tan square theta is equal to secant square theta minus 1 into secant square theta. So இதை மல்டிப்ளை பண்ணா உன்னோட RHS கிடைக்கும். ஓகே, இங்க என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். கான்ஜுகேட் எடுக்கணும். நம்ம LHS எடுத்தோம்னா 1 plus sin theta by 1 minus sin theta மல்டிப்ளை பண்ணா 1 plus sin theta divided by 1 plus sin theta. So இதை சால்வ் பண்ண போது square root of 1 plus sin theta the whole square divided by a minus b into a plus b என்னது? cos square theta வரும். இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டா 1 by cos theta plus sin theta by cos theta. இதோட சிம்பிளிஃபிகேஷன் தான் உன்னோட இந்த ஆன்சர். 1 by cosன்றது secant, sin by cosன்றது உனக்கு tan. ஓகேயா? எஸ். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் சம் இதை மட்டும் முடிச்சுக்கலாம்ப்பா. இதுல இந்த தேர்ட் சம் என்ன பண்ணும்? சாரி, செகண்ட் சம் இது. செகண்ட் சம் என்ன பண்ணும்? செகண்ட் சம் வந்து மேம் எனக்கு வந்து டினாமினேட்டர்ல இருக்கத கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணும். அப்ப இங்க என்னது? LHSல 1 plus sin theta இருக்கா? cos theta divide by 1 plus sin theta மல்டிப்ளை பண்ணா 1 minus sin theta divide by 1 minus sin theta. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும்னா cos theta minus cos theta sin theta இருக்குமா? cos theta காமனா வெளியே வச்சுக்கோ. cos theta into 1 minus sin theta divided by 1 square minus sin square theta is cos square theta. So இந்த cosum இந்த square போயிடுச்சுனா 1 by cos theta minus sin by cos is tan theta. So sin theta by cos theta. So இது உன்னோட RHS. இது சால்வ் பண்ணா இது கிடைக்கும். ஓகே, ஒவ்வொரு இடத்துலயும் நான் arrow போட்டிருக்கிறது அடுத்த ஸ்டெப்ல அது கிடைக்கும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க். சரியா? இது எல்லாமே 2 மார்க் இம்பார்ட்டன்ட். 1 minus sin square theta is cos square theta. ஓகே, யாரோ கேட்டிருந்தீங்க, மேலே போயிடுச்சு. மேம் ஐ திங்க் நீங்க தான் சம் போடுறீங்க. நான் மட்டும் தான் சால்வ் பண்ணிருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? மேம் செகண்ட்ல தேர்டு. செகண்ட்ல தேர்டா? செகண்ட்ல 2 தான் இருக்கு. செகண்ட்ல 2 தான் இருக்கு. மேம் 5 மார்க்ஸ். இதுல 5 மார்க்ஸ் வேணுமா? நான் இம்பார்ட்டன்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. சிக்ஸ்த் சம் இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸ் சிக்ஸ்த் சம் நோட் பண்ணிக்கோ, இம்பார்ட்டன்ட். அதுல வந்து உனக்கு 2025ல செகண்ட் சப் டிவிஷன் கேட்டாங்க, அதனால மேபி ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் கேட்கலாம். அடுத்து 7th சம் இம்பார்ட்டன்ட். 7, 8, 10லாம் அன்னைக்கு சால்வ் பண்ண வீடியோ செக் பண்ணு அதை. சரி, 5th சாப்டர் போலாமா? 5th சாப்டர் போலாமா மேம்? ஒன்ஸ் அகெயின் செகண்ட் அண்ட் தேர்ட் எக்ஸ்பிளைன். செகண்ட் ஒன்ல காஸ் பை 1 plus sin theta இருக்கு. ஓகே, இது எனக்கு நியூமரேட்டர்ல மட்டும் தான் டேர்ம்ஸ் வரணும். ஸோ டினாமினேட்டர் ரேஷனலைஸ் பண்றேன். 1 plus sin theta ஓட ரேஷனலைசேஷன் வந்து 1 minus sin theta. நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ டினாமினேட்டர் 1 plus sin theta 1 minus sin theta வந்து 1 minus sin square theta ஆகும். ஸோ 1 minus sin square theta என்னது? cos square theta-வா? நியூமரேட்டர்ல அப்படியே cos theta-வும் 1 minus sin theta வச்சுக்கிறேன். இங்க இருந்து ஒரு காசும் இங்க இருந்து ஒரு காசும் கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் 1 by cos theta minus sin by cos theta இருக்கும். அதுதான் உன்னோட ஆன்சர். ஸோ 1 by cos theta is secant theta, sin by cos is tan. செகண்ட் ஒன்னும் அதே மாதிரி தான். டினாமினேட்டர் ரேஷனலைஸ் பண்றதுக்கு 1 plus sin theta-வை நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்றேன். அப்படி மல்டிப்ளை பண்ண போது எனக்கு ஸ்கொயர் ரூட் போயிடும். அதாவது இது 1 plus sin the whole square. இங்க 1 minus cos theta, sorry 1 minus sin theta into 1 plus sin theta வந்து cos square theta. ஸோ இதுல இருக்க ஸ்கொயர் ரூட்ஸ் போயிடும். இந்த ஸ்கொயர்னால 1 by cos plus sin by cos இருக்கும். அதுதான் உன்னோட RHS. ரைட்டா? எஸ். சரி, 5th சாப்டர் போலாம். 5th சாப்டர் 5வது சாப்டர்ப்பா. 5வது சாப்டர் நீ क्वेश्चन நம்பர் சொல்றியா? நான் ஓகே ஆல்ரெடி சொன்னாங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல. 9, 10, 11 வேணும்னு சொன்னாங்க. 9, 10 நான் கரெக்டான எக்ஸசைஸ் தான் சொல்றேனா? 9, 10, 11, 12. அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்க இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டரும் எடுத்துக்கலாம். ஓகேயா? 8, 9, 10, 11, 12. 8th சம் எல்லாத்துக்கும் ஐடியா தான் சொல்றேன். எந்த சம்மும் நான் சால்வ் பண்ண போறது இல்ல. இங்க பாரு, சாப்டர் 5ல ஃபர்ஸ்ட் 6.3
6.3 மேம் கால்குலேட்டர்லாம் எக்ஸாம்க்கு எடுத்துட்டு போக கூடாது. உங்களுக்கு கால்குலேட்டர் அலோடா? எங்கேருந்துடா இதெல்லாம் சொல்றீங்க? 5.4ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் வந்து 8th 12th டிக் பண்ணி வச்சுக்கோ. நீ 8ம் 12ம் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, 8th சம்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ எக்ஸசைஸ் 5.4 8th கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 8th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் பர்பெண்டிகுலர் பைசெக்டர். பர்பெண்டிகுலர் பைசெக்டரோட பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. எதோட பர்பெண்டிகுலர் பைசெக்டர்? ஏன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க -4,2, பின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 6,-4. பர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா ஃபர்ஸ்ட் நீ வந்து பைசெக்டருக்கு மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணணும். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, அதுக்கு உனக்கு ஒரு கோஆர்டினேட் கிடைக்கும் x,y, ஒரு ஆன்சர் கிடைக்குமா? நெக்ஸ்ட் பர்பெண்டிகுலர்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி ஃபைண்ட் பண்ணு, அந்த ஆன்சருக்கு பர்பெண்டிகுலர் ஃபைண்ட் பண்ணு, அந்த ஆன்சருக்கு பர்பெண்டிகுலர் ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணு. அப்போ ஒரு ஸ்லோப் வேல்யூ கிடைக்குமா? இங்க எஸ், ஒரு ஸ்லோப் வேல்யூ கிடைக்குமா? இங்க என்ன கிடைக்குதோ ரெசிப்ரோக்கல் எடுத்து சைன் மாத்தணும். ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு ஸ்லோப் இருக்கு. பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் ஃபார்ம் என்னது? பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் ஃபார்ம். பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் ஃபார்ம்னா y minus y2, sorry y minus y1 is equal to m into x minus x1. இதுதான் உன்னோட ஆன்சர் ஃபார் 8th கொஸ்டின். 8th கொஸ்டின் இப்படி தான் சால்வ் பண்ணணும். எல்லா கொஸ்டினுக்கும் இப்படி ஐடியா தான் கொடுக்க போறேன், கவனி. பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம், எஸ் ஷாயிஷ்ணு, ரைட்டு, சூப்பர் ஷாயிஷ்ணு, ரைட். அடுத்து 9th கொஸ்டின். இது 8ம் 12 தான் இம்பார்ட்டன்ட், ஆனால் நான் எல்லா கொஸ்டினுக்கும் ஐடியா சொல்றேன். 9th கொஸ்டின்ல ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஆஃப் 7x plus 3y equal to 10. இதுவும் இன்னொரு லைன் வந்து 5x minus 4y equal to 1. இதை சால்வ் பண்ணனா, இது ரெண்டையும் சால்வ் பண்ணனா பாயிண்ட் x,y கிடைக்குமா? எஸ், x,y ஆன்சர் கிடைக்குமா? ஸோ அண்ட் parallel to, எதுக்கு parallel இருக்கு? parallel to 13x plus 5y plus 12 equal to 0. இதுக்கு parallelனு கொடுத்துருக்காங்க. parallel இருக்குன்னா இதுக்கு ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணலாமா? ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு, இந்த லைனோட ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணு. இதுக்கு parallel இருக்கனால உனக்கு அதே ஸ்லோப் தான் வரும். ஸோ ஸ்லோப் இங்க இருக்கு, பாயிண்ட் இங்க இருக்கு, பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் ஃபார்ம் அதே தான். பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் ஃபார்ம் எடுத்து அப்ளை பண்ணா ஆன்சர் வரும். ரைட்டா? 9th கொஸ்டின் கிளியரா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து பாயிண்ட் கிடைக்கும். இந்த லைனுக்கு parallelனு கொடுத்துருக்கனால இதுல இருந்து ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணு. இதோட ஸ்லோப் என்ன? -a/b. ஸோ வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணா கிடைக்கிற அதே ஸ்லோப்பை யூஸ் பண்ணிக்கோ, ஏன்னா parallelனு கொடுத்தனால. ஓகே, தியரம்ல ட்விஸ்ட் வச்சா என்ன பண்றதா? அதுக்கு தான் ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்துட்டு போ, எதையுமே பார்க்கலன்னு இருக்க கூடாது. ஓகே, இதில் 9th சம் முடிஞ்சிருச்சா? 10th சம்ல பர்பெண்டிகுலர் இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கொடுத்துட்டு இப்ப ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் சால்விங் 5x minus 6y equal to 2. ஈக்குவேஷன் சால்விங் நான் 3rd சாப்டர்ல ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன். 3x plus 2y equal to 10. சால்வ் பண்ணா x,y உனக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். இதுக்கு பர்பெண்டிகுலரா எந்த லைன் இருக்குன்னா 4x minus 7y plus 13 equal to 0. ஸோ இதோட ஸ்லோப் ஃபைண்ட் பண்ண போது எனக்கு -4/7 கிடைக்கும். அதுக்கு பர்பெண்டிகுலர் ஸ்லோப்பை ஃபைண்ட் பண்ணணும். நீ பர்பெண்டிகுலர் ஸ்லோப் வந்து -7/4. அப்போ இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் அகெயின் ஃபார்முலா இதே தான், பாயிண்ட் அண்ட் ஸ்லோப். பாயிண்ட் இருக்கு, ஸ்லோப் இருக்கு, பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் ஃபார்முலா. இங்கேயும் பாயிண்ட் அண்ட் ஸ்லோப். ரைட்டா? ஸோ 8, 9, 10 முடிச்சிட்டோம். அடுத்து 11 and 12. 11th கொஸ்டின் பாருங்க. 11th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஜாயினிங் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் தீஸ் டூ. இப்போ முதல் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் ரெண்டாவது சுகர் கேர்ள். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ரெண்டு கொஸ்டின் எழுதிட்டு சொல்றேன், ஒரே நிமிஷம். ஸோ முதல் ரெண்டு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x plus y plus 2 equal to 0 and x minus 2y equal to 10. இது ரெண்டையும் சால்வ் பண்ண போது எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் x,y. அடுத்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 7x minus 3y. கொஸ்டினை தப்பா எழுதிட்டேன் பாரு. x minus 2y minus 4 equal to 0. இது ரெண்டையும் சால்வ் பண்ணப்போ ஒரு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த ரெண்டும் சால்வ் பண்ண போய் இந்த 9th 11th 12th இம்பார்ட்டன்ட் பா. 11th 12th இம்பார்ட்டன்ட். is equal to -12. இன்னொன்று 2y equal to x plus 3.
இதை சால்வ் பண்ண போது ஆன்சர் கிடைக்கும். இது x1 y1, இதை சால்வ் பண்ணா x2 y2. ஈக்குவேஷன்ஸ் கரெக்டாக எழுதியிருக்கேனா? எஸ். 3x plus y plus 2 equal to 0, x minus 2y minus 4 equal to 0. இன்னொன்று 7x minus 3y equal to minus 12, 2y equal to x plus 3. ஓகே, அப்போ 2 பாயிண்ட் இருக்கு. 2 பாயிண்ட் ஃபார்ம் என்ன? 2 பாயிண்ட் ஃபார்ம் என்னது? நம் 2 பாயிண்ட் ஃபார்ம்னா எனக்கு y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. சப்ஸ்டியூட் பண்ணு, இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணு, இதையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணு. ஓகே ரைட். எந்த ஃபார்முலான்னு சொல்லுங்க. எழுதிட்டேன், ஃபார்முலா எழுதியிருக்கேன் எல்லாத்துலேயுமே. இங்க பாரு, முதல்ல 3 கொஸ்டின்லையும் 1 பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் ஃபார்ம், பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் ஃபார்ம் ஃபார்முலா எழுதியிருக்கேன். மொதல் கொஸ்டின்ல பர்பெண்டிகுலர் பைசெக்டரோட ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கேட்குறாங்க. மறுபடியும் சொல்றேன் கேளுங்க ஃபெபினா. ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பர்பெண்டிகுலர் பைசெக்டரோடது கேட்குறாங்க. ஸோ ஏபியோட மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்றேன், ஏபியோட ஸ்லோப்புக்கு பர்பெண்டிகுலர் ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணு, ஏன்னா பர்பெண்டிகுலர் பைசெக்டர். அப்போ அந்த ஸ்லோப்பையும் இந்த ஸ்லோப்பையும் வச்சு 2 பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் ஃபார்ம். நெக்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் கொடுத்து அதோட சொல்யூஷன் அதுக்கு பேரலா இருக்கிறதுக்கு வரைக்க சொல்றாங்க. ஸோ பேரலோட ஸ்லோப்ல இருந்து ஸ்லோப் கிடைச்சிரும், இங்க இருந்து பாயிண்ட் இருக்கு, மறுபடியும் பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் ஃபார்ம். இது 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போது xy பாயிண்ட் கிடைச்சிரும். அண்ட் தென் உனக்கு பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் ஃபார்ம். ஏன் மறுபடியும் பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் ஃபார்ம்? இதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். இதோட ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணிட்டு பர்பெண்டிகுலர் ஸ்லோப் ரெசிப்ரோக்கல் எடுத்து மைனஸ் சைன். ஓகேயா? எஸ். இப்போ 11வது கொஸ்டின்ல 2 ஈக்குவேஷன் 2 கொடுத்துருக்காங்க. முதல் 2 மேம் நீங்க தான் சம் போடுறீங்க, கேளுங்க மேம் என்ன வரும்னு. டே இது உனக்கு டவுட்னு தானே சொன்னேன், அதனால நான் சொல்றேன். டவுட்னு சொன்னதுனால எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்றேன், நீ சால்வ் பண்ணி பாரு. ஜியோமெட்ரி 2 டேஞ்சன்ட் போதுமா? 2 டேஞ்சன்ட் மட்டும் பத்தாது, எல்லாமே பார்த்துக்கோங்க. 2 டேஞ்சன்ட் பார்த்துரு, எல்லா டைமும் 2 டேஞ்சன்ட் தான் கேட்குறாங்க. ஆனால் ஏன் ஒரு டாபிக் எடுத்தா ஃபுல்லாக பார்த்துரு. ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரமோடு பார்த்துரு, 1 டேஞ்சன்ட்டும் பார்த்துரு. கிராஃப் வந்து ஒரு டைம்ல குவாட்ராட்டிக்கே 2மே கேட்டிருக்காங்கப்பா இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ இல்லை, 4 வருஷத்துக்கு முன்னாடி 2021லையும் 2020லையும் கேட்டிருக்காங்க. ஆல்டிடியூட் மீடியன் சம் போடலாம்ப்பா, ஆல்டிடியூட் மீடியன் போடலாம். 12வது சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. 12வதுல 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, அந்த 2 ஈக்குவேஷன் பாரு. முதல் 2 ஈக்குவேஷன் வந்து 8x plus 3y equal to 18. ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து 4x plus 5y equal to 9. இதை சால்வ் பண்ணா உனக்கு xyன்னு 2 பாயிண்ட் கிடைக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் உன்ட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ட் bisects the line segment joining 2 பாயிண்டாவே அவங்க கொடுத்துட்டாங்க. 5, -4 and -7, 6. இதை பைசெக்ட் பண்ணுதுன்னா என்னது? இதோட மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணும், இதோட மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணும். அந்த மிட் பாயிண்ட் உன்னோட x2 and y2. சரியா? இங்க x1 y1, இது x2 y2. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12th சம் எக்ஸசைஸ் 5.4 12th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் 2 பாயிண்ட் இருக்கா, இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். அப்போ 2 பாயிண்ட் ஃபார்ம்ல இதை சால்வ் பண்ணிரு. ஃபார்ம்லாம் இங்க இருக்கு. 2 பாயிண்ட் ஃபார்ம்ல இதை சால்வ் பண்ணிடுங்க. ஓகேயா? எஸ். 12th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12th சம் நீ பார்த்துட்டு தான் போகணும் இந்த எக்ஸசைஸ்ல. சரி, ஆல்டிடியூட் மீடியன்ல ஒரு சம் சொல்லிடலாமா? 7th சம் எக்ஸசைஸ் 5.4ல 7th சம் பார்த்துக்கோ. ஆனா நான் உனக்கு சொல்ல போற சம் வந்து எதுனா ஆல்டிடியூட் மீடியன் 2மே இருக்க மாதிரி ஒரு சம் இருக்குமே. இது ஆல்டிடியூட் மட்டும் இருக்கு. ஒரு கொஸ்டின்ல 2மே கொடுத்துருப்பாங்க ஆல்டிடியூட் மீடியன். ஏலேருந்து ஆல்டிடியூட் இருந்தால் என்ன ஈக்குவேஷன், மீடியம் இருந்தால் என்ன ஈக்குவேஷன், அதையும் சேர்த்து. அது கொஸ்டின் நம்பர் என்னன்னு பார்த்து சொல்லுங்கப்பா. ஆ 5.3ல. ஓகே, ஆ 5.3ல 9th சம். 2மே ஒரே மாதிரி தான். சிமிலர் சம் வந்து 5.3ல 9th சம். நான் இந்த 5.3 9th சம் தான் இப்போ சொல்லி தர போறேன். ஓகே, ஏன்னா இதுலயே ஆல்டிடியூடும் வந்துடும், மீடியனும் வந்துடும். அதை வச்சு நீ இந்த ஆல்டிடியூட் சம் சால்வ் பண்ணிடலாம்ல. ஸோ 5.3 9th சம். 5.3 9th சம் பாருங்க. 9th சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்கு.
ஏ வந்து என்னது ஏன்ற வெர்டெக்ஸ் வந்து 6, 2. பி என்ன கொடுத்துருக்காங்க பி வந்து -5, -1 அண்ட் சி 1, 9. ஏல இருந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறது ஏல இருந்து ஆல்டிடியூட் ஈக்குவேஷன் என்ன மீடியன் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் மீடியனுக்கு பாரு மீடியன்னா ஒரு ட்ரையாங்கிளில் மேம் இது ஏபிசி மீடியன்றது இதோட மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுதா அப்போ பிசிக்கு மிட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுப்பா மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியுமா பிசியோட மிட் பாயிண்ட் அதை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணும் அப்போ உனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குமா x, yன்னு x1 y1 எடுத்துக்கோ அடுத்து இதுக்கு இன்னொரு பாயிண்ட் ஏன்ற பாயிண்ட் இங்க இருக்கு ஏன்ற பாயிண்ட் இங்க கொடுத்துருக்காங்க 6, 2ன்னு 2 பாயிண்ட் ஃபார்முலா என்னது y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் மீடியன் ஆல்டிடியூட் அப்ப மட்டும் நீ ஒரு விஷயத்தை பார்க்கணும் என்னது மேம் ஆல்டிடியூட்ல செகண்ட் ஒன் ஆல்டிடியூட்ல இதே ட்ரையாங்கிள்ல ஏபிசில ஏல இருந்து பர்பெண்டிகுலர் வரைய சொல்றாங்க அப்ப இப்ப என்ன ஃபைண்ட் பண்ணணும் புரியலன்னா புரிஞ்சுக்கோவா யாராவது புரியலன்னு சொன்னீங்களா மறுபடியும் ரிப்பீட் பண்ணுமா ஜியோமெட்ரி கிராஃப் எல்லாம் பென்சில்ல வரைங்க பென் யூஸ் பண்ணி வரையக்கூடாது எழுதுறது மட்டும் தான் பென்னு ஜியோமெட்ரி உள்ள எழுதுறது கூட பென்சில் உள்ள ஏபிசி இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல எழுதுவல எல்லாமே பென்சில் ஏசியோட இல்ல பிசியோட ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசி ஃபைண்ட் பண்ணு அந்த ஆன்சரோட ஸ்லோப் பர்பெண்டிகுலர் ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணு இது ஆன்சர் கிடைச்சதுக்கு அப்புறம் இதோட பர்பெண்டிகுலர் ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணுங்க ஓகேயா இப்போ பாயிண்ட் என்ன இருக்கு ஏன்ற பாயிண்ட் வந்து 6, 2 ஸோ இங்க ஒரு ஸ்லோப் இருக்கு இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு அப்போ பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் ஃபார்ம்ல சப்ஸ்டியூட் பண்ணு பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் ஃபார்ம் அது என்னது பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் ஃபார்ம் y minus y1 is equal to m into x minus x1 ஓகே இதுதான் உன்னோட ஆன்சர் இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு எதுனா ஜஸ்ட் 2 லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அன்னோன் வேல்யூ அதுல வச்சு p ஓட வேல்யூ என்ன q ஓட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க அது எந்த சரி இந்த சாப்டர்ல இன்னும் நீ படிக்க வேண்டியது நான் சொல்லிடுறேன் 5.1லப்பா 5.1ல என்ன படிச்சுக்கோனா quadrilateral area of quadrilateral ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல்ல இப்போ உனக்கு சம் என்னென்ன இருக்குன்னா ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல் ஃபைண்ட் பண்ற சம் 5வது சம் ஓகே 6வது சம்ல மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு அண்ட் 7வது சம்ல கொலினியாரிட்டி செக் பண்றது இத பாருங்க ஃபார்முலா என்னது ஏரியா ஆஃப் தி குவாடிலேட்டரல் இஸ் ஈக்குவல் டு half of x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 and again x1 y1 இதுல நீ வந்து ஃபைண்ட் பண்ற ஆன்சர் ஸ்கொயர் யூனிட்ஸ்ல கிடைக்கும் இன்னொன்னு நோட் பண்ணிக்கோ எப்பவுமே பிளாட் பண்ணு ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணி பாரு ஓகேயா ஏன்னா ஆர்டர் கரெக்டான்னு செக் பண்ணும் பிளாட் பண்ணி ஆர்டர் கரெக்டான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணு எஸ் பிளாட் பண்ணி ஆர்டர் கரெக்டான்னு செக் பண்ணும் அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன்ப்பா ஜீவா 5.1ல தான் சொல்லிட்டு இருக்கேன் 5.1ல 5, 6, 7 இம்பார்ட்டன்ட் 5th ஒன் டைரக்டா ஏரியா ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் 6th ஒன்ல ஏரியாவை கொடுத்துட்டாங்க இதுல அன்னோன் வேல்யூ இருக்கும் சால்வ் பண்ணா ஈக்குவேஷன் கிடைக்கும் ஆன்சர் கிடைச்சிரும் 7th ஒன்ல ஃபர்ஸ்ட் நீ சால்வ் பண்ணு கொலினியர்னு சொல்லிட்டாங்க இதை சால்வ் பண்ணு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க ரெண்டையும் ஒன்னா சால்வ் பண்ணணும் ஓகே 5.3 14th சம் ஒரே நிமிஷம் பார்க்கலாம் 14th சம் என்னன்னு ஷர்மி நான் மறுபடியும் கேட்குறேன் அப்போ சொல்லுங்க இப்போ இதுக்கு அலைண்டா என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னு பார்த்துக்கோ இதுக்கு அலைண்டா என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கு மேம் இதுக்கு அலைண்டா எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்
ஒரே நிமிஷம். இது வந்து குவாடிலேட்டரல் இல்லை, இது மட்டும் வந்து உனக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வரும். ஓகே, இது அழிச்சுக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளில் உனக்கு இந்த 5.1ஓட 7th சம் வரும், கொலீனியர். ஓகேயா, கொலீனியரோட சம் உனக்கு ட்ரையாங்கிளுக்கு தானே 3 பாயிண்ட் தானே கொடுத்துருக்காங்க, அது உனக்கு ட்ரையாங்கிளில் தான் வரும். சரிப்பா, இப்போ கவனிங்க. 5.4 எக்ஸாம்பிள் 5.4 இதே மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிள் 5.4 கொலீனியர் செக் பண்றது. இப்போ இதை பார்த்துக்கோ. அடுத்துக்கப்புறம் உனக்கு 5.6 எக்ஸாம்பிள் 5.6 இது மாதிரியே இருக்குது. என்னது இது? ஏதோ ஒன்று போட்டு பார்த்தா போதும். எக்ஸாம்பிள் 5.6 இதை பார்த்துக்கோங்க. இதே சம் மாதிரி இருக்குது. மிஸ்ஸிங் வேல்யூ சம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? மிஸ்ஸிங் வேல்யூ சம் இதில் எதுவும் இல்லை, உனக்கு எக்ஸசைஸ் இருக்கிறது தான். ஓகேயா, இது போட்டுடலாமா? எஸ். 5.4 fourth sum. ஓகே, ஆ 5.4ல fourth sum பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12y is equal to minus of p plus 3x plus 12. இன்னொரு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12x minus 7y equal to 16. இது ரெண்டும் parallelனு கொடுத்துட்டாங்க, பர்பெண்டிகுலர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு என்ன தெரியும்? பர்பெண்டிகுலர்னா m1 into m2 is equal to minus 1 தெரியும். இதுலேருந்து m1 ஃபைண்ட் பண்ணலாமா? m1 is equal to மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் மைனஸ் ஏ தானே, மைனஸ் ஏ பை பி தான் உன்னோட ஸ்லோப்பு. இதுவும் ஜென்ரல் ஃபார்முலா இங்கே எழுதிடுறேன். எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை பி. அப்போது எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் பி பிளஸ் 3 டிவைடட் பை பி. வந்து இங்கே பியோட வேல்யூ என்ன? இது ஏவோட வேல்யூ. எல்லாமே ஒரே சீட் கொண்டு வந்துட்டு எழுதணும். இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. என்னன்னா எல்லாமே ஒரே சீட், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருந்து தான் இந்த ஏபி எடுத்திருப்பாங்க. இப்போ மைனஸ் ஆஃப் பி பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 12y பிளஸ் 12 ஈக்குவல் டு 0. இப்படி இருக்க போது தான் நீ ஏபி வேல்யூ எடுத்து எழுதணும். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பி பிளஸ் 3 டிவைடட் பை பியோட வேல்யூ மைனஸ் 12. ஸோ மைனஸ் மைனஸ் போயிடுச்சுன்னா பி பிளஸ் 3 டிவைட் பை மைனஸ் 12. எஸ், பி பிளஸ் 3 டிவைட் பை மைனஸ் 12. இங்கே மேம் இங்கே வேல்யூ ஃபைண்ட் பண்ணால் m2 வந்து என்ன கிடைக்கும்? இது m1, இது m2 என்ன கிடைக்கும்? மைனஸ் 12 பை மைனஸ் 7. அப்போ 12 பை 7. இதை சால்வ் பண்ண போது m1 m2 மல்டிப்ளை பண்ணுங்க. m1 இன்டூ m2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. சப்ஸ்டியூட் பண்ணால் p பிளஸ் 3 டிவைட் பை மைனஸ் 12 இன்டூ 12 பை 7 ஈக்குவல் டு மைனஸ் 1. பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடுங்க. எஸ், இதை சால்வ் பண்ணால் பியோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, 7 plus 77 அது சொல்லி தந்தேன், மார்னிங்கே சொல்லி தந்தேன். டுமாரோ கொஸ்டின் பேப்பர் நான் கையில் வச்சிருக்கேன். நான் கையில் வச்சிருந்தா ஏண்டா டேய், இது டெக்ஸ்ட் புக்டா, இது டெக்ஸ்ட் புக் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ஷாயிஃப், இது புரிஞ்சுதா? இன்னும் 5.2 மட்டும் பார்க்கலையா? 5.2 பார்த்துடலாம். 5.2ல கொஸ்டின் மேலே போயிடுச்சுடா. ஐயோ, ஜி வந்து ஏதோ ஆன்சர் கொஸ்டின் டைப் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அது மேலே போயிடுச்சு. 5.2ல என்னடா தங்கம் சொல்லுங்க. 5.2ல 10, 11, 12 இம்பார்ட்டன்ட் உனக்கு. 10, 11, 12ல என்ன இருக்குன்னு சொல்லவா? நீயும் அதே தான் சொல்லியிருக்கியா? 10, 11, 12. எஸ். 5.2 10th சம் என்னது? parallelogram சொல்லணும். கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து parallelogram சொல்லணும். 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? எஸ், 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? 4த்துக்குமே ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணுங்கப்பா. ஏபி 4 சைடுக்கும் ஏபி, பிசி, சிஏ அண்ட் டி. தப்பா சொல்றேன், ஏபி, பிசி, சிடி அண்ட் டிஏ 4 ஸ்லோப்பும் ஃபைண்ட் பண்ணு. ஓகேயா? ஸோ இங்கே 4 ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணுவேன். என்னென்ன? ஸ்லோப் ஆஃப் ஏபி, slope of BC, slope of CD and slope of DA. இதில் உனக்கு இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்.
அண்ட் இன்னொரு ரெண்டு ஈக்குவலா இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் ஓட ஸ்லோப் ஈக்குவலா இருக்கும், ஏன்னா parallel. அப்ப நான் என்ன சொல்லிடலாம் இதுல இருந்து, மேம் AD is parallel to BC, AD is parallel to BC and AB is parallel to CD. இப்போ இன்னொன்னு கேட்பாங்க, parallelogramனா ஜஸ்ட் ஆப்போசிட் சைட்ஸ் parallel-ஆ இருந்தா போதுமா? ஆப்போசிட் சைட்ஸ் parallel-ஆ இருக்கணும், உனக்கு அதோட டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஆகணும். அப்ப இங்க டயகனல் என்னவா இருக்கும் மேம்? இது பிளாட் பண்ணேனா, இது A B C D யா, டயகனல் ஏசியும் பிடியும். அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் பைசெக்ட் ஆகணும்னா மிட் பாயிண்ட் ஆஃப் AC is equal to midpoint of BD. அப்படி இருந்தா இது S parallelogram. ஓகே, அப்படி இருந்தா S இது parallelogram. புரியல. மஹாரிஃபா 7+77 நடத்தி இருக்கு. செக் பண்ணுங்க, மறுபடியும் முன்னாடி போய் செக் பண்ணுங்க. ஸோ இதுதான் கண்டிஷன். ஓகே, 5 + 555 எல்லாமே ஒரே மாதிரி தான். கண்ணுக்குள்ள ஏய் சரி, 11th 12th பார்க்கலாமா? அப்ப நெக்ஸ்ட் 5.4ல 9th சம் சொல்லிட்டேன், செக் பண்ணுங்க. நீங்க 9th சம் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். 11th சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 3 பாயிண்ட்டும் 4 பாயிண்ட்டும் எனக்கு parallelogram தான், நீ XY ஃபைண்ட் பண்ணுட்டாங்க. அப்போ இதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் என்னன்னா, இப்பதானே பார்த்தோம் parallelogramக்கு அவங்க parallelogramனு சொல்லிட்டாங்க. அப்போ என்னோட டயகனலோட மிட் பாயிண்ட் வந்து பைசெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ 11th சம்ல அவங்களே parallelogram கொடுத்துட்டாங்க. A B C and D கொடுத்துட்டாங்க. நான் அந்த கோஆர்டினேட்ஸ் மட்டும் எழுதிக்கிறேன், ABCD, அப்பதான் எது அன்னோன்னு தெரியும். இது வந்து parallelogramனு கொடுத்துட்டாங்க. ஸோ A என்னது 2,2 -2,3 1, -3 and x, y. டயகனல் என்னப்பா? ADன்றது டயகனல். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் AD is equal to midpoint of CB. ஸோ ஈக்குவேட் பண்ணா XY கிடைச்சிரும். இதை சால்வ் பண்ண போது சால்வ் பண்ணலாமா? இதை சால்வ் பண்ணிடலாமாப்பா? 12th கொஸ்டின் ட்ரெபீசியம். ஸோ 12th கொஸ்டின்ல ட்ரெபீசியமோட கண்டிஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. 12th கொஸ்டின்ல 5.3 தானே இது? 5.3-ஆ 5.2-ஆ? 5.2. 5.2ல 12th கொஸ்டின் ட்ரெபீசியம்க்கு நீ ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். ஜஸ்ட் இங்க 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, ABCD கொடுத்துருக்காங்களா, எல்லாத்துக்கும் தனித்தனியா நீ வந்து AB BC CD DA ஃபைண்ட் பண்ணு. ஒரு பேர் ஆஃப் parallel லைன்ஸ் கிடைக்கும். அப்படின்னா என்னது? இது 4ல ரெண்டு இது ஸ்லோப் ஈக்குவலா இருக்கும். ஓகே, இது 4ல 2 இது ஸ்லோப் ஈக்குவலா இருக்கும். ஷாயிஷ்னு எஸ், போன கொஸ்டினுக்கு அதான் ஆன்சர். ஸோ போன கொஸ்டினுக்கு 2 5 தானே ஆன்சர். என்னது -3 சொல்றீங்க? ஓ -2 -3, நான் தப்பா எழுதிட்டேனா? -2 -3 நான் எங்க எழுதிருக்கேன்? -2 -3. ஓகேவா? ரைட்டா? -2 -3 1 -3 2 2. சரி. தேர்ட்டீன்த் சம்முக்கு நீங்க மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணணும். ABCD கொடுத்துட்டாங்க, இதை ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணிட்டு ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் parallelogramனு சொல்லணும். அது வந்து உனக்கு மிட் பாயிண்ட்டும் இந்த சம்மும் சேர்ந்தது. 10th சம்மும் ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணு, பாயிண்ட் டைரக்டா கொடுக்கல.
அதை ஃபைண்ட் பண்ணிட்டு எடுக்கணும் மேம். 1 pair opposite are equal மேம். இன் ட்ரபீசியம் 1 pair of opposite sides are equal. எஸ், 1 pair of parallel lines அதான் எழுதியிருக்கேன். ஓகே, இது முடிஞ்சா 5.3 14th sum. 14th sumல ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸ்லோப்புன்றது y இன்டர்செப்ட் பை x இன்டர்செப்ட் into -1. Tell about paper presentation. லக்கி ஸ்பேரோ சொல்லியிருக்கேன்ப்பா, போய் நீ பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போய் செக் பண்ணு. டாப்பர் பேப்பர் ஒன்று வச்சு சொல்லியிருந்தேன் எப்படி பண்ணணும். இப்போ அகெயினும் சொல்கிறேன், கவனிங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு மேம் பெண்டாகி இருக்கா? எங்கடா பெண்டாகி இருக்கு? என்னடா பெண்டாகி இருக்கு? அடுத்து நம்ம 4th சாப்டர்ல இருக்க சம் பார்க்கலாம்டா. 4th சாப்டர்ல ஒரு மீடியன்ஸ் ஆஃப் கான்கிரண்ட் இருக்குல்ல, அதை நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பேப்பர் ப்ரெசன்டேஷன் நான் சொல்லிடுறேன். ஓகே, பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிற ஆர்டரில் எழுதினாலும் சரி, நீ ஆர்டர் மாற்றிட்டாலும் சரி, 1 marks 14 1 markக்கும் மார்ஜினுக்கு வெளியே நம்பர் போடணும், மார்ஜினுக்கு உள்ள ஆப்ஷனும் ஆன்சரும் எழுதணும். ஆப்ஷன் கரெக்டாக, ஆன்சர் கரெக்டாக. ஒன்றா தான் எழுதணும், 2 வேறு எழுதுனா மார்க் தரமாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A1 B2 இருக்கு. நீ A2ன்றது ஆன்சராக எழுதுனா 2 கரெக்ட் ஆன்சராக இருந்தாலும் சரி, A கரெக்ட் ஆன்சராக இருந்தாலும் சரி, உனக்கு மார்க்கே கிடையாது. 0 mark அந்த இடத்துல. ஓகே, அடுத்து 1 mark முடிச்சா ஒரு கோடு போட்டு 2 mark. ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சர் முடிச்சோன்னா பாக்ஸ் போட்டு அந்த சம்மை முடிச்சிரு. எதுக்காகனா, நீ எடுத்து ஃபுல்லாக முடிச்சுட்டு செக் பண்ண போது எத்தனை கொஷின்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். 10 அட்டன் பண்ணியிருக்கா. ஏன்னா நிறைய பசங்க ஓகே இந்த கொஷின் தெரியல, இந்த கொஷின் தெரியல, அடுத்து அப்படின்னு போகுது. ஏன்னா நம்ம கொஷின் பேப்பரில் டிக் பண்ண முடியாது, டிக் பண்ணக்கூடாது கொஷின் பேப்பரில். அப்போது ஆன்சர் மிஸ் பண்ணிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன், 2 marks அட்டன் பண்ணு, அப்புறம் 5 mark அட்டன் பண்ணு, ஒன்று பாக்ஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் கிராஃபில் வந்துட்டு ஸ்கேல் வேல்யூ போட்டிருக்கியான்னு பார்த்துக்கோ. ஓகே, உன்னோட குவாட்ராட்டிக் கிராஃபோ இல்லை டைரக்ட் இன்டைரக்ட் வேரியேஷன் எதாக இருந்தாலும் ஸ்கேல் வேல்யூ போட்டிருக்கணும். இதே நீ ஜியாமெட்ரி பார்க்கும்போது ரஃப் டயக்ராம் இருக்கணும், ஃபேர் டயக்ராம் இருக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். இதில் எழுதுகிற பார்ட் இருக்குல்ல, பேப்பரில் நீ எழுதுறல, கிராஃப் ஷீட் இல்லை, பேப்பரில் எழுதுறது எல்லாமே பென்ல, கிராஃப் ஷீட்டில் எழுதுறது எல்லாமே பென்சில்ல. ஓகே, எஸ். ஸோ இதுதான், இப்படி தான் உன் ப்ரெசன்டேஷன் இருக்கணும். அடுத்து 4th சாப்டர் போகலாமா மேம்? ஜியாமெட்ரி ஃபஸ்ட்டு எழுதுனா மார்க் குறைப்பாங்களா? அப்பெல்லாம் குறைக்க மாட்டாங்க. யார் சொன்னா? அப்படிலாம் கிடையாது. ரஃப் ஒர்க் எங்கே பண்ணணும் பேப்பரில்? ரைட் சைடில். சம் இங்கே போடுறோன்னா இந்த இடத்துல ரஃப் ஒர்க் இருக்கணும், ரைட் சைட் டாப்பில். ஓகே, டைரக்ட் இன்டைரக்ட் பார்த்தா போதும்டா. நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன், என்னன்னா இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனே 2 கொஷினாக கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ கடைசி 4 வருஷமாக கேட்கல. தமிழ், குட் ஈவினிங்மா. எஸ், கொஷின் நம்பரை மார்ஜின்குள்ளே போட்டுறாதீங்கடா. கொஷின் நம்பர் எழுதணும், கொஷின் நம்பரை திருத்தமா மார்ஜினுக்கு வெளியே எழுதணும். இங்கே பாரு, இது உன் பேப்பரு. ஓகேயா, 1வது கொஷின் ஆப்ஷன் ஏ 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நீ பார்ட் பி ஆரம்பிக்கிற, 14 கொஷின் வரைக்கும் முடிச்சிட்ட. பார்ட் பி ஆரம்பிக்கிற, ஓகே, செக்ஷன் பி நெக்ஸ்ட் இது ஆரம்பிக்கிற. அப்போது 15வது கொஷின் அப்படின்ற போது மார்ஜினுக்கு இந்த பக்கம் தான் போடணும். நீ இங்கே தூக்கி மேம் பேப்பர் தானே, நான் இங்கே ஒரு 20 கொஷின் நம்பர் 20 இங்கே போட்டு எழுதுறேன் அப்படிலாம் எழுதக்கூடாது. இப்போ அதுலேயே சப்டிவிஷன் இருந்துச்சுன்னா, ஒருவேளை உங்களுக்கு சப்டிவிஷன் கொஷின் இல்லை அப்படி இருந்ததுன்னா 20A 20B அப்படின்னு எழுதணும். சரியா? தமிழுக்கு இங்கிலீஷ்க்குலாம் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருப்பீங்களா கொஷின் நம்பர்? அதே மாதிரி தான். ஏன்னா எல்லா எக்ஸாமும் கொஷின் நம்பர் உள்ளே போட்டு வந்தீங்களா மார்ஜினுக்குள்ள? மார்ஜின் வெளியே தானே போட்டிருப்ப கொஷின் நம்பரு. ரஃப் ஒர்க் கீழே தான். ரஃப் ஒர்க் இல்லடா, ரஃப் டயக்ராம். ரஃப் ஒர்க் சொல்லல, நானு ஜியாமெட்ரியில ரஃப் டயக்ராம் சொன்னேன். எஸ், இந்த டைம் எனக்கு தெரிஞ்சு டைரக்ட் இன்டைரக்ட் வந்துச்சுன்னா பேப்பர் ரொம்ப ஈஸியான பேப்பர். இல்லை அங்கே ஏதாவது ட்விஸ்ட் வச்சுட்டாங்கன்னா தான் கஷ்டமான பேப்பர். ஏன்னா பசங்க எல்லாருமே டைரக்ட் இன்டைரக்ட் தான் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. எஸ், சரி, ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு நம்ம அடுத்து சாப்டர் 4ல இருக்க ஒரே ஒரு சம் இருக்கு. அப்புறம் ஒரு 2 மார்க் இருக்கு, ஒரு 5 மார்க் இருக்கு, 2 மார்க்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஒரு 5 மார்க் 2 மார்க்ஸ் சில சம்ஸ் இருக்கு. சாப்டர் 3ல என்ன பார்க்கணும்னா ஜிசிடி பார்க்கணும், ஸ்கொயர் ரூட் பார்க்கணும், அண்ட் மேட்ரிக்ஸ்ல உனக்கு டவுட் இருக்கு 2 சம் பார்க்கலாம் மேட்ரிக்ஸ். ஓகேயா? சாப்டர் 2ல
ஏபிஜிபி ஆல்ரெடி சாப்டர் 1ம் 2ம் நம்ம நல்லா தரவா இருப்போம். இல்லைனாலும் அதில் பார்த்துக்கோ. சாப்டர் 1ல் என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிடுறேன். கண்டிப்பாக காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், நான் எப்பவும் மொதல் டாபிக் சொல்கிறது அதுதான். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை பாரு. ஏன்னா மேம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டால் பரவாயில்ல, நீ அதை பாரு. ஓகே, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் 5 மார்க்கில் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டால் என்னடா பண்ணுவ? 3 காம்போசிஷனை. அடுத்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இதெல்லாம் பார்த்துருந்தேன்னா எஸ் யூ ஆர் டன். செகண்ட் சாப்டரில் வந்து எடுத்தோன்னே 2 மார்க்ஸ்க்கு சொல்லிடுறேன். லெமா, யூக்ளிட் டிவிஷன் லெமா, அல்காரிதம் ஹெச்சிஎஃப்க்கு, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக், இது 2 மார்க்ஸ்க்கு. ஓகே, அடுத்து ஏபிஜிபியில் இருக்க 2 மார்க்ஸ் சம்ஸை பார்த்துக்கோ. நீ மெயினாக 2 மார்க் பார்க்க வேண்டியது என்னன்னா 5 மார்க்ஸ்க்கு ஏபிஜிபியில் இருக்க 5 மார்க்கு சீரீஸ் எல்லாமே பார்த்துக்கோ. ஸ்பெஷல் சீரீஸ் ரேகா சம், அதான் ஸ்பெஷல் சீரீஸில் ரேகா சம், அதை மட்டும் பார்க்காத, எல்லா ஃபார்ம்லாம் பார்க்கணும். ஆனால் இது கண்டிப்பாக நீ பார்த்துருக்கணும். ஓகேயா? ஏதாவது இங்கே மிஸ் பண்ணியிருக்கேனா? செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டரில் மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு வந்து பிரேக் எடுத்துக்கலாம். நான் போயிட்டு வந்து இதெல்லாம் நீ ஆல்ரெடி கவர் பண்ணிப்ப. ரேகா சம் மட்டும் நான் உனக்கு நடத்துகிறேன். ஓகே, இது நேற்று கிளாஸில் உனக்கு சீரீஸும் இதுவும் ஜிபிலாம் நடத்திட்டேன். ரேகா சம்மும் அண்ட் இங்கே இருக்க 4th சாப்டரில் தியரம், 3rd சாப்டரில் ஜிசிடி. மொத்தமாகவே நம்ம இப்போ 1 2 3 4 5 பிரேக் போயிட்டு வந்து இந்த 5 டாப்பிக்கும் பார்ப்போம். அது 7 மணிக்கு பேப்பர் ப்ரிடிக்ஷன் 7 மணிக்கு. சரியா? ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து ஒரு சம், ஜிசிடிலேருந்து ஒரு சம் பார்ப்போம், மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு சம்மு, இங்கே ஒரு தியரம் இருக்குது, சிவாஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒன்று ப்ரூவ் பண்ண ஒரு சம், அதை பார்க்கலாம். தென் ஸ்பெஷல் சீரீஸில் ரேகா சம், இந்த 5 சம் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரஸ்டம் சம் இன் மென்சுரேஷன் வருமா? கண்டிப்பாக வரலாம். எஸ். ஸோ இப்போ பிரேக் எடுத்துக்கோ. ஸோ இப்போ 40 ஆகுது, 4:50 வரைக்கும். 4:50க்கு நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, போயிட்டு வந்து குயிக்காக முடிச்சிடலாம். செஷன் 5:30 வரைக்கும் தான் இருக்கும். உனக்கு அடுத்த 40 மினிட்ஸ்ல இதெல்லாம் சொல்லி தந்துடுவேன். வாய்ஸ் குறைன்னு இருக்கா? போயிடுச்சுடா, அவ்வளோதான். நாளைக்கு அப்புறம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சரியாயிடுவேன். என்னோட 10th மார்க்கு 98%டா. லாஸ்ட் 5 இயர்ஸ் பேப்பர் பார்த்தா 90 மார்க்ஸ் வாங்க முடியுமா? லாஸ்ட் 5 இயர்ஸ் பேப்பர் ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணுங்க. மேம் உங்களை வேணும்னே டென்ஷன் பண்ணுறாங்க இல்லையா? சரி, நான் ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு வரேன்டா.
ஹலோ மேம் வந்தாச்சு, நீங்க ரெடியா? When we start, டைம் ஆகிடுச்சு மேம். கௌதம், எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்த் சாப்டர்ல அந்த ஃபோர்த் சாப்டர்ல எவ்வளோ சம்ஸ் பார்த்துருக்கோம். மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். மேட்ரிக்ஸில் எந்த கொஷின் வரும்ன்றதை நான் சொல்கிறேன். பட் ஃபோர்த் சாப்டரில் சிவாஸ் தியரம் பார்த்துட்டோம். யா 2 மார்க்ஸ்க்கு இது இம்பார்ட்டண்டா. 2 மார்க்ஸ்க்கு இது இம்பார்ட்டன்ட். நீங்கள் பாருங்க, 2 triangles are similar such that BCEF is given. Area of triangle ABC is given. What is area of triangle DEF? Concept ஞாபகம் வச்சுக்கோ. Area of similar triangles ratio. Area of triangle ABC by area of triangle DEF. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸோட கேட்குதாப்பா நான் பேசுறது? எஸ், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட மேம் மார்ஜின் வெளியே கொஸ்டின் நம்பர் போட்டேன் மேம். பயப்படாது, ஒன்றும் ஆகாது. டீச்சர்ஸ் நீ மொத்த கொஸ்டின் போட்டிருந்தா அப்படியே ஒன்று ஃபெயில் பண்ணி விடணும்னு நினைக்க மாட்டாங்க. பயப்படாது, அடுத்தடுத்த எக்ஸாம் நல்லா பண்ணலாம். ஓகே அஜீவ்? எஸ் அக்கா, வி ஆர் அஃப்ரைட். நான் இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன்டா, ஐயோ நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி வரப்போகுது, பசங்க எப்படி பண்ணுவாங்க, நானே எப்படி பயப்படுறேன், பசங்க எவ்வளோ பயமாக இருப்பாங்க அப்படின்னு. பட் பயம் கிடையாது. அது ஒரு எப்படி இருக்கும் தெரியாத ஒரு விஷயம், மிஸ்ட்ரியான விஷயம் தான் அது. நீ அதை அப்படி எடுத்துக்கோ, அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, அவ்வளோதான். ஆனால் நீ உன்னோட சைடு ப்ரிப்பரேஷனை பண்ணிட்டு இருக்க. ஸோ அப்படி நினைக்காதீங்க நீங்கள் அதை. ஓகே, ப்ளீஸ் அவாய்ட் 4th சாப்டர் 2 மார்க்ஸ் மோஸ்ட்லியா. ஏன்பா? ஈஸியான 2 மார்க்ஸ் கிடைக்கும். இங்கே பாருங்க, ஏபிசி அண்ட் டிஇஎஃப் ஓட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஏபிசியில் பிசி கொடுத்துட்டாங்க அண்ட் டிஇஎஃப்ல இஎஃப் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்கொயருக்கு ஈக்குவல். எப்பவும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட ஏரியாவோட ரேஷியோ அதோட கரஸ்பாண்டிங் சைடோட ஸ்கொயருக்கு ஈக்குவல். அப்போ ஏபிசியோட வேல்யூ 54, ஏரியா இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, இதுதான் ஃபைன் பண்ண போற. பிசி 3/4 the whole square. அப்போ கால்குலேட் பண்ணா 54 is equal to 54 by x is equal to 3 square is 9, 4 square is 16. அப்போ எனக்கு x வேணும்னா 54 into 16 by 9. 9 table 9 1 is 9, 9 6 times is 36. Yes, 9 6 times is 54. So multiply பண்ணா 6 6 36, 96 centimeter square. அவ்வளோதான், அழகா ஒரு 2 மார்க் எடுத்துடலாம். Area of triangle DEF is 96 centimeter square. ஈஸியா மேம்? ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் கொஷின் சொல்லுங்க. இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்ப்போம். 7 மணிக்கு எக்ஸ்பெக்டட் கொஷின் சொல்றேன். சரி, அடுத்து இதுல இந்த கொஷின் இங்க 6 சென்டிமீட்டர்னு வருமே இந்த கொஷின். ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த கொஷின் கேட்டாங்கப்பா. இங்க பாரு, லாஸ்ட் டைம் 2025ல இந்த கொஷின் கேட்டாங்க. ஓகேயா? அப்போ இந்த டைம் எக்ஸ்பெக்டட் இது. ஆனா நீ ரெண்டுமே பாத்துக்கோ. ஓகே, இது டிரா கொஷின். இது இங்க பாரு, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஆங்கிள் ஏவோட பைசெக்டர் கொடுத்துருக்காங்க. ஏபிசின்ற ட்ரையாங்கிள்ல ஆங்கிள் ஏவோட பைசெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி வந்து 10, ஏசி வந்து 14, பிசி ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. இது ஃபுல்லா 6 சென்டிமீட்டர்னா இது பாரு, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். உனக்கு 2 மார்க்ஸ்ல இது கேட்டா அழகா 2 மார்க் வாங்கிடலாம். 2 மார்க் கொஷின்ல உனக்கு 4th சாப்டர்ல இருந்து இது கேட்டா ரொம்ப ஈஸியா வாங்கிடலாம். ஓகே, ஸோ இங்க பாரு, இது 6, அப்போ இது எக்ஸ்னும் இது 6 - x எடுத்துக்கிறேன். எனக்கு ஆங்கிள் பைசெக்டார் தியரம் என்னடா தெரியும், இதுக்கு தான் ரிசல்டன்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன். ஆங்கிள் பைசெக்டார் தியரம் ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி. இதை நேம் பண்ணிக்கோ, ஏடி. பிடி பை டிசி. ஏபியோட வேல்யூ 10, ஏசியோட வேல்யூ 14, பிடியோட வேல்யூ எக்ஸ், டிசியோட வேல்யூ 6 - x. சால்வ் பண்ணா எக்ஸ் கிடைக்க போகுது. எக்ஸ் வந்து உனக்கு 2.5 சென்டிமீட்டர் கிடைக்கும். அண்ட் இது எக்ஸ்ன்றது என்னது? பிடி. பிடி கிடைச்சிருச்சா? இங்க என்ன கேட்டிருப்பாங்க? பிடி அண்ட் டிசி கேட்டிருப்பாங்க. ஸோ டிசி வந்து உனக்கு 6 - 2.5 தட் இஸ் 3.5 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஈஸி 2 மார்க். கண்டிப்பா இந்த கொஸ்டின் உனக்கு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து உனக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஜாக்குனா நேத்து சொன்னேனேப்பா, 1 + 3 + 5 இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே வந்தா 21 + 1. சரி, இது எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாங்க. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆட் நம்பர்ஸ் 1 + 3 + 5 ஆட் நம்பர் என்ன ஃபார்ம்ல இருக்கும்? 2n + 1 ஃபார்ம்ல இருக்கும். ஸோ 2n - 1 + 1 எப்படி எடுத்தாலும் ஓகே.
ஓகே ஆட் நம்பர் 2n minus 1 நான் எடுக்கிறேன் எஸ் ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணா ஒரு ஆன்சர் 1 சப்ஸ்டியூட் பண்ணா 1 ப்ளஸ் எடுத்துக்கலாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணா ஒரு ஆன்சர் 2 சப்ஸ்டியூட் பண்ணா ஒரு ஆன்சர் 3 சப்ஸ்டியூட் பண்ணா ஒரு ஆன்சர் இதுல n டேர்ம்ஸ் இருக்கா அப்போ sum of n terms Sn formula Sn is equal to n by 2 into a plus l இந்த formula யூஸ் பண்ணா number of terms n by 2 into a first term 1 last term 2n plus 1 so 2n plus 1 எடுத்தா plus plus cancel ஆயிடுமா 2 common எடுத்துக்கலாம் so n by 2 into 2 plus 2n 2 plus 2n ல இருந்து 2 காமனா எடுத்தா 2 plus 2n n plus 1 2 தானே கேன்சல் ஆகுது n ஸ்கொயர் plus n கிடைக்குது நமக்கு n ஸ்கொயர் மட்டும் வேணுமா அப்போ இங்க மைனஸ் எடுத்துக்கோங்க இல்லை அஷ்யூம் பண்ண போதே இதில் மைனஸ் எடு ரெண்டுமே ஆட் நம்பர் தான் நமக்கு 2n plus 1 ஆட் நம்பர் தான் 2n minus 1 ஆட் நம்பர் தான் Pythagoras theorem is important yes Pythagoras theorem is important அதை மிஸ் பண்ணிட்டு படிக்காதீங்க யாராவது Pythagoras theorem விட்டு படிச்சுட்டு மேம் அது ரெண்டு தானே மாற்றி மாற்றி கேட்குறாங்க நான் இதை ஏன் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா பேப்பரில் வந்துச்சு நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் sum of first n odd numbers natural number is n square proof தான் நமக்கு இப்போ தேவை செந்தில் சம் சொல்லித்தரேன்ப்பா ரேகா சம் செந்தில் சம் சொல்லித்தரேன் டூ n minus 1 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வரும் 2 times of n into n plus 1 by 2 so first term is 1 last term is 2n plus 1 இது போச்சுனா உனக்கு 2n square by 2 that is 2 n square இதுதான் உனக்கு sum of first and natural number கான ஃபார்முலா ஓகே இதே sum of first n இது sum of first n odd natural number இதே ஈவன் கேட்டிருந்தாங்கன்னா sum of first n even natural number கேட்டிருந்தாங்கன்னா உன்னோட ஃபார்முலா Sn is equal to n into n plus 1 ஓகே n into n plus 1 நீ அது எப்படின்னா இங்க 1 2 2 4 6 8ன்னு எடுத்துப்பாரு அதுல இருந்து 2 காமனா எடுத்தா என்ன வரும் 1 2 3 4 5 கிடைக்குமா அப்போ நமக்கு sum of first n natural number n into n plus 1 by 2 ஒரு இன்னொரு 2 மல்டிபிள் வந்தா 2 2 கேன்சல் ஆயிட்டா n into n plus 1 மட்டும் தான் கிடைக்கும் Sn is equal to இங்க ஒரு 2 காமனா இருக்கு n into n plus 1 by 2 இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆச்சுனா n into n plus 1 இதுதான் உன்னோட ஃபார்முலா ஃபார் ஈவன் ஓகே வெறும் sum of first and natural number னா ரேகா சம் இப்ப போடலாம் பாருங்க sum of first and natural number sum of first n natural number மட்டும் கேட்டாங்கன்னா ஃபார்முலா நம்பர் n into n plus 1 by 2 இதே sum of square of first n natural number லாஸ்ட் மினிட்ல இந்த ஃபார்முலாலாம் பார்த்துட்டு போ n into n plus 1 2n plus 1 by 6 இதே கியூபுக்கு sum of cube of first n natural number ஃபார்முலா என்னது n into n plus 1 by 2 the whole square ஓகே இப்போ ரேகா சம் பார்க்கலாம் பாருங்க ரேகா சம்ல என்ன சொல்லிப்பாங்கன்னா ரேகா கிட்ட ஸ்கொயர் பேப்பர் இருக்கு எதுல இருந்து 10ல இருந்து 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் இந்த மாதிரி 24 சென்டிமீட்டர் வரைக்கும் ரேகாட்ட ஸ்கொயர் பேப்பர்ஸ் இருக்கு அப்போ அந்த ஸ்கொயர் பேப்பரோட ஒரு ஸ்கொயர் பேப்பரோட சைடு வந்து 10 சென்டிமீட்டர்னா அதோட ஏரியா 10 into 10 அதனால 10 ஸ்கொயர் எடுத்திருக்கேன் 11 into 11 12 into 12 அந்த மாதிரி ரேகா இஸ் நாட் சான்ஸ் டு ஆஸ்க் இன் பப்ளிக் கேட்டதுனால சொல்லித்தரேன்டா ரேகா சம் கேட்டாங்கல்ல சரி இப்போ இதை ஆட் பண்ணணும்னா எனக்கு 1ல இருந்து 24க்கு தான் ஃபார்முலா இருக்கு இங்க பாரு sum of square of first n natural number அப்போ 1ல இருந்து ஆரம்பிக்கணும் s 40 24 மைனஸ் மொத 9 தேவையில்லை சப்ராக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் 24 னா 24 into 25 into 49 by 6 மைனஸ் 9னா 9 10 19
by 6. இதை சால்வ் பண்ணா 2615 வந்துச்சா ஆன்சர்? இதோட ஆன்சர் என்ன வந்துச்சு? இது ரெண்டு கேன்சல் பண்ணா 4 4னா 100 490 490ல 200 4900ல 200 சம்திங் வச்சோம். ஆன்சர் என்னப்பா பாலாஜி? பாலாஜி மறுபடியும் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 4615 2615 சொல்லியிருக்கீங்க. எஸ் 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் தி டோட்டல் ஏரியா. ஓகே, செந்தில் சம் பார்க்கலாம். பாரு செந்தில் சம்க்கு ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த 4 மார்க் முடிச்சுட்டு போயிடலாம். இந்த 4 மார்க் அப்படியே தள்ளி தள்ளி போகுது. இந்த ஒரு சாப்டர்ல இந்த ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. இது பாருங்க. ஷோ தட் இன் அ ட்ரையாங்கிள். ஸோ ஷோ தட் இன் அ ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஏபிசி. மீடியன்னா என்னன்னு சொன்னோம் மேம்? ஒரு வேர்டெக்ஸ் இருந்து ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட். ஏடி டிஇ அண்ட் சிஎஃப் இதெல்லாம் கான்கரண்ட். இது மூணு ஒரு இடத்துல மீட் ஆகுன்றத ப்ரூவ் பண்ணும். எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்? சின்ஸ் ஏடி அண்ட் சிஎஃப் ஆர் மீடியன். இதெல்லாம் மீடியன் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு என்னது? பிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஏ அண்ட் பிடி இஸ் ஈக்குவல் டு டிசி. ஏஇ இஸ் ஈக்குவல் டு இசி. என்ன மேம் எழுதிருக்கீங்க? இதெல்லாம் மீடியன்னா இது மிட் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணுது. அப்போ டிபியும் டிசியும் ஈக்குவல், ஏஇயும் இசியும் ஈக்குவல், ஏஎஃப்பும் எஃபியும் ஈக்குவல். இதெல்லாம் ஈக்குவலா? இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ரேஷியோ எழுதுறேன் மேம். பிடி பை டிசி. பிடியும் டிசியும் ஈக்குவல். அப்போ பிடி பை டிசி என்னது? 1 இன்டூ சிஇ பை இஏ. சியும் இஏவும் ஈக்குவல். அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா 1 இன்டூ ஏஎஃப் பை எஃப்பி. இது ரெண்டையும் டிவைட் பண்ணா 1. அப்போ எல்லாமே ஈக்குவல் டு 1 வருது. பை சிவாஸ் தியரம் இட்ஸ் கான்கரண்ட். இட்ஸ் கான்கரண்ட்னு எழுதுறதோட மீடியன்ஸ் ஆர் கான்கரண்ட்னு எழுது. என்ன இந்த இட்டு? மீடியன்ஸ் ஆர் கான்கரண்ட். ஏன்னா ஈக்குவல் டு 1 இருந்தா. இவ்வளவுதான் உன்னோட ஆன்சர். எஸ், இவ்வளவுதான் உன்னோட ஆன்சர். 3.33. எஸ், ஹோல் நம்பரா இருக்கிறது தான் மோர் இம்பார்ட்டன்ட். 0.4க்கு தான் 0.3 அந்த சம் போட்டேன்ல, அதுலயே 4 வச்சுக்கோ. எஸ், செந்தில் சம் பாப்போமா? செந்தில் சம். எஸ் கவிதா பார்க்கலாம். சோ செந்தில் சம்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, வீட்டு நம்பர் இங்க பாரு 1 2 3 இப்படி ஆரம்பிச்சு போய்கிட்டே இருக்கு. 48 49 வரைக்கும் வீடு நம்பர் இருக்கு. ஓகே, இதுல ஏதோ ஒரு வீடு செந்திலோட வீடு. அதுக்கு முன்னாடி வீடு என்னது சொல்லுங்க? எக்ஸுக்கு முன்னாடி வீடு என்னது? எக்ஸுக்கு முன்னாடி வீடு எக்ஸ் மைனஸ் 1. எக்ஸுக்கு அடுத்த வீடு என்ன? எக்ஸோட அடுத்த வீடு எக்ஸ் பிளஸ் 1. ஸோ எக்ஸ் பிளஸ் 1. எல்லாரும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35 ஆன்சர் சொல்றேன். ஆனா எப்படி வந்துச்சு? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35 எப்படி வந்துச்சு? Arun has to make arrangement சொல்லி தந்தேன். The time plane fly at speed. ஓகே, பிளேன் சம் பார்க்கலாம். NSS NCC பார்த்தாச்சு, parallelogram பார்த்தாச்சு, cloud sum பார்க்கணும் 6th. அப்போ ஏரோப்ளேன் சம் பார்க்கலாம். ஓகே, உங்க ஸ்கூல்ல வந்து ஜியோமெட்ரியில 2 tangent சிமிலர் ட்ரையாங்கிள் மட்டும் தான் டீச் பண்ணாங்களா? ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல அதை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் மேபி மாத்தி கேட்கலான்றதுக்காக சான்ஸ் சொல்றேன். ஈஸியா இருந்துச்சுன்னா பேப்பர் அது மட்டும் தான்டா கேட்பாங்க. கொஞ்சம் மாத்தி கேட்கலாம்னா இப்படி கேட்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பென்ல எழுதிருப்பா, ஏன்னா பின்னாடி பேப்பர்ல தான் எழுதுற. கன்ஸ்ட்ரக்ஷன் பென்ல எழுதிரு. உங்களோட டவுட்டுக்குலாம் ஒரு செஷன் இருக்கு. ஓகே, பேப்பர் ப்ரிடிக்ஷன் முடிஞ்சோம், டவுட்டுக்கு ஒரு செஷன் இருக்கு. 7 to 8 பேப்பர் ப்ரிடிக்ஷன், 8 to 9 உன்னோட இந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்றேன். ஓகே, சரி. இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செந்திலோட வீட்டுக்கு இந்த பக்கம் இருக்க வீடோட சமமும் செந்திலோட வீட்டுக்கு அந்த பக்கம் இருக்க வீட்டு நம்பரோட சமமும் ஈக்குவல். இந்த பக்கம் இருக்க வீடு என்னது மேம்? 1ல இருந்து x-1 வரைக்கும் இருக்கு. இப்போ 1 2 3 4 எது வரைக்கும் கவுண்ட் பண்றேன்? x-1 வரைக்கும். ஸோ சம் ஆஃப் x-1 இது எப்படி எழுதலாம்னா 1 + 2 + 3 till x-1. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா மேம் x+1ல இருந்து 49 வரைக்கும். எனக்கு சம் 1ல இருந்து தான் ஃபைண்ட் பண்ண தெரியும். தெரியாத நம்பர் x+1ல இருந்து ஃபைண்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றேன்? 1ல இருந்து 1 2 3 இதை 49 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு
இது எதை சப்ராக்ட் பண்ணிப்பேன்னா ரேகா சம்ல என்ன பண்ணோம், முன்னாடி 1லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணோம்ல, அந்த மாதிரி இங்கே 1லேருந்து எக்ஸ், ஏன்னா எனக்கு எக்ஸ் ப்ளஸ் 1லேருந்து தான் வேணும். இப்போ எக்ஸ் வரைக்கும் வேணாம், 1 + 2 + 3 எக்ஸ் வரைக்கும் சப்ராக்ட் பண்ணிடுவேன். அப்போ இது என்னது மேம், சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 டேர்ம்ஸ், சம் ஆஃப் 49 டேர்ம்ஸ், எல்லாத்தையும் லாஸ்ட் டேர்ம் எழுதுறேன். சம் ஆஃப் எக்ஸ் டேர்ம்ஸ், எஸ்என் ஃபார்முலா நம்மளோடது, எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ n/2 இன்டூ ஏ பிளஸ் எல், இதுதான் ஃபார்முலா. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணு, n/2, n என்னது எக்ஸ் மைனஸ் 1/2, ஃபர்ஸ்ட் டேர்ம் இதில் என்னது 1 ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் இதில் என்னது எக்ஸ் மைனஸ் 1, இந்த 1ம் எக்ஸ் மைனஸ் 1ம் போயிடுச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ x/2 இருக்கும். இங்கே 40னா 40 இன்டூ n/2னா 40/2, ஏ பிளஸ் எல்னா 1 + 40, 1 + 40 50 தானே, 50 மைனஸ் n/2னா x/2, இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, லாஸ்ட் டேர்ம் எக்ஸ், இது எல்லாத்துலேருந்து ஒரு 1/2 காமனாக வெளியே எடுக்கிறேன். 49 இன்டூ 50 என்னதுப்பா, 2450வா, எஸ் 2450 மைனஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1, ஓகேயா. சரி, இப்போ இந்த 1/2வும் இந்த 1/2வும் கேன்சல் பண்ணிக்கலாம், ரெண்டுமே டினாமினேட்டர் தான் இருக்கு, உள்ள மல்டிப்ளை பண்ணா x² மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2450 மைனஸ் x² மைனஸ் எக்ஸ். இந்த மைனஸ் x² இந்த சைடு வந்துச்சுன்னா x², 2x², ஸோ 2x² மைனஸ் எக்ஸ் அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ், ஸோ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் போயிடும், 2450. ஸோ x²ஓட வேல்யூ 1225, எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 35, நெகட்டிவ் வேல்யூவை நெக்லெக்ட் பண்ணிட்டு செந்தில்ஸ் ஹவுஸ் நம்பர் இஸ் 35, செந்திலோட ஹவுஸ் நம்பர் 35, ஓகே. செந்திலோட ஹவுஸ் நம்பர் 35. மாடுலஸ் அவ்வளோ டாபிக் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அது 2 மார்க்ஸ்க்கு மட்டும் பார்த்தா போதும், உனக்கு வேணும்னா அந்த வீடியோ போய் ரெஃபர் பண்ணு. சரி, அடுத்து சாப்டர் நான் என்னென்ன முடிக்கிறேன்னு சொன்னேன், செந்தில் சம் போட்டாச்சு, 5 + 55 அந்த சம் சொல்லி தந்துட்டேன். இருடா, பிரேக்கு முன்னாடி ஒன்று எழுதிட்டு போனேன்ல, ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். சரி, மேட்ரிக்ஸில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இந்த கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இங்கே பாருங்க. ஸோ ஏன்னு ஒன்று கொடுத்துட்டு a² என்ன -5a, ஒன்ஸ் மோர் சொல்லுங்க, ப்ளஸ் 7i². ரேகாசம் சொல்லி தந்துட்டேன் ஹரீஷ். உங்க சார் சிங்கிள் அண்ட் டபுள் ஈக்குவேஷன் மட்டும், கிராஃப்ல சிங்கிள் அண்ட் டபுள் ஈக்குவேஷன், அதனா சிங்கிள் அண்ட் டபுள் ஈக்குவேஷன், ஓகே குவாட்ராட்டிக், அது போதும்பா போதும். ஓகே, ஸோ இப்போ a² a இன்டூ a அப்படின்னா 3 1 -1 2, இங்கே 3 1 -1 2, சால்வ் பண்ணா 3 3s are 9 ப்ளஸ் -1, ஸோ 9 -1, and 3 1 is 3 plus 2, -3 -2, -1 plus 4, add பண்ணா 8 5 -5 3, இது a². ஸோ இப்போ எனக்கு தேவை a² -5 டைம்ஸ் ஆஃப் ஏவா, a² வந்து 8 5 -5 3 மைனஸ் 5 டைம்ஸ் ஆஃப் a, நான் -5 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் a கூட, 5 3s are 15, 5 1 is 5, ஸோ -5, நெக்ஸ்ட் ப்ளஸ் 5, இங்கே 5 2s are 10, அப்போ -10, ப்ளஸ் 7 டைம்ஸ் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ், 7 டைம்ஸ் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ்னா 7 0 0 7, திஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது எழுதாது, இங்கே பாரு 8 ப்ளஸ் -15 -7, -7 ப்ளஸ் 7 0, 5 minus 0, sorry 5 minus 5 0, -5 plus 5 0, 3 minus 10 -7, -7 plus 7 is 0. ஸோ என்னோட ஆன்சர் 0 மேட்ரிக்ஸ், தட் இஸ் 0. ஸோ இது இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு இந்த கொஷின் எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து a plus b equal to b, சாரி ab equal to ba சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த கொஷின் கேட்கலாமா? மிஸ் யூ மேக்ஸ் டீச்சரா? மேக்ஸ் டீச்சர் தானே மேக்ஸ் டீச் பண்ணுவாங்க. அட பாவி, மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்கப்பா.
ஐஸ்கிரீம் சம் சொல்லி தந்திருந்தேனே சுப்ரா, செக் பண்ணுங்க, கொஞ்சம் பேக் வாங்க. 7th சாப்டர் எங்க இருக்கோ அந்த இடத்துல ஐஸ்கிரீம் சம் சொல்லி தந்திருப்பேன். இல்லைனாலும் எப்படின்னு ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன். ஒரு சிலிண்டர் இருக்கும், அந்த சிலிண்டர் ஃபுல்லா ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த சிலிண்டரோட வால்யூம், பெரிய வால்யூம் டிவைடட் பை ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும், ஒரு கோனு, அதுக்கு மேலே ஹெமிஸ்பியர். கோனோட ஃபுல் லென்த் கொடுத்துருப்பாங்க 9ன்னு, ரேடியஸ் 3. அப்போ உனக்கு கீழே இருக்க ரீஜன் மட்டும் 6 சென்டிமீட்டர், மேலே 3 சென்டிமீட்டர். ஹெமிஸ்பியரோட வால்யூம் பிளஸ் வால்யூம் ஆஃப் கோன் ஆட் பண்ணி வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட டிவைட் பண்ணு. அதுதான் ஆன்சர். இதுவும் கேட்கலாம்ப்பா. ஏபி டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். இது கேட்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா 2025ல ஏபி ஈக்குவல் டு பிஏ வெரிஃபை பண்ண தான் கேட்டாங்க. அப்போ இந்த டைம் இது கேட்கலாம். இல்லைனா ஏபி டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு, அதான் முன்னாடி கொஸ்டின் வச்சிருக்கேன். இதுவும் சிம்பிள் கொஸ்டின் தான். எஸ், இது எல்லாமே இதுலேருந்து பார்த்துக்கோ. ஓகேயா, இங்கே பாரு, இந்த எக்ஸாம்பிள் அதான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏபி டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். அதே மாதிரி இன்னொரு சம் எக்ஸசைஸில் இருக்கு. 3.19ல 12th சம். எக்ஸாம்பிள் 3.73யும் எக்ஸசைஸ் 3.1 12th சம்மும் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் நான் ஒன்று சால்வ் பண்ணுறேன், இன்னொன்று நீ பண்ணு. அதுக்கப்புறம் இந்த 2 சம் இருக்கு. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐடென்டி. இந்த சம்மும் இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, 2 மார்க்ஸில் இது இருக்கலாம். முன்னாடி ஒரு சம் சொல்லியிருக்கேன் மேட்ரிக்ஸ், இது ஒன்று. மேம் 2 மார்க்கு ஏன் மேம் இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் நினைக்கிறியா? 2 மார்க்கில் மேட்ரிக்ஸில் ஈஸியாக 2 மார்க். ஒரு டாபிக் படித்தா கண்டிப்பாக 2 மார்க் இருக்குன்னு தெரியுதுல்ல. எஸ், ஸோ இப்போ நம்ம இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். இது 3 சம்மும் வேகமாக சால்வ் பண்ணலாமா? 1 by 1. ஏபி டிரான்ஸ்போஸ். ஏபி டிரான்ஸ்போஸ்னா நம்ம ஏபி மல்டிப்ளை பண்ணோம்னா ஏ 1 into 2 is 2 plus minus 2 plus 0. இங்கே minus 2 plus 4 2s are 8 plus 2 and 2 2s are 4 plus 1 plus 0. 4 minus 2 minus 4 plus 2. ஸோ இது வேல்யூ வந்து எனக்கு 0 கிடைக்கும். இங்கே கரெக்டாக இது 1 2 -2 கரெக்டு 0 கிடைக்கும். இங்கே 8 இருக்கும், இங்கே -4 இருக்கும், இங்கே 5 இருக்கும். இதோட டிரான்ஸ்போஸ் ஏபியோட டிரான்ஸ்போஸ். ஸோ ஏபியோட டிரான்ஸ்போஸ் என்னடா கண்ணா? ஏபியோட டிரான்ஸ்போஸ் 0 8 5 -4. இப்போது பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் தனித்தனியாக ஃபைண்ட் பண்ணுங்க, அதை எடுத்து சால்வ் பண்ணணும். ஓகே மேம், சம் டு இன்ஃபினைட் 9 plus 3 plus 1 9 plus 3 plus 1. எஸ் இன்ஃபினைட் ஃபார்முலால் டேரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணு. யூசிங் ரூட்ஸ் ஃபைண்ட் அன் ஈக்குவேஷன். என்னடா எல்லாமே ஹிண்ட் மாதிரி அமைச்சிருக்க? ஸோ இதே மாதிரி நீ பி டிரான்ஸ்போஸும் எழுது. பி டிரான்ஸ்போஸ் என்ன? 2 -1 -1 0 4 2. ஏ டிரான்ஸ்போஸ் என்ன? ஏ டிரான்ஸ்போஸ் 1 2 1 2 -1 1. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 2 ஈக்குவல் எழுதலாம். இந்த சம்மு உனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எதில்? 2 மார்க்ஸில். 2 மார்க்கு இது 7.37ம் இங்கே பாரு 7.37ம். அதே மாதிரி சிமிலர் சம் இன்னொன்று என்ன சொன்னா, சாரி 3.73யும் 3.19ல 12th சம்மும். ஸோ இந்த 12th சம்மில் அதே மாதிரி டைப்பா? சேம் டைப் தானே, ரெண்டும் சேம் டைப் தானே. ஸோ இந்த 2 கொஷனில் உனக்கு ஒன்று கேட்கலாம். ஓகே, இல்லைனா நான் ஃபஸ்ட்டு நடத்தினது நான் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த கொஷின் வரும்னு. ஸோ இந்த கொஷின் வரலாம். இல்லைனா ஏ ஸ்கொயர், இது ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். இங்கே ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ என்ன மேம்? ஏ டிரான்ஸ்போஸா? ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ்னா ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இங்கே ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அது வந்து காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இதை சால்வ் பண்ண போது எனக்கு 1 0 0 1 கிடைக்கும். எப்படி இங்கே 1 கிடைக்கும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே பாரு காஸ் தீட்டா இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணப்போ காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா அண்ட் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்னது? 1 தானே. அதே மாதிரி இங்கே பண்ண போது மேம் காஸ் இன்டூ சைன் மைனஸ் காஸ் சைன் ப்ளஸ் காஸ் சைன் 0 ஆகிடும். நெக்ஸ்ட் இது பண்ண போது உனக்கு ஒரு டேர்ம் 0 இன்னொன்று 1 கிடைக்கும். ஓகே, எஸ் சம் டு இன்ஃபினைட் அந்த சம் போட்டுடலாம். ஏ 931 931 சம் டு இன்ஃபினைட். சம் டு இன்ஃபைனைட் ஃபார்முலா சொல்லுங்க. எஸ் இன்ஃபினைட் நேற்று தான் சொல்லி தந்தேன். எஸ் இன்ஃபினைட் ஆர்ன்ற வேல்யூ என்னவா இருக்கணும்னு சொன்னேன். அது இங்கே உனக்கு பார்க்கப்போ தெரியும். ஆர்ன்ற வேல்யூ என்னவா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். 9 + 3 + 1
இன்ஃபினைட் வரைக்கும். இங்க r என்ன 3/9, that is 1/3. 1/3, 1/3 is less than 1. 1/3 is less than 1. உன்னோட r வேல்யூ எப்படி இருக்கலாம்? less than 1 இருக்கலாம், இல்லனா greater than -1 இருக்கலாம். 0 மட்டும் இருக்க முடியாது. yes, very good, very good. so உன்னோட ஃபார்முலா a by 1 minus r. a by 1 minus r. இங்க r ஓட வேல்யூ என்னது? 1 விட less தானே. so a by 1 minus r. a ஓட வேல்யூ 9, 1 minus 1/3. so இது சால்வ் பண்ணா 9/2/3. so 9 reciprocal 9 into 3/2. 9 3s are 27. 27/2 will be your answer. add பண்ணா ஒரு நிமிஷம். 9 2 2/3 2/3 னா yes, 2/3 will be your answer. 27/2. yes Gautam, that's right. points are collinear நடத்திட்டேன். points form a right angle slope யூஸ் பண்ணி சொல்லணும். perimeter of the triangle நடத்தினேன். forensic sum பார்த்துக்கோங்க. equation using -3/2 and -1. equation -3/2 and -1 form equation. இது question complete இல்லையே? இந்த question complete இல்ல. form equation using -3/2 and -1 னா இது roots இல்ல sum of roots product of roots இது roots இல்ல sum of roots product of roots டா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? the roots sum of roots product of roots ma'am, sum of roots product of roots இது sure நானே செக் பண்ணிடுறேன்டா. sum and product. ஓகே, நிறைய பேர் sum and product ன்னு சொல்றீங்க, அதனால நான் sum of roots product of roots னே எடுக்கிறேன். அப்போ இது ஆல்பா பிளஸ் பீட்டா, இது ஆல்பா இன்டு பீட்டா, இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐயோ இது ரவுண்டு போட்டால் மைனஸ் போயிடும். அப்போ எனக்கு ஜென்ரல் ஃபார்ம் என்னது மேம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டூ, இது நீ வேர்டிங்காக எழுது. ஏன்னா சில சம்மில் ஆல்ஃபா பீட்டா எடுக்காம 2 ஆல்ஃபா 2 பீட்டான்னு எடுக்க சொல்லுவாங்க. அப்போ 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ஆட் பண்ணுவேன். அதனால சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேயா, சரி. இஸ் ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷனாக 0 போட்டிருக்கணும், கண்டிப்பாக ஈக்குவல் டு 0 போடணும். எக்ஸ் ஸ்கொயர் சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து மைனஸ் ஆஃப் -3/2 அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து -1 ஈக்குவல் டு 0. ரொம்ப சிம்பிள் தானே. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 3/2 எக்ஸ் -1 ஈக்குவல் டு 0. இந்த 2வை இங்கே நீ ப்ராடக்ட் எடுக்கணும். அப்போ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x -1 ஹோல் டிவைட் பை 2 அந்த சைட் போனால் 0 ஆகிடும். இப்போ இதுதான் ஈக்குவேஷன். இங்கே எப்படி மேம் 2 வந்துச்சுன்னா, இங்கே எல்சிஎம் எடுத்திருக்கேன், ஹோல் டிவைட் பை 2 வருது, அந்த 2 தான் அந்த சைட் போயிடுச்சு. அப்போ இதுதான் உன்னோட ஈக்குவேஷன். ஓகேயா, இதுதான் உன்னோட ஈக்குவேஷன். பா கமெண்ட் வேகமாக வேலை போயிடுச்சு, ஒன்றும் தெரில. 2 ஓகே ஓகே, இங்கே 2 வரும், இன்டூ 2 இதுலேயும் பண்ணியிருக்கணும். எல்சிஎம் எல்லா டேர்ம்லையும் மல்டிப்ளை பண்ணணும். y மல்டிப்ளை 2 because there is a value in denominator. -2 மாத்திட்டேன்ப்பா. எஸ், ஃப்ராக்ஷன்ல இருக்கக்கூடாதா? ஃப்ராக்ஷன்ல இருந்தா அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடையாது. ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. இதில் ஃப்ராக்ஷன்ல இருக்க டேர்மை நம்ம ஈக்குவல் டு 0க்கு அந்த சைட் கொண்டு போவோம். அப்படி இங்கேருந்து மட்டும் நீ டேரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த 3 டேர்முக்கும் காமனாக இருக்கணும். ஓகே, இன்டர்செப்ட்ஸ் ஃபார்ம். இன்டர்செப்ட்ஸில் இந்த சம் பாருங்க. இன்டர்செப்டில் ஆல்டிடியூட் 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 சம் சொல்லி தந்துட்டேன். இந்த சம் முடிஞ்சிச்சு. ஓ மை காட், இது மட்டும் ஒரு 2 மார்க் ஒன்று பார்த்துக்கோங்கப்பா. இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் இன்டர்செப்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ரைட் தி ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் ஹூஸ் இன்டர்செப்ட்ஸ் ஆர் கிவன். அப்பனா ஏபி வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது ஏ, இது பி. இன்டர்செப்ட் ஃபார்ம் என்னது? எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் பை 4 பிளஸ் ஒய் பை -6 ஈக்குவல் டு 1. சால்வ் பண்ணா -6x பிளஸ் 4y டிவைடட் பை -24 ஈக்குவல் டு 1. இந்த -24 அந்த சைட் கொண்டு போய்க்கோ. அப்போ -6x பிளஸ் 4y ஈக்குவல் டு
minus 24. Complete equation and side கொண்டு போனா 6x minus 4y minus 24 equal to 0. இது complete 2 ஆல divide பண்ணிக்கிறேன். So 3x minus 2y minus 12 equal to 0. இதுதான் உன்னோட answer. Okay? Yes. Probability ல defective sum, number of non-defective bulbs அது பாத்துருங்க. Probability தான் முடிச்சிட்டோம் நம்ம. Alpha, beta sum teach பண்ணுங்க. Give me a sum. ஒரு sum கொடுங்க. ஒரு sum சொல்லு, அது solve பண்ணலாம். டேய் simultaneous-ஆ linear equation solve பண்றது important sums மட்டுமாவது பார்த்துட்டு போயிரு. அதான் நான் 3.1 பத்தி பேசிட்டு இருக்கேன். 3.1 பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். क्या? Alpha, beta exercise இதுப்பா 3.14. 3.14ல எந்த sum பார்க்கலாம்னா 3.14ல 4th sum important பா. 3.14ல 4th sum. செந்தில் house number முடிச்சாச்சு. இது ரேகா sum முடிச்சாச்சு. ஸ்கொயர் ரூட் பார்த்துடலாமா? ஸ்கொயர் ரூட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்கொயர் ரூட்ல ஒரு சம்மு அப்புறம் மிஸ்ஸிங் வேல்யூ ரெண்டுமே நான் சொல்லித்தரேன். ஸோ இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் வந்து இது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது மேம்? ஃபர்ஸ்ட் நம்பரை பிரேக் பண்ணும். 64x power 4 minus 16x cube plus 17x square minus 20 minus 2x plus 1. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணுறேன். நீ 10 சம்மே பார்க்கணும். இதில் இருக்க 10 சம்ஸ்மே பார்க்கணும்டா. இதில் இருக்க 10 சம்ஸ்மே நீ வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஓகேயா? எஸ். ஸோ 8x square into 8x square 64x power 4 minus 0. இங்கே இன்ட்டு 2 பண்ணால் 16x square இருக்கும். இதால் டிவைட் பண்ண போது உனக்கு மைனஸ் x கிடைக்கும். ஸோ 16x square x cube plus 17x square. ஸோ இந்த மைனஸ் எக்ஸை இங்கே போட்டுக்கோ. மல்டிப்ளை பண்ணால் 16x cube மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது ப்ளஸ்ஸு இது மைனஸு. இங்கே நமக்கு 16x square கிடைக்கும். அடுத்த 2 டேர்ம் 2x plus 1. இப்போ இது இன்ட்டு 2 பண்ண போது என்ன இருக்கும் மேம்? 16x square மைனஸ் 2x இருக்கும். இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் +1 +1. ஸோ இதுதான் உன்னோட ஆன்சரு. இதை நீ சால்வ் பண்ண போது மேம் இங்கே என்ன கிடைக்கும்? 16x square மைனஸ் 2x plus 1 0 மைனஸ் ப்ளஸ் மைனஸ். இந்த சம் ஈஸி. இது கேட்டாங்கன்னா நீ ஈஸியாக போட்டுடலாம். ஜிசிடி சொல்லி தரேன்டா மனோஜ். இது முடிச்சுட்டு ஜிசிடி. எஸ், ஃபோரன்சிக் சம்ஸ் இம்பார்ட்டன்ட் தான் மேம். நான் தான் ஜீவ். ஓகேப்பா, ஓகே ஜீவ். ஸோ இதில் மிஸ்ஸிங் வேல்யூ ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜிசிடி போகலாம். மிஸ்ஸிங் வேல்யூ சம் பாரு. இந்த சம்மில் மிஸ்ஸிங் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சம்மில் பாரு, இது எக்ஸாமில் மிஸ்ஸிங் வேல்யூ கேட்கலாம் உனக்கு, டேரெக்டாக ஸ்கொயர் ரூட் கேட்காம. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுது. அப்போ என்னது மேம்? 36x power 4 minus 60x cube plus 61x square minus mx plus n. ஸோ இதில் வந்து உனக்கு ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகே, இங்கே ரிமைண்டர் ஆர்னு எழுதுனா ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா அப்போ நான் அதை பிரேக் பண்ணா 6x square மல்டிப்ளை பண்ணால் 36x power 4 minus 0 minus 60x cube plus 61x square minus mx plus n. இப்போ இங்கே இருக்க டேர்ம் இன்ட்டு 2 பண்ணால் 12x square கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 12 டேபிளில் 5 times 60யா? ஸோ minus 5x இருக்கும். minus 5x மல்டிப்ளை பண்ணால் minus 60x cube 5 5s are 25 plus 25x square. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணலாம். 10 சாரி ப்ளஸ்ஸு மைனஸ் இங்கே 0. இங்கே என்ன கிடைக்கும்? 25ஆ? 35 45 55 55 55 plus 6 36ஆ? எஸ், 36x square இருக்கும். மைனஸ் mx plus n. ஸோ இப்போ இதை இன்ட்டு 2 பண்ணும் மேம். 12x square மைனஸ் 10x இருக்கும். 36 டிவைடட் பை 12x square 3 டைம்ஸா? ஸோ ப்ளஸ் 3 ப்ளஸ் 3. ஸோ எனக்கு மல்டிப்ளை பண்ணால் 36x square மைனஸ் 30x
plus 3 3s are 9 minus plus minus இது காலி இங்க minus m plus 30 x கிடைக்கும் இங்க n minus 9 கிடைக்கும் ஓகேயா இது equal to 0 இதுதான் equal to 0 மேம் எல்லா ஸ்கொயர் ரூட்டும் சொல்லித்தாங்களா டேய் சரி இப்போ ரெண்டு சம் சால்வ் பண்ணியாச்சு உனக்கு நாளைக்கு காலையில் ரிவிஷன் அப்போ இன்னும் ரெண்டு சம் சால்வ் பண்றேன் ஓகே நீ பார்த்துட்டு வா எஸ் x square minus 5x plus 3 ஆன்சர்னு சொல்றியா பாலாஜி இங்க ஃபைண்ட் பண்ண சொன்னது ABI இதை சொல்லக்கூடாது மிஸ்ஸிங் வேல்யூன்றப்போ இதை சொல்லணும் அப்ப ரிமைண்டர் minus m plus 3 equal to 0 m is equal to 30 next n minus 9 equal to 0 n is equal to 9 இதுதான் உன்னோட ரெண்டு ஆன்சர் 30 and 9 கிளியரா நெக்ஸ்ட் GCDல ஒரு சம் பாப்போமா எஸ் இந்த சம் கிளியராடா புரிஞ்சிச்சுனா புரிஞ்சிச்சுன்னு சொல்லு இல்லனா நோ சொல்லு எஸ் மேம் எஸ் மேம் எஸ் மேம் சரி GCDல ஒரு சம் பாத்துறலாம் GCD இந்த ஒரு சம் ஏன் மறுபடியும் இதே சம் சொல்றேன்னா இந்த சம்ல ஒரு காமன் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு இதை பார்த்தாலே எல்லாமே தெரிஞ்சிடும் ஓகே ஸோ see here சிக்ஸை காமனாக வெளியே எடுத்தா எக்ஸ் கியூப் மைனஸ் 6 டேபிளில் 5 டைம் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 10x மைனஸ் 6 டேபிளில் 8 டைம்ஸா ஓ இங்கே 3 காமனாக வெளியே எடுக்கலாமாத்தா வாங்க x cube minus 4x square plus 7x minus 6 எனக்கு HCF of 6 and 3 3 தெரியும் இப்போ டிவைட் பண்ண போது எப்பவுமே ஹையஸ்ட் டிகிரி உள்ள இருக்கணும் ரெண்டுத்துலயுமே சேம் டிகிரி இருக்கு கோஎஃபிஷியன்ட்டும் சேம் இருக்கு அப்ப நெக்ஸ்ட் டேர்ம் பாரு ஹையஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் x cube minus 4x square plus 7x minus 6 so இங்க x cube minus 5x square plus 10x minus 8 solve பண்ணா 1 times x cube minus 5x square plus 10x minus 8 so minus plus minus plus sign change பண்ணப்போ எல்லாமே change பண்ணிருக்கணும் கரெக்டா change பண்ணிருக்கியான்னு பார்த்துக்கோ x square இங்க வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா minus 3x இங்க plus 2 so இது ரிமைண்டர் 0 ஆகல மறுபடியும் ரிப்பீட் பண்ணனும் ரிப்பீட் பண்ண போது என்ன ஆகுதுன்னு பாரு மேம் x square minus 3x plus 2 and இங்க x cube plus sorry minus 5x plus 10x minus 8 okay இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா ரிமைண்டர் 0 ஆகலனா இது உன்னோட டிவைசர் ஆயிரும் இது டிவிடெண்ட் டிவிடெண்ட் டிவைட் பை டிவைசர் அதுதான் இங்க பண்ணிருக்கேன் so x cube minus 3x square plus 2x so இது மைனஸ் இது பிளஸ் இது மைனஸ் இது போய்டும் உனக்கு இங்க வந்து minus 2x square கிடைக்கும் இங்க 8 plus 8x minus 8 இல்லையா plus 8x minus 8 இருங்க 3 3s are 9x yes so இப்போ இதுல இருந்து காமனா ஒரு இல்ல இது இன்னும் டிவைட் பண்ணலாம்ல minus 2 கிடைக்கும் so minus 2x square 3 2s are 6 அப்போ plus 6 plus 6x minus 2 2s are 4 so இது plus இது minus இது plus இது போய்டும் இங்க உனக்கு என்ன கிடைக்கும்னா 2x கிடைக்கும் இங்க என்ன கிடைக்கும்னா -4 கிடைக்கும் அப்போ இதுல இருந்து ஒரு 2 எடுத்துட்டா x - 2 இருக்குமா இப்போ அகைன் டிவைட் பண்ண போறோம் இந்த ரிமைண்டர் தான் உன்னோட டிவைசர் இது டிவிடெண்ட் ஓகே எஸ் போதும் போதும் இந்த கிளாஸை இதோட முடிச்சுக்கலாம் ஓகே எஸ் சோ x square minus 3x plus 2 and x plus 2 so இது ரெண்டையும் டிவைட் பண்ணா x square கிடைக்கும் plus இது ரிமைண்டர் இது ஓகே 2x மைனஸ் மைனஸ் இது போய்டும் எனக்கு இங்க -3x -3x -5x plus 2 கிடைக்குதே இங்க 1 தானே கிடைக்கணும் இங்க வந்து x -2 இதே தப்பு தான் அன்னைக்கு பண்ணேன் x -2 so இது -2x இது அப்போ பிளஸ் ஆகும் இப்போ இங்க -x plus 2 இருக்கும் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா -1 -x plus 2 சால்வ் பண்ணா பிளஸ் மைனஸ் 0 ஆகிடும் ஓகேயா அப்போ இது சால்வ் பண்ண போது உனக்கு
டிவைசர்ல என்ன இருக்கோ அதுதான் உன்னோட HCF. கோஷன்ல இருக்கிறத சொல்லிடாதீங்க. அப்ப 3 டைம்ஸ் ஆஃப் x minus 2 தான் உன்னோட HCF. எதுக்கு மேம் இங்க ஒரு 3 வந்துச்சு? இங்க இருந்து ஒரு 3 வந்திருக்கு. ஸோ இது உனக்கு இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் உனக்கு இம்பார்ட்டன்ட் ஜிசிடியில். ஓகே, ஜிசிடி எல்லா சமும் பார்க்கணும் நீ. ஃபர்ஸ்ட் சாப்டர் உன்னை தரவு பண்ண சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் எதுவும் விட்டுறாத மேம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் சொல்லலன்னு ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்காம விட்டுறாத. forensic sum கொஸ்டின் நம்பர் சொல்லுப்பா. சாப்டர் 7 முடிச்சாச்சு. அஸ்ரீயா மேம் அடுத்தது மேம் forensic கொஸ்டின் நம்பர். மார்னிங் கிளாஸ் டைம் 6, சரி 5. மார்னிங் கிளாஸ் டைம் 5. பேஜ் நம்பர் 22ல இருக்கா? எஸ். ஃபைவ் 30 ஆயிடுச்சுடா. 4 and 6 தான் உங்களுக்கு கிளாஸ் சம். ஓகே, பேஜ் நம்பர் 22. 22ல இல்ல, இங்க இருக்கு. எக்ஸாம்பிள் 1.16. ஸோ இதுல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். forensic scientists can determine the height of a person based on the length of their thigh bow. ஸோ thigh bow-ஓட லென்த்தை வச்சு அந்த ஹைட், அந்த பர்சனோட ஹைட் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியுமா? They usually do using the function h of b is equal to 2.47b plus 54.10. இதை யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. where b is the length of the thigh bow. இது வந்து thigh bone-ஓட லென்த். ஓகே, இதை வச்சு தான் பர்சனோட ஹைட்டை ஃபைண்ட் பண்ணுவாங்க. பர்சனோட ஹைட்டை இதை வச்சு தான் ஃபைண்ட் பண்ணுவாங்க. where b is the b ன்னு கொடுத்துருக்காங்களா? எஸ். வெரிஃபை த ஃபங்க்ஷன் ஆஸ் 1 ஆன இதை நீ கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு வேல்யூ அஷ்யூம் பண்ணி பாரு. மேம் ஃபர்ஸ்ட் ஒன்ல நான் வந்து ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றேன். இப்போ இதுக்கு பதிலாக ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா இங்க புக்ல இருக்க மாதிரியே நீ போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, புக்ல இருக்க கண்டிஷன் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஹவு டு மேனேஜ் டைம், அதுக்கு தான் நீங்க டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். இத்தனை நாளா மாடல் கொஸ்டின் பேப்பர்னு சொன்னேன். டே புக்ல இருக்க மாதிரியே எழுதணும்னு இல்லை. இங்க புக்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா B1 B2ன்னு எடுத்திருக்காங்க. ஓகே, உன்னோட B1ம் B2 ஈக்குவலானால 1 சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீ பண்ணலாம். இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்னாலும் உனக்கு இதுதான் ஈஸியா இருக்கும். நம்பர் சப்ஸ்டியூட் பண்ண போதோட இதுதான் ஈஸியா இருக்கும். இங்க பாரு B1 B2. B1 கன்சிடர் பண்ணா 2.47 B1 பிளஸ் 540 பிளஸ் 0. என்னது h of B1 எடுக்கிறேன். B1ன்றது ஒரு வேல்யூ, h of B2 எடுக்கிறேன். ரெண்டுத்தையும் பாரு சப்ஸ்டியூட் பண்ண போது h of B2 எடுத்தனா எனக்கு வேல்யூ வந்து 2.47 B2 plus 54.10 கிடைக்கும். இது கேன்சல் ஆகிடும். எனக்கு என்ன கிடைக்கும்னா 2.47 B1 is equal to 2.47 B2. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா B1 is equal to B2. எப்போ உனக்கு இப்படி ஈக்குவலாக கிடைக்குதோ அது 1 ஈக்குவலாக கிடைக்கலனா அது மெனி 1. ஓகே, 1 ஃபங்க்ஷன் தான் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது சப்டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்கு மேம், இது என்னதுன்னு கேட்டேன்னா B1க்கு பதிலாக வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல, வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணப்போ உனக்கு டைம் எடுக்கும்ல. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா B1 B2னே வச்சுட்டாங்க. ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் உனக்கு கிடைச்சிருக்கு. B1ம் B2ம் ஈக்குவலா இருக்கு. அப்ப அது 1 ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல்சோ ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த பர்சன் இஃப் லென்த் ஆஃப் த thigh bone is 50. thigh bone-ஓட லென்த் 15 கேட்டிருக்காங்க. அப்ப h of 50 ஃபைண்ட் பண்ணும். h of 50 ஃபைண்ட் பண்ணும். h-க்கு பதிலா b-க்கு பதிலா 50 சப்ஸ்டியூட் பண்ணு. என்னது 2.47 into 50 plus 54.10. இதை கால்குலேட் பண்ணி சென்டிமீட்டர்ல ஆன்சர் சொல்லணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உனக்கு find the length of the thigh bone if the height is 147.96. 147.96 இருந்துச்சுன்னா thigh bone-ஓட லென்த். அப்ப h of b-யை சப்ஸ்டியூட் பண்ணிரு. h of b-யை சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு இங்க ஆன்சர் என்ன கிடைக்கும் மேம், இந்த வேல்யூ b-யா பிளஸ் 54.10. ஸோ 54.10 இந்த சைடு வந்துச்சுன்னா
எனக்கு 147.96 minus 54.10 is equal to B இங்க divided by 24.7. இந்த ஆன்சரும் உனக்கு சென்டிமீட்டர்ஸ்ல கிடைக்கும். ரெண்டு ஆன்சரும் சென்டிமீட்டர்ல எழுதிக்கோ. அவ்வளவுதான். ஸோ இதோட ஆன்சர் ஃபைண்ட் பண்ணி சொல்லுங்க. 50 சப்ஸ்டியூட் பண்ணா என்னது? டாய்ஸம் சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு சிலிண்டர் மேல ஒரு ஹெமிஸ்பீரிக்கல் இது இருக்கும்ல மேம், இந்த லெசன்ல இருந்து எத்தனை சம் வரும்? உனக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 2 தான் வரும். இது வந்து என்ன டாபிக் வந்துன்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், சாரி டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் படிச்சதுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன்ல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம்ல அது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உனக்கு 177.6 கிடைக்கும். 177.6 நான் புக்ல இருக்க ஆன்சர் அப்படியே சொல்றேன், நீ சொல்லல யாரும், அதனால நான் கால்குலேட் பண்ணி அதையே சொல்றேன். பியோட வேல்யூ 38 கிடைச்சிருக்கும். ஓகேயா? எஸ். தென் இதுல ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா மேம் எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒன்று கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா லிமிட்ஸ் கொடுத்து 0 to 1 இருந்துச்சுன்னா இது எடுத்துக்கோ, இந்த மாதிரி இருக்க சம்ம கம்பல்சரி பார்த்துக்கோ. அது இந்த டைப்ல தான் வரும். இதுவும் அதுவும் ஒரே டைப். வேல்யூ ஆஃப் அ ஃபங்க்ஷன். சரியா? எஸ். ஓகே டன் மேம். சரி ஓகே, நம்ம மறுபடியும் 7 o'clock மீட் பண்ணலாம். ஸோ யா, மறுபடியும் நம்ம 7 o'clock மீட் பண்ணலாம். உனக்கு என்னன்னா நான் 7 o'clock வந்து பேப்பர் ப்ரிடிக்ஷன் கொஸ்டின் சொல்லிடுறேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸை நைட் ஒரு டைம் ஓவர்வியூவா என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு ஒரு டைம் பார்த்துக்கோ. ஓகே, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை நல்லா பார்த்துட்டு போன்னு சொல்லிடுறேன். அண்ட் நம்ம வந்து அதுக்கப்புறம் உனக்கு டவுட் என்னென்ன டவுட் இருக்கு, லைக் இந்த கிராஃப் எப்படி மேம் போடுறது, கிராஃப்ல வந்து இது எழுதணுமா அது எழுதணுமா, இந்த மாதிரி டவுட்ஸ் கேட்டிங்களா? சம் டவுட் கிடையாது, என்னென்ன டவுட்ஸ் இருந்துச்சு எக்ஸாம்ல பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும் அதெல்லாம் வந்து நம்ம 7-8 மணிக்கு இருக்க செஷன்ல பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு காலையிலேயே நம்ம மீட் பண்ணுவோம் பசங்களா. ஒரு லாஸ்ட் டைம் ரிவிஷன் ஃபார்முலாஸ் ஒரு டைம் பார்க்கணுமா, ஃபார்முலாஸ் பார்த்துக்கலாம், என்னென்ன பார்க்கணுமோ பார்க்கலாம். ஓகே, எஸ். சரி, ஸோ இப்போ போய் படிங்க, இருக்க டவுட்ஸ்லாம் வந்து நம்ம நாளைக்கு காலையில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் உனக்கு ஈவினிங்கும் ஒரு செஷன் இருக்குது, 7 o'clock செஷனில் உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பாய். எஸ்.